ஹாய் எல்லாருக்கும் திரும்பவும் வணக்கம் சொல்லுதல் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அப்படின்னா சம்திங் வென்ட் ராங் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்திங் வென்ட் ராங் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்க போகுது அப்படின்னு. ஆனா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே எதை அடித்தளமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனசு ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடுற சாப்பாடு அப்படிங்கிறது ரெண்டையுமே நிர்ணயிக்கிறது தான். ஸோ இரவு நேரத்துல அதிகமா நான்வெஜ் எடுக்கிறத கம்மி பண்ணிக்கணும். ஸோ ஹெவியான ஃபுட்ஸ மதியான நேரத்திலயோ இல்ல நேரத்திலயோ சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஸோ நைட் நேரத்துல லைட்டா, அதாவது இந்த மில்லட்ஸ் மாதிரியோ இல்ல பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த மில்லட்ஸ் மாதிரியோ சாப்பிடுறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஸோ நம்ம லைன்ல அடுத்ததா நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஐஸ்வர்யா ராஜ் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசலாம். ஐஸ்வர்யா ராஜ் இருக்கீங்களா? ஹலோ. சொல்லுங்க மேம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ மேம், ஆடியோ கேக்குதா? ஹலோ. ஹாய் மேம். ஹலோ. ஹாய். சொல்லுங்க மேம், உங்களுடைய நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கிறீங்க ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லி. மில்லட்ஸ்ல நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ஸோ மில்லட்ஸ பத்தின உங்களுடைய அனுபவங்கள், ஃபர்ஸ்ட் உங்கள பத்தி சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மில்லட்ஸ்குள்ள போகலாம்.
actually I'm a biotechnologist. So from my college, the moment I completed my degree, I was completely into millet. So my first project itself was into millet, and I was so much into it. I never knew what millet was. I was in a generation where millet என்னன்னு தெரியாத ஒரு ஜெனரேஷன்ல தான் I was there. ஸோ என்னோட கம்ப்ளீஷன் டைம் நான் ப்ராஜெக்ட் வந்து எடுக்கும்போது மில்லட்ல தான் ஐ டிட் மை ப்ராஜெக்ட். ஸோ அப்போதான் ஐ ரியலைஸ்டு ஹவு குட் த மில்லட் இஸ், ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இட், அண்ட் ஹவு குட் அ கிரெயின் கேன் பி. அண்ட் நம்ம பாடியில இருக்கிற அத்தனை பேட் எஃபெக்ட்ஸையும், ஹீலிங் ப்ராசஸா இருக்கட்டும், எனி டிசீசஸ் தட் கம் டு த பாடி, எல்லாமே கியூர் பண்ற ஒரு பெனிஃபிட் வந்து ஒரு மில்லட்ல இருக்கிறது. அப்போதான் ஐ ரியலைஸ்ட் இட். அண்ட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் லைக், எப்படி மொரிங்கா வந்து மிரக்கல் ட்ரீன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஐ திங்க் தே ஷுட் டேர்ம் மில்லட் ஆஸ் அ மிரக்கல் கிரெயின். ஸோ அந்த அளவுக்கு மிரக்கிள்ஸ் செய்யற அந்த மாதிரி ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி ஒரு பவர் வந்து ஒரு மில்லட்ல இருக்கு. அப்பதான் ஐ ரியலைஸ்ட் இட். That's how I entered into the millet field itself. ஆனா at the same time, என்னோட லைஃப்ல வந்து when I was studying, and at the same time when I was doing the Bible study and everything, that time I came across like ஒரு adulteration in the food. ஃபுட்ல வந்து ஒரு அடல்ட்ரேஷன் பண்ணா அதோட பெனால்டி, அதோட பனிஷ்மெண்ட் இஸ் டெத். ஸோ அப்படி இருக்கிற நம்ம இப்போ டே டு டே லைஃப்ல நம்ம எனிதிங் தட் வி கன்சியூம், அதுல வந்து ஒரு கான்ஷியஸா இருக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் தான் நம்ம இருக்கோம். அது நம்ம கான்ஷியஸா இல்ல அப்படின்னு இருக்கும்போது இட் அஃபெக்ட்ஸ் த பாடி சோ மச். நம்ம என்ன வாங்கினாலுமே அது எவ்வளவு பெஸ்டிசைட்ஸ் இருக்கு, என்ன கன்சியூம் பண்றோம், எங்கிருந்து நம்ம வந்து அந்த பொருளை வாங்கி நம்ம சாப்பிடுறோம், அது எல்லாத்துமே நம்ம வந்து ரொம்பவே ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு பீரியட், ஒரு ஜெனரேஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ அதனாலதான் ஐ என்டர்ட் இன் டு அ ஃபீல்ட், அண்ட் தட்ஸ் ஹவ் ஆர்யா இன்செப்ஷன் ஒரு கம்பெனியே உருவாச்சு, வேர் ஐ வாண்டட் டு ப்ரொவைட் அ ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ். ஒரு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவைட் பண்ணலன்னா people will not have that healthy food. அவங்க வந்து திருப்பியும் அதே பேட் வாட் எவர் இஸ் பீன் அவைலபிள், என்ன அவைலபிள் இருக்கோ அது வந்து தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லவே முடியாது இது கெட்டது, இதை சாப்பிடாதீங்கன்னா. எப்படி சொல்றது, சொன்னா அவங்க அப்போ நல்லது எங்க இருக்கு, என்ன கொடுக்குறீங்க, நல்லது விஷயம் என்ன கொடுக்குறீங்க, so that we can go for it. அப்படி கேள்வி கேட்கும் போது நம்ம கிட்ட பதில் இருக்காது. ஸோ அதுக்காகத்தான் ஒரு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவைட் பண்றதுக்காகத்தான் ஐ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி இட்செல்ஃப். ஸோ தட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் மை ஜர்னி, how I began with it. உங்க வாய்ஸ் கேட்கல. I'm audible, ma'am, now? Yeah, now you're audible. Yes. கேக்குதா மேம்? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நிறைய ஃபேமிலிஸ்ல பேரண்ட்ஸே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மில்லட்ஸ் சில்ட்ரன்ஸ் மத்தியில இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு எஃபெக்டிவா மில்லட்ஸை கன்வே பண்ணுங்க, இல்ல நீங்க தான் உங்க பேரண்ட்ஸ் மில்லட்ஸை கன்வே பண்றீங்களா? Actually, சின்ன வயசுல my baby food was itself was made out of millet baby food கொடுத்ததே வந்து it was இப்போ எல்லாம் வந்து இந்த செர்லாக் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னோட டைம் the baby food that my mom gave was made out of millet only. ஆனா அது எனக்கு தெரியல. அம்மா வந்து அதை பண்ணி கொடுத்தாங்க அவங்க நாலேஜ்ல. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி the knowledge that they shared to her, she made it and gave me. ஆனா எனக்கு வந்து அது தெரியவே இல்லை that it was a millet that she gave me. நான் வந்து என்னோட மில்லட் ப்ராஜெக்ட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் செய்யும் போதே அது என்னோட ஓன் ப்ராடக்ட் நான் டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு மெமரியில வந்து நான் இது எங்கேயோ டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொல்லி ஐ வாஸ் ஏபிள் டு ரீகலெக்ட், நான் எங்கேயோ டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் when I gave it to mom and I asked my mom, நான் இது எங்கேயாச்சும் சாப்பிட்டிருக்கேன்னா, எனக்கு ஒரு சப்கான்ஷியஸ் மெமரியில ஏதோ இதை டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு.
that time my mother told me, this was your baby food. நீ சின்ன வயசுல இருக்கும்போது உனக்கு வந்து மில்லட் தான் கொடுத்துட்டு இருந்தேன். சோ அது வந்து உனக்கு சொல்லல, பட் தட் இஸ் வாட் யூ ஹேட் கன்சியூம்ட் அப்படின்னு சொல்லும் போது ஐ ரியலைஸ்ட் ஓகே, இது வரைக்கும் எனக்கு இருந்த அந்த ஆக்சுவலி த்ரூ அவுட் மை ஸ்கூல் டேஸ் அண்ட் ஆல் ஐ வாஸ் அன் அத்லீட். ஸோ எனக்கு அந்த போன் ஸ்ட்ரென்த், அந்த ஸ்டாமினா தட் கேம், அது வந்து இட் வாஸ் த்ரூ த மில். த பேபில இருந்து எனக்கு வந்து அந்த அன்அடல்டரேட் ஃபுட் கொடுத்தது. அண்ட் அந்த டைம்ல வந்து எனக்கு அந்த மில்லட்டோட அந்த பெனிஃபிட் என்னோட பாடி அப்சார்ப் பண்ணது. தட்ஸ் த ஒன் தட் கேவ் மீ சோ மச் ஆஃப் பவர் அண்ட் மை போன் வாஸ் சோ ஸ்ட்ராங். எவ்ரிபடி அண்ட் மை மசில் வாஸ் சோ ஸ்ட்ராங். என்னோட காஃப் மசில் எல்லாம் கல்லு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஐ வாஸ் ரியலி ஸ்ட்ராங். ஐ வாஸ் அ வெரி குட் அத்லீட். என்னோட வீட் பார்த்தோன்னா ஃபுல்லா இட் வில் பி வித் ஆல் த ட்ராஃபீஸ் தட் ஐ ஒன் அந்த மாதிரி. பட் ஐ வில் கிவ் தேங்க்ஸ் டு ஆல் த மில்லட்ஸ் ஒன்லி. மை மதர் கேவ் மீ மில்லட் ஃபுட். அதுக்காக தான் தட் மில்லட் ஒன்லி கேவ் மீ தட் ஸ்ட்ரென்த் டு என்டியூர் டில் நவ். யா, ரொம்ப சூப்பரா பண்ணீங்க மேம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது, ஸோ மில்லட்ஸ் அப்படிங்கிறது ஏஜ்டு பீப்புளுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் நல்லா சாப்பிட்டதுனாலதான் இன்னைக்கு ஒரு 60-70 வயசு வரைக்கும் அவங்க நடந்துகிட்டு, ஸோ ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஸோ வேலை செய்யறாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல ஸோ எந்த ஒரு மில்லட் அதிகமா எல்லாராலையும் விரும்பப்படுது? ஸோ நீங்க சொன்ன மாதிரி தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேஸ்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னைக்கா இருந்தாலும் நம்ம மைண்டை விட்டு போகாது. ஸோ நம்ம என்னைக்கு சாப்பிட்றோமோ அப்படியே திரும்ப ஞாபகம். ஸோ மில்ல எவ்வளவுக்கு எவ்வளவு டேஸ்டியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டேஸ்டியா போது இதை ஈஸியா கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸோ நீங்க என்ன பாக்குறீங்க? Hi, Dr. Aishwarya. Welcome on board. Thank you, sir. Thank you so much. How are you doing? All well. How are you? I'm good too, sir. All the very best. Carry on. Thank you. Thank you, sir. Thank you. Actually, my PPT is all about that only, how we approached this young generation with millet and how we are, attracting them towards the millet. So that's the thing that I'm going to present it also. In our PPT, I think I have presented. So it's all about eating healthy. So what we eat matters a lot. So we are what we eat. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம எக்ஸிபிட் பண்ணுவோம் in our life, in our body and everything. So அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சாப்பிடுறோமோ we should be very conscious about it. Eating clean today. So நம்ம என்னெல்லாம் வந்து clean, I mean whatever we are consuming, is it clean? So we have to keep a check on every meal that we take in. And healthy body is a healthy life nu solluvom. So we should consider our food to be like a medicine. So it should be healing our body. We should take those food that heals our body in and out. நமக்கு வந்து நம்மளோட பாடிக்குள்ள என்ன நடக்குது அது தெரியாதனால தான் நம்ம வந்து என்ன வேணாலும் போட்டுக்கலாம் வாய்க்குள்ள, என்ன வேணாலும் அது டைஜஸ்ட் பண்ணிரும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கிறது, which is very bad. So we should consider our inner body என்ன எப்படி அதை ஹேண்டில் பண்ணுது, how difficulties, what all difficulties it faces to digest those things. So அதனால தான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதே வந்து because it is bad for our organs. So அது வந்து நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது. If there was a technology where we can see our own digestive tract, all the organs, we would be really conscious about what we take the next time. And so this is about my introduction. I'm a biotechnologist. Basically, I formulate products, organic or natural products. I formulate for my own company. At the same time, I work for other companies as well. நிறைய பேருக்கு millet products, millet cookies, millet milkshake, and
what to say, other organic products, we can say this green dip soup, moringa dip soup, and spinach dip soups, all those things I have formulated for them. Nariya products I have, even in cosmetics I have formulated. So I'm basically a formulator who formulates products for different company, and for my own company I have products. So ipo paakradhu in the mix health drink solli. So this was my first product that I had introduced. இது வந்து it's like a milk shake. இந்த millet வந்து ஒரு milk shake powder premix convert பண்ணி I had given, and I gave almost 100 colleges and schools வந்து school kids வந்து I gave as a free sample, and I took their feedback how they are, just to know if this generation, this young generation அதை accept பண்றாங்களா, how they feel about the taste, how they feel about the texture of it, and the full feedback and the tasting oda and the full criterias, color, look, taste, texture, எல்லாமே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கிறதுக்காக I approached almost 100 schools and colleges. அவங்களுக்கு வந்து சாம்பிள், ஃப்ரீ சாம்பிள் அவங்களுக்கு கொடுக்க வச்சு, தென் I took the feedback, their feedback as well. So அப்படிதான் this was my first project, and this is how I did it. And young generationக்கு எப்படி அப்ரோச் பண்றேன், ஏன்னா ஜென்ரலி வந்து ஒரு தாட் இருக்கு தட் மில்லட் இஸ் மாவு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும், மண்ணு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அது அந்த பெர்ஸ்பெக்டிவை நான் வந்து அதை பிரேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறது, யங் பீப்புளுக்கு அதை அட்ராக்ட் பண்ணா அது சாக்லேட்டியா இருக்கணும், அந்த ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கணும், அது வந்து எப்படி நேச்சுரலா பண்றது, அந்த மாதிரி தான் I entered into this field and I did it. So these are my other products as well. Apart from millet, I did cosmetic நான் ஹேர் ஆயில் பண்ணியிருக்கேன். ஈவன் வீட் ஆட்டா வந்து வெறும் வீட் ஆட்டா சாப்பிட்றதுக்கு கிட்ஸ்க்கு வெஜிடபிள் இன்ஃபியூஸ் பண்ணி, அதுல வீட் ஆட்டாலே வெஜிடபிள் இன்ஃபியூஸ் பண்ணி wheat atta I introduced. Then raw banana powder, which is like a baby weaning powder மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், cause it helps in developing brain in babies. So baby-oda brain development it is very good. So and millet la vandu I have very unique products, cookies, chocolate cookies, hot chocolate bombs, millet hot chocolate bombs, and millet wine, millet brownie. So and the madri products alla vandu I presented it to our Tamil Nadu governor, and he appreciated it, and I was able to give him a millet hamper also. So he was really impressed by the products that I had, especially this millet homemade wine. So it was really a unique product, and he was amazed to see such products in that made out of millet. So that was it. And these are the other cosmetic products that I formulate, face pack, hair oil, and all those things. And these are fruit squashes. Fruit squashes also, it's no essence, no artificial flavor or preservative has been added. A real fruit or a pulp which I have done it. Pineapple, even this red mojito has a very nice story to it. The term how it came. எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து we offered them as பீட்ரூட் ஜூஸ் இருக்கு, குடிக்கிறீங்களா, that right after COVID. அந்த டைம் நாங்க வந்து குடுக்கும்போது கஸ்டமர் இஸ் லைக், ஐயோ பீட்ரூட்டா வேண்டாம், மண்ணு டேஸ்ட் இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க we are trying to convince, இல்ல மண்ணு மாதிரி இருக்காது, அந்த டேஸ்ட் இருக்காது, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. they were like so adamant, இல்ல வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. அது அந்த ஹெல்த் கான்ஷியஸ் எப்படி இல்லாம போறாங்க அப்படின்னு ஒரு தோணல். Then we had to, our whole team sat for a brainstorming session, and we discussed over it. அதுக்கப்புறம் we thought, okay, we should change the term change பண்ணி red mojito னு we retermed it, and the sale was like unimaginable. That was a top selling product after that. யாருக்கு pineapple வேண்டாம், carrot வேண்டாம், ரெட் மொஜிட்டோன்னு பேர் கொடுத்தனால they were like ரெட் மொஹிட்டோ தான் வேணும் அப்படின்னு they used to place the order. So now நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு also we are like supplying that product. So அந்த மாதிரி ஒரு டேர்ம் சேஞ்ச் பண்றதுனால although நமக்கு வந்து
எப்படி ஒரு காலம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்த நல்ல ப்ராடக்ட ஒரு அன்ஹெல்தி மேனர்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லாவே சாப்பிட்டுருவாங்க. அதனாலதான் மில்லட் வந்து மில்லட்டை சாப்பிட மாட்டாங்க. மில்லட் நூடுல்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை பாஸ்தாவா கன்வெர்ட் பண்ணி அதை என்னென்னமோ இப்போ வந்து நான் ஆல்கஹாலிக் வைனா கன்வெர்ட் பண்ணி வைனா அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஆனா அதே இது மில்லட் கிரெயினா கொடுத்தா ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு காலத்துல இருக்கும்போது if we are going ahead with this generation business பண்றோம் இல்ல ப்ராடக்ட்ஸ் ஃபார்முலேட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்றோம். நம்ம சத்து மாவுன்னு பண்ணி வித்தோம்னா அது விக்காது. பட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மில்க் ஷேக் பண்ணி அது வித்தோம்னா they're like ஓகே மில்க் ஷேக்கா இருக்கு, அது ஃபிளேவர் இருக்கும், ஸோ கிட்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி they will get it. ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்துல தான் இருக்கும். ஸோ clean food and healthy food வந்து we have projected as unhealthy food அப்பதான் மக்கள் வந்து வாங்குறாங்க. So and these are other products, fruits with the jamun, ampana and carrot juice, muskmelon. So all these juices also we are doing apart from millet. And milletல வந்து இந்த மாதிரி very unique products like as I said millet பிஸ்கெட் கப், இப்போ வந்து எடிபிள் கட்லரிஸ்ல எடிபிள் கப் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தென் மில்லட் மோமோஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோமோஸ் வந்து இட்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் மைதா அண்ட் பீப்புள் லவ் டு ஹேவ் மோமோஸ். ஆனா அதுவே வந்து ஒரு இப்போ ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து மில்லட்ல பண்ணி கொடுக்குறோம். ஸோ பீப்புள் ஆர் லவ்விங் இட். அண்ட் தென் மில்லட் ப்ரௌனி, மில்லட் எங்களோட அது மில்லட் ப்ரௌனின்னு சொல்லவே மாட்டோம். அது ப்ரௌனின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லும்போது we will tell them இது வந்து மில்லட்ல தான் செஞ்ச ப்ரௌனி அப்படின்னு சொல்லும்போது they will be amazed. அதே இது நம்ம வந்து மில்லட் ப்ரௌனி சொல்லி வித்திருந்தோம்னா ஐயோ மில்லட் ப்ரௌனி நல்லாவே இருக்காது, வேண்டாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு they will have that impression. சோ அவங்க வாங்கவே மாட்டாங்க. சோ அது சொல்லாம அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க நல்லா வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போதுதான் we reveal it to them that it's made out of millet, that to 100% millet, no maida, no white sugar also. And the then millet wine ella wherever we place the millet wine, that will be the attraction, center of attraction of our counter or our shop. நம்ம வந்து மில்லட் வைனா எப்படி இருக்கும், அது எல்லாம் அந்த மில்லட் வைன்னாலே ஃபுல் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதுக்கு மேலதான் இருக்கும். Then apart from millet wine, we do other homemade non-alcoholic wine, ginger, rose, red, gooseberry, pineapple, jackfruit, jamun, tender coconut. எல்லாமே இந்த மாதிரி நிறைய varieties we have kept and we are doing it. And this was the another central government project that we did. It was a nutritional month that we conducted in Tamil Nadu. And we went to so many school going kids and we gave them millet hamper, and we celebrated this nutritional month along with the central government. So this was a very good opportunity that we got to penetrate into young generation. Schools lala we penetrated, Anganwadi we gave millet food. So that was a really good experience. And avangukku and the education kudta and the awareness kudukumbodhu, and they were able to understand and take it also, which was a very good experience that we got in conducting this event also. And so these are my products. Apart all this momos, samosa, even we have samosa in millet based samosa lam pannittu irukom. So and the madri idha, these are my overall. And the young generation ku etha madri millet pancake, pancakes எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், which is along with this young generation. இப்ப pancake, இப்ப இட்லி தோசை எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு pancake தான் வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்ற ஜெனரேஷன் வந்தாச்சு. So அவங்களுக்கு ஏத்த மாதிரி we have millet based pancake mix also. So that is it about healthy eating and including millet in our day-to-day life, in our every meal. It is very important. Millet வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் millet பத்தி I would tell this, that is ragi.
நம்ம வந்து யூஸ்வலி இப்போ வந்து இருக்கிற லைஃப் ஸ்டைல், இப்போ ஐடி கம்பெனில இருக்கட்டும், எனி ஜாப் தட் இஸ் பி தேர், அங்க வந்து சன்லைட்டை வந்து பாக்குற நேரமே கிடையாது. ஸோ வைட்டமின் டி ஆட்டோமேட்டிக்லி டிக்ரீசஸ் இன் ஆர் பாடி. ஸோ அப்படி இருக்கும்போ இட்ஸ் லைக் நம்ம வந்து வெயில்ல போனாதான் வைட்டமின் டி, அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். திஸ் ராகி மில்லட் ஹேஸ் வைட்டமின் டி, and along with that it has a high amount of calcium also. So calcium and vitamin D and the combination itself is such a unique thing. Vitamin D இருந்தா தான் கால்சியமே அப்சார்ப் ஆகும் நம்ம பாடிக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் இது வந்து நம்ம வெயில்ல போனா தான் வைட்டமின் டி கிடைக்கும்னா அப்படி கிடையாது. இஃப் யூ கன்சியூம் ராகி ஆன் டெய்லி பேசிஸ், யூ வில் நாட் ஹாவ் எனி ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் வைட்டமின் டி வில் பி தேர் அண்ட் கால்சியம் வில் பி அப்சார்ப் ஆட்டோமேட்டிக்லி. சும்மா கால்சியம் டேப்லெட்ஸ், இது ஓல்டேஜ் பீப்புள் எல்லாம் கால்சியம் டேப்லெட்ஸ் நிறையவே எடுத்துட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு முட்டு வலி எல்லாம் போறதே கிடையாது. ராகி சாப்பிட்டாலே அவங்களுக்கு முட்டு வலி எல்லாம் போயிடும், ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே கண்டிப்பா போயிடும். And along with that, it has the ability to the collagen, இது நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் வந்து இட் ஹாஸ் ப்ரோட்டீன், அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் அதுல இருக்கு, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஸ்கின் அண்ட் ஹேர். So which is a very, so ragi I would say it's a very unique and very beneficial for our day to day life. நம்ம ஏதாச்சும் ஒரு மில்லட் நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம், என்ன மில்லட் நமக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னா ஐ வுட் சே இட்ஸ் ராகி. ஸோ ராகி கன்சியூம் பண்றது இட்ஸ் ரியலி குட். ஸோ தட்ஸ் இட். All the best for the event that you are doing. It's really good that the initiative that has been taken. சந்தோஷம், நீங்க இவ்வளவு நேரம் எங்களுக்காக பேசி உங்களுடைய அனுபவங்களையும் நாலேஜையும் ஷேர் பண்ணதுக்கு. அந்த ஒரு வார்த்தை என் மண்டைக்குள்ள நல்லா ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அந்த மில்லட்ல ஒரு வைன் சொன்னீங்க தெரியுமா? ஆமாங்க. சோ அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தவரையில, அதுலயும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மது பிரியர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. சோ இந்த மில்லட்ஸை யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி மது போதையில இருந்து மீட்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது வந்து இட்ஸ் ஃபார் ஹெல்த் பெனிஃபிட். நம்ம டைஜஷனுக்கு இட்ஸ் ரியலி குட் அண்ட் ஃபார் த ஹெல்தி பாக்டீரியாஸ் இன் ஆர் கட், அதை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக இந்த நான் ஆல்கஹாலிக் வைன் இஸ் ரியலி குட். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி நான் ஆல்கஹாலிக் வைன் தட் ஐ ஹேவ், தட் இஸ் கூஸ்பெரி வைனா இருக்கட்டும், அது வந்து பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இட்ஸ் ரியலி குட். அண்ட் ரோஸ் வைன் இஸ் குட் ஃபார் த ஸ்கின். ஸோ அந்த மாதிரி எல்லா வைன்ஸ் தட் ஐ ஹவ் கெப்ட் இட்ஸ் ஃபார் த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஒன்லி. ஸோ as I said in the beginning, நம்மளோட ஃபுட்டை வந்து ஒரு மெடிசினா கன்சிடர் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஸோ இஃப் வி கன்சிடர் our food as medicine, only then we will be able to get all the nutritional benefits out of it. அதர்வைஸ் நம்ம வந்து சும்மா சாப்பிட்ற கடமைக்கு, இல்லைன்னா அந்த கிரேவிங் இருக்கிறனால ஆர் அந்த டெம்டேஷனுக்காக, இல்ல டென்ஷன்ல வந்து நிறைய பேர் ரொம்ப கன்சியூம் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்கு, எனக்கு சாப்பிட்டா தான் அது அடங்கும் அப்படின்னு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காம we should be very conscious about what we eat, how we eat, and the amount of the food that we consume. And as you said about this alcohol, the addict இருக்கிற பர்சன், alcoholic person, அவங்க வந்து ரொம்ப கன்சியூம், அது வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இட் ஹாஸ் டு பி தேர் ஓன் வில் ஒன்லி. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய மெடிசன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் it's obviously it lies in their own hand. If they decide only, they can come out of it. It's the decision that they have to make. Thank you so much ma'am. ஸோ இவ்வளவு நேரம் இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்ப்ளோல நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா ராஜ் அவங்களுக்கு பெரிய நன்றிகள். அடுத்ததாக நம்ம ஸ்லாட்ல 390வது இடத்துல நம்ம கிட்ட பேசுறதுக்காக சுகந்தி கேஎஸ்டி இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை நமக்கு வழங்குபவர்கள் நரசூஸ் காபி மற்றும் அனில் ஃபுட்ஸ், ஹோஸ்டட் பை கதிர் காலேஜ் கோயம்புத்தூர். ஹாய் மேம், இருக்கிறீங்களா லைன்ல? நாங்க பேசுறது கேக்குதா? கேக்குது சார், லைன்ல இருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க மேம். சூப்பரா சூப்பர் மேம், இருக்கு. சூப்பர். வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது மேம், கேக்குது. சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க நான் மேம். அதாவது என் நேம் சுகந்தி. என்னோட கம்பெனி நேம் வந்து சுகந்தி ஃபுட் ப்ராடக்ட். நான் வந்து மில்லட் பேஸ்டா தான் எல்லா ஃபுட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கடந்த 6 மாசமா வந்து ஃபுல்லா மில்லட்ஸ் தான் வந்து யூஸ் பண்றேன். ஃபுல்லா மீன்ஸ் நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வீட்லயே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த வேர்ல்டு மில்லட் எக்ஸ்போ கான்க்ளேவ் நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க சரோஜினி மேம் சொன்னாங்க, நீங்களும் வந்து இதுல கலந்து பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அத வீடியோ எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க மேடம் வந்து சரோஜினி மேம். அவங்க தான் வந்து நீங்க உங்க சிறுதானியம் எடுத்ததுல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க பேசுங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நாலேஜ் இல்லைன்னாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். இப்போ எங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படின்னா என்னோட ஒரு 2005ல எனக்கு வந்து விட்டமின் சி குறைபாடு, அது மாதிரி சாரி அயன் இரும்பு சத்து குறைவா இருந்துச்சு. தலைமுடி எல்லாமே வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்னா நிறைய டாக்டர்ஸ்ட போய் கன்சல்ட் பண்ணேன். இந்த மாதிரி சத்து குறைபாடு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னது உங்களுக்கு விட்டமின்ஸ் நிறைய டானிக்லாம் எழுதி கொடுத்தாங்க, மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. எனக்கு என்னோட ஹேபிட் என்னன்னா, நான் சிறு வயசுல இருந்தே வந்து டேப்லெட்ஸ் அந்த டானிக் அப்படின்னாலே எனக்கு ஒரு பயம், எடுக்கவே மாட்டேன். அதை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து எல்லாருமே என்னோட ஃபேமிலியில ரொம்ப கம்பல் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு வேற என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுல என்னோட மதர் இல்ல அவங்க தான் வந்து ஆர்டிபிஷியலா எதுவுமே இல்லாம நேச்சர் ப்ராடக்ட்ஸை வச்சு என்ன எப்படி நீங்க சர்வை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராகி கூழா கொடுத்தாங்க, அப்புறம் ராகி களி கிண்டி கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண பண்ண என்னோட ஹெல்த் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்துச்சு. எனக்கு அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து ராகி மட்டும்தான் தெரியும். அதை மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம், அது தெரியும். ஆனா அவங்களுடைய ஓல்டேஜ்ல இருந்தே அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவேளை சாப்பாடு வந்து சிறுதானியமாவே எடுத்துருக்காங்க. ஒரு நாள் வந்து திணை, ஒரு நாள் வந்து சாமை, அந்த மாதிரி வரகரிசி, மாப்பிள சம்பா, அந்த மாதிரி ரைஸா தான் எடுத்திருக்காங்க. பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப ஒரு வெள்ளை நிறமா இருக்கக்கூடாது. ஒரு பழுப்பு அப்படி இல்லைன்னா கருப்பு கலந்த நிறம், சிவப்பு அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. அந்த ப்ரௌன் கலர் அப்புறம் இந்த பிளாக் கலர் வர்றது எல்லாமே வந்து நல்லா அயன் கண்டென்ட் உள்ளது. அந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சாப்பாட்டுலயே இது எல்லாமே வந்து கொண்டு போயிருக்காங்க. இப்ப வந்து நம்ம அந்த இது எல்லாமே இல்லாம ரைஸ் நிறைய சேர்க்கறதுல நமக்கு வந்து எந்த பெனிஃபிட்ஸுமே இல்லாம இருக்கு. இப்ப நம்ம இந்த மாதிரி திணை அரிசி, திணை அரிசியில வந்து பாயாசம், திணை பொங்கல் இது எல்லாமே செஞ்சிருக்கோம். அது எல்லாமே வந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்க ஃபேமிலியில. ஹலோ, ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா. இப்போ கேக்குதா மேம்? கேக்குது சார், சொல்லுங்க. இப்போ அதாவது பெண்களுடைய தொழில் முனைவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப வளர்ந்துகிட்டே வருது. சோ பெண்கள் சாதிக்காத துறை இல்ல, சோ கால் வைக்காத துறை இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், எதுக்காக இந்த மில்லட்குள்ள நீங்க கால் எடுத்து வச்சீங்க? சோ அப்படி நீங்க வச்சதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிருக்கா? கண்டிப்பா சார், கிடைச்சிருக்கு. நான் தான் என்னோட சர்வைவில சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அயன் டெபிசிட் இருந்துச்சு. இது நம்ம ராகி யூஸ் பண்றதுல நம்ம சிறுதானியம் வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றப்ப நமக்கு நல்லது செய்யறப்ப அதையே நம்ம வந்து பிசினஸா எடுத்து பண்ணக்கூடாதுன்றது வந்து முன்னாடி பிசினஸ் பண்ணணும், ஃபுட் பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனா சிறுதானியம் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட எனக்கு வந்து அதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு நஞ்சு இல்லாத உணவு கொண்டு போய் கொடுக்குறோம் மக்களுக்கு. நம்ம பொதுவாவே வந்து இப்போ ஒரு ஃபுட்டு எடுத்துட்டு போறோம், இது வந்து சிறுதானியத்துல செஞ்சது அப்படின்னா எடுக்கிறவங்க வந்து யோசிக்கிறாங்க, சிறுதானியமா உடம்புக்கு சேராது, திடீர்னு எடுத்தோம்னா என்ன ஆகும் தெரியாது அப்படின்றதுனால
நான் வந்து சும்மா நார்மலா தான் கொண்டு போவேன். இந்த மாதிரி சும்மா சாப்பிட்டு பாருங்க, அன்னைக்கு வீட்டுல செஞ்சோம், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அவங்க வந்து சாப்பிட்டு பிடிச்சிருவாங்க. நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னது பிறகுதான் வந்து நாங்க இது சிறுதானியத்துல செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கொண்டு போனது. இப்போ ஒரு எங்க ஃபேமிலியே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப வந்து இந்த மாதிரி நான் சிறுதானியத்துல உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு, சிறுதானியம்லாம் வேண்டாம், ஃபங்க்ஷன் நடக்குது, அது வந்து ஒரு நல்லா இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதுவுமே சொல்லாம நான் ஸ்வீட் நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, எதுவும் சொல்ல வேண்டாம்னு ராகிலையும் சோளத்துலையும் அல்வா செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஆனா யாராலையுமே வந்து அது வந்து சிறுதானியத்துல செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு என்னால ஒரு 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 20, 25 பேர் அது சாப்பிட்டுருக்காங்க, சாப்பிட வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வந்து என்னைய இந்த பிசினஸ்க்கு கொண்டு வந்திருக்கு சார். அது இல்லாம எங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப அருமை. இந்த மாதிரி சிறு தொழில் முனைவோர் எல்லாம் வந்து இந்த வேர்ல்ட் லெவல் எக்ஸ்போல கலந்துட்டு பேச சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். சுந்தர் சாருக்கும் ரொம்ப நன்றி சார். சரோஜினி மேம் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எங்களுக்கு, அவங்களுக்கும் நன்றி. நீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லாம எல்லாமே கண்டினியூஸா கொண்டு போயிருக்கீங்க. இது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் சார். சொல்லுங்க சார். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க சார். இப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதிகமா வெள்ளையா இருக்கிற சாப்பாடை நம்ம சாப்பிட எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அரிசி எடுத்துக்கிட்டா கூட நல்ல தீட்டப்பட்ட அரிசியா இருந்தாதான் நம்ம வாங்கி சாப்பிடுறோம். சோ முதல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடையில எல்லாம் அந்த அரிசி கொடுக்கும்போது மஞ்சள் கலர்ல இருக்கும். சோ அதுக்கு தாண்டி போனா சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க, சிகப்பு கலர்ல இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற பொருளை கூட பாக்குறதுக்கு கலரா இருக்கா இல்லையான்னு பார்த்துதான் அதை வாங்கி சாப்பிடுறோம். அப்படி வாங்கி சாப்பிடும்போது நம்ம எப்படி செய்யறோம், எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. மில்லட்ஸ உங்களுக்கு யாரு செய்ய சொல்லி கொடுத்தாங்க? எப்படி சமையல் முறையில நீங்க மில்லட்டை கொண்டு வந்தீங்க? நம்மளுடைய உணவு கலாச்சாரத்துல இருந்து நீங்க மில்லட்டை எப்படி பாக்குறீங்க? மில்லட் செய்ய சொல்லி கொடுத்தது வந்து எங்க முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த இது எல்லாமே வந்து நாங்க எங்க இதுல எப்படி செய்வோம்னா, சாதம் வந்து வடிச்சுதான் சாப்பிடுவோம். அந்த சாதம் வடிச்சு சாப்பிடுறதே வந்து ஒரு ஒரு பானையில ஸ்டோர் பண்ணிட்டு அதையவே வந்து அடுத்த நாள் ரீயூஸ் பண்ணுவோம். அப்படின்றப்ப அது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. எந்தவித உம் வயிற்றுல வந்து ஹீட் அந்த மாதிரி எதுவுமே அப்சர்வ் ஆகாது. அப்படின்றப்ப அந்த அந்த அவங்களோட முறைகள் சொல்லியிருக்காங்க. அது போக நாங்க வந்து இங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் எம்எஸ்எம்இலையும் ட்ரைனிங் போயிருக்கேன். அந்த ட்ரைனிங் எல்லாமே பேஸ்டா வச்சுட்டு எனக்கு வந்து இதுல இருந்து இன்னும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கொடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இன்னும் என்ன கத்துக்கலாம், இதை விட இன்னும் என்ன மாதிரி ப்ராடக்ட் கொண்டு போனா இப்போ குழந்தைகள் எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் எங்களுக்கு. எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா நோய் இல்லாத வாழ்வு வந்து வர எங்க ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். அது மாதிரி நாங்க மட்டும் சாப்பிடுறது இல்லாம எல்லாருமே சாப்பிட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை வந்து கொஞ்சம் நோய் இல்லாத தமிழ்நாடா மாத்தலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு 50 பேரை மாத்துறேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்று கூடி மாத்துறப்ப கண்டிப்பா வந்து ரிசல்ட் நல்லா வரும். கண்டிப்பா 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 மேம். நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக நல்ல ஒரு திட்டத்தை இருக்கிறீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்க மதுரையில இருந்து பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன், சரிதானம்மா? ஆமா சார், ஆமா சார். மதுரையில ஆமா. இப்போ மதுரை அவனே. ஓ சரி சரி சரி. இப்போ நம்ம மதுரை சைடு போனோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த சிறுதானியத்தை பத்தி எல்லாம் தெரியறது இல்ல. சோ இப்போ மதுரையில எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எளிதில கிடைக்கிற சிறுதானியம்னா என்னவா இருக்கும்? இல்ல அது எப்படி நீங்க சமுதாயத்திலயோ இல்ல மத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க? மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது நான் இப்ப எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸா வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னோட பிராண்ட் வந்து ரீவா. இது வந்து ஈஸியா சமைச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே இதுலயே ரெடி மிக்ஸா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாருமே சிறுதானியம்னா சமைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே ரெடியா இருக்கு. ரெடி இன்ஸ்டன்ட் பொங்கல்.
இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொண்டு போறப்ப ஈஸியா கொண்டு போய் அவங்களுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இது வச்சிருக்கோம். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ், இதுமே வந்து சாதம் வடிச்சு, இப்ப சாமையில இல்ல வரகு சாதம் வடிச்சு இது கலந்து சாப்பிட்டாலே வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப இது குக் பண்றதுக்கு ரெடி ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அப்புறம் புட்டுன்றப்ப அது ஃபேமிலில ரெகுலரா யூஸ் பண்றதுதான். புட்டு, இடியாப்பம் இது காலையில எடுத்துக்கிறது. ஒரு 10 மினிட்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சார். இந்த மாதிரி சப்பாத்தி மிக்ஸ், இது வந்து சோளத்துல செய்யற சப்பாத்தி மிக்ஸ். அப்படின்றப்ப ராகி, சோளம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்து நம்ம ரெகுலரா சாப்பிட்ற ஐட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் சிறுதானியம் எல்லாம் சேர்த்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு வந்து விஷமில்லாத உணவாகவும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து சிறுதானிய லட்டு சார். இதுலயே வந்து நான் எனக்கு ஒரு 10 வெரைட்டி வரைக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்டா நல்லா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. என்னோட கான்செப்ட் வந்து இப்போ வந்து சொல்லுங்க சார். இன்ஸ்டன்டா நம்ம போற வாழ்க்கையில உடனுடனே செஞ்சு சாப்பிடுற மாதிரி. ஆமா, இன்ஸ்டன்டா என்ன எதுக்காக அப்படி ப்ரிப்பேர் பண்ணனா ப்ராடக்ட் ஹலோ வந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. நம்மளுடைய நேரத்தை சொல்லுங்கம்மா சார். கேட்கல, ஆடியோ சரியா கேட்கல. ஹலோ, நீங்க பேசுறது கேக்குதுமா? கேக்குது. சரி. இப்ப இன்ஸ்டன்டா எதுக்கு கொண்டு போறேன்னா, என்னோட பசங்க வந்து வெளியூர்ல தான் தங்கி வேலை பாக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு வெளியில சாப்பிடுறது, வெளியூர்ல போய் சாப்பிடுறது, ஹோட்டல்ல சாப்பிடுறது வந்து அவங்களுக்கு அந்த உணவு வந்து சரியா ஒத்துக்கல அவங்களுக்கு. இந்த மாதிரி உள்ளதுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு. அவங்களுக்கு இதனால ஒரு வயிற்று ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம இருக்கு. அவங்களே கையால சமைச்சு சாப்பிடுறாங்க. அதனால இது வந்து எனக்கு நம்ம யங்கர் ஜெனரேஷனுக்கு ஒர்க் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப ஒரு புதுமையான திட்டம் தான். இப்ப நான் கூட வேலைக்காக கோயம்புத்தூர் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்மளும் வாங்கி சமைக்கலாம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சாப்பிடுறதுக்கோ என்னுடைய பசியை நான் வைக்கிறதுக்கோ நிறைய ப்ராடக்ட் இருக்கு. 2 நிமிஷத்துல நான் மேகி கிண்டி சாப்பிடலாம், இல்ல நான் கடை பாக்கெட் வாங்கி சாப்பிடலாம், இல்ல சப்பாத்தி மாவோ புட்டு மாவோ நிறைய பிராண்ட் இருக்கு. நிறைய பேக்கிங் வச்சு 3 மாசம் 6 மாசம் எக்ஸ்பிரி டேட் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் ஏன் அவங்கள விட்டுட்டு உங்க ப்ராடக்ட்டுக்கு வரணும்? அதுக்கான காரணம் என்னவா? ஹலோ சார், ஆடியோ கேட்கல. சொல்லுங்கம்மா. கேக்குது கேக்குது கேக்குது. இல்ல நீங்க என்ன கேட்டீங்க? கேட்ட கேள்வி உங்களுக்கு கேட்டுச்சு? கேட்கல, சொல்லுங்க. கேள்வி உங்களுக்கு புரிஞ்சு கேட்கலையா? கேட்கல சார். மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நம்ம இமிடியேட்டா வாங்கி சாப்பிடுறது மேகி இல்ல மசாலா ஐட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஆச்லா, சக்தி மசாலா அப்படின்னு நிறைய இருக்கு. புளியோதரை நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி பிராண்ட்ல நிறைய பேக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணி 3 மாசம் 6 மாசம் எக்ஸ்பிரி டேட்டோட கொடுக்குறாங்க. நான் அதையெல்லாம் விட்டுட்டு உங்க ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம இதுல வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்கறது இல்ல. அது மாதிரி கெமிக்கல்ஸ், ஃபுட் கலரிங்ஸ் எதுவுமே பண்றது இல்ல. இப்ப நம்ம சிறுதானியத்திலேயே வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து ஒவ்வொரு கலர்ல இருக்கு. இப்ப திணை எடுத்தோம்னா நல்ல ஒரு பழுப்பு ஒரு எல்லோ கலரா நல்லா இருக்கும். வரகுன்றப்ப ஒரு நல்ல ஒயிட் கலர் கிடைக்குது. இந்த மாதிரி இதுலயே நேச்சர் கலர்ஸ் இருக்கிறப்ப நம்ம வந்து ஃபுட்ல எந்தவித கலரிங் ஏஜென்ட்டும் சேர்க்கறது இல்ல. அது மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவும் சேர்க்கறது இல்ல. எல்லாமே வந்து நேச்சர் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது ஹெல்த்திக்கும் நல்லதுங்க சார். ஒன்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கும். அது நம்ம ஹெல்த்தியான சாப்பாடை தான் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் அவங்களுக்கு போகும் சார். ஹலோ, இப்போ வந்து
அதுல இருக்கிற நன்மைகளை வச்சு நீங்க என்னோட ப்ராடக்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா சார். அப்படிதானே? ஆமா சார். என்னோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்ல, சிறுதானியங்கள் இது எல்லாமே. கேக்குதா? அப்போ ஆமா. நீங்க ஒரு நீங்க ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராடக்ட் ஃபுல்லா ரீச் ஆகுச்சு அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய சர்வீஸ் மோட்டிவ அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்களா? கண்டிப்பா. ப்ராஃபிட்காக வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸோ, இல்ல அட்வர்டைஸ்மென்ட்டோ, இல்ல நான் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கிறேன். ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் எக்ஸ்பைரி டேட்டுக்காக ஒரு சில கெமிக்கல சேர்க்கலாம். தப்பில்ல அப்படின்னு டெசிஷன் எடுப்பீங்களா? இல்ல நான் கடைசி வரைக்கும் ஆர்கானிக் ஃபுட்ஸ் மட்டும் தான் குடுப்பேன். இயற்கையான உணவு மட்டும் தான் குடுப்பேன் அப்படின்னு உங்களுடைய தொழில் தொடங்குவீங்களா? சார், இயற்கை வந்து என்னைக்குமே நம்மள கைவிடாது. இயற்கையான ஃபுட்ஸ் குடுக்கறது தான் என்னோட கான்செப்ட் தான் சார். அதுல வந்து கெமிக்கல்ஸோ, பிரிசர்வேட்டிவ்ஸ் குடுத்து தான் ஆகணும் அப்படின்றப்ப, அது நமக்கு அ மனதளவுல வந்து ஒத்து வரல சார். இயற்கையான சாப்பாடு தான் வந்து குடுக்கணும். கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது. அதான் என்னோட கான்செப்ட். நஞ்சில்லாத உணவு கொண்டு போகணும். மண்ணுக்கும், மனிதனுக்கும் நல்லது செய்யணும். கண்டிப்பா, கண்டிப்பா மேம். ம். இப்போ நம்மளுடைய ஜெனரேஷன பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மில்லட்ஸ் சொல்லிக் குடுக்குறீங்க. ஆமா. சோ அந்த குழந்தைகள் என்னென்ன சாப்பிடுறாங்க? பிஸ்கட் சாப்பிட்டாங்கன்னா, மில்லட்ஸ்ல பிஸ்கட் செய்றோம். சிப்ஸ் ஆ. சாப்பிட்டாங்கன்னா, மில்லட்ஸ் யூஸ் பண்ணி சிப்ஸ் செய்றோம். ஆனா நமக்கு இந்த எப்படி கிடைச்சுச்சு? ஒரு கம்பு அப்படின்னா, அது கம்பா தான் கிடைச்சுச்சு. சோ ராகி ம். அப்படின்னா, அது ராகியா தான் கிடைச்சுச்சு. திணை அப்படின்னா, திணையா தான் கிடைச்சுச்சு. நம்மளுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய ருசிக்காக நம்ம உணவு பழக்கவழக்கங்கள மாத்தும்போது, இது எந்த அளவுக்கு நிலைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறீங்க? சார், எதுவுமே நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாரி பிடிச்சிருக்கோ, இப்போ ஒன்ஸ் குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுவே வந்து ரெகுலரா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அது இல்லாம அவங்களுக்கு இது எப்படி குக் பண்றது அப்படின்ற மெத்தடும் சொன்னோம்னா, அவங்க சாப்பிடுறது இல்லாம அதையும் அப்படியே பழக்கிட்டு அவங்களோட ஜெனரேஷன் கொண்டு வரதுக்குமே வந்து முன்னால ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட ஒரு சின்ன கருத்து அப்படின்னா, அ ஸ்கூல்லயே வந்து ஒரு ஒரு செக்ஷன் அந்த மாரி கொண்டு போலாம். ஒரு ஒரு 1/2 அன் ஹவரோ, ஒரு 10 நிமிஷமோ ஒரு சிறுதானியத்த எடுத்து ஈஸியா எப்படி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்றது அந்த விழிப்புணர்வ வந்து அந்த ஸ்கூல் லெவல்லயே கொண்டு வந்தோம் அப்படின்னா, அவங்களே வந்து இன்ட்ரஸ்டடா வீட்ல போய் கேட்பாங்க. "அம்மா எனக்கு இது செஞ்சு குடும்மா. இது நல்லாருக்கும். இது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க." அப்படின்றதையும் வீட்ல வந்து கன்வே பண்ணுவாங்க. அப்படின்றப்ப அவங்க இந்த மாரி சாப்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்றதும் அவங்களோட பேரண்ட்ஸ் ஆல்ரெடி குடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க கொண்டு போய் சொல்றாங்க. ஆமா நம்ம பிள்ளைங்க கேட்கறாங்க அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு வந்து ஈஸியா அவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு சிறந்த வழியா இருக்கும்னு என்னோட கருத்து. சோ ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆ. இதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துல நம்ம நேத்து பேசும்போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ம். இணைய வழி, அதாவது இயற்கை வழி கல்வின்னு சொல்லி ம். குழந்தைகளுக்கு மத்தியில போய் இந்த அவேர்னஸ் நடத்திக்கிட்டு வந்தாங்க. ம். ம். சோ நமக்கு நல்ல ஒரு அறிவு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அத கடத்த முடியும். சோ நம்முடைய தாத்தா, பாட்டிகள் எந்த அளவுக்கு மில்லட்ஸ யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்படி உங்களுடைய தாத்தா, பாட்டியோ இல்ல அவங்களுடைய அப்பா, அம்மாவோ உங்களுக்கு எந்த அளவுக்கு மில்லட்ஸ சொல்லிக் குடுத்தாங்க? உங்க ஃபேமிலில இன்னைக்கும் மில்லட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீடிச்சிருக்கு? இப்ப என்னோட மாமனார், மாமியார் எல்லாருமே வந்து அவங்க ஒரு 92 வயசுல தான் இறந்திருக்காங்க. அவங்களுடைய சாப்பாட்டு முறைகள் வந்து எப்படி செய்யணும்? காலையில வந்து சாப்பாடு அ ஒரு வேளைக்கு 2 தடவ தான் வந்து சாப்பாடே அவங்க எடுத்திருக்காங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 6 டூ 7 அந்த டயத்துலயும், ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்குள்ளேயும் சாப்பிட்டு முடிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது வந்து என்ன சாப்பாடு முறை எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம சாப்பிடுற மாரி இட்லி, தோசை அந்த மாரி வெரைட்டியா சாப்பிடாம, மார்னிங் வந்து ஒரு கூழ், கவுனி கூழ், அ கவுனி கஞ்சி எடுத்திருக்காங்க. மத்தியான நேரம் வரகரிசி சாப்பாடு, அதோட வந்து புளிச்ச தயிரு, ஆ ஒ அ கத்திரிக்காய் கூட்டு, அந்த மாரி சாப்பிட்டுருக்காங்க. அப்படின்றப்ப, அது வந்து ரெகுலரா எடுக்காம, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இதா ஒவ்வொரு சாப்பாடா எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நாள் வந்து சாமை. நாள் வந்து இந்த மாரி எடுத்தாங்க. அடுத்த நாள் சாமை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் திணை, மாப்பிளை சம்பா, பூங்கார் வந்து பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு நல்ல சத்து குடுக்க வேண்டிய அ சிறுதானியம்.
அது பெண்கள் நிறைய எடுத்திருக்காங்க. அது மாதிரி மாப்பிள்ளை சம்பா, இப்ப ஒரு கல்யாண வீட்லயே வந்து மாப்பிள்ளை சம்பாவும் பூங்கார் அரிசியும் வச்சுதான் வந்து முன்னாடி அந்த பெரியவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த சமைச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப எங்களுக்கு வந்து இந்த மாதிரிதான் இந்த பக்கத்துல இருந்து சொல்றதுக்கு இல்லாம நம்ம அந்த ட்ரைனிங் எல்லாம் நிறைய எடுத்ததுனால எங்களுக்கு அந்த ஓரளவு தெரியும் எப்படி வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிடுறது. இப்போ ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னாலே அதையே வந்து வீட்லயே ஒரு செஞ்சு பார்ப்போம். டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றப்ப அது வந்து ஒரு 4 பேருக்கு சொல்றோம். அந்த மாதிரி எடுத்துருக்கோம் சார். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து இந்த எம்எஸ்எம்இல ட்ரைனிங் போறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த சிறுதானியத்தை பத்தி நிறைய அவேர்னஸ் வந்தாலும் நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு எவ்வளவு சலுகைகள் இருக்கு. ஸோ நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா, அதுவும் முக்கியமா சிறுதானியத்துல போறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அரசாங்கம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ எம்எஸ்எம்இல இருந்து நமக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க கொஞ்சம். எம்எஸ்எம்இல இருந்து தொழில் முனைவோருக்காக நிறைய லோன் அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க சார். ஆனா இப்ப நாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அதனுடைய டீடைல்ஸ் எதுவுமே வந்து இப்போதைக்கு எங்களுக்கு தேவைப்படல. ஆனா ஃபியூச்சர் பிளான் பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல கொண்டு போறப்ப எம்எஸ்எம்இயோட அவங்க கான்டாக்ட்ஸ்ல எப்படி லோன் அவைல் பண்ணிட்டு மெஷினரிஸ் எல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்குவோம் சார். ஸோ உங்களுடைய இந்த ஒரு சுகந்தி ஃபுட்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கும்னு நம்புறேன். ஸோ நீங்க மில்லட் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ நீங்க தொழில் தொடங்குனதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ ஏன் இந்த ஒரு பேரை இந்த ஒரு ஃபீல்டுல நீங்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க? என்னோட நேம் சுகந்தி சார். அப்படின்றப்ப என்னோட நான் ஃபுட் பிசினஸ் பண்ணணும்ன்றது என்னோட நீண்ட நாள் ஆசை. ஒரு 15 வருஷமா வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணணும். பர்டிகுலரா எனக்கு ஃபுட்ல தான் பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம். சிறுதானியத்துல எடுத்து பண்றப்ப எனக்கு சிறுதானியத்துல நிறைய நன்மைகள் இருக்கு. இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்ன்றதுனால நம்ம வந்து ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்ல தான் வந்து சுகந்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு கொண்டு போயிருக்கோம். அது மாதிரி ரீவான் பிராண்ட் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, ஆர்கானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனோட பிராண்ட் நேம் வந்து ரீவான் தான் வச்சிருந்தோம். அதனால இதையுமே வந்து நம்ம ஃபுட் ஐட்டத்துக்குமே இதே பிராண்டை கொண்டு வந்துடலாம். அது இல்லாம ரீவான்றது ரிவர் பேஸ் பண்ணி வர நேம் தான் ரீவா. அதான் அதே நேமை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் சார். ஹலோ. சூப்பர் சூப்பர் மேம். இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம மில்லட் சாப்பிடுறதுனால இல்ல நம்மளுடைய அதோடைய நன்மைகள் பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுலயும் இந்த அது என்ன சொல்றாங்க ஹைபிரிட்னு சொல்றாங்க. ஸோ எப்படி ஒரு தக்காளியை நம்ம கீழே போட்டோன்னே வெடிச்சிச்சோ, இன்னைக்கு அந்த தக்காளியை கீழே போட்டா குதிக்கும். ஸோ காய்கறி எடுத்துக்கிட்டாலும் சரி சரி இந்த பிஸ்ல வரும்போது எல்லாம் ஹைபிரிடா மாறிடுது. ஸோ இந்த மில்லட்டுமே பிசினஸ் மோட்டிவா மாறும்போது இதுல நீங்க காசுக்காகவோ இல்ல மத்தவங்களுடைய லாபத்துக்காகவோ இதை கொண்டு வந்தோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சிறுதானியம் வந்து உங்களுக்கு எல்லா வறட்சியுமே தாங்கி வளர்றதுதான் சிறுதானியம். இதுல வந்து ஹைபிரிட் அந்த ஐடியா எனக்கு இல்லை சார். ஆனா ஹைபிரிட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். ஹைபிரிட் வர்றது இப்ப அதை யூஸ் பண்றதுனால நிறைய மலட்டுத்தன்மை அந்த மாதிரி இதெல்லாம் வருது. அதனால இப்ப நாங்களே வந்து வெளியில காய்கறி வாங்குறப்ப ஹைபிரிட்டா இருக்கு. இப்ப தக்காளி எடுத்தோம் அப்படின்னா நாட்டு தக்காளி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதுல விதைகள் இருக்கா. இப்ப பப்பாளி எடுத்தோம்னாலே பப்பாளியில நிறைய விதைகள் இருக்கான்னு சொல்லி கேட்டுதான் வந்து வாங்குவோம். அப்படின்றப்ப ஹைபிரிட் வந்து அவ்வளோ அவாய்ட் பண்றோம். கண்டிப்பா கண்டிப்பா மேம். நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாடு கொஞ்சமா இருந்தாலும் நஞ்சு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசைதான். சோ இப்ப நம்ம ஒரு சிலதை பார்த்தா நமக்கு தெரியும் இது நஞ்சுதான்.
ஸோ இது அது கத்திரிக்காயில 2 கலர் இருக்கும், வெள்ளையா இருக்கும், இன்னொன்னு வயலட் கலர்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா, இல்ல அதை வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுமா? அது வாங்கி சாப்பிட்டது பிறகுதான் சார் தெரியும். நம்ம ரெகுலரா வாங்குறவங்க அவங்க கடையிலேயே வந்து இப்ப விவசாயிகள் கொண்டு வருவாங்க. அவங்ககிட்ட டைரக்டா வாங்குறப்ப அது வந்து மேக்சிமம் ஹைபிரிட்டா இருக்காது, வாய்ப்பு இல்ல. அதனால இப்ப மார்க்கெட்டுக்கு வரப்ப அந்த சந்தைக்கு கொண்டு வர்றவங்களே வந்து அவங்க டைரக்டா எங்க நிலத்துல விளைஞ்சதுன்னு சொல்லிட்டே கொண்டு வருவாங்க. அவங்ககிட்ட வாங்குறப்ப நல்லா நேச்சராவே இருக்கும். அவங்க வந்து பொய் சொல்லி குடுக்குற அளவுக்கு இருக்காது. நம்ம கடைகள்ல போனோம் அப்படின்றப்பதான் அது வந்து கலந்து வச்சிருப்பாங்க. நம்ம ரெகுலரா வாங்குறது விவசாயிகள்ட்டயே வாங்குறப்ப நமக்கு கண்டிப்பா நல்லதுதான் கிடைக்கும். ஹைபிரிட் இருக்காது, வாய்ப்பு இருக்காது. சரி, சூப்பர் மேம். இப்போ நம்ம மில்லட்ஸை வந்து சமைக்கிறதுனால இந்த காய்கறிகள்லாம் சொல்லுவாங்க, காய்கறி அதிகமா தண்ணியில கழுவக்கூடாது, ஸோ வெந்நீல பாயில் பண்ணா அதுல இருக்கிற சத்துக்கெல்லாம் போயிரும் அப்படின்னு. ஆனா சாப்பாடு வந்து வெந்நீல வச்சு கொதிக்க வச்சு சாப்பிடுறோம், தண்ணீர் வெந்நீல கொதிக்க வச்சு குடிக்கிறோம். இதே மாதிரி மில்லட்ஸ, அதாவது சிறுதானியத்தை நம்ம சாப்பிடுறதுக்கு முறைகள் இருக்கா, இல்ல சமைக்கிறதுக்கு இதுதான் முறை அப்படின்னு ஏதாவது முறைகள் இருக்கா? சிறுதானியம் வந்து நம்ம சாப்பிட்றப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்றப்ப வந்து நமக்கு லோ லெவல்ல தான் வந்து கன்சியூம் பண்ணணும். இப்போ புதுசா எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு வீக்லி 3 நாள் மட்டும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிதான் சாப்பிடணும். அது இல்லாம அது சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால ஜீரணம் பண்றது கொஞ்சம் சிரமமாகும். தண்ணீர் வந்து நிறைய குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சத்துக்கள் வந்து அதுல நிறைய இருக்கு. ஊட்டச்சத்து, நமக்கு புரத சத்து இருக்கு, மாவு சத்து எல்லாமே இருக்கிறதுனால நம்ம நிறையவும் அதுல எடுக்கவும் கூடாது. இப்ப நிறைய சாப்பிட ஆரம்பிச்சு டெய்லி எடுக்கிறோம் அப்படின்னாலுமே அது உடம்புக்கு ஆகாது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு ஒரு 15 டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்றப்ப 7 சிறுதானியங்களை கரெக்டா அது ஷெட்யூல் பண்ணி கொண்டு போனோம்னா நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அருமையா சொன்னீங்க மேம். ம். நீங்க டெய்லி சாப்பிடுற சிறுதானியம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அதை என்னென்ன முறையில எல்லாம் செஞ்சு சாப்பிடுறீங்க? மழை காலத்துக்கு வந்து ராகி ராகி பால் எடுத்து சாப்பிடும். வெயில்ல வந்து கம்பு நல்லா முத நாளே ஊற வச்சுட்டு அதை அடுத்த நாள் கொஞ்சம் மிக்சியில அரைச்சிட்டு அதை வந்து நம்ம குக்கர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணி அதுல வந்து கொஞ்சம் ஆற விட்டு நம்ம தயிர் சேர்த்து சாப்பிட்றப்ப அது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. கம்பு சாப்பிடுறது. ராகி வந்து மழைக்காலத்துக்கு எடுத்துக்கிறோம். சோளம் வந்து ஒரு மத்தியான நேரம் ஒரு சோளப்பால் அந்த மாதிரி நம்ம டீ காஃபி அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இதை எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லது. இதை வந்து இந்த 3மே வந்து கொஞ்சம் ரெகுலரா நாங்க யூஸ் பண்றோம். ராகி, கம்பு, சோளம் 3மே யூஸ் பண்றோம். அப்புறம் திணையில வந்து பாயாசம், திணை பொங்கல் அதுமே வந்து நம்ம ரெகுலரா எடுத்து சாப்பிடுறோம். ரெகுலரா மீன்ஸ் ஒரு நாள் ராகி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு திணை எடுப்போம். அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி தான் வந்து வீட்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சார். சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்க இந்த திணை பாயாசம் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க. சோ நாங்க வந்து நார்மலா பார்த்தோம் அப்படின்னா எல்லா கல்யாண வீட்லயும் தான் பாயசத்தையே பார்ப்போம். சோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா இலையில வந்து அந்த கரண்டில வந்து ஊத்துவாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த பாயசத்தை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சாப்பாடே திருப்தியா இருக்கும். இப்போ இந்த திணை பாயாசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும், இல்ல எந்த அளவுக்கு சாத்தியம், எல்லா கல்யாண வீட்லயும் இதை கொடுக்க முடியுமா, இல்ல இதை செய்யறதுக்கான செலவுகள் அதிகமா இருக்குமா? ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். திணை பாயாசம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க பாயாசம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்ப கொண்டு போறதுனால திணை பாயாசம் அப்படின்னு திணை பொங்கல் அப்படின்னு அந்த மில்லட் வேர் அப்படின்னு சொன்னாலே வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு இதுல திணையில தான் செஞ்சோம் அப்படின்னா அவங்க
அதை நம்ப முடியாத அளவுக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கும். திணைன்றது நார்மலாவே ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் உள்ளது. வந்து திணை அரிசிய கொஞ்சம் நல்லா லைட்டா குருணை மாதிரி வச்சுட்டு அரைச்சிட்டு அதோட பாசி பருப்பும் இதுவும் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு வெல்லம் நெய் சேர்த்து நம்ம முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு செஞ்சோம்னா பாயசம் அவ்வளவு அருமையா இருக்கும். ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா. சோ இதுவரைக்கும் உங்களுடைய நாலேஜையோ நேரத்தையோ எங்களுக்காக ரொம்ப நன்றி. இந்த இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ கான்க்ளேவ் அப்படி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்டை நமக்காக வழங்குபவர்கள் நரசூஸ் காபி மற்றும் இணைந்து வழங்குபவர்கள் அனில் ஃபுட்ஸ், ரேடியோ பார்ட்னராக சூரியன் எஃப்எம். சொல்லுங்க. சார் இப்ப எங்களை இந்த தளத்துல கொண்டு வந்து பேச வச்சதுக்கு சுந்தர் சாருக்கும் உங்களுடைய கேஎஸ்ஆர் காலேஜ்ல உள்ள டீம் அனைவருக்கும் நாங்க வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். எங்களுடைய இந்த மில்லட் எக்ஸ்போ கான்க்ளேவ்ல நாங்க பேசினது சுந்தர் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லிருக்கோம். அவர் சொன்ன மாதிரி ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட சின்ன கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு ரொம்ப நன்றிங்க சார். மேடம் மிக்க மகிழ்ச்சி. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் உங்களோட இதுல. ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க, ஊர் கூடி தேர் இருக்கணும், நீங்களும் வாங்க. எல்லாரோட சேர்ந்து பயணப்படக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். வாழ்த்துக்கள். நேர சந்திப்பு மேடம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். சோ நம்மளுடைய இந்த இன்டர்நேஷனல் மில்லட்ல அடுத்ததாக பேசுவதற்காக நமக்கு இணைஞ்சு இருக்கிறாங்க நம்மளுடைய அமுதா சார். நம்ம உங்ககிட்ட பேசலாமா சார்? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சார். இப்போ வந்து நம்ம கிட்ட மில்லட்ஸை பத்தி பேசுறாங்க. ஸோ எல்லாருடைய வீட்லயுமே மில்லட்ஸ் இருக்குது. எல்லாரும்னா எல்லாரும் வீட்லயும் சொல்ல முடியல, ஒரு சிலருடைய வீட்டுல ஏதோ ஒரு மூலை முடுக்குலயோ ஏதோ ஒரு சின்ன டப்பாலையோ இந்த மில்லட்ஸ் இருக்குது. ஸோ இதை சாப்பிடுறதுனால இது எந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார்? அதாவது ஒரு விவசாயத்துல சாப்பாடு இன்னைக்கு எல்லாருக்குமே முக்கியம் அப்படிங்கிறதுனால அரிசியில நிறைய வெரைட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜீரக சம்பா, பொன்னி அரிசி, ராஜபோகம் அப்படின்னு அரிசியில நிறைய வகைகள் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சிறுதானியத்திலையும் நிறைய வகைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சிறுதானியம் அப்படின்னு சொல்றதே 7 வகையான சிறுதானியம் இருக்கு பிரதர். ஓகே, 1960கள்ல ஓகே, அதுக்கு முன்னால் வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துல 35% வந்து சிறுதானிய ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க. 26% வந்து பாரம்பரிய அரிசி வகைகள் எடுத்துக்கிட்டாங்க. பேலன்ஸ் தான் வந்து காய்கறிகள் மற்ற பல்சஸ் எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய உணவு முறை பழக்கமா இருந்தது. இன்னைக்கு நம்ம சிறுதானியத்தை கம்ப்ளீட்டா மறந்துட்டோம். பாரம்பரிய உணவு ரைஸை மறந்துட்டோம். ரைட்டுங்களா? அதனாலதான் வந்து 40 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, லைஃப்ல வந்து ஒரு மெடிக்கல் பிரச்சனைகளை உள்ளடக்கி உட்கார்ந்துருக்கும். இதை மாத்தணும் அப்படின்னா நம்மளுடைய பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய உணவு பழக்கத்துக்கு மட்டும் போனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. சிறுதானிய ஆண்டுன்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து 72 கண்ட்ரிகள் சேர்ந்து சொன்ன ஒரே விஷயம், சிறுதானிய இஸ் பெஸ்ட் ஃபுட் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதனால சிறுதானியத்துல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 வகை இருக்குது. இன்னைக்கு புழக்கத்துல இருக்குது வந்து ஒன்லி 7 வகை தான். அந்த 7 வகையிலும் குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து விளையக்கூடிய அந்த மண் வகை இருக்குது. அது ஒரு பெரிய புண்ணிய பூமி நமக்கு. இதன் மூலமா தான் அடுத்த ஜென்ரேஷனை ஒரு வளமான ஜென்ரேஷனை உருவாக்க முடியும். அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னா ஒரே விஷயம், சிறுதானிய ஃபுட்டுக்கு மாறுது மட்டும்தான். அதனால வந்து சிறுதானியத்துடைய மகிமை வந்து 72 கண்ட்ரிகள் கொண்டாடுறாங்க. நம்ம வந்து அதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை கொண்டு போற விஷயத்துடைய ஒரு முயற்சி தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட். அதனால இன்னைக்கு சிறுதானியமுடைய வெரைட்டியோட நமக்கு இது உற்பத்தியை அதிகரிக்கணும். அந்த ஒரு வேலையை தான் நம்ம ரொம்ப நுணுக்கமா செஞ்சுட்டு இருக்கோம். உங்க கேள்விக்கு நன்றி. ஸ்பீக்கர்ஸ் வெயிட் பண்றாங்க, பேசுங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். நண்பர்களே, ஒரு தகவல் சொல்றேன். நாளைக்கு சண்டே முழுவதும் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வராங்க. காலையில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் பெரிய பெரிய ஆளுமைகளை கூட்டு வந்திருக்கோம். அவங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மளை வியக்க வைக்கிற மாதிரியும், நம்மளை சிந்திக்க வைக்க மாதிரியும், நம்ம சிந்தனையை தூண்டுற மாதிரியும் இருக்கும்.
நாளைக்கு உங்களுடைய நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கும் சொல்லுங்க இந்த ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு. கடைசி வாய்ப்பு, கடைசி சண்டே. அப்புறம் இன்னும் அதுல இருந்து இன்னொரு 4 நாட்கள்ல நம்மளுடைய ப்ரோக்ராமே முடிய போகுது. அதனால நாளைக்கு சண்டே எல்லாரும் ஃப்ரீயா இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. அதன் மூலமா ஒரு பெரிய இம்பாக்ட வேர்ல்டு ஃபுல்லா கொடுப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். ரொம்ப நன்றி. ஸோ அதாவது இப்போ மில்லட்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுடைய இந்த தண்ணி பாட்டில் அப்படிங்கிறது இப்போ கொண்டு வந்ததுதான். ஸோ நம்முடைய வயக்காட்டுலயோ சரி, இல்ல வயல் வரப்புகள்லயோ சரி, நம்ம தண்ணியை பார்த்த காலங்கள் போய் கடல்ல பார்த்த நீர் தண்ணி அப்படிங்கிறது ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. ஸோ ஒரு வீட்டுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு ஒரு 30 லிட்டர் கேன். ஸோ டிராவலுக்கு வேணும் அப்படின்னா 1 லிட்டர் 2 லிட்டர் கேன். ஸோ நார்மலா இருக்கிற இந்த தண்ணி, இலவசமா இருக்கிற இந்த தண்ணி எப்படி நமக்கு இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததுனால அது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ள அடப்பட்டுச்சோ, அதே மாதிரி இந்த மில்லட்ஸும் நம்ம பிசினஸ்க்குள்ள வரும்போது அதுக்கான ஒரு லிமிடேஷன்ஸ் வந்துருமா இந்த மார்க்? ஸோ அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். ஸோ இலவசமா கிடைக்கும் போது அதனுடைய அருமை யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அரிசியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பருப்பா இருந்தாலும் சரி, இலவசமா அளவில்லாம கிடைக்கும் அப்படின்னா யாருமே அதை வந்து அக்கறையா வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுல எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அதை அவ்வளவு கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பொருளுடைய விலை அதிகமா இருக்கு அப்படின்னா அதை தேடி தேடி வாங்குவாங்க. இல்ல அப்படின்னா அந்த பிராண்டுக்காகவாது அதை வாங்கணும், அது என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகவாது அதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மில்லட்ஸுமே ஒரு ஒரு விலை ஏத்தி சந்தையில கொண்டு வரும்போது அதுக்கான அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ ஒரு விவசாயிக்கு குறைஞ்ச முதலீட்டுல குறைஞ்ச வேலைப்பாடுல கிடைக்கிற இந்த சிறுதானியம் விவசாயியால விலை நிர்ணயிக்கப்பட்டால் அது விவசாயிக்கும் சரி, அதை வாங்குற மக்களுக்கும் சரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ற போனா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஓட்டுற பைக்கு, கார் எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஒரு நேம், பிராண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு குதிரைவாலி அப்படின்னாலே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. திணை அப்படின்னா ஒரு சிலர், அதுவும் இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறோம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு பறவைக்கு ஒரு உணவா இருக்கிற அந்த திணை நமக்கு ஒரு சிறுதானியமா தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் உணவு அப்படின்னு நினைக்கிறோம். இந்த உலகம் அப்படிங்கிறது மனுஷனுக்கானது மட்டும் கிடையாது. நம்மளுடைய எல்லா உயிர்களுக்கும், அது ஒரு ஜீவன், 2 3 அறிவு ஜீவன் எதுவா இருக்கலாம். இந்த கடவுள் உலகத்தை நமக்கு கொடுக்கும்போது எல்லா உயிர்களையும் சமமா தான் படைச்சாரு. சோ நமக்கு பசி இருக்கிற மாதிரி தான் விலங்குகளுக்கும் பசி இருக்கும், பறவைகளுக்கும் பசி இருக்கும், அந்த மரங்களுக்கு கூட பசி இருக்கும். சோ நமக்கு சோறு போதும், குழம்பு போதும், காய்கறி போதும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு சிறுதானியத்தை கண்டிப்பா நமக்காக இல்லைன்னாலும் நம்மளுடைய சமுதாயத்துக்காகவோ, இல்ல நம்மளுடைய இயற்கை நண்பர்கள், அதாவது விலங்குகள், பறவைகளுக்காகவாது நம்ம பேணி காக்கணும். நமக்கு நமக்கு நல்லது கிடைச்சா போதும், நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தை விட சுத்தி இருக்கிற இந்த விலங்கு, பறவைகளோ அது பாதுகாக்கப்பட்டாதான் நம்மளுடைய உணவு சங்கிலி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். சோ நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்முடைய நண்பர் ஒருவர் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம பேசலாம். சொல்லுங்க தோழர். தோழர் இருக்கீங்களா? ஓகே, அவருடைய இணைப்புல ஏதோ ஒரு நினைக்கிறேன். சோ நேத்து நம்ம பேசும்போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மில்லட்ல லாலிபாப்ப பத்தி. சோ நான் நேத்து நைட்டு போய் திரும்ப உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சோ எப்படிடா ஒரு சிக்கன் லாலிபாப் பார்த்திருப்போம், நண்டு லாலிபாப் பார்த்திருப்போம், மீன் லாலிபாப் கூட பார்த்திருக்கேன். மில்லட்ல லாலிபாப் இருந்தா எப்படி, அதோட எப்படி இருக்கு, எனக்கு ஒரு சின்ன ஆவல் தோண்டுச்சு. சோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆசைய நம்ம எந்த அளவுக்கு அதை பொறுத்துதான் நம்ம ஒரு பொருளை நுகர்வோம். சோ நம்ம கிட்ட இருக்கிற ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமா தூண்டும் போது அது நம்முடைய நன்மைக்காகவும் இருக்கலாம், அது தீமைக்காகவும் இருக்கலாம். முழுக்க முழுக்க ஒரு விஷயத்துல நல்லது அப்படின்னா அது இந்த மில்லட்ஸ், இந்த சிறுதானியத்தை சொல்லலாம். ஆனா அதை எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அப்படின்னு ஒண்ணு வச்சு, சோ ஒரு இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலா இன்னைக்கு அக்ரிகல்ச்சரையும் ஒரு ஸ்டாண்டர்ட்
வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது உங்களுடைய சப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்து ஒரு விவசாயத்துக்கு வர்ற ஒரு படிச்ச ஒரு மாணவன் சிறுதானியத்தை பத்தி படிச்சு ப்ராஜெக்ட் பண்ணி அதுல ஒரு கவர்னர் கிட்ட போய் அவார்டு வாங்குற அளவுக்கு இந்த சிறுதானியத்துடைய பவர் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மதிப்பு அந்த சிறுதானியத்தை பத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். சோ நம்ம என்ன நம்ம கேள்வி கேட்கலாம். தோழரே இருக்கிறீங்களா? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஆனா நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. சோ நம்ம சாப்பிடுற சாப்பாட நம்ம வெளியே இருந்து பாக்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட்டு இருக்கலாம், இந்த சாப்பாடை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த சாப்பாடை எந்த அளவுக்கு நம்மள அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னா மனித உடல் தான். சரி, நம்ம உடம்புக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரைண்டர் இருக்கு, ஒரு மிக்சி இருக்கு, இருக்கு, எல்லாமே இருக்கு. எடுத்துக்கிட்டா கூட ஒரு கேமரா தான் சொல்லலாம். சோ வாயை எடுத்துக்கிட்டா ஒரு ஸ்பீக்கர் தான். சோ காதோ வாயோ எல்லாமே ஒரு மைக்கு தான். சோ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டெக்னாலஜியும் நம்ம அனலைஸ் பண்ணாலே நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எவ்வளவு ஒரு அதிசய பிறவி அப்படின்னு தெரியும். இந்த அதிசயமான இந்த உடலை ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டு நம்ம ஆயுள் காலத்தை குறைக்கிறத விட நம்ம சிறுதானியங்கள் மற்றும் நவதானியங்களை எடுத்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. வணக்கம் தோழரே, சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? எப்படி இருக்குது இப்போ? இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி சாப்பிட்டு வந்தேன் சார். வீட் சப்பாத்தி சாப்பிட்டு வந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நீங்க மில்லட்ஸ் பத்தி பேசணும் 2-3 செஷன். சொல்லுங்க சார், வெறும் சப்பாத்தி தான் சாப்பிட்டீங்களா இல்ல சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் சிறுதானியங்கள் நவதானியங்கள் எதுவும்? இல்ல சார், இன்னைக்கு வந்து நான்வெஜ்னால சிக்கன் சாப்பிட்டேன் சார், அப்புறம் பொட்டேட்டோ சாப்பிட்டேன். ஆனா நான் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த மில்லட் செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணி ஒரு 3 நாள் ஆனதுனால என்னன்னா மில்லட்ஸை பத்தி நிறைய யூடியூப்ல வந்து நானே சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மில்லட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க, நிறைய மில்லட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து இங்கிலீஷ்ல வந்துட்டு ரெட் ரைஸ் அப்படின்னு, தமிழ்ல வந்து கவுனி அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு சார். அது எப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும், சில ப்ரௌன் கலர்ஸ் இருக்கும். அது வந்து அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்க. முதல்ல அந்த ரெட் ரைஸ், அந்த கவுனி அரிசி பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் காட்வின் சார்? சார் நான் வந்து கவுனிங்கிற ஒரு அரிசியை இப்பதான் கேள்விப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய அரிசி கேள்விப்பட்டிருக்கேன். சீரக சம்பா, பாஸ்மதி, பொன்னி அரிசி, ராஜபோகம்னு நிறைய அரிசி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கவுனி அப்படிங்கறத இப்பதான் நானே கேள்விப்படுறேன். சோ அந்த வகையில நான் ஒரு புது விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேனா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா நான் கத்துக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு எப்பயுமே இருக்கு சார். சரி சார், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமா கேன்சரை வந்து கேன்சரை எதிர்கொள்ற இம்யூனிட்டி பவரை நம்மளுக்கு வந்து அந்த அரிசி தருது. இப்பெல்லாம் நிறைய வீட்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த அரிசியை வேக வச்சு அதை நாட்டு சர்க்கரையோட சேர்த்து சாப்பிட்டா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய பேர் அதை சாப்பிடுறாங்க அந்த அரிசியை. அது மட்டும் இல்லாம அந்த அரிசியை வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அது ப்ரௌன் கலர்ல இருக்கிறதுனால மேக்ஸிமம் சாக்லேட் மில்க் அந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து அதை கொடுக்கலாம். அது ஏன்னா கலர்ஃபுல்லா இருக்கும் சாக்லேட். இப்ப அந்த சாக்லேட் கலர் தான் அந்த அரிசி இருக்கிறதுனால அவங்க வந்து அது சாக்லேட் நினைச்சு விரும்பி சாப்பிடுவாங்க. அது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இந்த மில்லட்ஸ்ல வந்துட்டு நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா இப்ப ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க நம்மளுக்கே தெரிய வருது. இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, இத்தனை சத்து இருக்கு, நம்ம இத்தனை நாள் இதெல்லாம் சாப்பிடலையே, நம்ம சாப்பிட்டது எல்லாமே வெறும் ஜங்க் ஃபுட்ஸா இருக்கு. நம்ம நார்மலா நம்ம எப்போ சாப்பிடுற இட்லி தோசை அதை தவிர்த்து நம்ம வெரைட்டியா சாப்பிடுறோம் தவிர அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது மட்டும் இல்லாம மில்லட்ஸ்லயே நம்ம பாத்துட்டீங்கன்னா ராகில வந்துட்டு சேமியாலாம் செய்யலாம்.
ராகியில வந்து புட்டு செய்யலாம் சொல்லியிருந்தோம், ராகியில களி செய்யலாம், கம்பு இருக்கு, சோளம் இருக்கு. சோளம்லாம் நம்ம சுட்டு சாப்பிடலாம் நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும் சார் கண்டிப்பா. நம்ம இப்ப நேற்று ஒரு செஷன்ல கூட அட்டென்ட் பண்ணல, ஒரு மேம் சொல்லியிருந்தாங்க ஸ்நாக்ஸ்ல கூட அழகா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மில்க்ஸை வச்சு அழகழகான ஸ்நாக்ஸ் அவங்க செஞ்சு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பசிக்கையில பிஸ்கட் சாப்பிட்றோம். பிஸ்கட் நம்ம வந்து மைதா பிஸ்கட் நிறைய சாப்பிட்றது தான் நம்ம வந்து நிறைய சாப்பிட்றோம் நம்ம. ஆனா நம்ம வந்துட்டு ராகி பிஸ்கட்டோ அந்த மாதிரி ஃபைபர் பிஸ்கட்ஸோ நம்ம வந்து ரொம்ப சாப்பிட்றது இல்லை. ஸோ இனிமேல இனி வர காலங்கள்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் வந்துட்டு அதிகமா சாப்பிடலாம். நியூட்ரிஷன்ஸ் பிஸ்கட் நிறைய சாப்பிடலாம், ராகி பிஸ்கட்ஸ் நிறைய சாப்பிடலாம். சூப்பர் கோபி, சோபி, நவீன், காட்வின், ஃபென்டாஸ்டிக். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து இப்போ கடந்த 3 நாட்கள் மாடரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் 2-3 கேள்வி உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன். ஒண்ணு, சிறுதானிய ஆண்டு அப்படின்னு எதுக்கு கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்ல? உங்களுடைய வியூ என்ன? சரி, என்னுடைய வியூ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரம் கொண்டாடுறோம் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் வரும்போதுதான் நமக்கு நம்மளுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம சுதந்திரத்தை பத்தி நினைச்சு பார்ப்போம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கு கிடைச்ச எல்லா ஒரு வசதிகளையும் நம்ம ஒரு காலப்போக்குல மறந்துகிட்டே வந்துருவோம். அது நம்ம சாப்பிட்ட சாப்பாடா இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுத்த அட்வைஸா இருந்தாலும் சரி. ஆனா நம்ம திரும்ப திரும்ப நம்முடைய சந்ததிக்கா இருந்தாலும் இல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும். அத வந்து கவர்மெண்ட் அவங்க கையில எடுத்துக்கிறாங்க. சோ இதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சாத்தியக்கூறுகள் இல்ல. அது எப்போ ஒரு கவர்மெண்ட் கையிலயோ இல்ல ஒரு பெரிய லெவல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து கொண்டு போக முடியுதோ அப்பதான் அதுல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். சோ அதுக்காக தான் இந்த மாதிரி சிறுதானியத்தை விழாவா ஒரு பெரிய அவேர்னஸோட பண்றாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கோபி, உங்க சைடுல இருந்து என்ன புரிதல்? சார் நிச்சயமா சார், ஆடியன்ஸ் கரெக்ட். ஏன்னா நாள் கொண்டு போகும். அதே நாட்டு தெரியறதுனால அவங்க வந்து கோபி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கோபி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க ப்ராப்ளி நீங்க செக் அவுட் பண்ணிட்டு திரும்ப செக் இன் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஓகே, ஐ வில் பிரீஃப் யூ. நம்பர் 1, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணக்கூடிய முக்கிய மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுதானியத்துடைய பலன்களையும் பயன்பாடுகளையும் உலகம் முழுக்க கொண்டு போனோம் அப்படின்றது முதல் விஷயம். இரண்டாவது, ஒரு 4 டேட்டா பாயிண்ட் சொல்ற, ஒரு அபாயகரமான டேட்டா பாயிண்ட்ஸ் இதெல்லாம். சரிங்களா? 2050 வந்து நம்மளுடைய மக்கள் தொகை கூடுதல் மற்றும் மக்கள் தொகை வந்து ஃபுட் ஸ்கேர்சிட்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. உணவு பற்றாக்குறை அப்படின்றது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. உணவு சங்கிலியில பெரிய தொய்வு வரும் அப்படின்றது கணக்கிட்டு இருக்காங்க. இது இரண்டாவது. மூன்றாவது, பூமி வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. பூமி வந்து ஹீட் ஆயிட்டே இருக்குது. கரெக்டுங்களா? அப்ப அந்த ஹீட் ஆகும்போது திடீர்னு ஒரு நாள் பூமி தாய் நம்மகிட்ட வந்து நாளையில இருந்து உனக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன என்ன ஆகும்? நாளையில இருந்து நான் வந்து நெல் விளைவிச்சு தர மாட்டேன், காய்கறி விளைவிச்சு தர மாட்டேன், கோதுமை விளைவிச்சு தர மாட்டேன், சிறுதானியம் விளைவிச்சு தர மாட்டேன். ஆனால் என்ன ஆகும்? ஓகே, நம்ம வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடும் போது நம்ம அம்மா தண்ணி தரல அப்படின்னாலே நம்மளுடைய சாப்பாடு தொண்டையில சிக்கிக்கிறது. சரி, நம்ம பூமி தாய் நமக்கு ஒரு நேரம் நமக்கு ஒரு பலன் தரல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நினைச்சு பாக்குறது கஷ்டமா தான் சரி சார். உண்மை. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த நிலைப்பாடு வந்ததுன்னா காப்பாற்றக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுதானியம். நாளைக்கு வந்து கோதுமை வரல, அரிசியே வரல அப்படின்னா என்ன சார் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சிறுதானியம் மட்டுமே. 2040 ஓகே, இன்னொரு 4 டேட்டா பாயிண்ட் தரேன் உங்களோட நாலேஜுக்கு. 2040
90:1 ரேஷியோ போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 90:1 ரேஷியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 பேருக்கு வந்து கல்யாணம் ஆச்சுன்னா 90 பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்காதான். பாக்குங்க இருக்குல்ல, ரைட்டா? ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம உணவு கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு டென்ட். ஓகே, ஏன் சார் இருக்காது அப்படின்னா நம்ம பெரிய விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்படி சார் விஷத்தை சாப்பிடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு சின்ன டேட்டா பாயிண்ட் ஏற்கனவே காட்டியிருக்கேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இன்னொரு இதுல. இப்படி இருந்தாலும் இன்னொரு டேட்டா பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டேட்டா பாயிண்ட் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் சாப்பிடக்கூடிய சாப்பாடுல ஏறக்குறைய நம்ம நிறைய விஷம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த டேட்டா பாயிண்ட் பத்தி நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்டையும் உங்களுடைய ரிலேட்டிவ் சொல்லுங்க. இந்த டேட்டா பாயிண்ட் என்ன சொல்லுது பாருங்க. எவ்வளவு நீங்க ரீட் பண்ணுங்க டேட்டா பாயிண்ட். கோபி, தெரியுதா என்னோட டேட்டா பாயிண்ட்? இது ஐ மீன் ஸ்கிரீன்ஷாட் ஆகுதா? அது சார் உடலில் சேரும் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு படிங்க. அமெரிக்காவை பார்த்தோம் அப்படின்னா 7.6% சார். ஸோ பிரிட்டன் 12%, கனடா 13.3%, ஆஸ்திரேலியா 20, ஜெர்மனி 14, ஐரோப்பா 156 சார். இந்தியா அசைவம் சாப்பிடுவர்கள் 356.3 சார். இந்தியா சைவம் சாப்பிடுவர்கள் 362. ஸோ நம்ம தான் டாப்ல இருக்கோம்னு நினைக்கிறேன் சார். நம்ம டாப்ல இல்ல. சரி, இது வந்து இந்தியாவோட நிலைப்பாடு. தமிழ்நாடு ஆனா என்ன நினைக்கிறீங்க? இது இந்தியாவோட ஸ்டேட்டஸ் பாத்துட்டீங்க. சரி, ரைட் சார். சார் நான் தமிழ்நாட்டுல இருக்கேன் சார், கோயம்புத்தூர்ல இருக்கு சார். எனக்கு நான் எவ்வளவு சார் தமிழ்நாட்டுல சாப்பிடுறீங்கன்னு சொன்னா அந்த டேட்டா கூடும் நினைக்கிறீங்களா குறையும் நினைக்கிறீங்களா? சரி, எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல வந்து எல்லாருமே ஓரளவுக்கு இயற்கையா தான் சாப்பிடுறாங்க. ஸோ அங்கங்க மலைகள்ல இருக்கும்போது ஏதோ ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். கிடையவே கிடையாது, ராங்கான அசம்ப்ஷன். தமிழ்நாட்டுல ஓகே ஏறக்குறைய நம்ம 400 மில்லிகிராம் வந்து நம்ம விஷம் சாப்பிடுறோம். அதுவும் குறிப்பா வந்து ஹையஸ்டா சாப்பிடுறது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் மட்டும்தான். ஏன் தெரியுமா? ஊட்டியில நம்ம போடக்கூடிய பெஸ்டிசைடு வந்து நம்மள சுத்தமா காலி பண்ணிடுச்சு. அந்த காலத்துல வந்து காரமடையில விளையக்கூடிய கருவேப்பிலை வந்து பெஸ்ட் கருவேப்பிலை இந்த வேர்ல்டு அப்படின்னாங்க. இப்போ வந்து காரமடை கருவேப்பிலை தான் வந்து உலகத்திலேயே வந்து ஹையஸ்ட் பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லி இருக்கக்கூடிய கருவேப்பிலை வந்து நம்மளுடைய காரமடை கருவேப்பிலை சொல்றாங்க. அதனால நம்ம போடக்கூடிய பூச்சிக்கொல்லியின் மருந்து ரொம்ப 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 அதிகம். சோ 400 மில்லிகிராம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி வேலை செய்யும்? டெய்லி நீங்க 400 மில்லிகிராம் வந்து நீங்க அசைவமா இருக்கலாம் சைவமா இருக்கலாம், 400 மில்லிகிராம் விஷம் சாப்பிடுறீங்க. விஷம் சாப்பிட்டு என்ன எதிர்பார்க்கிறோம்னா இந்த உடம்பு வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். ஆல் 365 days இன்டூ எனக்கு 100 வயசுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது உங்க தப்பு இல்லையா? தப்புதான் சார், தப்புதான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா நம்ம ஒன்லி சிறுதானியம். இன்னொரு டேட்டா பாயிண்ட் தரேன். கோயம்புத்தூர் நான் கோயம்புத்தூர் மட்டும் டார்கெட் பண்ணி பேசல. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து அலாமிங்கா இருக்குன்னு சொல்றேன். தமிழகத்திலே ஹையஸ்ட் ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் எது தெரியுமா சார்? அதுவும் கோயம்புத்தூர் தானே சார்? கோயம்புத்தூர் தாங்க. 67 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓ, சூப்பர் சார். நிறைய கருத்தரித்தல் மையம், நிறைய புட்டு விசில் மாதிரி அங்கங்க பாக்குறீங்கல்ல, பாக்குறீங்களா? ஆமா, கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் மாவட்டம் தான் நம்பர் 1 இருக்குது. அதுக்கு காரணம் யாரு? நான் உங்களுடைய யங் ஜெனரேஷன் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்முடைய யங் ஜெனரேஷன் பிகம் இன்பொட்டன்சி ஆயிட்டாங்களா? இல்லை. நான் பண்ணக்கூடிய சாப்பாடு உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்றது மாறி நம்மளுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கு போன ஒரே காரணத்தினாக இது போயிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, ஷாக்கிங்கான விஷயம். உலகத்திலே வந்து தூய்மையான ஒரு ஃபுட் என்னன்னு கேட்டா அது தாய்ப்பால் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? ஆமா சார், ஆமா. இன்னைக்கு தாய்ப்பால் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்குரிய கயவர்கள் யாரு? அதுக்கு உண்டான கயவர்கள் யாரு? அது செஞ்ச அந்த பாவத்தை செஞ்ச யாரு அப்படின்னா நம்ம தான் செஞ்சோம். அது யார் பனிஷ் பண்ண? நம்ம தான் பனிஷ் பண்ணணும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம், யூஸ் பண்ணாலும் சொல்லி இப்போ தாய்ப்பால்ல ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குன்றாங்க. அப்போ அது எங்க போகுது? நம்மளுடைய ஃபுட்ல இருந்தா உள்ள போகுது. புரியுதுங்களா? இன்னைக்கு பெரிய ஆட்கொள்ளி வியாதியா வந்துட்டு இருக்குது 2 விஷயங்க. ஒண்ணு வந்து எல்லார் வீட்லயும் ஒரு சுகர், அதாவது
அப்படின்ற விஷயம். சுகர் எல்லார் வீட்லயும் ஒருத்தவங்க இருக்காங்களா? சுகர் பேஷண்ட் அப்படின்னு டயபெட்டிக் சொல்றாங்களா? ஆமா சார், ஆமா. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். டயபெட்டிக் அப்படின்றது வந்து ஒரு சிஸ்டமுடைய, அதாவது எப்படி கேக்குறேன்னா, அது வந்து ஒரு வியாதியா அல்லது உடம்பு டிசார்டரா? சரி, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ கார்ல 4 டயர் இருக்கோ இல்லையோ, கார்ல போனா உங்களுக்கு கண்டிப்பா சுகர் இருக்கு சார். சார் நம்முடைய இல்ல அப்படி இல்ல, சாப்பிடுற சாப்பாடை தாண்டி நான் கேட்கிற கேள்வி வந்து, சுகர் அப்படின்றது, டயபெட்டிக்ன்றது ஒரு வியாதியா ஒரு உடம்புல இருக்க ஒரு டிசார்டரா? சார் என்னுடைய கருத்து வந்து ஒரு டிசார்டர் தான் நான் நினைக்கிறேன் சார். நம்முடைய ஆக்டிவிட்டிஸை பொறுத்து அது மாறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது டயபெட்டிக்ன்றது வந்து ஒரு வியாதி கிடையாது, ஒரு டிசீஸ் கிடையாது, அது வந்து ஒரு டிசார்டர். இப்போ உங்களுக்கும் உங்க உடம்புலயும் வந்து இது இருக்கும், எது இருக்கும், சுகர் இருக்கும், சரிங்களா? அது கண்ட்ரோலா இருக்க வரைக்கும் அது வந்து உங்களுக்கு சரியா ஒர்க் பண்ணுது அது அப்படின்றது. உங்க கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டா அது டிசார்டர், அது வியாதி, டிசீஸ் கிடையாது. நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறோம். சுகர் அப்படின்றது டிசீஸ் கிடையாது, அது டிசார்டர். அந்த டிசார்டர் அப்படின்றது ஒரு மால் ஃபங்க்ஷன், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஏன்னோ சுரக்கக்கூடிய கணையம் வந்து சரியா சுரக்காதனால அது வந்து டிசார்டரா மாறுது. ஏன் சார் கணையம் சுரக்க மாட்டேங்குது? சார் நீங்க 400 மில்லிகிராம் வந்து மெசன் சாப்பிடுறீங்க. சரி, நீங்க 400 மில்லிகிராம் டெய்லி மெசன் சாப்பிட்டுட்டு உங்க கணையம் வந்து கரெக்டா சுரக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தது தவறு. உங்க தவறா, உங்க ஃபுட் ஹேபிட்ஸ் தவறா? நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கு அடுத்த ஸ்பீக்கர் வர்றதுக்கு. நாம் எல்லா தவறுகளும் செய்துவிட்டு இயற்கை மீது பழி போடுறோம். நான் பண்ணலன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதனால வந்த விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, மருத்துவ கோரப்புடியில இருக்கும். பல ஹாஸ்பிட்டல்ல போங்க, மக்கள் வெள்ளம் வந்து அள்ளிட்டு நிக்கிறாங்க. ஏன்? எப்பயாவது வந்து எவ்வளவு செலவானும் பரவாயில்ல சார், என் பையனை காப்பாத்துங்க, பொண்ணை காப்பாத்துன்றாங்க, ரைட்டா? ஆனா அப்படி கதறவங்க வீட்டுல ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாறுதலுக்கு ரெடியா இல்லை. அந்த காலத்துலலாம் வந்து தீபாவளி பொங்கல்ல மட்டும்தான் வந்து இது கிடைக்கும். அதாவது இட்லி, தோசை எல்லாம், ரைஸ், ஒயிட் ரைஸ், ஐ மீன் ரைஸ் எல்லாம் வந்து அப்ப எப்ப கிடைக்கும்னா தீபாவளி அப்பதான் கிடைக்கும். இன்னைக்கு தீபாவளி நம்ம டெய்லி தீபாவளி கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. This is the call for you to decide. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கால் டு டிசைட். நம்ம மருத்துவமனைக்கே போகக்கூடாது, நம்ம வந்து நம்மளுடைய உடம்ப வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன், இன்னைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், சிறுதானிக்கு மாறுவது தவிர வேற எதுவுமே கிடையாது. இல்ல சார் நான் என்ன வேணா பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா, நீங்க பீஸா சாப்பிட்டீங்க, உங்களோட ஒயிட் ரைஸை திரும்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்றது அழிஞ்சே போகும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அழிஞ்சே போகும்னு சொல்றாங்க. 2040 வந்து குழந்தை பிறப்புன்றது பெரிய ஒரு கேள்வியா குறின்றாங்க. 2050 வந்து சாப்பாடுக்கே நம்ம கஷ்டப்படுவோம், சாப்பாடு பற்றாக்குறை வருதுன்றாங்க. நண்பர்களே, this is the call to change our food habits. இல்ல சார் நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பான முறையில ஒரு நல்ல வாழ்க்கை ஃபியூச்சர் அப்படின்றது கிடையாது. ஃபியூச்சர்ல இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் வந்து நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷன் நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கணும் அவசியமே இல்லை, ஹெல்த்தை சேர்த்து வைக்கலாம். நீங்க வீடு பங்களான்னு வாங்கி வச்சா அடுத்த ஜெனரேஷன் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு யூஸும் கிடையாது. அதனால சொத்து சேர்க்கறதோட ஹெல்த்தை சேர்த்து வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய சொத்தா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனுடைய மீட்டுருவாக்கம் பண்ணணும்னு ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இவ்வளவு பெரிய எஃபர்ட் எடுத்திருக்கோம். உலக சாதனை நிகழ்ச்சி. ஏன் உலக சாதனை நிகழ்ச்சி? மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, புரிஞ்சாலும் வந்து ஆக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. நம்மளால ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும், உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வைப்போம். ஓ, நமக்கு ஹீரோ ஒரே ஒரு ஆள் தான், அது சிறுதானி தான். அதோட மகிமையை வந்து 72 கண்ட்ரிகள் சேர்ந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சிறுதானியம் இஸ் தி பெஸ்ட் ஃபுட் ஃபார் ஹியூமன் அப்படின்றாங்க. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சிறுதானியம் நம்ம ஊர் ப்ராடக்ட், தமிழ்நாடோட ப்ராடக்ட். ஆனா நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு தமிழரா மாறிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு பெரிய முனைப்பு.
ஸோ நண்பர்களே, இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, சிறுதானியத்தை நீங்கள் மாறாவிட்டால் உங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய மகன் மகள் உங்க மடியில விழுந்து சாவதை பார்க்கக்கூடிய பெரிய துர்பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் மாறாவிட்டில் இல்லை என்றால். உங்க குழந்தைக்கு நல்ல ஹேபிட் கொடுக்கணும்னா ஒரே ஹேபிட், ஃபுட் ஹேபிட், அது வந்து ஹெல்தி ஹேபிட் விச் இஸ் தேர் ஒன்லி இன் சிறுதானியம் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல ரொம்ப ஆணித்தரமா நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓவர் டு த மாடரேட்டர்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்டை நமக்காக வழங்குபவர்கள் நரசூஸ் காஃபி அண்ட் அனில் ஃபுட்ஸ், ரேடியோ பார்ட்னர் சூரியன் எஃப்எம், ஹோஸ்டட் பை கதிர் காலேஜ். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம மில்லட்ஸை பத்தி பேசுறோம். ஸோ மில்லட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்மளுடைய மனசுக்குள்ள, நம்மளுடைய ஆள் மனசுல என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு அடிக்கடி வந்து ஞாபக சக்தியை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம மில்லட்ஸ் அப்படிங்கிறத அன்றாட வாழ்க்கையில என்னைக்கு கொண்டு வர்றோமோ அன்னைக்குதான் நம்மளுடைய மில்லட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அத்தியாவசியமா மாறக்கூடும். ஸோ நம்ம கிட்ட அடுத்ததா பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க நம்முடைய தோழி. ஸோ அவங்க கிட்ட நம்ம பேசலாம். ஹர்ஷினி இருக்கிறீங்களா? ஹலோ ஹர்ஷினி, கேக்குதா? ஹர்ஷினி அக்சஸ் கொடுத்தீங்களா? உள்ள வந்துட்டாங்களா? ஹர்ஷினி மேடம் வணக்கம். ஹர்ஷினி மேடத்துக்கு அக்சஸ் கொடுத்தாச்சா? Harshini, yes, access co-host ஆயிட்டாங்க. Harshini madam, you can unmute and talk, madam. Harshini? Sir? Yes, madam. You are now only I can able to unmute. Yes, madam. Please go ahead. You can switch on your video also, if possible. Okay. One minute, sir. Yeah, please take your own time. No worries. Can you able to see my screen? 1 minute, ma'am. I'll check. So, moderator, please check whether we are able to see the screen. Yes, we are able to see the screen, but yes, please put, yes, sir. Yeah, please yes, put your PPT, ma'am. Yes, make it big screen, ma'am. You are able to see now. Can you my PPT, sir? Yes, madam, we are able to see your screen. Thank you so much. Welcome, ma'am. Thank you, sir. Yes, Harshini, over to you. Welcome, ma'am. Thank you, sir. I'm going to present my PPT about geriatric person, health mix for geriatric person. So first I want to introduce myself. I am Harshini from Mefcoshanac Engineering College, and I am pursuing my first year MTech Biotechnology. I am a partner of Anandamaya Green Solutions. So thank you. Nowadays, the global geriatric population is... சின்ன டவுட் மேம். சார் மேம் ஒரு சின்ன டவுட், ஒரு क्वेश्चन கேட்கலாமா? என்னுடைய ஆடியோ கேக்குதா மேம் உங்களுக்கு? கேக்குது சார். ஓகே, உங்களுடைய ஆடியோல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ நீங்க வந்து ஒரு கேக்குது. இப்போ நீங்க வந்து ஒரு பயோ ஸ்டூடெண்ட் அப்படிதானே மேம்? ஆமா சார். ஒரு பயாலஜியோ ஒரு சயின்ஸ் டீமோ எடுக்கிற நீங்க எப்படி இந்த மில்லட்ஸ்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன டவுட். அந்த டவுட்டை நீங்க சொல்லிட்டு உங்களுடைய செஷனுக்கு நீங்க போகலாம்.
சார் இப்போ வந்து பாப்புலேஷன்ல இருக்கிற மேக்ஸிமம் பாப்புலேஷனுக்கு வந்து டயபெட்டிக் நிறைய இருக்கு சார். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார். அப்போ அவங்களெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணணும்னா ஃபுட்ல வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களோட அந்த டிசீஸ் காசிங்கை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அப்போ அப்படி பார்க்குறப்போ நம்ம எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா மில்லட்ஸ்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தது சார். அதனால நாங்கள் வந்து மில்லட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். Okay, ma'am. Thank you. Thank you. You can start your session, ma'am. Okay, thank you, sir. So the geriatric population will increase 1 billion in 2020 to 2030. This causes aging in geriatric people. Aging leads to gradual decrease in physical and mental capacity, and the disease will ultimately lead to death. So this is the statistic table which addresses the geriatric population and the general population. We can see that the geriatric elderly population growth is increasing exponentially between 2011 to 2031. So we focused more on the geriatric persons. They are addressing health problems like heart disease, memory, gallstones, obesity, emotional disorders, anemia, cancer like osteoporosis. Many diseases they are addressing day by day life. This statistic table shows that the heart diseases increases exponentially in the year 2011 to 2050, and in like that dementia is also increasing. Mainly the geriatric persons, diabetes is increasing day by day. These are the health drinks which are available in market. These health drinks only focus on the single nutrients, like if they are focusing only on fat, carbohydrates, and small nutrients in a single pack. So we are going for the millet based health mix. These millets are gluten free and can be consumed by celiac disease patients. These millets can reduce the carbon content which are taken by the geriatric persons. So it contains there are many types of millets we are adding in this health mix. These are the types: sorghum, which is also called as cholam in Tamil, pearl millet, little millet, and finger millet, kodo millet. These are the millets we are adding in our health mix. These are our health mix also contains Navara red rice, black rice, and other dry nuts, and also fermented rice. Fermented rice is increasing the nutrient content of the health mix. These red rice and pink millets having polyphenols. Polyphenols examples are hydroxybenzoic acid, hydroxycinnamic acids. These are present in the millets and red rice, and these are the benefits which we are obtaining after we consume the millets. Navara red rice, which is also known as medicinal rice, which is used by Kerala people for to treat respective digestive and neurological disorders. They are used to treat rheumatoid arthritis also. It contains vitamin B, C, and it also contains minerals, proteins, and fibers. It also cures rheumatoid arthritis. So diabetic patients can also use this. These are the this is the process of making Navara red rice from the husk. This is the Navara rice which we had got from Kerala. This contains husk.
the husk was removed by this machine. If we are giving the pulse rate of 30 seconds, we can remove the husk for this stage, and after increasing the pulse for 40 seconds, we can completely remove the husk from the red rice. So this is the fermented rice. We have fermented the Navara red rice for 48 hours with the lactobacillus as an inoculum. So these are the objectives which we are going to meet by our health drink. To quantify the concentration of proteins, carbohydrates, and fats, we are going to address the hypertension by the inhibition of angiotensin converting enzymes. To determine the concentration of GABA and serotonin, we are going to quantify the red rice, and we are going to concentrate the antioxidant level, and we are going to estimate the presence of vitamin B12, iron content, potassium and calcium content by using quantification techniques. So these are the work done by us to confirm the presence of pigment which is present in the health mix. After for the polyphenol test, we had chosen the Folins reagent. First one is the Folin reagent. The B indicates which is unfermented and ungerminated millets, which is tested by Folin reagent, which gives a low content. By comparing this, we can understand that fermented and germinated health mix ingredients has high amount of polyphenols and flavonoids. So this is the GCMS detail which we get which we get by using a health mix. So these are the there are too many peaks which address the compounds which are present in the health mix. The compounds are benzene 1,4-dichloro. These compound is a flavor enhancing compound which is present in the health mix which we had prepared. There are so many compounds which are addressing the benefits of millets. This one, catechol, is a compound which is present in a health mix, which indicates inhibitory activities against alpha beta, A beta aggression, which causes Alzheimer's disease. And it also contains antihypertensive pigments. Hydroquinone, which is present in the health mix, reduces the melanin pigment. Likewise, so many compounds which are find new compounds which is present in the health mix after germination. These are also the compounds which is present in the health mix. So the phenolic compounds which has too many active beneficial activities in our human system. So the first one, in our mouth, it has activity like mechanical disruption of alpha amylase. In our stomach, hydrolysis and biotransformation of phenolic molecules. It helps in hydrolysis. Next one, like that, every system, every organs has positive effect on phenol. In diabetes, for the organ, the liver, which helps in the increase in gluconeogenesis, so we can reduce the glucose content which is circulating in the blood. Like that, in stomach intestine, we consume millets, health mix, we can decrease the glucose absorption, so we can reduce diabetes. This is data which shows that hypertension effect which is lowered by
bioactive compounds present in the millets. It is also having neuroprotective activity. It decreases the physiological stress, and it dietary flavonoids, which is present, which we are taking through the millet health mix. It produces protibacteria. It enhances the good bacteria in our gut. So we can get the effects like we can reduce the effects like obesity, diabetes, liver, and cardiovascular diseases. So in order to reduce the disposable paper cups in our society, in order to reduce the pollution which is caused by the paper cups in our society, we have designed millet based edible cups. Number of teacups in this statistic table, we can find that the number of paper cups, disposable paper cups, is increasing drastically. It shows the greater difference between 2028 and 2030, and it also causes environmental pollution. So this is the millet-based edible cup manufacturing process. First, the dry ingredients are taken in the correct proportion, and the dough is created by using a correct consistency. This is the mold we had chosen to make this millet edible cup. So after that, after molding, it is kept in the microwave oven for 20 minutes. Lastly, we get a final product as this one. We can use this for hot and cold items. It can stand for 20 minutes. This we have tested in railways. We can see that many foods are served in plastic baskets. So in order to reduce the pollution which is caused by plastics, we can move on to millet based edible cups, which we have prepared. So if we can eat, or we can also eat this edible cup. If we don't want to eat, if we throw, means we can use it for the cattle fodder. So there won't be any pollution which is caused by millet based edible cups. So this is acknowledgement which I had get over the presentation which is conducted by our college. I got second prize by presenting this millet based item. I got a cash award of 10,000. Thank you. Thank you so much, ma'am. ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க சார். சோ நீங்க வந்து இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால கேக்குதா மேம்? என்னோட ஆடியோ கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார். சோ கேக்குது சார். ஓகே மேம், உங்களோட ஆடியோ எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஓகே மேம், கேக்குதா சார்? சோ இப்போ நீங்க வந்து புரோட்டீன் பவுடர் அப்படிங்கிற மில்லட் இன் புரோட்டீன் பவுடர் ஒரு டிஸ்பிளே பண்ணியிருந்தீங்க. சோ இப்போ நான் வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, சோ நான் ஜிம்முக்கு போனேன் அப்படின்னா, நிறைய பேர் போன உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த புரோட்டீன் பே புரோட்டீனோ இல்ல ஏதோ ஒரு புரோட்டீனோ எடுங்க, சோ அப்பதான் இந்த பாடி ஷேப் கிடைக்கும், பாடி லுக் இருக்கும், வெயிட் கெயின் பண்ணிக்கலாம், சோ அந்த மாதிரி கிரியாட்டினோ, சோ அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. சோ ஜிம்முக்கு போறவங்களுக்கு அந்த நாலேஜ் கொஞ்சம் போக போக கிடைக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நான் இப்ப ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, இந்த அதாவது ஆர்கானிக் இல்லாம இன்ஆர்கானிக்கா இருக்கிற இந்த புரோட்டீன்ஸோ இல்ல பேக்கேஜா வர்ற இந்த புரோட்டீன்ஸையும் நான் எடுக்காம
நார்மலா இருக்கிற இந்த சிறுதானியங்களையும் அதுல இருந்து கிடைக்கிற இந்த சத்துக்களையும் வச்சு என்னால வெயிட் கெயின் பண்ண முடியுமா? அதே அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு என்னால பாடி கொண்டு வர சார் நீங்க கொண்டு வரலாம் சார். ஆனா இட் டேக்ஸ் டூ மச் ஆஃப் டைம். பட் யூ கேன் பி ஹெல்த்தி. எப்பயுமே நல்லதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில கண்டிப்பா மேம். சோ எப்பயுமே சரி, நல்ல விஷயத்துக்கு கூட கொஞ்ச நாள் எடுத்துக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதே அளவுக்கு இதுல சாத்தியக்கூறுகள் இல்ல அப்படின்னாலும் அது முடியுமா அப்படின்னா, ஏன் அதை விட்டுட்டு எல்லாரும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வே புரோட்டீனோ இல்ல அந்த மாதிரி பிராண்டுக்கு போகிறத நம்ம ஏன் தடுக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. சார் அது தடுக்க கூடாது இல்ல சார். தட் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் interest. We are giving an healthy food, so the responsibility is ours to prepare a healthy food, which is taken. They can take or they can go to the whatever they need. That is not a compulsory one. If we take this millet based food, we can be healthy, but it takes too much of time. தேங்க்யூ மேம். அப்புறம் ஒரு ஸ்மால் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த பெயின் கில்லர் அப்படிங்கிற ஒன்றும் நீங்க உங்க பிபிடியில ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நார்மலா நமக்கு பெயின் வருது அப்படின்னாலே அடுத்த செகண்ட் நம்ம ஒண்ணு அதுக்காக டாக்டர்கிட்ட போய் ஒண்ணு ஊசி போடுவோம், இல்ல வாலினி ஸ்ப்ரேயோ இல்ல ஏதோ ஒரு மூவோ எடுத்து நம்ம அந்த பெயினான இடத்துலயோ இல்ல வெந்நிய வச்சு ஒத்தனம் கொடுக்கறதோ இருக்கும். இந்த மில்லட்ஸ் அப்படிங்கிறது பெயின் கில்லருக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யுது, அதை எந்த மாதிரிலாம் அதை பயன்படுத்தலாம்? அது வந்து இப்போ மசாஜிங்க்கு யூஸ் பண்ணலாம் சார். அது பெயின் கில்லர்னு விட அது மசாஜிங்க்கு யூஸ் பண்றதுனால அது வந்து அது வந்து அது அப்படி ப்ராசஸ் பண்ணி அதை அப்படியே வச்சு மசாஜ் பண்ணலாம் சார். அப்போ பெயின் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும். இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலா எடுக்கிற அந்த வேக்சின்ஸ் அந்த ட்ரக்ஸை விட இது வந்து நமக்கு சேஃப் தானே சார். அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகலாம். இப்போ இது வந்து அடிக்ஷன் இருக்காது. ஆனா நமக்கு பெயின் வந்து ரிலீவ் ஆகும். ஸோ அதுதான் கேட்கிறேன். இப்போ இன்ஸ்டன்டா நமக்கு ஒரு பெயின் வரும்போது அது உடனே நமக்கு பெயின் ரிலீவ் ஆகணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். ஸோ இந்த சிறுதானியத்துல இருந்து நமக்கு மசாஜ் பண்றதுனால நமக்கு நார்மலா பண்ற ஆயில் மசாஜுக்கோ இல்ல ஒரு பாடி மசாஜுக்கோ என்ன வித்தியாசம் இருக்கும்? இதோட எஃபெக்ட் வந்து லேட்டா இருக்கலாம் சார். பட் இட் வில் பி குட் than we are taking the drugs like painkillers which we are injecting into our body. They may have side effects, but we are by using millets we can't get any side effects. கண்டிப்பா கண்டிப்பா மேம். நீங்க வந்து மில்லட்ஸ் அப்படின்னா எதை விரும்பி சாப்பிடுவீங்க? The Navara rice which I had chosen for a health mix, it will be tasty. ஓகே மேம். உங்களுக்கு நவதானியங்கள் சிறுதானியங்கள்ல சமைக்க தெரியுமா? I don't cook. I don't know how to cook, but my mother did that process. ஓ, நாட் அ ப்ராப்ளம் மேம். என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ நம்ம இன்னைக்கு காப்பாத்தணும் அப்படின்னா அதோட ஹோல் ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு சிறுதானியம் வந்து நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு வருது, நல்ல ஆரோக்கியமா இருக்குது, பெயின் கில்லர் பெயினை ரிமூவ் பண்ணுது, ஸோ நிறைய புரோட்டீன் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சாலும் அதை எப்படி ஒரு முறையான வழியில கொடுக்கணும், அடுத்த ஒரு குழந்தைகளுக்கா இருந்தாலும் சரி நம்மளுடைய நண்பர்களுக்கா இருந்தாலும் சரி எப்படி கொடுக்கணுமோ அந்த வழியில கொடுக்கும்போதுதான் அதுல இருக்கிற எல்லா சத்துக்களுமே சரியான வழியில கிடைக்கும். ஸோ அந்த பாதையில பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால இன்னைக்கு காலேஜ் அப்படின்னாலே பசங்க எல்லாரும் சாப்பிடுறது என்ன, இந்த பீஸா, பர்கரு, சாண்ட்விச்,
ஸோ இது மேல ஒரு அடிக்டா இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலோ இல்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னாலோ டீ, ஸ்நாக்ஸ், பப்ஸ் இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர இந்த கொண்டக்கடலை, நிலக்கடலை, சிறுதானியங்கள், பயிர் வகைகள் இதெல்லாம் யாரும் விரும்புறதே இல்லை. ஸோ நீங்க ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து ஸோ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா என்ன டிப்ஸ் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து நம்மளால அதுக்கு அடாப்ட் ஆகுறது கஷ்டமா இருக்கும் சார். அப்போ நம்ம வந்து நமக்கு பிடிச்சத வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் கொஞ்சமா. அது வந்து ஓகேனா நம்ம வந்து டே டே பேசிஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இதுதான் சார் ரெக்கமெண்ட் பண்ணேன். எடுத்த உடனே வந்து நம்ம புதுசா சாப்பிடணும்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ நமக்கு வந்து இது இது வந்து ஹெல்த்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடாப்ட் ஆக கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் அடாப்ட் ஆனா ஈஸியா இருக்கும். அடாப்ட் ஆறது சூப்பரா நல்லது. சொன்னீங்க. இப்ப இந்த மில்லட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விஷயத்துக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அடாப்ட் ஆகிதான் ஆகணும். ஸோ இந்த மில்லட்ஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய டைஜஸ்டிவ் அதாவது நம்மளுடைய செரிமான சக்திக்கு எந்த அளவுக்கு பயன்படுது, எந்த அளவுக்கு எளிமையா இருக்கு அப்படிங்கறத அழகா படம் போட்டு காமிச்சீங்க. ஸோ இப்ப நார்மலா ஒரு சில சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேரு சாப்பிடறதுக்கு முன்னாடியும் சரி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கண்டிப்பா தண்ணி குடிக்கிறாங்க. அது அவங்களுடைய பழக்க வழக்கமாவே மாறிடுச்சு. ஸோ நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 7 அப்போ கொக்கோ கோலாவோ சாப்பிடுறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க மில்லட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு தான் தண்ணீர் குடிக்கணும் இல்ல இந்த அளவுக்கு தான் உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா மேம்? சார் அது மாதிரி எதுவுமே இல்ல சார். ஸோ அதாவது நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அளவு இல்லாம. அதுக்கு ஒரு எவ்வளவு உதாரணம் அப்படின்னா வேணும்னாலும் இந்த சாப்பிடலாம் இல்ல சிறுதானியங்கள் தான். சார். சார் எவ்வளவு வேணும்னா சாப்பிடலாம் இல்ல சார். நம்ம நார்மலா இன்டேக் வந்து நார்மலா இப்ப ரைஸ் எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவு இதை எடுத்தா போதும், அவ்வளவுதான். இது வந்து நிறைய ஹெல்த் இருக்கிறதுனால இதை வந்து நிறைய சாப்பிடணும் அப்படி ஓகே. கிடையாது. சரி, இப்ப ஒரு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இந்த பாதாம் பருப்புலாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதையெல்லாம் ஒரு நாளைக்கு 2, 3 தான் சாப்பிடணும். ஒரு அளவுக்கு மேல சாப்பிட்டா அதுல இருக்கிற பயன் கிடைக்காம போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இது எல்லாமே இதே மாதிரிதான். சோ நன்மைகள் நிறைய இருந்தா கூட அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. சோ அதே மாதிரி சிறுதானியத்தை நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம், என்னென்ன சிறுதானியத்தை எப்பெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு இது வரையறை இருக்குதா? சார் நான் இப்போ வரைக்கும் அவ்வளோ டீப்பா நான் அது வந்து நோட் பண்ணது இல்லை சார். எங்க வீட்ல வந்து அப்பப்போ தருவாங்க, நான் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். ஓ சூப்பர் சூப்பர் மேம். இந்த ஒரு மில்லட் கான்க்ளேவ்ல நீங்க மில்லட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமா இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் மில்லட்டை பத்தி பேசினதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். சோ இவ்வளவு நேரம் நமக்கு இந்த இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போவை வழங்கினவங்க நரசூஸ் காஃபி அண்ட் அனில் ஃபுட்ஸ் ஹோஸ்டட் பை கதிர் காலேஜ். இவ்வளவு நேரம் எங்க கிட்ட பேசின அர்ஷினிக்காக மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. சோ அடுத்ததாக நம்ம ஸ்லாட்ல நம்ம கூட இணைய இருக்கிறாங்க விஜயலட்சுமி ஜெயக்குமார் மேம். இருக்கிறீங்களா மேம்? வணக்கம் மேம். இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் 2023க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். விஜயலட்சுமி மேம், நாங்க பேசுறது கேக்குதா? வந்துச்சு. எஸ் சார். மேம் சொல்லுங்க மேம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். சாப்பிட்டீங்களா? வணக்கம் வணக்கம் மேம். என்னோட வீடியோவே வரலீங்களே. மேம் உங்களுடைய ஆடியோ கேட்க மாட்டேங்குது மேம். வீடியோ தெரியுதுங்களா சார்? வீடியோவும் வரலீங்களே. மேம் நீங்க உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் மேம். கம்ப்யூட்டர் ஜி, இங்க
விஜயலட்சுமி மேம் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்றது பெர்மிஷன் கொடுங்க. வந்துட்டேன். ஓ வந்துருச்சு மேம், வந்துருச்சு. ஓகே சார். பிரகாசமான ஒரு சார். முகத்தை இப்பதான் பாக்குறோம் ஒயிட் பேக்ரவுண்ட்ல. Yes, sir. வணக்கம் 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 வணக்கம். சுந்தர் அண்ணாக்கு வணக்கம். அக்கா வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த தளத்துல உங்களை பாக்குறதுல. கண்டிப்பா நான் எனக்கு ரொம்ப Gopi சந்தோஷம். and Godwin, she is my sister. So and sisterோட son வந்து ஃபேக்டரியில இருக்காரு. So probably அவருக்கு ஒரு அக்சஸ் கொடுத்துருங்க. He will also show the factory across. அக்கா ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துல உங்களை பாக்குறதுல. ஓடியூ உங்களை பத்தி நீங்க யாரு, அஸ்வின் ஃபுட்ஸ் யாரு, எந்த ஊர்ல இருக்கீங்க, நீங்க மக்கள் சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் முடிஞ்ச பிறகு தென் அஸ்வின் ஃபுட் 393 கோஸ்ட் கொடுத்துருக்கீங்களா, அவருக்கு நம்ம அக்சஸ் கொடுத்து ஃபேக்டரியை பார்க்கலக்கா. அக்கா ஓடியூக்கா பேசலாம்க்கா நீங்க. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஐ எம் விஜயலட்சுமி ஜெயக்குமார், அஸ்வின் ஃபுட்ஸ் அரக்கோணம்ங்க. நாங்க வந்து 2006ல ஒரு ஸ்மாலா ஒரு மசாலா ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு ஆர்டர்ஸ் வரும்போது மட்டும் சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2010ல வந்து சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வந்து எனக்கு ஒரு லேண்ட் அலாட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பெரிய லெவல்ல கொண்டுட்டு போனோம் அப்படின்ற முயற்சியில நாங்க ஈடுபட்டுட்டே இருந்தோம். அது ஆனா கொஞ்சம் தள்ளி போச்சு. இப்ப எங்க சுந்தர் அண்ணானால ஒரு 2 இயர்ஸ் பேக்கு நாங்க வந்து ஒரு சிட்கோல இப்ப ரெண்டுக்கு ஒரு ஃபேக்டரி போட்டாச்சு. என்னோட ஓன் லேண்டும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம். இப்ப வந்து வெர்மிசெல்லி ஃபேக்டரி ஒண்ணு போட்டிருக்கோம், மில்லட் பேஸ்டு. அது வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கோம் சார் நாங்க. இப்பயும் வந்து இப்பயும் வந்து நான் மசாலாலாம் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வரத்த நான் பண்ணி தரேன். எல்லாமே சாம்பார் பொடி, இட்லி பொடி, ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நாங்க இது ட்ரெயின்ல ரயில்வே கேன்டீனுக்குலாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம் எங்க ஊர்லயே. இப்ப வந்து நான் எப்ப தேவை எனக்கு ஆர்டர்ஸ் வரத்த நான் பண்ணி கொடுக்குறேங்க சார். இப்ப இந்த சேமியா மில்லட் பேஸ்ட்ல வந்து அது கொஞ்சம் ரொம்ப சீரிய முயற்சியில ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சீரிய முயற்சியில இன்வால்வ் பண்ணி போயிட்டு இருக்குங்க சார். இப்ப வந்து ராகி சேமியாலாம் நல்லா வாண்டட், நல்லா போதுங்க சார். மில்லட்ஸ் வந்து நான் வீட்லயும் இப்ப அண்ணாவோட எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இப்ப வீட்லயும் நானும் மில்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மில்லட்ல பொங்கல் பண்ணுவேன், கஞ்சி எல்லாமே வீட்டுல பசங்களுக்கு நாங்க எல்லாம் எடுத்துக்கிறோம். உண்மையிலே சூப்பரான ஃபுட்டு தான். அது இன்னும் மக்கள் நல்லா விழிப்புணர்வோட இந்த கான்க்ளேவ் மூலியமா எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. உங்களுடைய ப்ராடக்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்க இன்னும் மக்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் அதான் சார் ராகி சேமியா, என்னோட மசாலா ஐட்டம் எல்லாமே பண்றோம் சார். கரம் மசாலா, இட்லி பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, என்ன தேவையோ அதை கண்டிப்பா நல்லா அழகா பண்ணி தரோம் சார். இப்போ வந்து சேமியா தான் சார் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. மில்லட் சேமியா வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க சார். ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம், நல்லா இருக்கு. என்னோட ஸ்மால் செல்லர்லாம் வந்து எங்க ஃபேக்டரிக்கே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க சார். இப்ப சென்னை ஃபிளட்ல வந்து எங்க சேமியா ஃபேக்டரியில சேமியாவே இல்லைங்க சார். எல்லாம் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். நல்லா போயிட்டு இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷம் மேம். நல்லது நல்லது. இப்போ நார்மலா ஒரு சேமியா பாக்கெட் எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அதுல ஒரு நமக்கு டேஸ்ட் தெரியும், இந்த சேமியா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. சோ நம்மளால ஒரு சேமியாவை டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட முடியாது. சோ நீங்க சேமியா அப்படிங்கிறது நல்ல சேல் ஆகுது அப்படிங்கிற போது அதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது. அப்படி மத்த சேமியாவுக்கும் உங்க சேமியாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதுதாங்க சார், நம்ம இப்ப மைதாவில சேமியா பண்ணும்போது உப்புமாவை பண்ணி சட்னி பண்ணி சாப்பிடுறோம். இப்ப ராகி சேமியான்னும் போது அது வந்து புட்டா பண்ணுவோம். தேங்காய் பூ, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஸ்வீட் பேஸ்ட்ல நாட்டு சக்கரை சேர்த்து அது ஒண்ணு சாப்பிடுவோம். அது இல்லாம அடுத்தது வந்து நம்ம கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு
அதை உப்புமா மாதிரி செஞ்சு கிச்சடி மாதிரி செஞ்சு அதுவும் சாப்பிடலாம். அது மாதிரி வெரைட்டியா நம்ம கேழ்வரகுல ராகில சேமியாவில சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கு, நல்லா மக்களுக்கும் இது ரீச் ஆகுதுங்க சார். ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். அதுவும் இந்த ஸ்வீட் ராகி சேமியா வந்து சூப்பருங்க சார். நீங்க ஸ்வீட் ராகின்னு சொல்லும் போதே அதுல ஒரு ஸ்வீட் தெரியுது மேம். நீங்க ஆமாங்க வந்து சார். இந்த மில்லட்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருந்தது, உங்களுக்கு அந்த ஒரு கருவியா இருந்ததுன்னா யார்? எங்க சாரு சுந்தரண்ணா, என் பையன் தாங்க சார் இது எல்லாம் கவரு என்னோட லோகோ எல்லாம் வந்து டிசைனிங் பண்ணது என் பையன், என் பொண்ணுங்க சார். இவங்க 2 பேர் தான் சார் ரொம்ப என்ன என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நான் பேசுறேன்னதுக்கு என் பொண்ணு என் பையனை பயங்கரமா என்ன என்கரேஜ் பண்ணினே இருந்தாங்க சார். ஏதாவது அச்சீவ் பண்ணும் மம்மி அப்படின்னுவாங்க சார். கண்டிப்பா மேம். பெத்தவங்க இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை இன்னைக்கு பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு சொல்றாங்கன்றது ரொம்ப கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பாங்க சார். நான் இந்த ஜெட் சர்டிபிகேட் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேங்க சார். லைசன்ஸ் எல்லாம் ஃபுட் லைசன்ஸ், ஜெட் சர்டிபிகேட், ஹெல்த் சர்டிபிகேட், என்னோட ப்ராடக்டோட டெஸ்டிங் எல்லாமே கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே வச்சிருக்கோம் சார் நாங்க. நல்லதுமா. இப்போ திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்ஷனோ இல்ல ஏதோ ஒரு ஆபீசரோ வர்றாங்க அப்படின்னா, அவங்கள பார்த்த உடனே நம்ம என்னதான் கரெக்ட்டா இருந்தாலும் ஒரு தயக்கம் வரும். ஐயோ! இன்னைக்கு இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிருவாங்களே, நம்மளுடைய லைசென்ஸ் கேன்சல் ஆயிருமே அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சோ ஆமாங்க அப்படி சார். உங்களுடைய இப்ப யாராவது வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஏதாவது நடந்திருக்கா? அனுபவங்கள நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணியே ஆகணும் சார். எனக்கு வந்து ஒரு 20 டேஸ் பேக் வந்து FSSAIல இருந்து இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க. சென்னையில இருந்து. அப்ப வந்து நானு திருத்தணி கோயில்ல இருந்தேன். சஷ்டி டைமு. எனக்கு 2 வாட்டி கால் பண்ணிட்டாங்க. சார் நாங்க ஆன் தி வேல இருக்கோம். வந்துடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்களும் ஃபேக்டரிக்கு வந்துட்டாங்க. வந்து ஃபேக்டரி டைம்ன்றதுனால என்னோட லேபர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கலாம் பார்த்தாரு. என்னோட லேபர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கேப்பு, கிளவுஸு எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தத பார்த்துட்டு அதிலயே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நீட்டா வேற இருக்குங்க சார். ஃபேக்டரி எப்பயுமே ரொம்ப நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எங்கள வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. உங்களோட சர்டிபிகேட்லாம் என்ன இருக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கேட்க ஆரம்பிச்சாருங்க சார். நாங்க எல்லா சர்டிபிகேட்டுமே வச்சிருந்ததுனால ஒவ்வொன்னா எடுத்து குடுக்க குடுக்க அவர் வந்து சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா எனக்கு வந்து மேம் உங்களுக்கு 100 மார்க்ஸ் குடுக்கலாங்க மேம். ஒரே ஒரு வருத்தம் மேம். நம்ம மக்கள்லாம் மில்லட்டுக்கு மாறினா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேம். அப்படின்னு சொல்லிட்டாருங்க சார். அதுதான் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷத்திலயும் சந்தோஷம். சுந்தர அண்ணா எங்க தெரியலையே. ஹலோ. மேம் சொல்லுங்க மேம் சொல்லுங்க. சார் கேக்குதுங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்படி கேக்குது மேம் கேக்குது. ரொம்ப ஆமாங்க சந்தோஷமா சார். இருக்கு. அதுவும் நீங்க ஒரு பெண் தொழில் முனைவோரா இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. சோ இந்த பெண்களுக்கு நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலும், அந்த ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு வர்றதில்ல. சோ எங்க நம்ம வெளிய நான் போய் பேசுறதுனாலயோ, இல்ல யார்கிட்ட போய் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாததுனாலயோ, நம்ம நெறைய பேரு அந்த ஒரு தைரியத்த அப்படியே கம்மி பண்ணிக்குவாங்க. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. சோ நெறைய சர்டிபிகேட்ட பத்தி நீங்க சொல்லும்போது, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சோ இது நீங்க சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. சோ உங்களுக்கு இதுல இருந்து நெறைய சர்டிபிகேட் நீங்க சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு எளிமையா கிடைச்சது? மத்த எல்லாருக்குமே அது எளிமையா கிடைக்குமா? அதுக்கான வழிமுறைகள் என்ன? சார் இது நானே வந்து ரொம்ப பயந்த சுபாவம் சார். எல்லா தைரியத்தையும் குடுத்தது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தாங்க சார். எனக்கு இவ்ளோ எல்லாத்தையும் பண்றதுக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறது அவருதாங்க சார். எனக்கு வந்து இந்த சர்டிபிகேட்லாம் வந்து எல்லா முயற்சியுமே எங்க சார் தான் சார் எடுத்தாரு. சிட்கோல வந்து MSME லோனு, அதுக்கப்புறம் இந்த ஜெட் சர்டிபிகேட்டு,
ஃபுட் லைசன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிற மாதிரி வந்து டிக்ல வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரீயாவே எல்லாம் நல்லா பண்ணி தராங்க சார். இது நிறைய மக்களுக்கு தெரியாததுனால பாவம் அவங்களாம் அதை அப்ரோச் பண்ணி போல, இன்னும் அவங்க தெரிஞ்சுக்கலைங்க சார். எங்க சார் அந்த லைன்ல இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் எனக்கு ஈஸியா எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாருங்க சார். அதனால ரொம்ப எனக்கு நல்லாவும் இருக்குங்க சார். யார் வந்தாலும் நம்ம கரெக்டான சர்டிபிகேட்லாம் இருக்கிறதுனால எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்ல. ப்ராடக்டும் வந்துங்க சார், ஒன்ஸ் போனா வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு என் ஃபேக்டரிய தேடி வராங்க சார். அதுதான் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமே. கண்டிப்பா மேம். கஸ்டமர்ஸ் ஆர் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க பிசினஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளுடைய கஸ்டமர் திரும்பி திரும்பி நம்ம கிட்ட வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சரி நம்மளுடைய தொழிலையும் சரி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆமாங்க சார். ஸோ அது நம்மளுடைய கஸ்டமரை நம்ம பூர்த்தி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய புனிதமான செயல் தான். ஸோ மனுஷனுக்கு வந்து ஆசைகள் அப்படிங்கிறது அடையவே முடியாத இதா இருக்கும். ஸோ இந்த பசியில அப்படிங்கிறது அப்படின்னு வரும்போது மட்டும்தான் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த பசியை கூட நம்ம ருசியா கொடுக்கும்போது தான் அவங்க மனசே திருப்தி அடையுது. உங்க லோகோக்கு பின்னாடி வேலன் அப்படின்னு எழுதியிருக்கு மேம். அதுக்கு ஏதாவது கதை இருக்குதா உங்க ப்ராடக்ட்டுக்கு இந்த நேமுக்காக? இல்லைங்க சார், அதெல்லாம் ஒன்றும் கதைலாம் இல்ல. என் பையன் வந்து இந்த லோகோவை அவனே செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணாங்க சார். அதுதான், மற்றபடி வேற எதுவும் ஸ்டோரிலாம் இல்லைங்க சார். நல்லா போயிட்டு இருக்குங்க சார். நான் ஆனா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனோம் சார். நாங்க ஒயிட் லேபிளிங்லாம் பண்றோம். அப்புறம் வந்து மார்க்கெட்டிங்ல நான் ஃபர்ஸ்ட் 6 months வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேங்க சார். அதுக்கப்புறம் வந்து நிறைய கஷ்டப்பட்டு எல்லாம் நிறைய தேவையான எல்லாத்தையும் வந்து எங்கெங்க போனா நமக்கு எங்கெங்க நல்ல இது கிடைக்கும், நம்ம ப்ராடக்டை எப்படி எல்லா மக்களுக்கு வந்து நல்ல இதுவா கொடுக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் சார். இப்ப எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு லோக்கல்லயும் நல்ல பிசினஸ்ங்க சார். நல்ல அப்ரோச் ஆகுதுங்க சார். ட்ரேட்மார்க் தான் சார். நாங்க வந்து இப்ப எக்ஸ்போர்ட்டுக்கும் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். என்னோட மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து பண்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கோம். ஸோ நீங்க வந்து இப்போ அரக்கோணத்துல இருந்து பேசுறீங்க. ஸோ இப்போ அரக்கோணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஊர் தான், அப்படிதானே மேம்? ஆமாங்க சார், என்னோட ஊர் பெரிய ஊருங்க சார். ஐஎன்எஸ் ராஜாலி இருக்கு, பெரிய ஜங்ஷன், ரயில்வே ஜங்ஷன் இருக்கு. சென்னைக்கு பக்கமேங்க சார். இந்த சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆமா ஆமாங்க சார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சென்னைக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ மார்க்கெட்டிங்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டோ இல்ல செல்லிங்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டோ ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். ஆனா இந்த மில்லட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல போய் நிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய சவால் தான். ஆனா நீங்க இந்த மார்க்கெட்டிங்காக என்னென்ன யுக்திகளை கையாளுறீங்க? சோ உங்களுக்கு பின்வரக்கூடிய ஒரு பெண் தொழில் முனைவோர் அப்படி இந்த தொழிலுக்குள்ள வர்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு என்ன டிப்ஸ்? ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது மேம், கேக்குது. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு கேட்டுச்சா மேம்? கேட்டுச்சுங்க சார். அத மார்க்கெட்டிங்ல வந்து நான் சென்னை சைடு, இந்த பக்கம் ஆந்திரா சைடு, எல்லா பக்கமும் வந்து நாங்க முதல் வந்து மார்க்கெட்டிங்க்கு சேல்ஸ்மேன் வந்து நாங்க முதல் புடிச்சோங்க சார். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராடக்ட் போயிடுச்சு. அவங்க கடையிலேயே செல் பண்ணிட்டாங்க. அடுத்தது எனக்கு அந்த கடையில இருந்தே ஃபீட்பேக் வர ஆரம்பிச்சிருச்சுங்க சார். அந்த ஏஜென்சிலாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்க ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்க இருந்து ஃபீட்பேக் நல்லா கொடுத்தாங்க சார். அதுதான் எனக்கு ரொம்ப மிக மிக சந்தோஷம் சார். இது வெர்மிசெல்லில வந்து ராகி வெர்மிசெல்லி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க சார். மத்த மில்லட்ல இந்த வரகு இதெல்லாம் வந்து நாங்க வாண்டட் தேவை அப்பதாங்க சார் நாங்க போட்டு தரோமே. வரகு, குதிரவாளி எல்லாமே வந்து தேவைக்கு கேட்கும்போது ஆர்டர்ஸ் வரும்போது பண்றோம் சார் அத. ராகி வந்து எப்போதுமே ஸ்டாண்டர்டா பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த ராகி அப்படிங்கிறது எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு சிறுதானியமா இருக்கு. ஆனா இந்த ராகில என்னென்ன வகைகளை நீங்க பயன்படுத்துறீங்க உணவுக்காக? ராகில நிறைய பண்றோமேங்க சார். நம்ம கூழ் பண்ணலாம், அடை பண்ணலாம்.
களி, ராகி களி செஞ்சு சாப்பிடலாம். இது எல்லாம் வந்து நாங்களாம் சின்னப்ப சாப்பிட்டுருக்கோம் சார். இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் அதெல்லாம் நம்ம கொடுக்கவே இல்லை. இப்பதான் சார் மறுபடியும் அதெல்லாம் வந்து எல்லாம் நம்ம நடப்புல இப்பதான் சார் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் நாமளும் குழந்தைங்களுக்கு கேழ்வரகு அடை, கேழ்வரகு கஞ்சி இதெல்லாம் கொடுக்குறோம் சார் நாம. சரி அக்கா, இப்ப ஜெயக்குமார் ஃபேக்டரியில இருக்காரு. யார் இருக்காங்க ஃபேக்டரியில? பையன் இருக்காங்க சார். அவன் இருக்கா? நம்ம அவன் லைன்ல இருக்கானா? இருக்காங்க. இருக்கியா அப்ப தம்பி? ஓகே. இருக்காங்க. ஹாய். ஹாய் ஹாய். ஓகே, இப்போ யூ ஆர் இன் ஃபேக்டரி நவ. கேன் யூ ஜஸ்ட் டேக் மீ த்ரூ தி ஃபேக்டரி டூர்? யா, கண்டிப்பா அங்கிள். You need to unmute yourself, brother. Yeah, uncle, I am trying to switch my camera back. Yeah, do that. The switchover will be there in the front here, the corner கீழே. இல்ல அங்கிள், எனக்கு எதுவும் காமிக்கல. It's okay. Okay. You could turn. Yeah. Okay. Better. Please go now. Yeah. We'll see that. இப்போ நம்ம வந்து அஸ்வின் ஃபுட்ஸ் எங்களோட ஒரு சேமியா யூனிட்ல இருக்கோம். திஸ் இஸ் லொகேட்டட் அட் அரக்கோணம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் பிகின் வித் இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் ஆனோடனே பேக்கேஜிங் பண்ற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் ஆல் பேக்கேஜிங் வில் பி டன். தீஸ் ஆர் எட் டு பி பேக்ட் அண்ட் பேக்டெல்லாம் இங்கே வச்சிருக்கோம். தீஸ் ஆர் எட் டு பி டிஸ்பேச்ட் அண்ட் இதுதான் வந்து நம்மளோட பேக்கேஜிங். யா, ஐ திங்க் ஸோ விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். விசிபிளா இருக்கு. ஓகே, talk about it. Please talk about it. What is this? மெயினா வந்து இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம ப்ராடக்ட் போகுதுன்னா எல்லாரும் எதை பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்னா வந்து நம்மளோட பேக்கேஜிங் தான். ஸோ அதே மாதிரி நானும் என்ன பண்ணேன்னா, எங்க மை மாம் ஆஸ் வெல் அஸ் மை டேட் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்போது பிஃபோராகவே ஐ வுட் பி டிசைனிங் ஃபார் கம்பெனிஸ் அண்ட் ஐ எம் டூயிங் ஆஸ் அ ஃப்ரீலான்சர். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ஐ வில் பி டிசைனிங் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் சூஸ் அ தீம் அண்ட் ஐ ஜஸ்ட் டிசைன்டு திஸ். இப்போ என்னன்னா, நம்ம வந்து சூஸ் பண்ற கலர்ஸ் பிளஸ் அட்ராக்டிவ்னஸ் இதில் நம்ம கொடுத்துருக்க ஒர்க்ஸ் எல்லாமே. இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இந்த பேக் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கு கொடுத்தோடனே பேக்கேஜிங் தான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனே. அந்த ஷாப் ஓனர் என்ன கேட்டாங்கன்னா, எங்க பண்ணீங்க இந்த கவரை, ஹூ டிசைன்டு திஸ், ஹி ஆஸ்க்டு மீ. ஸோ அது மூலியமா இந்த பேக்கேஜிங் மூலியமா ஐ ரிப்ளைட் ஹிம் அண்ட் he gave me an order for his shop. ஸோ இதனால என்ன சொல்றேன்னா, இப்போ யார் ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தாலும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு நினைச்சாலும் பேக்கேஜிங்னால அது ஒரு சில டிராபேக்ஸ் வரும். ஸோ பேக்கேஜிங் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ராகி. இது வந்து வேலன் ராகி சேமியாவோட பேக்கேஜிங். நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த சைடு வேர்மிசில் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா விசிபிளா தெரியும். ஸோ திஸ் இஸ் வேலன் வேர்மிசிலியோட பேக்கேஜிங். அண்ட் நாட்டு சக்கரையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட பேக்கேஜிங் ஒரு டிஸ்பிளேக்காக நான் இங்கே காண்பிக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து இங்கதான் வந்து ஃபுல்லா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கதான் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து ஒன்லி சன்ல மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை ஆகுது. விச் இஸ் நேச்சுரலாக மட்டும்தான் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் வந்து எந்த விட ஆர்டிஃபிஷியல் ட்ரையர்ஸ் ஆர்
அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ நார்மல் நேச்சுரல் சன்லைட்ல மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை ஆகுது. ஸோ இது ஒரு மெயின் ரீசன் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு என்ரிச்னஸ்க்காக. வீடியோ மியூட் ஆயிடுச்சு. யா அங்கிள். நெக்ஸ்ட் அண்ட் திஸ் இஸ் அவர் ப்ரொடக்ஷன் ஏரியா. இங்க தான் எல்லா ப்ரொடக்ஷனுமே நடக்கு. What are the equipment you have? Yeah, this is மிக்சர். இதுல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் போட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸ்ட்ரூடர். அங்க மிக்ஸ் பண்ண மாவு வந்து வேர்மிசல்லி நூடுல்ஸ் அந்த மேக் எடுத்துட்டு வரதுக்காக இது ஒரு எக்ஸ்ட்ரூடர். ஸோ இப்போ வந்து எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போயிருக்காங்க. வி என்ஷூர் 100% cleanliness in our factory and our premises. ஸோ வி ஹாவ் அ Z certificate. அது வந்து ஃபார் கிளீன்லினஸ். அதே மாதிரி தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹைஜீனிக். ஸோ வி மெயின்டைன் our factory 100% hygiene. And this is steamer. This is boiler section. Yeah, uncle. Hello. What else you have? We use briquettes for boiler, which is good. It won't produce so much of smoke. This is அது வந்து வேர்க்கடலை தோல் தென் நெல் உம்மி அதால செய்யப்பட்டது. ஸோ அதனால அதுல இருந்து வந்து நிறைய ஸ்மோக்ஸ் வராது. ஸோ இட் இஸ் லெஸ் ஆன எமிஷன் அதில் நடக்கும். ரேதர் நம்ம அதர் பர்னிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதில். Yeah, that's it, uncle. What, this is ready for dispatch, is it? This is ready for dispatch, the last one. Right, very good. Go back to Akka. Thanks, brother. Okay. Yeah, thank you, uncle. Hey, uncle சொல்லாதடா. அந்த மாதிரி காமன் இடத்துல பிரதர் சொல்டா, அண்ணான்னு சொல்டா. Okay. Okay. Please go back to the moderators. Bye. Take care. அக்கா. அண்ணா. ஓகே அக்கா, சூப்பரா இருந்ததுக்கா. உங்க ஜர்னி சூப்பரா இருந்துச்சு. என்னோட சர்டிபிகேட்லாம் காமிக்கவே இல்லைங்கண்ணா. என் பையன் என்னோட ஃபேக்டரியில இருக்க எல்லா சர்டிபிகேட்டும். அவன் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணல. பரவாயில்ல. ஒன் செகண்ட். காட்டுப்பா. அக்கா கோபப்படுறாங்க பாருங்க. யா, இது வந்து நம்மளோட ஆபீஸ் ரூம். சோ இங்க we place the certificates, medals. அடேப்பா, நிறைய மெடல் நிறைய சர்டிபிகேட்லாம் இருக்குது. எல்லாம் நீங்க குத்துதுண்ணா. நான் யா, கொஞ்சம் பக்கத்துல காட்டு. ஏன் போட்டோல இருக்க மாதிரி இருக்கு. ஆமா அங்கிள். ஓகே, இது வந்து நான் அப்பா வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கும்போது எடுத்த போட்டோ. கரெக்ட். யார் அங்க? தமிழிசை சவுந்தரராஜன் மேடம். அடுத்தது தமிழிசை சவுந்தரராஜன் மேடத்தோட இருக்கும்போது எடுத்த போட்டோ. இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நீங்க பண்ணும்போது எடுத்த போட்டோ. வெரி குட். This is from Tanzania, uncle. ஓகே, டான்சினியா. ஓகே. அப்புறம் இது வந்து
இது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், அப்போ தமிழ்நாடோட குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். ஓகே ஓகே ஓகே. தென் நம்ம பண்ண 100 மெம்பர்ஸ் ரெக்கார்ட் ஈவெண்ட். ஓகே, குட், வெரி குட், சூப்பர் அக்கா, சூப்பர். Z சர்டிஃபிகேஷன் இருக்கு. அது நான் டிஸ்ப்ளே பண்ண மறந்துட்டேன் அங்கிள். இட் இஸ் இன் ஃபைல். ஓகே ஃபைன். நோ ப்ராப்ளம் அங்கிள், நீங்க கண்டினியூ பண்ணுங்க அங்கிள். ஓகே அக்கா, ஓவர் டு யூ அக்கா, நீங்க பேசுங்க. சொல்லுங்கண்ணா, எப்படின்னா இருக்கு என்னோட ஃபேக்டரி எல்லாம் பாத்தீங்களா? நீங்க எனக்கு கூப்பிடவே இல்ல. நாங்க உங்களை வந்து ஆல்வேஸ் வெல்கம்னா, நீங்க தானே இன்னும் வராம இருக்கீங்க. இல்லக்கா, உங்களுக்கு தான் தெரியுமா, முடிச்சுட்டு வரேன், கண்டிப்பா வரேன். மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பா வாங்கண்ணா. நிறைய மில்லட்ஸ்ல வந்து நிறைய பண்ணணும், நிறைய அச்சீவ் பண்ணணும்னா என்னோட ஆசையே அதுதாங்கண்ணா. 3ஆம் தேதி கிளம்பி 4ஆம் தேதி காலைல வந்துருங்க. மலேசியால இருந்து வராங்க, யூஏல இருந்து வராங்க, அப்புறம் வந்து இவங்க கனடால இருந்து வராங்க. நீங்க உங்க கார்ல அவங்களை கூட்டு போயிருங்க, கூட்டு போய் ஃபேக்டரி எல்லாம் காட்டுங்க, காட்டிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டி அவங்க பண்ணணுமோ. ஆமாக்கா, நீங்க பிளான் பண்ணிக்கங்க. விஜயகுமார்ட்ட பேசியிருக்கேன். வாழ்த்துக்கள்க்கா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த தளத்துல சந்திச்சாரு. கண்டிப்பாங்கண்ணா, ரொம்ப சந்தோஷங்கண்ணா. சுந்தரண்ணாக்கு ரொம்ப நாங்க தேங்க்ஸ் சொல்லணுங்க. எல்லாமே வந்து இது எல்லாமே சுந்தரண்ணாவோட முயற்சி தான் இந்த ஃபேக்டரி எல்லாம் வந்தது. இங்க சாரு அவர்லாம் வந்து கொரோனா அப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஃபேக்டரி ஒண்ணு நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு சஜஷனை வந்து அண்ணா கொடுத்தாரு. ரொம்ப சூப்பரான ஆளை கொடுத்தாரு. நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தான் நாங்க ஒயிட் லேபிளிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க எங்களுது. அவங்க ஒயிட் லேபிளிங் பண்றதும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் சார். இங்க தானே தலைவர் ஜெயக்குமார காணோம், இருக்காரா பக்கத்துல? இருக்காருங்க சார், வர சொல்லுங்க, அவர் முகத்தை காட்ட சொல்லுங்க. ஆளை காட்டாம ஐயா, வணக்கம் ஐயா, ஜெயக்குமார் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, உங்களை இந்த இடத்துல சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே விஐபி எல்லாம் வந்து கடைசி தான் வருவாங்க, அதே மாதிரி கடைசி வந்து கெஸ்ட் ரோல் கொடுக்குறீங்க, மிக்க மகிழ்ச்சி. இல்ல சார், அவங்க பண்றது அவங்க தான் சொல்லணும். பட் இருந்தாலும் 100க்கு 130 சொல்றாங்களா, எங்க ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்றாங்க, எங்க ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்றாங்க, அப்படி ஸ்டேட் பண்ணி வச்சிருக்கீங்களா சொல்லணும்னு சொல்லிட்டு? இல்ல, நான் சொல்லிதான் ஆகணும். நான் ட்ரைனிங்லாம் இல்ல, நான் உண்மை அதுதானங்கண்ணா. சார், நான் இப்பதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கே வந்தாருங்கண்ணா. சரி, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷக்கா. இந்த தளத்துல வந்து நீங்க பேச மிக்க மகிழ்ச்சி. வேலன் பிராண்ட் வந்து நம்ம உலகம் ஃபுல்லா கொண்டு போனோம், அதான் என்னுடைய கூட. வாழ்த்துக்கள். தம்பி வந்து உங்களுக்கு முந்திரியை காமிக்கலையே? முந்திரி காட்டுல இருக்கா, பாக்கெட் இருக்கா பக்கத்துல? அங்க ஃபேக்டரியில இருக்கோம், எது காமிக்காத போயிட்டாரு தெரியல உங்களுக்கு. சரி, பரவாயில்ல, எல்லாம் எடுத்துருவாங்க. பண்றோம் நான் வேலன்ல. அப்படியா, வெரி குட். எல்லாம் எடுத்துவாங்க. நான் 4ஆம் தேதி இது மலேசியன் டெலிகாட் நேர டப்பா காமிக்கிறாரு, பாக்ஸ் காமிக்கிறாரு பாருங்க. ஓ அப்படியா, அதான பேக்கிங் 10 kgனா அது. ஓ அப்படியா. இதுல வந்து 4 விதமா இருக்குங்கண்ணா. ஃபுல் முந்திரி, ஆஃப் முந்திரி, அது மாதிரி 4 ஐட்டம் இருக்குங்கண்ணா. வெரி குட். நம்ம கஸ்டமர் கிட்ட காமிக்கும் போது அவங்க எது கேக்குறாங்களோ அதை நாங்க குடுக்குறோம்ண்ணா. வெரி குட்மா, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அந்த யூனிட்டும் இங்க சிட்கோல போட்டிருக்கோம்ண்ணா. சரி கேஷுதம். சரிக்கா, மிக்க மகிழ்ச்சிக்கா, நம்ம சந்திப்போம், நேர்ல சந்திப்போம். அவளோட காத்துக்கொண்டு. Thank you so much சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. I must thank you very much. நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். Over to the moderators. Thank you. இவ்வளவு நேரம் உங்களுடைய அறிவு சார்ந்த கருத்துக்களையும் அனுபவம் சார்ந்த கருத்துக்களையும் எங்களுக்காக வழங்கினீங்க. உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் 2023 மில்லட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்டுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ காட்வின் சார். இந்த நிகழ்ச்சியை நமக்கு தேங்க்யூ மேம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குறது நரசூஸ் காபி அண்ட் அனில் ரேடியோ பார்ட்னர் சூரியன், ஹோஸ்டட் பை கதிர் காலேஜ். ஸோ அடுத்ததான் நம்ம கிட்ட மில்லட்ஸை பத்தி நமக்கு என்ன தெரியுமோ அதை விட அதிகமா தெரிஞ்சு நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்கிறாங்க லாவண்யா. ஸோ அவங்க கூட இணைஞ்சு பேசலாம். ஹாய் லாவண்யா.
லாவண்யா மேம். மேம் கேக்குதா? ஹலோ, வெல்கம் டு மில்லட். உங்களை அன்போடும் அறிவோடும் இந்த தளத்திற்கு அழைத்து வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி, நரசூஸ் காஃபி மற்றும் அனில் ஃபுட்ஸ் வழங்கும் இந்த இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போக்கு வரவேற்கிறோம். ஸோ மில்லட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் எப்படி உலகம் பூரா பரவி வருமோ அதே மாதிரி கடுகளவு விதை தான் மரமாவும் முளைக்கும். ஸோ அதே மில்லட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அதை சாப்பிட்றதுனாலயோ இல்லை அதை பயன்படுத்துறதுனாலயோ நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் எவ்வளவோ பெரிய மாற்றத்தை நமக்கு தந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு கிடைக்கணும். ஸோ அதை எல்லா மக்களும் பயன்படுத்தணும். ஸோ அடுத்த சந்ததிக்கு நம்மளுடைய சிறுதானியத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தலையாய கடமையா இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த தளம் உங்களுக்கானது. வாங்க பேசலாம். ஹலோ மேம், இருக்கிறீங்களா? லாவண்யா மேம் லைன்ல இருக்கிறீங்க, காணொலியில இருக்கிறீங்க. சோ நமக்கு வந்து ஒரு சில Lavanya, you have a problem. You can please, exit and join back again. Godwin, ஒரு கால் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்தா பாருங்க. ஓகே ஓகே சார். Yes, Prakash, over to you. Probably you can engage for some time. சோ இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க என்னதான் நமக்கு தாயா இருந்து தங்கையா இருந்து, வாங்க லாவண்யா மேம், உங்களுடைய குரல் தான் அப்படின்னு நினைச்சேன், அது என்னுடைய குரலா தான் இருந்திருக்கு. பெண்கள் அப்படிங்கிற தாயாகவும் தங்கையாகவும் சோ துணைவியாகவும் இருந்து எவ்வளவோ ஒரு விஷயத்துல நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த மில்லட்டை அடுத்த சந்ததிக்கு கொண்டு போறதுல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒரு சாப்பாடை நம்ம ருசிச்சு ஒரு ஆணுக்கு எவ்வளவு அது அந்த அளவுக்கு அமைச்சு கொடுக்கறது பெண்களுக்கு அழகு. ஸோ அதனால பெண்களுக்கு ஏன் இவ்வளவு முன்னுரிமையா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஆண்களும் பெண்களும் இந்த உலகத்துல சமம் தான். ஸோ லாவண்யா மேம், யூ கேன் ஜாயின் வித் மீ. நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. காட்வின், இப்போ நம்மளுடைய மில்லட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க காட்வின்? இந்த எக்ஸ்போ எப்படி இவ்வளவு நாட்களா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல நம்ம வந்து பிரதர் சாரி, லாவண்யா கே இருக்கு பாருங்க, அதுக்கு நீ அக்சஸ் கொடுக்கணும். 394 லாவண்யா கே, அதுக்கு அக்சஸ் கொடுங்க. ஓகே, I think you have to access to somebody else. Sorry. Okay, please listen. 394 லாவண்யா, அதுக்கு அக்சஸ் கொடுங்க. ஓகே ஓகே yes. லாவண்யா மேம் வாங்க, வணக்கம். ஹலோ லாவண்யா மேம். சரி, அவங்க இன்னும் சற்று நேரத்துல நம்மளோட இணைய போறாங்க. அது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருப்போம். காட்வின் இப்ப கிட்டத்தட்ட 9வது நாள இன்னொரு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட நாட்களாக தொடர்ந்து அடுத்த 1 மணி நேரத்துல 9 நாளை முடித்து 10வது நாளை நம்ம வந்து தொடங்க போறோம். அந்த மாதிரியான எக்ஸ்போல இப்போ இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய எக்ஸ்போல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க காட்வின்? சார், நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கவே கூடாது. சாப்பிடணும், நம்ம சாப்பாட்டுக்கு கூட ஒரு வரையறைலாம் சாப்பிடணும். நம்ம உலகத்துக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா சாப்பாடுதான் ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சாப்பாடை கூட நம்ம ஒழுங்கான முறையில ஒழுங்கான நேரத்துல ஒழுங்கான அளவு சாப்பிடணும்.
நார்மலா நமக்கு கிடைக்கிற எல்லா சாப்பாட்டையும் அளவில்லாம சாப்பிட்டு நம்ம உடம்பு லாவண்யா மேம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வெல்கம் மேம். லாவண்யா மேம் சொல்லுங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நைஸ் மேம். Thank you. Hi Lavanya, welcome on board. Energetic woman. Thank you, Sundar. Thank you so much. My pleasure. Over to you. Please introduce yourself. Yeah, hi. My name is Lavanya. I run a small restaurant business in Mumbai. That is a new startup that has been done from past 1 year. The reason for starting my restaurant is to provide a authentic South Indian food. Basically, when we come out of South India and live in the other parts of like northeast or west side of part of India, we don't get that authentic flavor of food. Something is missing. So I just wanted to introduce the authentic homemade food of our land to where I live, to the people around me. So I wanted to do something. So I just started a small restaurant where I provide only breakfast as of now. But I'm in the process of doing the lunch also. So it's just a new startup. So I'm just learning too many things I'm learning, and I'm new to this. I'm meeting new people, learning a lot of things. So I hope to grow this industry and give an authentic South Indian food to the people around me. So that is my introduction. Super ma'am. சூப்பர் மேம். நீங்க வந்து இப்போ சவுத் இந்தியாவுல இருந்து நார்த் இந்தியாவுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ மும்பைல இருக்கிறீங்க. சோ இங்க இருந்து நீங்க தமிழ்நாட்டுல இருந்து இந்த சிறுதானியத்தை இப்படி மும்பைல வந்து கலாச்சாரத்திலயும் சரி பண்பாட்டிலயும் சரி எல்லா மக்களிடத்திலும் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறீங்க? See, when we see millet over here, there is only 2 millets which they consume over north and west. That is, one is bajra and one is jawar. People doesn't know much about other parts of the millet, right? Ragi they don't know, kodu millet they don't know, the pearl millet, nothing they don't know. So for me to provide to introduce them, the one option is to provide sweet pongal. The sweet, when I provide a millet in the form of a sweet, they consume it. They don't question what it is or something. When they get that flavors with sweet, with jaggery and the millet, they take it very gladly. So what I do is I started with providing with a sweet dish, that is pongal, sweet pongal. So that is the one thing I have started. The next one is the paniyaram. Paniyaram is the one thing that is people are loving over here. The paniyaram is the one of the highlights where in the west and north side of the part of people are very, very, very much interested in. So paniyaram, I provide with millet. So this is one of the only 2 things right now I am doing. So I just have so many other things in the pipeline also to give different kinds of millet foods also in the pipeline. சூப்பர் மேம். இப்போ நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கும் நார்த் இந்தியன்ல மக்கள் வந்து எப்படி அக்செப்ட் பண்றாங்க மேம் அந்த நம்மளுடைய உணவு முறைகளை? The South Indian craze romba irukku. I accept that because when a North Indian or other part of the people, South Indian craze is very much. They love idli and dosa. Whenever there is a South Indian restaurant opening, they go crazy for dosa, idli, everything. Even with the meals also, they need meals, authentic South Indian meals. They are very much interested. The craze is too much over here. But what I see when I come to other part of the place, the authenticity is little bit reduced. When I see to the south, when we eat the south food in south, it's different. The south food in north and west, it's different. The authenticity is reducing over here. So I just want to upgrade that authenticity and give that taste from the Tamil Nadu side, the village side of food where we eat in our village, the homemade food. That authenticity I want to provide over here. People are very much crazy for South Indian food over here. இப்போ நம்மளுடைய மில்லட்ல எந்த மில்லட் உணவுகளை அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க? Pearl millet, foxtail millet. Ragi is very less because of the color and the taste. Ragi, when I provide it with that color, they consume it very less. Apart from that, foxtail is going well.
pearl millet is going well. The jawar they take, bajra also they take. So these are the things that is going well. Super, ma'am. Super, ma'am. But we need, what are the reasons to come in millet field, ma'am? Because many other fields are there in available for women entrepreneurship. But you choose in the millet field at restaurant style. But basic reason, ma'am. See, basic reason is I know the value of millet. Why? Because I'm a diabetic, type 1 diabetic. So I know what millet played a very big role in my life. I started millet at a very young age. Eating millet, I used to, when I was a type 1 diabetic, it's like from the very young age. From the very young age, I was diabetic. So for me, millet played a very big role in controlling my diabetes and helping me to understand my own health. So I just wanted to provide those nutrition value and all the good things that has been available in millet to people around me also. So millet is one kind of a thing where anyone can consume. Even baby, when baby is born, we give ragi cerelac. Why? Because ragi is very good, rich in calcium and vitamins, and it strengthens the bones also. So this, when we are taking from the childhood to childhood also, in between that is missing. We give it as for a baby, but after a baby grows and the millet consumption is almost gone. So I just want to bring those out in one or the other form and ensure that each and every people around me, at least one meal a day, not 3 meals a day, at least one meal a day, they consume it. At least they get that nutrition which that is lacking in this busy life. That is the only reason I just wanted to ensure that at least one meal, at least one product is of millet. That's all. That is my meal goal. இந்த மில்லட்ல உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? The inspiration, there are 2-3 people with me millet. One is my mom, who was introduced me to millet at a very young age. As I was diabetic, but at a very young age of, I was like 8 years old at that time only I was diabetic. So for me, sugar level was rising a lot. And as a kid, you know, right, we are always craving for sweets and other ice creams and all. So for me to control all those things and to change those rice to other things, my mom played a very important role. The second one, if I want to say, is my aunt. She is one of a women where she loves cooking. She does most of her any busy life, how much ever she is busy, she loves cooking, and she always makes like ragi chakli, ragi nippat, even she makes many kinds of things. So I was like very much inspired with the affection and love for cooking. So I was inspired by the third person whom I much very inspired is my neighbor. I just want to share a small story with you regarding my neighbor. When we were kids, like college going or something, there was one of my neighbor where every day night she used to have ragi kali and the boiled vegetable. That is in Bangalore, it is called as upnesru. It's nothing but boil your dal and vegetable. Mix the dal and vegetable and boil it with a little bit of water, salt and haldi. That's all. You remove that water separately and the dal and vegetable separately. Tamper that vegetable. You have a ragi kali and the boiled the water and little bit of vegetable. This was a daily routine. As I've seen her eating every day, not a single day it was missed. So when we, as a kid, we saw it was a very bland food. As a kid, you can see that boiled water, who will eat the boiled water? No kid will eat that with even ragi kali. Yes. So I never understood what she was eating. But as we grew up and we saw that the value of the protein what she is taking, the ragi kali is there, the boiled vegetables and the dal is there, and water of boiled vegetables is there. That was a complete dietary meal what she was having every day. That was a complete meal. So that was one of the inspiration for me to consume millet and to enjoy the ragi kali with those. So this were the inspiration things which I saw grow up seeing this. So I'm very interested in all this ragi kali, ragi ganji, even that ragi you have that sweetness, one sweetness will come. Ragi ganji with little bit of karpatti and the grated coconut. It's one of the best breakfast you can have.
So all this inspired me to start up with the millet. சூப்பர் மேம். மேம் நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூருக்கு மூவ் பண்ணி பெங்களூர்ல இருந்து மும்பை போயிருக்கிறீங்க. ஸோ எங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு விதை வந்து பாம்பேல இருக்கு. ஸோ அது வந்து நிறைய கனிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விஷ். ஸோ உங்களுடைய ரெஸ்டாரண்டோடைய நேம் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கான எதுவும் ரீசன் எதுவும் இருக்குதா? அதுக்கு ஏதாவது குட்டி ஸ்டோரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? The Isakamba is my late grandmother's name. Name. So for me to keep that name is basically how it is like it's a common household in a village. When we go to a village in our kids, we see cooking in authentic way. The cooking in the not in the gas stove but in the vergarappu. So all this inspired me to keep our name where every common household kitchen foods are combined, and we can give a delicious food with the common ingredients and with the traditional making of food. When all this is combined, we can give a delicious food to the people. This was my basic idea of creating a restaurant. So I kept my late grandmother's name too and started off this restaurant. Ma'am, what are the special recipe in your restaurant, ma'am? Most liked by customers? See, mostly the customers who like is the chutney, they like it a lot. Chutney and idli chutney sambar is one of the things they like it a lot. And the second best selling item is paniyaram. They go crazy for paniyaram. Paniyaram, they wait into and they take it. Paniyaram is one such a thing where I combine with millet. Millet, because this is a fast moving product. What I do is I do some millets based also sweet paniyaram, millet based sweet paniyaram, and kara paniyaram. So these are the things where I create and give it to them, and they consume it very well. So one is idli, the next one is paniyaram, and next goes dosa. So these are the things where people are very much interested in. சூப்பர் மேம். உங்க டெய்லி லைஃப்ல ஸோ நீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, சிலர் போவாங்க. ஸோ ரெகுலரா வர்ற கஸ்டமர்ஸ் என்ன ரீசனுக்காக உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க? உங்க பிரைஸா, இல்ல உங்க டேஸ்டா, இல்ல உங்களுடைய கஸ்டமர் சர்வீஸா, இல்ல உங்களுடைய வெரைட்டியா, எதுக்காக உங்களை திரும்ப திரும்ப வருவாங்க? It's basically the first reason the people come is for taste and hygiene. Next reason is for the price. The price of my restaurant is very normal, very minimal, where anyone can come and have the food. So the first comes with the taste and hygiene. The next comes for the price, and then that is for the customer. We just connected when we speak to the customers. They tell their own story, how they like South Indian food, how they are inspired with the South Indian food, how much they like. When we communicate with them, we make a relationship with the customer. So that is one thing where I see customer relationship is also very important. When we see, because we can understand their own taste, what is their requirement, what they see in a restaurant. When they come to a South Indian restaurant, what is the main basic thing they look into a restaurant. So that is where basic customer relationship is also very much important. Few people are very good. Few people like mild food where they don't want many spices. But few people are very interested in the spice food. They need something that is very spicy. So we can understand how many people are coming in who like mild food, who like spicy food, who like sweet food. So these are the things we can just see which area, what kind of people are coming, what food they are liking. On that basis, we can little bit collaborate and change the food if that is a requirement. So this is what I see in a customer service. Super, ma'am. How long you run your business, ma'am? And what are the problems faced you in a everyday business? I am running this business for approximately 1 year. It's just a new startup. It's been 1 year. When I started, I faced a lot of problems. One is for raw material. The raw material, what I knew, is of all Tamil based. That I didn't find it in the place where I stay in Mumbai, because the names vary a lot. If I go for a Salem idli rice,
Salem idli rice is not found when I go to a wholesaler or someone when I ask Salem idli rice. The name of the rice is very different because that is in Hindi or Marathi. So that is where, for me, it was a very big challenge to understand, to procure the product, the raw material. Even the raw material changes, the idli quality will also change. So that was also one of the biggest challenge for me, to get a good wholesaler who can understand the products which is needed for me to make a idli or dosa something. So that was one of the biggest challenge. Second way, the area wise people. As I told the customer review, I just now I spoke regarding the customers. When we speak to a customer, they give their own review. So one of the place, one of the group will come where they only like authentic sambar without any jaggery or something. But one group will come, they need the sambar with jaggery. So this kind of a problem also I faced a lot, because a group will come where a Gujarati group comes. Gujarati people are always sweet eater. They need something which is sweet. So these are the challenges I faced. The third challenge is where when I see a cook in Mumbai, cooks are not authentic from South. They don't know anything. They are a cook who tell they are South Indian, but they're not authentic South Indian. They are only Mumbai-based cook. So only they know the basic of the sambar. They know basic. Okay, tadka. They need to put this, that, jaggery, that all. But they don't know what is the authentic sambar, how it is made, and what is the masala that is required. So that was one of the problems I faced when I started looking out for a cook and all. So that was one of the challenge for me, basically to teach a cook that this is how it is being done in South. This is how the sambar is done. This is how the chutney is done. This is how the paniyaram batter is done. That was the biggest challenge for me, to make sure the cook understands the process of South Indian food. So that was one of the challenge, the raw material, cook, and the different varieties of customers. This was the biggest challenge for me when I started off a restaurant in Mumbai. சூப்பர் மேம். இப்போ தமிழ் சினிமால ஒரு சாங் இருக்கும், அதாவது சப்பாத்தி குருமா இல்ல இட்லி போல வருமா அப்படின்னு. சோ அதாவது எங்க போனாலும் நம்ம ஃபுட்டுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ அது லண்டனா இருக்கட்டும், இல்ல பாம்பே, கல்கத்தா, இல்ல டெல்லி, எங்க போனாலும் சரி, நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் அப்படின்னாலே இட்ஸ் சோ கிரேசி ஆர் மோர் அட்ராக்ட் பை த பீப்புள்ஸ். ஸோ இதை வந்து நீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு ஈஸியா கன்வே பண்ணிடலாம். பட் உங்களுடைய சில்ட்ரன்ஸுக்கோ இல்ல உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த மில்லட்ஸை யூஸ் பண்றத எவ்வளவு ஈஸியா கன்வே பண்றீங்க? See, this is little bit of difficult, not that difficult, but it's little bit of a tricky. Why? Because now generation of kids, when we see a kid of now, the new generation kids, they need everything attractive. They need everything very attractive, and they need everything like noodles only. They need ice cream, noodles, all this kind of stuff. So for them to convey this, it's little bit tricky. The one thing we can see for a kid is, when we do a dosa, we can do a millet dosa only. So the kid can make sure that they can eat it that way. Or something like a neeru runde. Neeru runde is there. We can make the neeru runde with millet. And with the cake cutter, we have the cake cutter mold. So in the different shape, we can cut it and steam it and give it to them. That's when we do like this, a tricky kind of a thing, and make sure the kid eats this, they will never say no to that, because it's very beautiful, it's very attractive, and they see that it's okay, it's something new. They will eat it. When you make a mold, cake cutter mold of like a rabbit or like a heart shape or something, and give them, they will consume it. So these are the tricky ways we need to ensure that the kid consumes. At least they will have the taste buds of having those millets, because millets are high in fiber content, and the kids are very enthusiastic and very what to say, they are very playful. So they will get very digestive problem will not be there. So millets are one thing that kids can eat and they can get digested very well. So we can ensure that we can create like this in a different way, and ensure that we will feed those kids, and ensure that our next generations are healthy. Basically, why millets is consumed is very important for the kids is, our next generation, they will be healthy, they will grow up in. That is the only reason we should ensure that in one or the other way, the kids should have millets. Millets and green vegetables, green leaves, these are one of the things. In one or the other way, we need to ensure that our next generation is having it. Do you have any WhatsApp YouTube channel, ma'am?
Currently, I don't have. I'm planning to start off my YouTube channel also. Currently, I don't have it, but in 1 or 2 months, I'll start my own YouTube channel to just give the So because different why am varieties I of asked food. ஏன் கேக்குறேன்னா ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு ஹவு டு வி கன்வே த மில்லட்ஸ் ஃப்ரம் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் எனி திங் வீடியோஸ் லைக் தேர் ஃபோன் Yes, டைம். yes, ஸோ yes. the tricks or tips to give the new entrepreneurs and new generations. Yes, yes. I'm thinking of that only because see, next one what I'm planning is right now in my restaurant it's only the breakfast item what I'm doing. So next in 1 or 2 months I'm starting off with my lunch items also where I'm planning to give the millet based lunch a menu. I'm creating a menu also for a millet based lunch. In that only I'm trying to find some time or something to start a small YouTube channel also where a small 1 or 2 minutes of videos that I can post and do that. I'm there. That is in loop for me in 1 or 2 months. Starting coming over for 1 or 2. Thank you, ma'am. And you said me you are a diabetic. So what are the important in millets for you and other patients, ma'am, See, millets. to eat Why? daily millets? Yeah. Why a diabetic patient, especially a diabetic patient, should take millet is because of the sugar. When we take a millets, when you compare rice and millets together, as rice, when we eat rice, we eat idli, dosa, everything. As for childhood, we see idli, dosa, rice. Everything is made of rice. Even from morning we take idli, then we take in the afternoon rice, and then in night something we take. So from morning till night we are always consuming rice. Rice will increase our blood sugar level so high. But millet is high in fiber content. The GL index is also low. So what it makes is it will make sure that we feel less hunger and the sugar level will not rise immediately. Because in sugar, when we see diabetes is not only the blood sugar level. There are so many complications in diabetes. Like in early morning, there is a Down syndrome that is called as the Down syndrome, where early morning 4 to 8, the blood sugar increases. If you check the blood sugar in the midnight 12 o'clock, it will be like 100 or 90. But after 4 o'clock to 8 o'clock, if you check the blood sugar, it will rise to 200, 300. This is something called as a Down syndrome, where when we take intake of a lot of rice at night, sometimes it happens. It's not like a continuous thing. The early morning sugar rises will happen. Then we have a nerve problem. Then we get the kidney problem. There is a lot of eye problem. There's so much of complications when it comes to diabetes when we don't take care of the diabetes properly. So when I speak about millet is one thing where for like foxtail millet, if you take it will control the nervous. It's good for nervous system. It's good for heart. So there are so many different varieties of millets we need to consume on a day-to-day life and ensure that with that on a it's not like 1 to 2 days you should consume. If you keep on consuming it for a year or 2 years, your everything will come in line. Means your weakness of nerve weakness and your skin diseases, your heart problem, kidney problem, eye problem, everything will be in control. That is the reason millet consumption for diabetes is very important. Having a millet, when we consume millet, some people will say that they are feeling very heat or stomach pain is there. So always when you eat millet, please ensure to consume a glass of buttermilk. Buttermilk will ensure to keep your body full. Or else have a spoon of ghee. Something like that. When you have a millet or everyone has a different body type. So if someone is feeling not that good of eating millet, please ensure to take a glass of buttermilk or else have little bit of ghee with with millet. So these are all the things that we need to incorporate in our life. Some people what they see, they eat millet. I'm not feeling good. I'm having stomach ache. I'm feeling them. They'll leave it. It's just right. You need to always have at least green vegetables. Green vegetables will also make the body cool. So all these are the combinations we need to ensure that we have it in our food and ensure we live a healthy lifestyle. That is one of the things I want to tell for diabetic people. And eating millet for 1 or 2 days will not ensure that your diabetes will come in control. Continue to have your millet. Eat every kind of a millet in a day-to-day life so that your life, you will be healthy. That is the one thing I want to convey.
I'm not able to hear you, Godwin. I'm not able to hear you. Oh, sorry, ma'am. I can't. We will move to the next session, ma'am. So we thank you valuable advice and valuable time for us, and wishes for your restaurant and Bombay families. Thank you. Thank you so much, ma'am. I would like to thank you as well, and Sundar sir, Vijayalakshmi ma'am, and for Tanmate organization to providing me such an opportunity. It's a very big opportunity, and they are doing a very good job. Thanks to all of you, and all the best. Thank you, ma'am. Thank you. So in the International Millet Expo and Congress 2023 அப்படி நிகழ்ச்சியில நம்ம அடுத்த ஸ்லாட் 395 இந்து ராமன் நாயர் நம்ம கூட பேச இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி நமக்கு தொடர்ந்து வழங்குறது நரசூஸ் காபி அண்ட் அனில் ஃபுட்ஸ். ஸோ ரேடியோ பார்ட்னர் சூரியன் எஃப்எம், ஹோஸ்டட் பை கதிர் காலேஜ். ஸோ மில்லட்ஸை பத்தி பேசுறதுக்கு நம்ம கிட்ட நிறைய பேர். ஸோ அதுல இப்போ நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறாங்க இந்து ராமன் நாயர். மேம், ஹலோ மேம், how are you? Hi, how are you? I'm fine, ma'am. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். And thank you for the... அரண்மனையில இருந்து பேசுற மாதிரி இருக்கு மேம் No, பாக்குறதுக்கு. it's my house. Oh, super. Yeah, actually we were in past 18 years we were in Saudi actually. We just came here past 3 years before. Yeah. And I was in small intro மட்டும் உங்களுக்கு. கண்டிப்பா I'm sorry. என்னோட intro நான் கொடுக்கணும். உங்களை பத்தி ஒரு small I thought intro. you are the one Okay. I'm so sorry. Yeah. Actually we were in Saudi, I told you, like so I came here and I was not at all planning to do any business here because past 18 years we were working there and we were tired, like, you know, we come here to enjoy, like, you know, நம்மளோட நிறைய கல்யாணத்துக்கு போகணும், நிறைய எல்லாதுமே பண்ணணும், நிறைய போய் வரணும், ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாம் ரிலாக்ஸா இருக்கணும் தான் நாங்க இங்க வந்தோம் actually. But there is some family situations, it's put to us to do business. What kind of business is our business name is Indu Spices. We are selling spices, masalas, and we have homemade chocolates, and we have a lot of millet based products and raw millets and other supporting systems we are doing. I'm actually from a small town from Kotagiri, Darlington. Our shop name is Indu Spices. சூப்பர் மேம். நீங்க கோத்தகிரின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம மலை காடுகள் எல்லாம் வாழ்ந்துட்டு வந்து நம்ம அங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிட்டிக்கோ இல்ல வேற ஒரு கண்ட்ரிக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணி போகும்போதும் இந்த மில்லட்ஸை வந்து நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஸோ மோட்டிவேஷனலா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கான காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி காரணம் என்னன்னா, இங்க மலைவாழ் மக்கள் நம்ம அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படிதான் சொல்லணும், அவங்க மில்லட் பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஃபுட் சிஸ்டமே ரொம்ப நம்ம அத இவ்வளோ நாளாகவும் இப்போ நம்ம கீழே லைக் கோயம்புத்தூர் டு கீழே சென்னை வரையும் இருக்கிற எல்லா பீப்புள்ஸ்க்கும் இப்பதான் ஒரு ஆஃப்டர் கொரோனா தான் அவேர்னஸ் வந்திருக்குது. பட் இங்க எப்படின்னா, நம்ம இப்போ கடையில போய் ஒரு 10 கிலோ அரிசி 1/2 கிலோ மில்லட்ஸ் வாங்குவோம். இங்க அவங்க 5 கிலோ மில்லட்ஸ், ராகி, கோதுமை, பாக்கி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா தான் அரிசிங்கிறதுக்கு போகுவாங்க. சோ அவ்வளோ அவங்க அது மில்லட்டை இன்ட்ரெஸ்டடா எடுத்து சாப்பிடுறாங்க. ராகி அவங்களோட மெயின் ஃபுட். ஆக்சுவலி இங்கத்தவங்களோட மெயின் ஃபுட். பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது ராகில அந்த முத்தாங்கிற அந்த களின்னு சொல்லுவாங்க, அது மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்க அதுதான் சாப்பிடுறாங்க. அது கூடவே, கேன் யூ ஹியர் மீ? எஸ் மேம், ஐ ஹியர். யா. அது கூடவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ராகி கூட கம்பு, சோளம், வெள்ளச்சோளம்
இதல்லாம திணை, சாமை, வரகு அந்த மாதிரி எல்லா மில்லட்ஸையும் ஒரு இப்போ 2 கிலோ ராகினா அதுக்கு பாக்கி எல்லாமே மில்லட்ஸ் இன்னும் ஜாஸ்தியா போட்டு அவங்க அத ஒரு இதுல அரைச்சு வச்சிடுவாங்க. எல்லார் வீட்லயுமே என்ன சொல்றது, ஒரு 10 கிலோ ராகி மாவும், இது எப்பவுமே நம்ம வீட்ல அரிசிய எப்படி சேமிப்பு வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்க வீட்ல எப்பவுமே அது இருக்கும். பிரேக்ஃபாஸ்டுக்கு அதான் சாப்பிடுவாங்க. அண்ட் அதோட எஃபெக்ட் என்னன்னா, அவங்க இப்போ தோட்டத்துக்கு போறாங்க, ரொம்ப மலை ஏறுறாங்க, போறாங்க வர்றாங்க, ரொம்ப இதா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பசி எடுக்காம இருக்கிறது தான் அவங்க சாப்பிடுறாங்கன்னு தான் அவங்க நினைச்சிருக்காங்க. பட் முன்னாடி இருக்கிறவங்களே அவங்களுக்கே சயின்டிபிக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னன்னா ராகிங்கிற இல்லாட்டி மில்லட்டுங்கிறத எடுக்கும் போது உங்க யூ டோன்ட் பிலீவ் ஆக்சுவலி இங்க சன்ல வெயில்ல வேலை பண்றோம் பாருங்க, அந்த சன் ப்ரொடெக்ஷனுக்கு கூட அது உதவுது. அது அப்போ அது அவங்களுக்கு அப்பவே அது தெரியும். அது அந்த சன்னுக்கு இருந்து உதவுது, ஏஜிங்ல இருந்து உதவுது. அப்புறம் என்ன சொல்றது, பாக்கி அந்த தகன சக்தியில இருந்து பாக்கி பாக்கி எல்லாம் நிறைய அந்த நமக்கு இங்க இங்க இருக்கிற அந்த குளிர்ல இருந்து நம்ம தாக்குது. அந்த இது வருது பாருங்க, ப்ரொடெக்ட்ஸ். யா சூப்பர் மேம். இப்போ நீங்க நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வீட்லயும் இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கும். சோ இந்த காய்கறி அந்த மாதிரி மளிகை ஜாமான், முட்டை, பால் எதுவா இருந்தாலும் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடுறாங்க. சோ எங்களுக்கு என்ன ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, எங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி. சோ நம்ம தூரத்துக்கு போடுறது எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சர். சோ இந்த மாதிரி மில்லட்ஸை யூஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்ஸ் எதுவும் இருக்குதா, இல்ல அத குக் பண்ணி இந்த டைம்க்குள்ள சாப்பிடணும் அப்படின்னு எதுவும் இருக்குதா மேம்? கண்டிப்பா அப்படி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மில்லட்ஸ் எப்பவுமே கெட்டு போறது இல்ல. மில்லட்ஸ இந்த பூச்சி அது இது எல்லாமே தாக்குறதே இல்லைன்னு தான் என்னோட இதுல கணிப்புல. அது என்ன சொல்றது, வளம் நிறைய வேண்டாம் அதுக்கு. இத கல்டிவேட் பண்றதுக்கும் வளம் நிறைய வேண்டாம், தண்ணி நிறைய வேண்டாம். உங்களுக்கு ட்ரையா இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ல கூட சும்மா விதைச்சாலே அது வரும். ஏன்னா இங்க நிறைய பேரு அங்க விதைச்சு அந்த ஒரு ஏரியால அதுவே பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது. சோ அந்த மாதிரி தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மில்லட்ஸ் எப்பவுமே கெட்டு போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா மேம். சோ மில்லட்ஸ வந்து நம்ம நிறைய பேர் ஸ்நாக்ஸ் ஐட்டமா இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமா, பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல டின்னர் சாப்பிடுறாங்க. சோ உங்களுடைய ஃபேவரட் மில்லட்னா என்ன? அந்த டிஷ் எப்படி ஈஸியா பண்ணுவீங்க? ஆக்சுவலி மில்லட் இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் மில்லட் அப்படியே சாப்பிடுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே குக் பண்ணி அதோட ராவான டேஸ்ட் எப்படி இருக்குதோ அப்படியே நீங்க சாப்பிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல நம்ம கிரியேட்டிவா பண்ணி குடுக்கலாம், அது வேற விஷயம். கிரியேட்டிவா பண்ணி இதெல்லாம் பண்ணலாம். ஆனாலும் இப்போ நம்ம ஜப்பானுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி இங்கேயே சூஷி எல்லாம் நிறைய விக்கிறாங்க இல்லீங்களா? அதோட டேஸ்ட் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நீங்க அத போய் விரும்பி சாப்பிடுறீங்க இல்லீங்களா? அதோட டேஸ்ட் அவ்ளோ எல்லாம் நல்லா இருக்கான்னு சொன்னா, அதுக்கான ஒரு டேஸ்ட் இருக்கான்னு அவங்களுக்கு அது நல்லா இருக்கு இல்லையா? அதுக்குன்னு ஒரு பேசிக் டேஸ்ட் இருக்கு இல்லையா? வை டு நாட் கன்சியூமிங் தட்? நம்ம மில்லட்டோட அதே டேஸ்ட வச்சு ஏன் நீங்க அதுல எக்ஸ்ட்ராவா அதை ஆட் பண்ணி இதை ஆட் பண்ணி நீங்க ஏன் அதை சாப்பிடணும்? நீங்க மில்லட்டாவே சாப்பிடுங்களே. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. இங்க இருக்கிறவங்க பாருங்க, மலைவாழ் மக்கள் அவங்களோட பாரம்பரியமாவே இப்பவும் பெரியவங்க அந்த ஜெனரேஷனுக்கு மூத்த பெரியவங்க மட்டும் இல்ல அதை சாப்பிடுறது. இப்ப இருக்கிற சின்ன குழந்தைங்க வரையும் அதுதான் அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குது. ஏன் பிடிக்குது? ஏன்னா அவங்க பாரம்பரியமாவே இப்ப நாம பொங்கலுக்கு பானிய வைக்கிறோம், இல்லாட்டி சேலை கட்டுறோம், அதெல்லாம் நாம பாரம்பரியமா எடுத்துட்டு போகிறோம். ஏன் நம்மளோட பாரம்பரியமான நம்ம தொப்பில் கொடி, அது நம்மளோட உணவுங்கிறது நம்மளோட தொப்பில் கொடி உணவு. அப்போ அவ்வளோ நல்ல ஹெல்தியான ஒரு ஹேபிட்ட நாம ஏன் மறந்துட்டோம்?
இப்போ அது மறந்ததும் இல்லாம நாம என்ன பண்றோம்னா டேஸ்டியா கொடுங்க, இனோவேட்டிவா கொடுங்க, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லீங்களா? why you don't accept the taste and அதோட குணங்கள் இவ்வளவு இருக்குது. ஹெல்தினஸ் மட்டுமே இல்ல, இது நம்மளோட பாரம்பரியமான ஒரு இது. அந்த கல்டிவேஷன்ங்கிறது நம்மளோடது. ரைஸோ கோதுமையெல்லாம் இப்ப வந்தது தானே. அதை நீங்க அப்படியே இதுதான் இது நம்மளோடது ஏன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு தான் நான் கேக்குறேன். நீங்க என்ன சொல்றது, இனோவேட்டிவா அதை பண்ணலாம் இதை பண்ணலாம். பட் வீட்டுல நம்ம அப்பா அம்மா நமக்கு ஒரு கல்ச்சர் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் வளரணும், நீ இப்படிதான் போகணும், அதே மாதிரி நீ இப்படிதான் சாப்பிடணும், இது சாப்பிட்டாதான் உனக்கு குணம் அப்படின்னு இவ்வளவு பாரம்பரியமா இந்த மலைவாழ் மக்கள், கோதையில் இருக்கிறவங்க இல்லாட்டி நீலகிரி இருக்கிறவங்க அவ்வளோ சொல்லி சொல்லி கொடுத்து அவங்க இப்போ எங்கிட்ட இருந்து நிறைய பேரு மில்லட்டை வாங்கி அதோட நிறைய இதெல்லாம் பண்ணி யூகே US எல்லாங்கேயும் அனுப்புறாங்க. ஏன் அங்க அவங்களுக்கு வேற அவங்களோட சார்ந்த மாதிரி இது கிடைக்காதா? கிடைக்குதே. அங்க பர்கர் இல்லையா, பீட்சா இல்லையா, இல்ல வேற என்ன நல்ல நிறைய ஃபுட்ஸ் இல்லையா? பட் ஸ்டில் இப்போ ஒரு மில்லட்டோட விலைங்கிறது ஒரு 120 ரூபாய் 1 கிலோன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை அனுப்புறதுக்கு 300 ரூபாய். ஆனாலும் அவங்க நம்ம கிட்ட வந்து இத வாங்கி பார்சல் பண்ணி இவ்வளோ இது பண்ணி அவங்க அன்னைக்கு அனுப்பி கொடுக்குறாங்க. போகும்போது ஃபிளைட்ல இவ்வளோ எடுத்துட்டு போறாங்க. ஹெல்த் மிக்ஸ்ல இருந்து, மில்லட் மிக்ஸ்ல இருந்து, தோசா மிக்ஸ்ல இருந்து, அப்புறம் என்னது ரா மில்லட்ஸ்ல இருந்து, எல்லாமே தான். சோ அதோட அந்த அதுக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி. அதனால அவங்க பாரம்பரியமா அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் இதுதான், இது ராகினா ராகி, அதான் அவங்க பண்ணுவாங்க, அதான் அவங்க சாப்பிடுவாங்க. இத பார்த்து குழந்தைங்க வளர்றாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நாம என்ன சாப்பிடுறோம்? இட்லி தோசை சாப்பிடுறோம். அந்த இட்லி தோசை சாப்பிடுறத பார்த்து தானே குழந்தைங்க வளர்றாங்க. அப்ப நாளைக்கு அவங்க எங்க போனாலும் எனக்கு இட்லி தோசை வேணும்னு சொல்றாங்க. அதே இட்லி தோசை நீங்க மில்லட்லயும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியா நல்லாவும் பண்ணலாம், இனோவேட்டிவாவும் பண்ணலாம். நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அதோட அருமை அட்லீஸ்ட் இனி வர்ற குழந்தைங்களுக்காச்சும் தெரியும். இந்த கோத்தகிரி மக்களை போல இல்லாட்டி இந்த மலைவாழ் மக்களை போல அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க உங்களோட குழந்தைங்களுக்காச்சும், நம்மளோட அந்த ஒரு 50 இயர்ஸ்ல ஒரு கேப் வந்துருச்சு நமக்கு. இந்த மில்லட்டோட இது நிறைய பேர் எடுக்கிறாங்க, நிறைய ஃபுல்லா விட்டுடுச்சுன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனா அவேர்னஸ், இது ரொம்ப நல்லது, நமக்கு நல்லது என்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க. அது இப்பதான் ஆஃப்டர் கொரோனா தான் எதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு இப்பதான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதை சாப்பிடணும்னு நீ திங்க் பண்ணணும். உன்னோட வயர் நல்லா இருந்தா உன்னோட உடம்பு நல்லா இருக்கும், உன்னோட உடம்பு நல்லா இருந்தா உன்னோட புத்தி நல்லா இருக்கும். சோ உன்னோட வயத்துக்கு நீ என்ன சாப்பிடுறியோ அது நீ தான் டிசைட் பண்ணணும். அது நீ எப்படி சாப்பிடணும், அது சாப்பிட்டா எனக்கு நல்லதா, அந்த அவேர்னஸ் உனக்கு எப்பவுமே இருக்கணும் இல்லைங்களா? நம்ம எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா ஒரு கட்டத்துல அது ஸ்டாப் ஆயிடும். ஆரோக்கியம் இல்லைன்னா முதல்ல எல்லாம், ஏன்னா பிகாஸ் ஐம் மலையாளி, அது டெல்லியும் நான் மலையாளத்துல சொல்றேன். என்ன சொல்றது, எள்ளு முறியே பணி எடுத்தால் பல்லு முறியே தின்னாம். ஓகே, நீங்க நல்லா உழைச்சீங்கன்னா நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டாதான் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா நாம காலையில இருந்து ஈவினிங் வரை உழைச்சிட்டே இருக்கோம். ஆனா டைமுக்கு சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். என்னை உள்படதான் நானும் சொல்றேன். ஓகேங்களா? நான் கூட காலையில சாப்பிடுறதே இல்ல மேம். யா, தட்ஸ் வாட். அப்போ நம்ம ஆனா இது பாருங்க, நீங்க இப்ப மில்லட்ஸோட ஏதாச்சும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டீங்கன்னு கேளுங்க, நீங்க ஈவினிங் வரையும் சாப்பிடாம இருந்தாலும் உங்க வயத்துக்கு ஒண்ணும் ஆகாது. இட் வில் என்ன, அது கியூர் பண்ணிட்டே இருக்கும். உங்களோட அசிடிட்டியை கியூர் பண்ணும், உங்களோட பசிய தாங்கும், உங்களோட உடம்புக்கு வேண்ட இத இருந்து அது என்ன சொல்றது, இட் வில் ஒர்க் டு யூ. அந்த பாடியில ஜெல் ஆகி அது உங்களுக்கு அது ஒர்க் ஆகும், நல்லாவே ஒர்க் ஆகும். சோ அது இனி அடுத்த ஏதாச்சும் லைக் அசிடிட்டி மாதிரியோ இல்ல அடுத்த கட்டத்துக்கு போற லைக் என்ன சொல்றது தைராய்டு மாதிரியோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இதுக்கு அது கொண்டு விடாது. சரிங்களா? ராகியோட ஒரு களி நீங்க சொல்றீங்க இல்லையங்க, அவங்க காலையில 8 மணி 9 மணிக்கு இது சாப்பிடுறாங்க, மதியம் 3 மணி வரைக்கும் அவங்க சாப்பிடலையாட்டியும் அவங்களுக்கு பசிக்காது.
சரிங்களா? ஆனா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. ரொம்ப ஃபைபர் நிறையவே இருக்கு மில்லட்ஸ்ல. ராகில மட்டும் இல்ல, பாக்கி எல்லா மில்லட்ஸ்லயும். ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இவங்க நம்ம அப்பா அம்மாக்கள் நம்மளை படிக்க வைக்கிறாங்க, சொத்து சம்பாதிக்க வைக்கிறாங்க, சம்பாதிச்சு வச்சிடுறாங்க நமக்காக. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க பாரம்பரியமா உங்களுக்கு தெரியற உணவு என்கிறத நீங்க கைமாறி கொடுத்தால், உங்களுக்கு ஒரு ஒரு வே ஆஃப் குக்கிங் இருக்குது ஒவ்வொரு ஊர்லயுமே, இல்லீங்களா? ஓகே, இந்த இது இப்படி சமைக்கணும், இந்த இது இவ்ளோ பண்ணணும், எல்லாத்துலயுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சோ அப்பா அம்மாக்கு தெரியறது, பாட்டிக்கு தெரியறது, உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுதான் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நாலேஜ் தான் நீங்க அவங்களுக்கு சொத்தா சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க எவ்வளவு சொத்து சம்பாதிச்சாலும் நாலேஜ் இல்லைன்னா என்னது? அதுவும் சாப்பிடுறதுக்கான நாலேஜ் இல்லைன்னா, சரியா சாப்பிடுறதுக்கான நாலேஜ், உனக்கு ஆரோக்கியம் இருந்தா தானே நீ ஒர்க் பண்ண முடியும். நாம ஏன் இவ்ளோ ஒர்க் பண்றோம்? காலையில 8 o'clock to நைட் 10:30 வரைக்கும் சம் ஆஃப் தம் ஒர்க்கிங் until all the day, எல்லாமே ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம், இல்லீங்களா? ஃபார் வாட் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார்? இந்த வயத்துக்காக தானப்பா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உடம்புக்காகத்தானே நம்ம ஒர்க் பண்றோம். நாம இருந்தா தானே நம்ம குழந்தைங்க இருப்பாங்க. இப்ப நாம இவ்வளவு உழைச்சிட்டோம், ஓகேவா? நாளைக்கு குழந்தைங்க வரும்போது நாம சாப்பிடாம நாம அப்படியே பட்னியா படுத்துட்டா, நமக்கு ஏதோ ஒரு சிக்குன்னா அவங்களுக்கு பார்க்க முடியுமா? முடியாது. பிகாஸ் they studied and they travel somewhere and they were somewhere. You have to take care yourself. How you can take care yourself? Eat good food. Always eat good food. ஓகேவா? பாக்கி எல்லாமே நல்ல ஃபுட் இல்ல, அது சாப்பிடாதீங்க அப்படி நான் சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு வேளையாச்சும் மில்லட் என்கிற அத பத்தி, அந்த பொக்கிஷத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வர ஜெனரேஷன். இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன், உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? மேம் நான் வந்து இப்ப பேச்சுலரா ரூம்ல இருக்கிறேன். சோ அதனால குக்கிங்னா வேற வழி இல்லாம கத்துக்கிட்டேன். நீங்க இப்ப சொல்றீங்க, இப்ப வழி இல்லாம கத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க, ஓகேங்களா? ஜப்பான்ல, சைனால, அதர் எல்லா கண்ட்ரீஸ்லயும் நீங்க பாருங்க, இந்த வீடியோஸ்ல எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? சின்ன சின்ன குழந்தைங்க குக் பண்றாங்க, அவ்வளோ ஆசையா குக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுவும் ஒரு ஸ்டடி. ஏன்னா ஆசைன்றதை விட பசின்னு சொல்லிக்கலாம் மேம். இட்ஸ் ட்ரூ. பசி சாப்பிட்டா தானே நாம் இருப்போம். அது நல்லது சாப்பிட்டா தானே நாம் இருப்போம், சரிங்களா? இந்த மில்லட் சாப்பிடுறதுனால உங்களுக்கு கை கால் வலி இருக்காது, ஓகேவா? தலைவலி வராது. அத மாதிரி என்ன சொல்றது, அடுத்த கட்ட நோய்கள் ஒண்ணுமே, ஈவன் உங்களுக்கு தெரியுங்களா, கேன்சர் என்கிற அந்த நோயோட அந்த வர செல்ஸ இந்த மில்லட் சாப்பிடுறதுனால இல்லாமே பண்ணும். அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதுக்கு அந்த கேன்சரஸ் அந்த செல்ஸை இல்லாம பண்ணுது. இத யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஏன்னா மில்லட்டை பத்தி நம்ம இப்ப 2-3 வருஷமா சார் இந்த இது வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம இந்த மில்லட் பத்தி பேசி தொடங்கி இருக்கோம். ஏன் பேச தொடங்கணும்? நமக்கு நோய் வந்துருச்சு, கொரோனாங்கிற நோய் வந்துடுச்சு, அதனால நம்ம பேசணும். இல்லாட்டி இப்பவும் வந்து ஹைடா தான் இருக்கும். ஐம் ரைட் ஆர் ராங்? கரெக்ட் தான் மேம். ஆமா, நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒருத்தரை வந்து பயங்கரமா இருக்கிறீங்க, சாப்பிடாம ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறவங்கள ஏதோ பயங்கரமா திட்டுற மாதிரியே இருக்குது. நான் யாரையும் திட்டல, கண்டிப்பா நான் யாரையும் திட்டலப்பா. திஸ் இஸ் ஃபேக்ட். இந்த ஜெனரேஷன் அந்த வழிக்கு வந்துடுச்சு. ஏன்னா முதல்ல எல்லாம் நாம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பாட்டி இருப்பாங்க வீட்டுல, ஓகே, அவங்க அம்மா அப்பா கிட்ட சமைச்சாச்சா, சாப்பிட்டாச்சா, 8:30 மணி ஆச்சு, குழந்தை நீ சாப்பிட்டாச்சா கேட்பாங்க. இன்னைக்கு எந்த வீட்டுல பாட்டிங்க இருக்காங்க? எவ்வளவு வீட்டுல பாட்டிங்க இருக்காங்க? நியூக்ளியர் ஃபேமிலி, ஓகேங்களா? சரி, நியூக்ளியர் ஃபேமிலிலேயே போய்க்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா பாட்டி சொல்லி கொடுத்ததை ஏதாச்சும் நீங்க கடைபிடிக்கிறீங்களா? இல்ல. அவங்க சொல்லி கொடுக்காம போயிருக்காங்களா?
சொல்லி கொடுக்குறாங்க. நாம காதுல ஏத்துக்கிறோமா? இல்ல. அப்புறம் எப்படி எப்படி நோய் வராம இருக்கும் உங்களுக்கு? சரிதானே? புரியுது அப்போ புரியுது புரியுது மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மூத்தவங்கள மதிக்கிறதே இல்லைங்கிறது இந்த ஜெனரேஷனோட புதிய டெக்னிக். அது என்ன சொல்றது, அது எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியல நமக்கு. என்ன சொல்றது, நான் சொன்னா நீங்க சொல்லுவீங்க, நான் அவங்கள இல்ல யாரையும் திட்டுறேன்னு சொல்றீங்க. பூமர்னு சொல்லிடுவோம். சோ என்ன வேணும்னா, இல்ல இங்க இப்ப இங்க இருக்காங்க பாருங்க, கௌத்திரியில இருக்காங்க, இவங்க ஓல்டா இருப்பாங்க. ஒரு 90 வயசு இருக்கும் அந்த பாட்டி. சூப்பரா ஒரு 5 கிலோ ராகி எடுத்துட்டு, ஏன்னா எங்களுக்கு கிரைண்டிங் மில்லும் இருக்குது, நாங்க அது ராகி கொண்டு வந்து இல்லாட்டி வேற ஏதாச்சும் கொண்டு வந்தாலும் நம்ம கிரைண்டிங்கும் பண்ணி குடுக்குறோம். சரிங்களா? கேக்குதுங்களா? யா, அவங்க ஒரு மூட்டைய எடுத்து தலையில வச்சு நடந்து வருவாங்க. பஸ்ல ஏறி நடந்து வந்து அரைச்சிட்டு போவாங்க. ஏன்? She is healthy. Why she is healthy? Because she is having millets from long term. And அவங்க பார்த்தா ஓல்டா தெரியவே தெரியாது. She is 90. பார்த்தா தெரியவே தெரியாது. அவ்வளோ அழகா இருப்பாங்க. அந்த அவங்களோட கங்கணம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் போட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் சுத்தி அவ்வளோ அழகா பேசுவாங்க. அந்த ஸ்கின் எல்லாம் இப்பவும் அவ்வளவு க்ளோவா இருக்கும். இதுக்காகவே நானும் மில்லட் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு இல்ல, நான் சும்மா சொல்லல, உங்களுக்கு ஒரு இது சீக்ரெட் சொல்லவா? இந்த மில்லட் சாப்பிட்டா you will be very beautiful also. ஓ சூப்பர் மேம். ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட்ஸ் அதுல நிறையவே இருக்கு. ஓகேங்களா? இது மட்டும் அல்லாம that protects your skin from sun. வைட்டமின் சில இருந்து எல்லாமே அதுல நிறையவே இருக்குது. இது சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்போங்கிறது இப்ப நாளைக்கு மட்டும் இல்ல, இப்பத்த வாழ்க்கைங்கிறது இப்ப மட்டும் இல்ல, எல்லா நாளும் ஆரோக்கியமாக வாழணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா நல்ல உணவை எடுத்துக்கணும். நல்ல உணவை எடுத்துக்கணும்னா அது நல்லா சமைக்க தெரியணும். ஓகேவா? அப்போ அந்த மில்லட்ஸ எப்படி சமைக்கிறோம்? அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி மில்லட்ட சமைக்கிறது பாக்கி மத்ததை விட எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா நீங்க கொஞ்சமா ஒரு உப்பை போட்டு, கொஞ்சம் நெய்ய ஊத்தி, கொஞ்சமா அந்த மில்லட்டை போட்டு ஒரு 2-3 தெளிச்சாலே அது மில்லட் உங்களுக்கு சும்மா அப்படி உதிரி மாதிரி வந்துடும். அது எந்த மில்லட் ஆனாலும் நான் சொல்றேன். அண்ட் நீங்க அத டேஸ்ட்னு சாப்பிட்டு அது உங்களோட மனசை பொறுத்துதான். இப்ப மில்லட்டை வேக வச்சு பக்கத்துல பிரியாணியை வச்சு நீங்க பிரியாணியை தான் சாப்பிடுவீங்க. ஏன்னா நீங்க யூஸ்டு பிரியாணி. ரைட் ஆர் ராங்? மில்லட்டை நீங்க தொட மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு பிரியாணி தான் ரொம்ப காலமா தெரியும். அப்ப நீங்க அதுதானே சாப்பிடுவீங்க. ஆனா பாருங்க, இந்த குதிரைவாலி அரிசியில பிரியாணி சமைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பாக்கி பிரியாணி எல்லாம் பக்கத்துல கூட நிக்காதுங்க. அப்படி இருக்கும் டேஸ்ட். அவ்வளோ நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் ஒவ்வொரு மில்லட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. அந்த டேஸ்ட நீங்க ஒரு வாட்டி ருசிச்சு அத எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு ஃபுட்டுக்கும் நீங்க திரும்பவே மாட்டீங்க. யூ காண்ட் ஆக்சுவலி. இப்ப நாம உப்பை நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கோம், அதனால உங்களுக்கு உப்பு பிடிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வந்து பாருங்க, உங்களுக்கு உப்பு கொஞ்சம் யாராச்சும் ஜாஸ்தி போட்டாலும் ஏப்பா உப்பு ஜாஸ்தி போட்டுட்டீங்கன்னு கேட்பீங்க. அதே மாதிரிதான் சர்க்கரை, அதே மாதிரிதான் எல்லாமே. அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இனோவேட்டிவா நம்ம சாப்பிட்டுக்கலாம், அது வேறொரு தரம். ஆனா அது பாருங்க, வீட்டுல அம்மா அங்க சமைக்கிறாங்க, நிறைய வேலைங்க இருக்கும், வீட்டுல வெளியில போய் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் இனோவேட்டிவா கொடுங்கன்னு கொடுத்தா சாப்பிடுவாங்களா? இல்லாட்டி அவங்களுக்கு குக் பண்றதுக்கு டைம் இருக்குமா? இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஹெல்திப்பா, நீ இதுதான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா,
நம்மளோட அம்மாங்க சொல்றாங்க இது உங்களுக்கு நல்லதுன்னா உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அது சாப்பிடுறதுனால இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது. லேட்டர் ஆன் இப்ப கண்ணு பார்வைக்கு பிரச்சனை வருது, ஓகேங்களா? அப்போ நம்ம கண்ணு கேரட் சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. அப்ப போய் ஐயோ அம்மா இதுக்காக கேரட் சாப்பிடணுமா, கண்ணாடியே வச்சுக்கிறேனே. அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. ஹலோ ஹலோ I couldn't hear you. Hello 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 hello. Hi Godwin, actually I can't hear you properly. So what I am telling is உங்களோட குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மில்லட் விபவங்களை சொல்லி அவங்களுக்கு குக்கிங்கையும் கத்தி கொடுங்கள். ஏன்னா நிறைய பேரு என்ன பண்றாங்கன்னா படிச்சுட்டு யூகே போறாங்க, லண்டன் போறாங்க, டெல்லி போறாங்க, வேற வேற நம்ம ஊர்ல வேலைக்காக வேற எங்கெங்கயோ போயிட்டே இருக்காங்க, ஓகேங்களா? சோ அங்க போனாலும் அவங்களுக்கு கொஞ்சமாச்சு குக்கிங் தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா அவங்க குக் பண்ணி அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஓகே, அதுவும் இல்லாம உங்க குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மில்லட்டோட சரியான டேஸ்ட சொல்லி கொடுத்து அதே இத அவங்களுக்கு கொடுத்து வளர்த்துங்க. அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷன் ஆகுது நோய் இல்லாத ஒரு ஜெனரேஷன் நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். Godwin, actually I couldn't hear you properly. Please connect. Hello hello okay. And I want to tell you that is எங்களோட ஷாப்ங்கிறது கோத்தகிரியில டானிங்டன் என்ன பிளேஸ்ல இருக்குது. உங்களுக்கு நல்ல ஹெல்த் மிக்ஸ் ஹெல்த் மிக்ஸ் எப்படி பண்றோம்னா 14 வகையான மில்லட் ஐட்டம்ஸும் கிரெயின்ஸும் எல்லாமே கிளீன் பண்ணி வறுத்து அரைச்சிரும், ஓகேங்களா? இது அல்லாம அதுல கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் அண்ட் ஏலக்காய் இது எல்லாமே நாங்க சேர்த்துதான் அது கொடுக்குறோம் உங்களுக்கு. இட்ஸ் ரியலி ஹெல்த்தி. அண்ட் உங்களுக்கு இப்ப நீங்க பூஸ்ட் எல்லாம் சாப்பிடுறீங்க பாருங்க, அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் எங்களோட சத்து மாவு, இந்துஸ் சத்து மாவை எடுத்து லைட்டா கொஞ்சம் பால்ல லைட்டா பூஸ்ட் மாதிரியே கலக்கி உங்களுக்கு குடிச்சுக்கலாம், ஓகேங்களா? And we have our own product, on மசாலா ப்ராடக்ட்ஸ் இருக்குது எங்களோடது. அது எப்படின்னா நாங்க மிளகா கொண்டு வந்து அது ஃபுல்லா கிளீன் பண்ணி வறுத்து அரைச்சு அந்த பாரம்பரியமான ரீதியில வறுத்து அரைச்சுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் ரியலி டேஸ்டின்னு நிறைய பேர், எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் சென்னையில இருந்தும் டெல்லியில இருந்தும் யூகேல இருந்து கூட நிறைய கஸ்டமர்ஸ் இங்க வந்து என்னைய விசிட் பண்ணிட்டு போய் வாங்கிட்டு போய் அவங்க நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. நிறைய பேருக்கு இந்து ஸ்பைசஸ்ன்னு தெரியும், பிகாஸ் ஆனா நிறைய பேருக்கு நாங்க என்ன எப்படின்னு தெரியாது. பிகாஸ் வி ஜஸ்ட் ஸ்டார்டட், ஒரு 3 வருஷமா தான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஏன் நாங்க இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா குட் ஃபுட், அதாவது நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ கலர்ஸ், அதுதான் எங்களோட மோட்டிவ். ஒரு ஃபுட்லயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதையும் கலர் இல்லாதையும் கொடுக்கணும்னு தான் நாங்க ட்ரை பண்றோம். பாக்கி எல்லா மசாலாஸ்லயும் எப்படின்னு பார்த்தா நீங்க ரொம்ப காலமா வச்சா கெட்டு போயிடும். ஆனா எங்களோட மசாலா நீங்க 1 இயர் வச்சாலும் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம அதை கொண்டு வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி அத ஒரு ஒரு இதுல வறுக்கிறோம். முதல்ல நம்ம பாட்டிமாங்கெல்லாம் வீட்டுல பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி
அதை வறுத்துடுவோம், நல்லா வறுத்து அதுக்கான செலவு எல்லாமே சேர்த்து வறுத்து தான் அது பண்றோம் நாங்க ஆக்சுவலி. அதனால உங்களுக்கு சீக்கிரமா அது கெட்டு போகாது. ஆஹ் ஆஹ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நாங்க வச்சிருக்கோம். இது அல்லாம வச்சிருக்கிறது தான் ஆல் கைண்ட் ஆஃப் மில்லட்ஸ் எங்க கிட்ட இருக்கும். உங்களுக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் வி ஆர் செல்லிங் ஆக்சுவலி. ஸோ வாட் எல்ஸ்னா, இது அல்லாம எங்களோட மில்லட் பேஸ்ட் சாக்லேட்ஸ் அண்ட் குக்கீஸ் அந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணீங்கன்னா we can actually deliver to you. We are couriering also. So எனக்கு இந்த இதுல பங்கேற்ற முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. இந்த மில்லட்டை பத்தி அட்லீஸ்ட் ஒரு 2 வார்த்தையாச்சு என்னால பேச முடிஞ்சு அது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்தால் I'm so happy actually. Tell me. Godwin, actually, I couldn't really hear you. Actually, I couldn't hear you. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நேரத்தையும் சொல்லுங்க காட்வின். கேக்குதா மேம்? இப்ப கேக்குதா? யா கேக்குது. உங்களோட டான் மில்லட்ன்றதுக்கும் கேக்குது காட்வின். இந்த ஐடியா எடுத்துட்டு வந்து மிஸ்டர் ஆடியோ கேக்குதா மேம்? கேக்குது காட்வின். நெட்வொர்க் இஷ்யூ, சோ என்னால கரெக்ட்டா ஆடியோ கேட்கறது முடியல. கேக்குதா மேம்? உங்களுக்கு என்னமோ நெட். ரொம்ப thank you so much for your valuable time. தேங்க்யூ. உங்களுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். என்னையும் இந்த மாதிரி ஒரு இதுல இல்ல நான் சும்மா சொல்லல. இது நம்ம பாரம்பரியமா இருக்கிற உணவை நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது. நம்ம பாக்கி கலாச்சாரத்தை எடுத்துட்டு போற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவையும் நம்ம அதே டேஸ்ட்லயே எடுத்துட்டு போனோம்னு தான் என்னோட இது. இனோவேட்டிவா எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லன்னு சொல்லல. ஆனாலும் குழந்தைங்களுக்கு எப்பவுமே நம்ம இது நம்மளோட பாரம்பரிய உணவு, இது ரொம்ப நல்லது நமக்கு. நம்ம வீட்டுல நல்லா எப்பவுமே சமைச்சு போட்டு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா அது பண்ணுங்க. அண்ட் அப்பதான் நம்ம அது விளைய வைக்கிறவங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Okay, Godwin, not a problem. I think I can't hear you properly. Thank you so much for Can Millet. கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கையை நாங்க Okay. Not a problem, Godwin. Thank you for நம்மளுடைய இந்த ஒரு நிகழ்ச்சியில உங்கள் அனைவருக்கும் தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ மேம். Okay, I will leave. தேங்க்யூ so much மேம். சோ நம்மளுடைய ஸ்லாட்ல அடுத்ததாக பேச வருவதற்கு தேங்க்யூ மேம். சோ நம்மளுடைய பேசுறதுக்காக மில்லட் இருக்காங்க. ஹலோ சார். ஹலோ சார். Okay, thank you. Good evening. Can you hear me, Godwin? Hello, sir. Good evening. Good evening to all the Indian. Good evening to all the Indian viewers, and good morning, good afternoon to all outside India. Am I audible, sir?
Yeah. Right now you're audible. Before that, there were some issues. Hello, sir. You are in the show, sir. I'm not able to hear you, Godwin. Sir, Yes, Godwin, what I would do is, I would start with exactly yes, sir, my millet journey. Yes. Is that okay? Yes. Thanks. So my millet journey started long back, say 15, 20 years back, when, I had gone to you can say a picnic with my wife and child to a hill station. And there, coincidentally, I met a government officer who was on a round, and he was carrying, in his Jeep, he was going on. And I was stuck at a temple. And then, I was trying to call my driver, but unfortunately, there was a signal problem. And I saw this officer and I asked him that, can you give me a lift to my hotel? And he said, yeah, please come in. And I joined. Then once I joined, being an engineer, as you know, we are very curious. And we always like to know, what's going on in every place. So I asked him that, doctor, what did you see? Anything unique or amazing about this place? Then he told me that, I checked and I am amazed that, that the tribals here, they don't get tired and they have good bone density. And I said, yeah, but that's natural, they are born and brought up like that, their DNA is like that. And, at the time I was not so much keen into all this. And then he told me that what I found is that they were all consuming finger millet, ragi. So that was a traditional crop grown in the hilly mountainous region. And because they used to eat this and consume it year after year regularly, they had all this stamina, their bone density were high. So indirectly the calcium was high. Now I had this thought in back of my mind. And, I started to look for that, how this can be incorporated. At the time, I didn't knew that pearl millet, that is bajra, is also a millet. Okay. So there are many people like us in India and abroad who are consuming millets, but they don't know they are consuming millets. So it is only after the, Indian government, in 2018, they declared National Year of Millets. And now 2023, FAO at UN declared International Year of Millets, that things, became, we became aware. And I used it appropriately when I came to know that one of the child was, very slow and sluggish in the sports race. And I advised to her mom that why don't you incorporate this finger millet, which every normal, parent used to incorporate when the child is small. But thereafter they leave it. They don't. Then they start the normal food. So this parent started using finger millet. And surprisingly, after 6 months, her daughter stood first in the running race. So that gave me a confidence that, oh God, this really works. After that, I have started consuming finger millet for last 10 to 12 years. I am a consumer. I eat regularly finger millet. I have replaced nearly 70-80% of the wheat in my house with millets. Only finger millet, like any other Indian. So that's how my journey started. Super, sir. But, sir, we had one question, sir. Yeah, please. Sir, what are the schemes for millet in our India, sir? See, government of India has come. Yeah, I understood. So schemes you want to have with the farmers. Let me start, the schemes with our farmers, the Kisans, the sons of our soil, who are really, the backbone, because if they don't grow, we don't have the millets, right? So government of India has come with a lot of schemes. I think state government started with 4,000 rupees, 6,000 rupees, 10,000 rupees per hectare
if you convert your existing crop to millet. So that is how it started in one state after another state. The government of India also matched at a lot of places, and the state also matched wherever the central government scheme was there. Then slowly, after introduction of International Year of Millets midway, they come to know that the bottleneck is the primary processing of the millets, which is still an issue at a lot of farmers' end. Still, I am in touch with a lot of farmers who call me and say, we have, 15 tons of foxtail millet, we have 30 tons of foxtail millet, but we have to sell at a throwaway price because we don't know how to process it. So government department, central government has come out with a scheme of Agriculture Infrastructure Fund. A lot of you may be aware. So one of the biggest advantage of Agriculture Infrastructure Fund is you can club this scheme with the existing scheme in your state government. So this is something unique, where now you have a lot of things, your cost will come down reasonably. So Agriculture Infrastructure Fund of Government of India, Ministry of Agriculture, is helping the primary processing at farm level or at another level, whosoever wants to go into it. So this is one of the very good scheme at the farmers' end, where besides the state government, the central government also helps them in this. And another scheme for marketing, because you have a product, okay, but you don't know how to market it, which is the biggest issue. We lack marketing. Still today I saw, and I've gone through a lot of lectures of the speakers before. Biggest issue is marketing. So Government of India is also, incorporated millet products into, their government scheme, children Poshan program of Government of India. Then state governments are also doing their best to incorporate it into schemes where, they can buy in bulk products and distribute it. So that's how state government also is doing. Right now also, just 2 days back, I came across a post where a TSRTC is giving free millet snack to every, passenger. Now, this is an excellent way. So I just, I retweeted it and sent to our president and our prime minister, and, that you please convey this and try to see that every state government does that. Why don't you give it free to all the passengers? Why don't you, apply the money over there also? Because what we lack is awareness that millet-based products are available. Right now also, a lot of people think millets means those grains, and maximum we do is we make the laddus, the balls. That is the initial stage. We have to evaluate the product. So a lot of schemes are available. All you have to do is go to your nearest government office, panchayat, zilla, taluka, state government, central government, write to the Ministry of Agriculture. We have an excellent dynamic Ministry of Agriculture headed by Sri Narendra Tomar ji, Madam Shobha ji, Mr. Kailash Baitu ji, followed by IAS officers like Secretary Manoj Ahuja ji, Madam Shubha Thakur ji, who are, she and our Dr. Tamisilai Saundar Rajan, they both inaugurated this 10 millet show. So they are very dynamic officers. You write them, approach them, then they will also tell you that these are the schemes available. Important is you must approach. You can't just, crib and sit down, nothing is available. God helps those who help themselves. Come on, approach people. That is the right way. So there are a lot of schemes available. And I'm sure, the more and more schemes will be introduced. Sir, one question, sir. Yeah, please. Sir, in villages, maximum many people consume millets. But in, sir, in the people consume millets, daily food habits. But in cities, the consumption of millets among peoples is less as compared to village areas, sir. Yeah. Yes. So, what are the promotion strategies we can do, sir, for the consumption of millet in cities? See, important. The first rule of marketing is either you select a market and do the analysis what the market is ready, or take up the challenge and change the market. Okay. It took 10 years for Kellogg's to change the French habit from bread to Kellogg's cereals.
Okay, it took 10 years. They changed the habit. It's taking too long time. So you have to choose what route. You have to choose what is your strength. You must know what are your weakness. Identify the opportunities and then plan. So example I will give you. In cities, there are also different age group. So those who are 45, 55, 65 plus, they already know millets. They are already consuming millets. Only thing is they didn't know that this product is called millet. So I came across a lot of people and asked, do you eat bajra? That is pearl millet. He said, yes. Do you eat jowar? That is sorghum. He said, yes. Do you know this International Year of Millet, what exactly it is about? This is when the International Year of Millet started. And they said, yeah, some millet products, but I am not aware. I said, you are already a consumer of millets. So awareness, most important. Secondly, target what their habit is. So suppose you take a teenagers. Now teenagers are what they are mostly into, they are tuned to eating fast food. You say burgers, noodles, you take it, So what you have to do is you have to, if they are your target market, then you have to design your products in such a way that you make those products in that format. So in cities, all those companies who are successfully, they have put their flag are those who have changed their product mix in such a way that, they are tuned to what the market wants. Now, if you are attacking the, target market is elders, they will not take pasta. Then you have to make maximum you can give is good grains made into laddus. Door deliver them, because in cities, how Swiggy and, door delivery is in, fashion. So then you have to make yourself available on the net, Instagram. This is how you, talk to, approach the cities. That is the best way. So it depends on, which market you want to target. Then you have to formulate a strategy based on what the market wants. Or you must have big muscle, deep pockets to bang that this is the product you must have and make it, that is how you create a demand. So either of the two you can take. If you have the muscle, go for the larger game. If you don't have, go what the market wants and slowly increase your share. Once you have a good profit and capital, then you can take the larger route, which the multinationals, often take. Thank you, sir. It was a great answer. So one more question, sir. Can I ask, sir? Yeah, please. Yes, sir. Sir, before COVID during time and after COVID time, there are a lot of difference of consumption of millets, sir. Because at the time of COVID, many people were affected. And the immunity power, for building the immunity power, millets helps for building the immunity power. So after COVID, many people in cities also or in villages, both the areas, they have started consuming millets due to for improving their immunity power in them. So what do you think, sir? All the people should consume millets in their daily food habits or in a day once, like breakfast, dinner or lunch? What do you think, sir? As you rightly said, what happened is COVID opened the mind, of everybody, that let's go back to the nature, especially those who are not following the nature. So if you've seen, there is jump in alternative medicine, naturopathy, Ayurvedic medicine, Unani medicine, and especially Siddha medicine. Everybody's gone into this, especially during COVID and post-COVID, because people have realized that rather to have prevention better than cure. So the best way is to increase your immunity. So millets is definitely, as the previous speaker, Mrs. Iyer, I think, I'm sorry, I couldn't understand the Tamil properly, but I could easily catch the very good words, what she said, antioxidant property. So millets containing a very complex fiber carbohydrate ratio, plus lot of minerals, which is really helping to boost the immunity. So, we must incorporate millets in our diet, because that is the best way to support the millet entrepreneurs. Those who are fighting day and night because they have chosen their path that we want to do something in millets. And, you see excellent products coming out of millets. Now, unless we as a consumer don't consume the millets, how is the market going to increase? And ultimately, by consuming millets, not only we are,
helping ourselves, we are helping ultimately the farmers. And beyond the farmers, all those who are, going for sustainability and environment, the COP28 meeting is going on right now in Dubai. What they are talking about? Climate action. The increase in temperature. There is no water. People have to dig borewell up to 1,000 feet below to take water. What is the reason? Millet is the only cure to address the SDGs 2, 3, 8, 12, 13, 15. So, you are helping so many people and the planet by consuming millet. So millet is definitely, you must incorporate. Coming to your second question, you said how much millets to take. This is very important because I have also come across people who after, because I motivate. I'm basically, I don't handle millet products, but I motivate, educate people, everything about millets. I run a Twitter handle called Millets of India. That's I started 1 year back. Everything I don't promote any brand. I only promote millets. That, why one should consume millets and, why farmers should go over there. And I support all initiatives whenever people tweet me and they tag me that, I have done this good job on millets. I always retweet them and, I support them. One thing that I come across is people should not consume millet daily, morning, afternoon, evening, because excess of everything is bad. There has to be a balance. Because of the good quality of fiber, we must try to see that we incorporate millets in the morning, maximum in the afternoon, or little in the evening. But I would personally request not everybody to consume millets round the day, because that fiber load may cause constipation in some of the cases. So have millet, have it daily, have a measured dose, review and analysis your body, how it is handling, because every DNA is unique. What suits you may not suit me, right? So you have to do your own analysis, but keep your mind and mouth open to consume millets. Let's support everybody who's into millet chain, right from the farmer to the entrepreneur, to the distributor, stockist, retailer. Let's all consume millets. And this should go beyond this year. This year is only government is, thanks to Indian government and which was supported by 70 countries, that International Year of Millet was declared by United Nations. That also a lot of people don't know that Indian government was the one that was responsible for declaring IYM 2023. So it's our duty. We have to, support everybody. And there are a lot of millets which maybe in future, we'll have to buy also from a lot of places because the demand is increasing tremendously. Now farmers have started earning more because of the millets. In fact, a few days back, there was an inquiry for 35-40 tons of millet flour of each jowar, bajra and ragi. Somebody wanted. You get it? So there has to be a linkage. You have to market a product properly. There is a market for everybody and there is a place for everybody. Let us not fight too much amongst ourselves and try to see that the millet reach every consumer who's interested. And if they're not interested, let us educate them so that they also consume millets and help this climate and earth. Let us leave something good for the future generation. And that can be done by consuming millets. Thank you. Thank you, sir. It was a great answer, sir, and we got many information, sir. One final question, sir. Yeah, please. Sir, how do you ask, how do you find this platform and initiative which was taken by Can Millet, sir, for this millet exposure? Yeah, so first of all, good you asked me because I was thinking, how can, I forgot to thank, or I was going to thank Mr. Sundar and his partner of 10 Millets, who introduced this concept. I'm very thankful that, they've thought about this because, see, try to understand. You should not leave everything to the government. Government must do this. Government must do this. What are we doing? There has to be entrepreneurs like Mr. Sundar and, his company 10 Millets who thought of this. I think in January 7, they broke the world record of 555 dishes. I mean, nobody had ever thought of. So he thought this is how you have to go, unique path. You must have something unique. Indirectly, what he has done is he has supported 555 entrepreneurs. Looking to that, so many new entrepreneurs have come, right?
So that is how 10 minutes is doing superb. And I like this idea again of putting 555 speakers at one platform. And excellent, inauguration ceremony by Dr. Tamisilai Sundar Rajan, and who's governor of Telangana and lieutenant governor of Puducherry, as well as Ms. Shubha Thakur, the joint secretary of Ministry of Agriculture. So I think this is an excellent platform, and I again thank 10 minutes that you've taken this excellent initiative, and this is going to help for a long time for so many people, not only in India, abroad, because I understand that a lot of people around the world are watching this program. That's why I wished everybody good evening, good afternoon, good morning, because people are watching from around the world. Yes, sir. Definitely, sir. It is my pleasure to thank all the support you extended from your side, Mr. Milan Mehta. I think, I don't want to express each and everything at the same time. I requested you to become me, advisor for this entire program. So you came forward and support, and with all your blessing, it's going on the right direction. So Sir, thank God for also. thank God for showing such a wonderful heart like you. So come up forward and support for the noble cause. So thank you once again, sir. Looking forward to your continuous relationship forever. Thank you, sir. Thank you very much for all the support. Thank you, sir. Thank you. I in fact, I can say that I also got little motivated by your journey, and that's why I couldn't resist when you came to me and you said, I said, anytime, out of my business, anytime you call, I just keep aside my business. First priority I always given, because I seen your journey, and I hope that a lot of people, come forward and support your journey. All the best for the future, Mr. Sundar. Thank you so much, sir. Thank you so much for all the support. Thank you. Good night, sir. Thank you so much. Thank you. Thank you. Good night. Thank you. Thank you so much, sir. Thank you very much. It was a pleasure. Thank you, sir. This event is sponsored by Narasus Coffee, co-sponsored by Anil Foods, even sponsored by other institutions. So, அடுத்த போஸ்ட் நான் வெல்கம் பண்ற டைம் வந்துருச்சு. அடுத்த 4 மணி நேரங்கள் நம்ம வந்து யாரோடைய குரலை கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகார்ஜுன் சார். நாகார்ஜுன் சார் இருக்கீங்களா சார்? நல்லா சார். நல்லா. ஓகே சார். உங்களுடைய தமிழ் உச்சரிப்புக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் சார். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. பக்கத்துல இருந்து உங்க தமிழை இப்ப கேட்க போறேன் நினைக்கிறப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே சார். சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார் செஷன்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே சார். So, welcome for the International Millet Expo and Conclave 2023. So, யாருன்னு பாத்தீங்கன்னா நரசஸ் காபி, எக்ஸ்போ சந்தோஷமா இணைஞ்சிருக்கிறது மதிப்பிற்குரிய பிபிஎஸ் ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நாகார்ஜுனா. வணக்கம் சுந்தர். மிக்க மகிழ்ச்சினா உங்க இந்த தளத்துல உங்களை பாக்குறதுல மிக்க மகிழ்ச்சி. எந்த ஊர்ல இருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்க. ரஷ்யால சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கேன். ரஷ்யால இருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. என்னோட அழைப்பை ஏற்றுங்க இந்த தளத்துக்கு வந்ததுக்கு எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. நான் பேசுறதோட யுவர் ஒன் ஆஃப் த ஜீனியஸ் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி. நிறைய மக்களுக்கு தெரியாது, இப்போ உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ்ல வந்து யூஆர் தி வேர்ல்டு பெஸ்ட் பர்சனாலிட்டி. அண்ட் ஐ வுட் லைக் டு கிவ் த forum to you to share the knowledge about your food journey and the millet in the studies what you have. What you know with your small introduction. Thank you. சுந்தருக்கும் சுந்தருடைய டீம் சார்ந்த அனைவருக்கும் டான் மில்லட்ஸ் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. சுந்தர் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய உற்சாகத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஓகே, என்னை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். தம்பி நீங்க சொல்றீங்களா, நானே சொல்லிட்டுமா? சார் சார் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நீங்களே கொடுங்க சார். குயிக் இன்ட்ரோ.
ஓகே, என்னுடைய பேர் ராதாகிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி பேர் ஏஞ்சல் ஸ்டார்ச் அண்ட் ஃபுட் பிரைவேட் லிமிடெட். நான் 33 வருஷமா ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய 21 வயசுல இந்த தொழிலை ஆரம்பிச்சேன் நான். இன்னைக்கு இந்தியாவிலிருந்து இந்த மாடிஃபைடு ஸ்டார்ச்சஸ் அப்படிங்கிற ப்ராடக்டை உலகம் முழுக்க, அப்கோர்ஸ் இப்போ வந்து சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல -15 டிகிரி செல்சியஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி வெளியே தான் இந்த இது, ஃபார்ச்சுனேட்லி நான் உள்ள இருக்கேன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 75 நாடுகளுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம். இதுல சில டெக்னிக்கல் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, அதுல நம்ம ப்ராடக்ட் மார்க்கெட் பொசிஷனிங் எப்படி பண்றது அப்படிங்கிறது, மில்லட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் சொல்றேன். நான் இன்ஃபேக்ட் இந்த பிரசன்டேஷன் 2017ல வேர்ல்ட் இன்டர்நேஷனல் ஸ்டார்ச் ஃபோரம்னு ஒரு ஃபோரம் நடந்தது துபாயில. அந்த ஃபோரம்ல யூஎஸ்ல இருந்து ஜப்பான் வரைக்கும் எல்லா ஒரு கிட்டத்தட்ட 250 சயின்டிஸ்ட் அதுல கலந்துக்கிட்டாங்க. அந்த 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 ஃபோரம்ல பிரசன்ட் பண்ண பிரசன்டேஷன் தான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன் நான். ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபோரம் பண்றப்போ ஒரு 95% மக்களுக்கு வந்து மில்லட்ஸை பத்தி தெரியாது, அந்த இங்கிருந்த சயின்டிஸ்டுகளுக்கு. இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தயவுனால இன்னைக்கு உலகம் ஃபுல்லா மில்லட்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்குது. ஆனால் அதை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, we have to position it as a healthy diet, healthy carbohydrate and with high dietary fiber. நம்ம வந்து மில்லட்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்கள வந்து அவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்டா ப்ரொமோட் பண்ணாதான் அட்ராக்ட் பண்ண முடியும். அது சம்பந்தமாக ஒரு சில பிரசன்டேஷனோட இதை காமிக்கிறேன் நான். Go ahead, sir. Go ahead. So I'm sharing. Is it visible? Sir, no, sir. Yes, sir. Yes, sir. Loading, sir. Yes, sir. Okay. It's showing. Okay. இந்த இதே பிரசன்டேஷன் தான் நம்ம வந்து ஐ திங்க் நான் 2017 இதுல காமிச்சது, இன்டர்நேஷனல் ஸ்டார்ச் ஃபோரம்ங்கிற எக்ஸிபிஷன், அந்த ஒரு சயின்டிஸ்ட் ஃபோரம்ல. ஹெல்தி கார்போஹைட்ரேட்ஸ் வித் ஹை டயட்ரி ஃபைபர். லோட் ஆயிடுச்சுங்களா நாகார்ஜுனா? Yes, sir. Yes, sir. Yes, sir. It's showing, sir. Okay. So this is the way I would like to project millets in the international forum. என்னுடைய ப்ராடக்ட்டை நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இதை ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்குறேன் நான். அண்ட் எங்களுடைய கம்பெனி பத்தி நாங்க வந்து ஃபங்க்ஷனல் ஃபுட் இன்கிரீடியன்ஸ் ஒரு இது பண்றோம். அடுத்தது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு மிக 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 அடிப்படையான ஒரு தகுதிகள் என்னன்னா, நம்மளுடைய தரச்சான்றிதழ்கள். இப்போ we are certified for USFDA, BRCGS, ISO 22000, ISO 9001, kosher, halal, FSSAI, ZED, drug license, இந்த மாதிரி உலகத்துக்கு என்னென்ன தரச்சான்றிதழ்கள் தேவையோ எல்லா தரச்சான்றிதழ்களும் நம்ம வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது, அந்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியில் எந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம உற்பத்தி பண்றோங்கிறது தெரியாது. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி உலகத்தரத்துக்கான ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து நெஸ்லே இன்டர்நேஷனலுடைய R&D பார்ட்னர்ஸ், டெனான் இன்டர்நேஷனலுடைய R&D பார்ட்னர்ஸ். வி ஒர்க் வித் நெஸ்லேனா நெஸ்லே இந்தியா கூட ஒர்க் பண்றோம். நெஸ்லேயுடைய R&D ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் எங்களுடைய ஸ்டார்ச்சுக்கான R&D ஹெட் குவார்ட்டர்ஸ் கிளிவ்லாண்ட் அப்படிங்கிற இடத்துல ஒகேயோ மாநிலத்தில் இருக்கு யூஎஸ்ல. அங்க R&D ஹெட் கூட நாங்கள் ஒர்க் பண்றோம். டெனான் இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரான்ஸ்ல இருக்கு, யூஎஸ்ல இருக்கு, அவங்க கூட ஒர்க் பண்றோம். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்களோட எங்களை கனெக்ட் பண்ணது எதுன்னா இந்த தரச்சான்றிதழ்கள் தான். ஸோ the quality of the product is ensured with the standards what you are having. And this is my small profile, and our vision is to serve the scientific values of traditional Southeast Asian cuisine system to the Western countries in the most conveniently palatable way as per needs of the present generation and future generation. So இந்த இடத்துல நம்மளுடைய நிறுவனத்துடைய நோக்கம் என்னன்னா, இந்தியா மற்றும் தெற்காசிய உணவு பழக்க வழக்கங்களை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல
இன்றைய தலைமுறைகளும் அடுத்த தலைமுறையும் சுவையாக விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட் இதை வந்து கொடுக்கறதுக்கு நாங்க தயாராகிட்டு இருக்கிறோம். அண்ட் வி ஆர் பார்ட்னர்ஸ் ஃபார் டைசன் ஃபுட்ஸ், ஃபெராரா கேண்டி கம்பெனி யூஎஸ்ஏ, கார்னாக்ரா ஃபுட்ஸ் யூஎஸ்ஏ, நிசின் இந்தோனேசியன் ஃபுட்ஸ், அதாவது ஜப்பானுடைய நிசின் நூடுல்ஸ் அவங்களுடைய இது, நெஸ்லே, நெப்ரா ஃபுட்ஸ் யூஎஸ்ஏ, நெஸ்லே இன்டர்நேஷனல் யூஎஸ்ஏ. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் எங்களுடைய நிறுவனத்துல ஃபுடிக்ஸ்ங்கிற பேர்ல நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா வித்தவுட் கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், டிரான்ஸ்ஃபேட்ஸ், எம்எஸ்ஜி இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாம நம்ம அதில் பண்றோம். அதுல ஹெர்பல் சூப்ஸ், முருங்கா சூப்பு, அத்திக்கரை சூப்பு, வல்லார சூப்பு, அந்த மாதிரி சூப்ஸ் எல்லாம் இந்தியாவிலிருந்து தயாரிச்சு வெளிநாடுகளுக்கு இது பண்றோம். யூஎஸ் மார்க்கெட்ல நம்ம வித்துக்கிட்டு இருக்கிறோம், சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இட் கேன் பி சர்வ் த்ரூ வெண்டிங் மிஷின்ஸ் ஆல்சோ. இது மாடிஃபைடு ஸ்டார்ச்சஸ் எங்களுடைய ரெகுலர் ப்ராடக்ட் கேட்டகரி. ஓகே. அண்ட் ஆஸ் அ ஒரு ஃபுட் என்ஜினியரா நம்ம வந்து நீங்க வந்து இந்த மில்லட் ப்ராடக்டை சரியான வகையில கொண்டு போகாதது மூலமா நீங்க நம்ம சமுதாயத்துக்கும் நம்மளுடைய உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கும் நம்ம வந்து சரியான ஒரு ஜஸ்டிஸ் பண்ணலங்கிறது என்னுடைய ஒரு மிக மிக உறுதியான கருத்து. ஏன்னா WHO இதுபடி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அதுதான் இந்த ஒபிசிட்டி அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமா இருக்குது அப்படிங்கிறது WHO சொல்லியிருக்கிறாங்க. அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்ல வர்றது டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், கேன்சர் அண்ட் அதர் நான் கம்யூனிகபிள். இது எதுவுமே வந்து நோய் மூலமா, தொற்று நோய் மூலமா பரவுறது கிடையாது. இது நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்லையும் நம்மளுடைய பிற உணவு பழக்க வழக்கங்களின் தான் மூலமா தான் இது வருது. ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுட் அப்படிங்கிறதுக்கு எதனால நம்ம வந்து அதை வந்து விரும்பி விரும்பி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு உதாரணம். ஹைப்பர் ரிவார்டிங் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் ஃபுட்டுடைய ஒரு அடிப்படையான ஒரு ஹேபிட். இது என்னன்னா, அந்த ஹை சால்ட், ஹை சோடியம் ஃபுட் அப்படிம்பாங்க, ஹை ஃபேட், கொழுப்பு சத்து அதிகமான உணவு இருக்கிற உணவு, இந்த உணவு எம்எஸ்ஜி மாதிரி போட்டிருக்க சுவை கூட்டிகள் போட்டிருக்கிற உணவு, இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்றப்போ அது அடிக்கடி இன்னும் நிறைய சாப்பிடணும், இன்னும் நிறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளுடைய மூளைக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது. அதனாலதான் வந்து இந்த ஹைப்பர் பலாட்டபிள் ஃபுட் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம். அதுல குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அறியாமையினாலையும் அவங்களுடைய இந்த அவங்களுக்கான பிரெயின் நியூரான்ஸ் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமா வருது. அதனாலதான் அவங்க வந்து இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. ஜங்க் ஃபுட்ல ஒன்றும் இல்லை, அதுல வந்து ஹைப்பர் சோடியம் அண்ட் ஹைப்பர் ஃபேட் இது ரெண்டு தான் இருக்குது. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அதனாலதான் இந்த ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன வயசுலயே வந்துடுது. ஸோ இந்த ஹைப்பர் பலாட்டபிலிட்டிங்கிறது வந்து இது ஓவர் எக்ஸைட்மெண்ட் நம்ம கொடுக்குது. அந்த ஹெடானிக் ஸ்கேல், ஃபுட் ஸ்கேல பார்த்தீங்கன்னா நான் அது ரொம்ப சுவையானத ஒரு இதா இருக்கும். பட் அது வந்து ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் போட்டு சுவை கொடுக்கறது அது வந்து நிச்சயமா உடம்புக்கும் மூளைக்கும் மனசுக்கும் நல்லது கிடையாது. இந்த ஹைப்பர் பலாட்டபிள்ல என்னென்ன இருக்குதுன்னு நம்ம முதல்ல சொன்னோம். ஃபேட்டு, சுகர் அண்ட் ஃபேட்டு, சால்ட்டு, சுகர் ஆர் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட். இதுல இந்த வியாபாரம் பண்றவங்க, அது உற்பத்தி பண்றவங்க இந்த கேட்டகரியை வந்து இன்டெலிஜென்ஸ் கேட்டகரின்னு சொல்றாங்க. இன்டெலிஜென்ஸ் கேட்டகரினா நம்ம சாப்பிட தூண்டிகிட்டே இருக்கும், அதான் இன்டெலிஜென்ஸ். அவங்க சொல்றதே இன்டெலிஜென்ஸ் கேட்டகரி தான் சொல்றாங்க. அதனால இதுல வந்து அவங்க ஹெல்த் அப்படிங்கறத வந்து பார்க்கறதும் கிடையாது, அதை பத்தி கவலைப்படுறதும் கிடையாது. ஏன்னா அவங்களோட நோக்கமே வந்து அது கேட்டகரியே வந்து இன்டெலிஜென்ஸ் கேட்டகரின்னு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் கேட்டகரியில ஹெல்த்தியான ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியா இருக்கு. ப்ராபப்ளி நாங்க ஏஞ்சல் ஸ்டார்ச் அண்ட் ஃபுட்ல இருந்து இந்த இன்டெலிஜென்ஸ் கேட்டகரியாக இருந்தால் கூட லைக் மில்க் ஷேக் மிக்சஸ், அதுலயும் ஹெல்த்தியான மில்க் ஷேக் மிக்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சூப் மிக்சஸ், அதுலயும் ஹெல்த்தியான சூப் மிக்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது எப்படி முருங்கைக்கீரை சூப்பு, அகத்திக்கீரை சூப்பு, மில்க் ஷேக் மிக்சஸ்ல மில்லட் மில்க் ஷேக் மிக்சஸ், அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ல வந்து
என்ன ஒரு காமனானதுன்னா மினிமம் ப்ராசஸிங், ரெடியூஸ்ட் அடிஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஃபிளவர்ஸ், இம்ப்ரூவிங் டயட்ரி ஃபைபர் கண்டென்ட் இந்த இதுல வந்து நம்ம இந்த மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த மில்லட் பேஸ்டு ப்ராடக்டே நம்ம வந்து எப்படி உலக மார்க்கெட்ல பொசிஷன் பண்றோம் அப்படின்னா, மில்லட்னு சொன்னா ஒரு 5% பேருக்கு, ஒரு 2% பேருக்கு தான் தெரியுது. ஸோ அதனால நம்ம பொசிஷன் பண்றது, ப்ராடக்ட் பொசிஷனிங் அப்படிங்கிறது ஹெல்த்தி கார்போஹைட்ரேட் வித் ஹை டயட்ரி ஃபைபர். இந்த டயட்ரி ஃபைபருங்கிறது இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து ஒரு கேட்ச் வேர்டு. ஸோ அந்த டயட்ரி ஃபைபருங்கிற வார்த்தை யூஸ் பண்றப்போ வேர்ல்டு மார்க்கெட்ல ரொம்ப எளிமையா நம்ம ரீச் பண்ண முடியும். அதுலயும் டாப் நாச் கண்ட்ரீஸ்க்கு வந்து ரீச் பண்ண முடியும். லைக் யூஎஸ் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட், துபாய் கல்ஃப் மார்க்கெட், மீனா மார்க்கெட், அந்த மாதிரி வந்து டாப் நாச் கண்ட்ரீஸ்க்கு வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த ஹெல்த்தி கார்போஹைட்ரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹோல் மினிமலி ப்ராசஸ்டு ஃபுட் இருக்கு. ஸோ மினிமலி ப்ராசஸ்டு ஃபுட் அப்படிங்கிறப்போ இதுல ஃபைபர் நிறைய இருக்கு. அண்ட் நம்ம நிதானமா சாப்பிட முடியும், சூப் பண்ணி சாப்பிட முடியும். அண்ட் நமக்கு சாப்பாடு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணிடுவோம். அந்த ஹெல்த்தி கார்போஹைட்ரேட்ஸ்ல நம்ம இது எல்லாத்தையுமே தெரிஞ்சதுதான். சொர்க்கம், ஃபாக்ஸ்டைல் மில்லட், பேர்ல் மில்லட், ஃபிங்கர் மில்லட், கொடோ மில்லட், லிட்டில் மில்லட், ப்ரோசோ மில்லட் அண்ட் பேனியான் மில்லட், இந்த மாதிரி நிறைய மில்லட் வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா, பிளட் ப்ரெஷரை குறைக்குது, தைராய்டு குறை வந்து சரியாக்குது, அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸை வந்து குறைக்குது, அண்ட் செலியாக் டிசீஸ், குளூட்டன் டைஜஸ்ட் அலர்ஜி அப்படிம்பாங்க, அதை வந்து குறைக்குது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து இந்த மில்லட்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எப்படி நம்ம அடுத்த லெவல்ல இது கொண்டு போறது அப்படின்னா, மில்லட்ஸ்ல இருக்கிற நியூட்ரிமெண்ட்ஸ் கண்டென்ட்டை வந்து நம்ம ரொம்ப பிரமாதமா, நம்ம ரொம்ப பெருசா நம்ம ப்ரொபகேட் பண்ணணும். அப்பதான் ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும். இந்த பாத்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ்டைல் மில்லட்ல புரோட்டீன் 12% புரோட்டீன் இருக்குது, ஃபைபர் 6.7% இருக்குது, பாஸ்பேட் 290 கிராம் ppm இருக்கு, தயமின் 0.59% இருக்கு. ஸோ இது லிட்டில் மில்லட்ல பாத்தீங்கன்னா ஃபேட், ஹெல்த்தி ஃபேட் HDL 4.7% இருக்கு, ஃபைபர் 7.6% இருக்கு. இந்த ஃபைபருங்கிற வார்த்தை உலகத்துல வந்து ரொம்ப 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 ஒரு கேட்சியான வார்த்தை. இந்த ஃபைபருங்கிற பேரை வச்சுட்டு நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் நீங்க ஃபைபர் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப ஈஸியா விற்க முடியும். உடம்புக்கு நல்லது. அது கட் சிஸ்டம் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு, ப்ரீபயோட்டிக் ஃபுட்டு, சிம்பயோட்டிக் ஃபுட்டுன்னு நிறைய ஒரு ஃபுட் சிஸ்டம் இவால்வ் ஆயிட்டு இருக்கு. அந்த ஃபைபர் ஜாஸ்தியான உணவுகளை சாப்பிட்றப்போ நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து நம்ம கட் சிஸ்டம் ப்ரோபயோட்டிக் ஃப்ளோரா நல்லா இதாகுது. அதன் மூலமா நம்ம மூளையோடைய செயல்திறன் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்கிறது உலகத்துல நிரூபிச்சிருக்காங்க, நிறைய நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டு கொண்டு போகணும். இதுல என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, நம்ம ரொம்ப பழங்காலத்துல இருந்து இந்த ஃபைபரை, இந்த மில்லட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம நல்லதுன்னு தான் சொல்ல தெரிஞ்சதே தவிர எதனால நல்லது அப்படிங்கறத நம்ம ப்ரொமோட் பண்ணாம விட்டுட்டோம். அது எதனால நல்லது நம்ம ப்ரொமோட் பண்ணினா தான் இதை வந்து கரெக்டான வகையில நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த கோடோ மில்லட்ல பாத்தீங்கன்னா ஃபைபர் 5.2% ஃபைபர் இருக்கு, ப்ரோசோ மில்லட்ல 5.2% ஃபைபர் இருக்கு, பேனியான் மில்லட்ல 13.6% ஃபைபர் இருக்கு. இதெல்லாம் ஒரு கிஃப்ட் மனித குலத்துக்கு. நீங்க மில்லட்டை விற்கிறீங்கன்னா நீங்க வந்து ஒரு பொருளை விற்கிறது இல்லை, மனித குலத்துக்கு ஒரு மிகச்சிறந்த சேவையை செய்யறீங்கன்னு மனப்பூர்வமா நினைச்சிட்டு இங்க செயல்படுங்க நீங்க. ஏன்னா இந்த பொருள்கள்ல இருக்கிற அந்த புரதச்சத்து, மற்ற இரும்புச்சத்து, பாஸ்பேட்டு, இந்த ஃபைபர், இது எல்லாமே எந்த பொருளிலும் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பு இருந்தது இல்லை. இதுலயும் பயோ அவைலபிலிட்டி, பயோ ஆக்டிவ் கண்டென்ட், பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. கால்சியம் சுண்ணாம்புல இருக்கு. ஆனா சுண்ணாம்பை வந்து தனியா சாப்பிட்டா கால்சியம் உடம்புக்கு தேருமா? சேராது. அதுக்காகத்தான் நம்ம ஆதி காலத்துல இருந்து நம்ம வந்து வெத்தலை கூட கால்சியம் சுண்ணாம்பை போட்டு சேர்த்து அது கூட பாக்கு வச்சு நம்ம வந்து சாப்பிடுவோம். அப்படிங்கிறப்போ இந்த வெத்தலை கூட சுண்ணாம்பு போட்டு பாக்கு போட்டு சாப்பிட்றப்போ அதுல இருக்கிற கால்சியம்ல இருக்கிற சத்து வந்து சுண்ணாம்பு சத்து, இந்த கால்சியம் சத்து வந்து நம்ம உடம்புக்கு அதிகப்படியா போய் சேருது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க ஒண்ணு. அதே மாதிரி நம்ம மஞ்சள் தூள் போட்டு பால் குடிக்கிறது, மஞ்சள் தூளும் மிளகும் போட்டு பால் குடிக்கிறது,
அந்த மஞ்சள் தூள்ல நமக்கு நிறைய கர்க்யூமின் கண்டென்ட் இருக்கு. அது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய கிருமிகளை வந்து கொல்லுது, கேன்சருக்கு எதிர்த்து போராடுது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது அதோடைய அளவை வந்து நம்ம உடம்புல சேர்ற சத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா மஞ்சள் தூள் கூட மிளகை போட்டு குடிக்கிறப்போ அது நம்ம உடம்புக்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல போய் ரொம்ப அதிகமா பண்ணுது அப்படிங்கிறது, அதிகப்படுத்துது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதே மாதிரி நீங்க மத்த மீட் புரோட்டீன், அதாவது சிக்கன், மட்டன், மத்த இதுல புரோட்டீன் இருக்கிறது நல்லா இருந்தால் கூட அதுல பயோ அவைலபிலிட்டிங்கிறது லிமிட்டடா இருக்கும். நம்ம உடம்புல சேர்ற சத்து வந்து லிமிட்டடா இருக்கும். ஆனா மில்லட்ல நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுல இருக்கிறது அப்படியே உடம்புல போய் சேரும். அதுதான் மில்லட்டோட மிகச்சிறந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சிறப்பான ஒரு தகுதி. சோ அந்த இடத்துல நம்ம வந்து அத இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை சொல்லி நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ப்ரொமோட் பண்றப்போ இதோடைய ரீச் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து எளிமையா இதை வந்து அதிக விலைக்கு ஒரு நல்ல இடத்துல இதை விற்க முடியும். இதுல அதுல அதோடைய கண்டென்ட் வந்து இதுல போட்டிருக்கு. பேர்ல் மில்லட்ல பாத்தீங்கன்னா 95-96% அது டைஜஸ்டிபிலிட்டி இருக்கு. நெட் புரோட்டீன் யூட்டிலைசேஷன், நம்ம உடம்புக்கு வந்து 63% அதுல இருக்க புரோட்டீன் போய் சேருது. ஹை புரோட்டீன் 95% இருக்கு. அதுல ஹை புரோட்டீன் வந்து 55% உடம்புல போய் சேருது. ஃபாக்ஸ்டைல் மில்லட் டைஜஸ்டிபிலிட்டி 95% இருக்கு. நெட் புரோட்டீன் கண்டென்ட் அது 46% நமக்கு உடம்புல போய் சேருது. ப்ரோசோ மில்லட் 99% டைஜஸ்டிபிலிட்டி, புரோட்டீன் கண்டென்ட் 52% நமக்கு போய் சேருது. கொடோ மில்லட் 99% டைஜஸ்டிபிலிட்டி, 55% புரோட்டீன் நம்மளுக்கு போய் சேருது. லிட்டில் மில்லட் நம்ம 98% டைஜஸ்டிபிலிட்டி, அதுல வந்து 55% புரோட்டீன் போய் சேருது. இதுல டெய்லி ரெஃபரன்ஸ் இன்டேக் டிஆர்ஐன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டிஆர்ஐ அந்த அதாவது மனித உடம்புக்கு இந்த டயட்ரி ஃபைபருங்கிறது எவ்வளவு தேவை இருக்கும் அப்படிங்கறத பத்தி இது ஒரு சயின்டிபிக் ஸ்டடி. இது எல்லாமே சயின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இத இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நீங்க ப்ரொமோட் பண்றப்போ இந்த சயின்ஸை பேஸ் பண்ணி சொல்றப்போ உங்களுக்கு ஈஸியா எளிமையா நீங்க வந்து ஒரு நியூட்ரிஷன் ஸ்டோர்ல அல்லது ஒரு பெரிய ஹைப்பர் மார்க்கெட்ல, வால்மார்ட், டார்கெட் அந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட்ல ரீச் பண்ணது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அவங்களும் இதை மனப்பூர்வமா ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நாளைக்கு 25 கிராம் ஃபைபர் தேவை இருக்கு. நீங்க 100 கிராம் மில்லட் ஃப்ளவர் சாப்பிட்டீங்கன்னா அதுல வந்து 3 கிராம் டயட்ரி ஃபைபர் இருக்கு. அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான 14%க்கு தேவையான அளவுக்கு வந்து நமக்கு உடம்புக்கு சேருது. அதுல இந்த சொர்க்கம் ஃப்ளவர், லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னா இதுல சர்க்கரை சத்து வந்து நம்ம கார்போஹைட்ரேட் ஜெனரலா சாப்பிட்றப்போ அது உடம்புல வந்து சர்க்கரையை சீக்கிரமா அதிகப்படுத்தும் ஜெனரலா. ஆனா இந்த மில்லட் சாப்பிட்றப்போ அது வந்து உடம்புல சர்க்கரை சேர்றதுக்கு, அதாவது உடம்புல டைஜஷன் வந்து மிக நிதானமா ஆகும். நிதானமா ஆகிறது மூலமா உடம்புல கார்போஹைட்ரேட் அந்த சர்க்கரையோட அளவு சீக்கிரமா மேலே ஏறாது. அத அளவளவா தான் மேலே ஏறும். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனர்ஜி லெவல்ஸும் ரிலீஸ் ஆகிறது வந்து சஸ்டைன்டு எஸ்டிஆர் அப்படிம்பாங்க, சஸ்டைன்டு ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிம்பாங்க. ஸோ அந்த இடத்துல எனர்ஜியும் வந்து உங்களுக்கு நிதானம், எவ்வளவு நீங்க ஒரு 100 மீட்டர் ரேஸ்ல ஓடுறீங்கன்னா நீங்க குளுக்கோஸ் சிரப் குடிச்சிட்டு ஓடலாம். அதே ஒரு 10 கிலோமீட்டர் ரேஸ்ல ஓடுறீங்கன்னா நீங்க வந்து மில்லட் ஃபுட் சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 10 கிலோமீட்டர் முடிகிற வரைக்கும் எனர்ஜி வந்து ரொம்ப மெதுவா நிதானமா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு டயர்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அதுலயும் சொர்க்கம் கிராப் வந்து உங்களுக்கு வார்ம் சீசன் கிராப். அதனால உங்களுக்கு தண்ணி அளவு சரியா ஜாஸ்தி தேவையில்லை. அண்ட் எல்லா கிளைமேட்லயும் இதை வந்து வளர்றதுக்கான ஒரு நல்ல பயிர். பெஸ்ட்டுக்கு வந்து சீக்கிரமா பூச்சிகள்லாம் சீக்கிரமா வராது. அண்ட் இது சப்சகாரன் ஆப்பிரிக்கால கூட நம்ம வந்து ரொம்ப பாலைவன ரீஜன் ஏரியால கூட இதை வந்து வளர்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கிராப் ஃபாக்ஸ்டைல் மில்லட். 9-14% வரைக்கும் புரோட்டீன் இருக்கு. அண்ட் 70-80% கார்போஹைட்ரேட் இருக்கு. அண்ட் டயட்ரி ஃபைபருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு உணவு இந்த ஃபாக்ஸ்டைல் மில்லட்டுங்கிறது. இதுல ஸ்டார்ச்சி ஃபுட் நீங்க இதுல வந்து 75% அமிலோஸ் இருக்கு, அமிலோபெக்டின் இருக்கு, 20% அமிலோஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஹெச்டிஎல் ஜாஸ்தி இருக்கிற ஃபுட்டு. இதை வந்து நம்ம இட்லி செய்யறதுக்கு, தோசை செய்யறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது அமிலோபெக்டின் கண்டென்ட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு. நம்ம அரிசி மாவுலையும் பார்த்தீங்கன்னா 72% அமிலோபெக்டின் இருக்கும், ஒரு 28% அமிலோஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதுலயும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுவை நல்லா இருக்கும்.
இல்ல எந்த பொருள் வேணாலும் செய்யறதுக்கு சௌரியமா இருக்கும். இது இந்தியாலையும் சப் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், சைனா எல்லாத்துலயுமே இருக்குது. இந்த ஃபாக்ஸ்டைல் மில்லட் வந்து உலக மில்லட் உற்பத்தியில 2வது இடத்துல இந்த ஃபாக்ஸ்டைல் மில்லட் இருக்கு. அதாவது நிறைய மக்கள் இதை விரும்பி சாப்பிடுறாங்க அப்படிங்கிறது இதுக்கான காரணம். இந்த பேல் மில்லட் கிரெயின்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.3% புரோட்டீன், 3.6% ஃபைபர், மினரல்ஸ், அயன் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்குது. ஒரு அற்புதமான ப்ராடக்ட். இந்த இந்தியா தான் உலகத்திலேயே இந்த பேல் மில்லட்ல வந்து நம்பர் 1 கண்ட்ரி. அதுலயும் கிட்டத்தட்ட 90 லட்சம் ஹெக்டேர்ல வந்து இதை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 83 லட்சம் மில்லியன் டன்ஸ் வந்து இதை உற்பத்தி பண்றாங்க. 83 லட்சம் டன் வந்து நம்ம இந்தியா வந்து இது உற்பத்தி பண்ணுது. அண்ட் ஃபிங்கர் மில்லட்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சௌரியமான ஒரு உணவு, ரொம்ப அற்புதமான ஒரு எளிமையான ஒரு மில்லட் இது. இது இந்தியா, நேபாள, சைனால, உகாண்டால அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இது விளையுது. கிட்டத்தட்ட 150 மில்லியன் ஹெக்டேர்ல வந்து நம்ம 150 லட்சம் ஹெக்டேர்ல வந்து இந்தியா வந்து இது உற்பத்தி பண்றாங்க. அண்ட் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, சவுத் இந்தியால இது ரொம்ப அதிகமா உற்பத்தி பண்றாங்க. அதே மாதிரி கொடோ மில்லட்லயும் வந்து பாலிஃபினால்ஸ் அதிகமா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பவுண்ட்ஸ் இதுல அதிகமா இருக்கு. ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 10% ஃபைபர் இருக்கு, 11% புரோட்டீன் இருக்கு. கொடோ மில்லட்டும் வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ். அதே சமயத்துல அரிசி, கோதுமைக்கு ரொம்ப 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 எளிமையான ஒரு ஈஸியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிராப் லிட்டில் மில்லட். இந்தியாவில் நிறைய நம்ம உற்பத்தி பண்றோம் அந்த லிட்டில் மில்லட்டை. அதுலயும் கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஹாட்டான கிளைமேட்ல, கோல்டான கிளைமேட்ல, எல்லா கிளைமேட்லயும் வரக்கூடிய ஒரு கிராப். அந்த ப்ரோசோ மில்லட் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 3000 வருஷமா அந்த ப்ரோசோ மில்லட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா கிளைமேட்லயும் எல்லா சாயிலையும் வர்றதுக்கான ரொம்ப எளிமையான ஒரு அற்புதமான ஒரு கிராப். பேனியார்ட் மில்லட் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எல்லா மில்லட்லயும் விட சீக்கிரமா வளர்ற ஒரு கிராப் இதுதான். நீங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சீங்க 45 நாள்ல இந்த கிராப் வந்துடும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம 300 நாள் நம்ம வந்து விவசாயம் பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 போகம் வரைக்கும் நம்ம வந்து உற்பத்தி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளவு அற்புதமான ஒரு கிராப். இதோடைய ஃபாடர் கூட நமக்கு வந்து ஃபீடுக்கு மீன் இந்த மாட்டு தீவனமா இது ரொம்ப எளிமையா யூஸ் ஆகுது. நம்ம வேல்யூ ஆடட் சப்ளை செயின் நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா சீடுல இம்ப்ரூவ் பண்ணணும், கிரெயின் ப்ரொடக்ஷன்ல இம்ப்ரூவ் பண்ணணும், ஹார்வெஸ்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்டோரேஜ், ஹேண்ட்லிங் எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து நம்ம ஒரு கரெக்டான ஒரு அப்ரோச் இருந்தா இது ரொம்ப அற்புதமா நம்ம வந்து சிறப்பா பண்ண முடியும். இந்த ப்ராசஸிங் அப்போ எதனால இதை ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்றோம் அப்படி மீன் கரெக்டான வகையில இந்த பிரிக்கணும், அந்த கார்போஹைட்ரேட்டையும் அந்த ஃபைபரையும் அந்த இதையும் பிரிக்கணும்னா அப்போ கரெக்டா நமக்கு ஜீரணமாகணும்னா சரியான வகையில வந்து அதை ப்ராசஸ் பண்ணாதான் ஜீரணமாகும். அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும். இன்னொன்று ரெடி டு குக், ரெடி டு ஈட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியரா இருக்கும். நியூட்ரிஷனல் இன்டேக் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமா கொண்டு போக முடியும். இந்த இடத்துல மில்லிங், அதை அரைக்கிறது, ஹஸ்கிங், அந்த ஹஸ்க் மெட்டீரியல் டீபிராண்ட் பண்றது, அதை ஃப்ராக்ஷனைஸ் பண்றது, அண்ட் அடுத்த லெவல் ப்ராசஸிங் வந்து ஃபிளேக்கிங். ஸோ இந்த மாதிரி மில்லட் ப்ராசஸிங்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல காமிச்சிருக்கிறோம். இது தவிர எல்லா மில்லட்டுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸையும் இதுல காமிச்சிட்டு இருக்கிறோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம உலகத்துக்கு நம்ம கொடுக்கலாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட் மியூஸ்லி, மில்லட் குக்கீஸ், மில்லட் பாஸ்தா, மில்லட் ஆட்டா, மில்லட் பஃப்ஸ், மில்லட் கேக்கு, ஃப்ரைம்ஸ், மில்லட் நூடுல்ஸ், பாரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம் உலக மார்க்கெட்டுக்கு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு. அது ஹெல்த் ட்ராக் என்னென்ன போட்டு வித்தா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சிறப்பாக விற்க முடியும்னு பார்த்தீங்கன்னா gluten free, high fiber, diabetic food, diabetic health food, mineral rich food, multi benefit food, food for lifestyle diseases, அந்த மாதிரி நிறைய நம்ம இதை கொடுக்கலாம். ஸோ உலகத்துக்கு வந்து ஒரு சிறப்பான வரப்பிரசாதம் இந்த மில்லட் ப்ராடக்ட். நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து ரொம்ப சிறப்பா இதை வந்து குறைக்கும். அண்ட் ஏஞ்சல் ஸ்டார்ச் பத்தி நாங்க ஒரு சின்ன பிரசன்டேஷன். நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ், கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் பண்றோம், மாடிஃபைடு ஸ்டார்ச்சஸ் பண்றோம், இன்ஸ்டன்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்றோம், பிசிக்கலி மாடிஃபைடு ஸ்டார்ச், கெமிக்கலி மாடிஃபைடு ஸ்டார்ச் பண்றோம்,
நாங்க பண்றது எல்லாமே வீகன், gluten ஃப்ரீ, பிளான்ட் பேஸ்ட், நான் GMO, மினிமலி ப்ராசஸ்ட். அண்ட் நாங்க இதுல மில்லட்ல இருந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஹெல்த் மிக்ஸ், மில்க் ஷேக் மிக்ஸ், சூப் மிக்ஸ், தோசா மிக்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மில்லட் ரெடி டு ஈட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ராகி மிக்சர், கிறிஸ்பீஸ், ஃப்ரை அண்ட் ட்விஸ்ட் இதெல்லாம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் ரெடி டு குக் கன்வீனியன்ட் ஃபுட்ல பாத்தீங்கன்னா கிரேவி மிக்ஸ், ஃப்ரூட் ட்ரிங்க் மிக்ஸ், மயனீஸ் மிக்ஸ், கேரமல் புட்டிங் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே மில்லட் யூஸ் பண்ணி பண்றதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது எங்களுடைய சில ப்ராடக்ட்ஸ், மாடிஃபைடு ஸ்டார்ச்சஸ், கெச்சப், டொயேட்டோ, மயனீஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போடுறது. அண்ட் அது தவிர கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ், KFC சிக்கன் மாதிரி நம்ம வீட்லயே செய்யறதுக்கான கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய gluten ஃப்ரீ ஃபுட் இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ், பாபா பபிள் டீ மிக்ஸ், வீகன் ஐஸ்கிரீம் ப்ரீ மிக்ஸ், ப்ரௌனி ப்ரீ மிக்ஸ், வீகன் சீஸ் ப்ரீ மிக்ஸ், வீகன் கஸ்டர்ட் ப்ரீ மிக்ஸ், வீகன் மைனஸ் ப்ரீ மிக்ஸ், பீஸா பேஸ் ப்ரீ மிக்ஸ், வேப்பிள் ப்ரீ மிக்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்களை நம்ம வந்து உற்பத்தி பண்ணி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஹம்பிள் பிரசன்டேஷன். எனி கொஸ்டின்? Very nice, sir. Yes, sir. I'm audible, sir. Yes, audible. Yeah. Yes, sir. Question, sir. Sir, how do you find this initiative millets, sir? Importance of. So, what do you think about this initiative which is taken by TAN millets, sir? உண்மையாலுமே சுந்தருக்கும் அவங்களுடைய டீமுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம ஏரியால மில்லட் புரட்சியை உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா மில்லட் செய்யற ஒரு மில்லட் பிளானர்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி உருவாக்கி மில்லட் பொருட்கள் உற்பத்தி செய்யற அனைவரையும் ஒருங்கிணைத்து அவங்கள வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதுல பிடிவாதமா இருக்கிறாரு. அவருடைய முயற்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாம் சிறப்பா அமைய கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு நேரம் நிறைய விஷயம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். மில்லட்ஸ்ல இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இத்தனை வந்து நம்ம பண்ணலாங்கிறத வந்து உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த பிரசன்டேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத உலக மார்க்கெட்டுக்கு எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஸோ இதை எல்லாத்துக்கும் கொண்டு சேருங்க நீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சுந்தர் பிரதர், உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். நன்றி. ஸோ மில்லட் எக்ஸ்போ வெற்றிகரமா 10வது நாளுடைய முதல் செஷனை முடிச்சிட்டோம். தம்பி, நெக்ஸ்ட் யார் வர போறாங்க தெரியுங்களா? இப்ப நம்ம எல்லாம் ஜூனியர்ஸா இருக்கிறோம். நெக்ஸ்ட் வரப்போது ஒரு சீனியர் வர போறாங்க. யாருன்னு தெரியுங்களா? காருண்யா அப்படிங்கிற ஒரு மோஸ்ட் சீனியர் இப்ப வந்து நம்ம கிட்ட பேச போறாங்க. காருண்யா மேடம் இருக்கிறீங்களா? ஸோ 13 நாட்கள், டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 13 நாட்கள் 24 மணி நேரம் 24/7 நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். 30 நாள்ல வெற்றிகரமா முதல் 2வது செக்ஷனுக்காக நம்ம காருண்யா மேடம் மேடம் வாய்ஸ் கேக்குது? ஹலோ சார். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, மில்லட் பத்தி என்ன சொல்ல போறீங்க நீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளில் மிக முக்கியமான சிறுதானியங்களை பற்றி டான் மில்லட்ஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ அண்ட் கேன் கிளப் 2023 எனும் ஈவெண்டில் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் காருண்யா. நான் தமிழ்நாடு மாநிலம் சேலம் மாவட்டம் முருங்கப்பட்டி கிராமத்தில் இருந்து பேசுகிறேன்.
பொதுவாக நாம் ஒரு பொருளை உண்ண வேண்டும் என்றால் நம் கண் சொல்வதையோ மனசு சொல்வதையோ உண்ணக்கூடாது. அதனால் நமக்கு என்ன பயன் என்று தெரிஞ்சுதான் சாப்பிடணும். இதுக்குதான் திருவள்ளுவர் அப்பயே மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்றார். கரண்யா பாப்பா, நீங்க பேசுறது கேட்கலீங்களே. தம்பி பாத்தீங்களா, இப்போ சின்ன பெரியவங்க அப்படின்னு இல்லாம சின்ன குழந்தைங்களா நமக்கு எப்படி எல்லாம் இன்டராக்ட் பண்றாங்க பாருங்க. கண்டிப்பா சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன குழந்தை வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் சார். இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்லாட் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது காரணியானா ஒரு மேடம் பேச போறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. சரி எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் கேட்டோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. சரி 11th 12th கேட்டா இல்ல அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் இருந்தாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்லைட் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம சிறுதானியங்கள் பற்றி பார்க்கலாம். சிறுதானியங்கள்ல வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு, சோளம் ஆகிய உருவில் சிறியதாக இருந்தாலும் கொண்ட தானிய வகைகளே சிறுதானியங்கள். அவை மிக குறுகிய காலத்தில் வளம் குறைந்த மண்ணிலும் வறட்சி நேரத்திலும் வளரக்கூடியவை. நான் உங்ககிட்ட சொல்ல போறது கம்பு, கேழ்வரகு, சோளம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கம்பு. சிறுதானியங்களில் கம்புக்கு முதலிடம். நாற்பதுக்கும் மேற்பட்ட பாப்பா உங்களுடைய ஆடியோ கேட்கலீங்களே. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது தங்கம், பேசுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கம்பு. சிறுதானியங்களில் கம்புக்கு முதலிடம். ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் விளைந்து உணவு பொருளாக பயன்படுத்தி வருகிறது. கம்பு சாப்பிட்டால் கம்பு தேவையில்லை அப்படின்னு என்னன்னா, கம்பு நம்ம இப்ப எவ்வளவு கம்பு சாப்பிடுறோமோ அப்புறம் வயசான காலத்துல நம்ம கம்பு பிடிச்சி நடக்கணும்னு அவசியம் இல்லை. கம்புல நமக்கு என்ன பயன்கள்னு பார்க்கலாம். வைட்டமின்கள் நிறைந்த கம்பு உடலுக்கு சிறந்த ஆற்றலையும் வலிமையையும் தரும். உடல் உஷ்ணத்தை குறைக்கும். சோர்வை நீக்கி புத்துணர்வு தரும். அஜீரண கோளாறை சரி செய்யும். வயிற்று புண் வராமல் தவிர்க்கும். வளரும் குழந்தைகளுக்கு பெய்திய பெண்களுக்கும் ஏற்றது. உடலுக்கு நன்மை தரும் கொழுப்பு இதில் உள்ளதால் இதய நோயிலிருந்து பாதுகாக்கும். மேலும் சிறுநீரை பெருக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்ப நம்ம 100 கிராம் கம்புல இருந்து எவ்வளவு ஊட்டச்சத்து இருக்குன்னு பார்க்கலாமா?
ஆற்றல் கம்புல ஆற்றல் 360 கலோரிகள் இருக்கு. ஈரப்பதம் 12 கிராம் இருக்கு. புரதம் 12 கிராம் இருக்கு. கொழுப்பு 5 கிராம் இருக்கு. தாதுகள் 2 கிராம் இருக்கு. நார்ச்சத்து 1 கிராம் இருக்கு. கார்போஹைட்ரேட் 67 கிராம் இருக்கு. கால்சியம் 42 மில்லிகிராம் இருக்கு. பாஸ்பரஸ் 244 மில்லிகிராம் இருக்கு. இரும்பு 8 மில்லிகிராம் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது கேழ்வரகு. கேழ்வரகு ஆண்டுக்கு ஒரு முறை விளையும் தானிய பயிர் ஆகும். இதன் வேற பெயர்கள் ஆரியம், ராகி மற்றும் கேப்பை. ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கர்நாடகாவும் தமிழ்நாடும் கேழ்வரகு சாகுபடி செய்யும் முதன்மை மாநிலங்கள் ஆகும். கேழ்வரகுல என்ன பயன்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? கேழ்வரக களியா செஞ்சு சாப்பிட்டா உடல் உஷ்ணம் நீங்கும், உடல் வலிமை பெறும், உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு ஏற்றது. அஜீரண கோளாறுகளை நீக்கும், உடற்புண்கள் குணமாகும். பெண்களுக்கு மாதாவிட்ட கோளாறுகளை சீராகும். ராகிக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? கர்ப்பிணி பெண்கள் தினமுமே சாப்பிட்டு வரலாம். பச்சிளம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ ஈஸியா சீரணமாகும். ராகி மாவுல என்ன சத்து இருக்குன்னு தெரியுமா? கால்சியம் சத்து. இப்ப கால்சியம் சத்து பெற கேழ்வரகு சிறந்த உணவு. பால் பொருட்களை விரும்பாதவர்களுக்கு கால்சியம் கிடைக்கும். கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். 100 கிராம் கேழ்வரகில் 344 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. எனவே எலும்பு பற்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க கேழ்வரகு சாப்பிடலாம். இதில் என்னென்ன பண்ணலாம் தெரியுமா? இட்லி, தோசை, கொழுக்கட்டை, இடியாப்பம், அடை, இனிப்பு வகைகள் என பலவரை செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது சோளம். சோளம் பயன்கள். சோளத்தில் உடலுக்கு அவசியமான புரதம், இரும்பு, கால்சியம், கொழுப்பு மற்றும் நார்ச்சத்து அடங்கியுள்ள சோள உணவுகள் உடலுக்கு உறுதியை அளிக்க வல்லது ஆகும். இவை உடல் பருமனை குறிக்கும், வயிற்று புண்ணை ஆற்றும். இவை வாயு நாற்றத்தை போக்கும். எனக்கு சோளத்துல பிடிச்சது சோள பணியாரம். நீங்க செஞ்சு தருவீங்களா சோள பணியாரம்? நான் கேக்குதா? தங்கம் பேசுங்க, கேக்குது நீங்க பேசுறது. சார் வேற ஏதாவது கேக்குறீங்களோ? சரி, உங்களுக்கு மில்லட்ஸ்ல எந்த உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கம்புல வந்து கம்பு சாப்பாடு பிடிக்கும். கம்பு சாப்பாடு தயிரும் பிசைஞ்சு கொடுத்தா பிடிக்கும். வயிறு நிறைய சாப்பிடுவேன்.
Hi, sir. Sir, is it audible? Sir? Hello, sir. Hello, sir. Hello. மீட்டிங்ல தான் இருக்கோம் பட் இது பாப்பா நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஹலோ சார். ஆக்சுவலா வந்து டேன் மில்லட்ஸ் நிறுவனத்துக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணதுக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசலான்ட்டு இருந்தேன். ஆனா பாப்பாவை பேச வச்சதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நம்ம ஏஜ்ல இருக்கிற நிறைய பேருக்கே வந்து மில்லட்ஸை பத்தி தெரியறது இல்ல. இருந்தாலும் நம்ம ஒரு சிலர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் அதை குழந்தைங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்க ஏத்துக்குவாங்களா? நம்ம சாப்பிடணும், குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கும் போது குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கணும். இதுல நிறைய இஷ்யூ இருக்குது. அதனால இப்ப குழந்தைங்க பேசுறாங்க அப்படின்னா யூடியூப்லயோ எதுலயாவது வீடியோ அவங்க பார்க்கும்போது நம்ம வயசு பொண்ணுங்க குழந்தைங்க சொல்றாங்க, அப்ப அதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாவை பேச வச்சேன். ரொம்ப அழகாவே பேசினாங்க பாப்பா. நிறைய சின்ன வயசுலயே அழகா பேசினாங்க. கியூட்டாவும் இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியவும் இருந்துச்சு. ஆக்சுவலா பாப்பாவை வந்து ஸ்பீச்ல கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குங்க சார். அதே சமயம் ஸ்பீச் வரும்போது வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப மில்லட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் கூட பாப்பாக்கு இந்த அளவுக்கு தெரியாது. நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம்னா சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான்.
இப்ப வந்து இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த ஈவெண்ட்டுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ண விதத்திலேயே வந்து அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நம்ம இனிமே வந்து மில்லட்ஸ் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதை விட மாட்டாங்க. அதுக்காக தான் சார் நான் பாப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ண வச்சது. அதே மாதிரி இதை பார்க்கும்போது இதை வச்சு இன்னும் நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்கங்கிறது எதிர்பார்க்கிறேன். வணக்கங்க, நான் சுந்தர் பேசுறேன். சார் வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அழகா பேசுனாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணான்னு சொன்னாங்கல்ல, அதுதான் அந்த ஆர்வத்தை தூண்டுவாங்க. இந்த இந்த பேசுனதை நான் நிறைய ஏன்னா குழந்தைகளுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதன் மூலமா வந்து அவங்களுக்கு அது அவேர்னஸ் இருந்ததுன்னா இந்த பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வரலாமா. நீங்களும் வந்து இதுக்கு இவ்வளவு சிரமம் எடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள். அண்ட் எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? சார் எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? சார் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ங்க சார். சேலம் டிஸ்ட்ரிக்ட் இளம்பிள்ளை நியர் முருங்கப்பட்டி கிராமங்க சார். சரி, ஹலோ, ஹாய். ஹலோ சார். பேச மாட்டேன்றாங்க பாப்பா. சார் ஒரு ஹாய் சொல்லுங்க சாருக்கு. ஹலோ சார். பாப்பா இருக்கா? பாப்பா பேசுறோம் சார். ஹலோ 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 ஹாய். ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா, வாழ்த்துக்கள். நீங்க ஒரு நல்ல பெரிய பேச்சாளர் வரணும்னு என்னோட ஆசைமா, வாழ்த்துக்கள். சரியா, பை, டேக் கேர். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூங்க. சந்திப்போம், மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாப்பா. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் பாப்பா. இன்னும் பெரிய பொண்ணாகி நிறைய விஷயங்களை நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், சரிங்களா? சார் ஆக்சுவலா வந்து இதுல இந்த ஈவெண்ட்ல வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க மேடம். என்ன அப்படின்னா வந்து இப்ப வந்து மில்லட்ஸ் வந்து ஏன் இவ்வளவு குறைஞ்சிருக்கு. நம்ம வந்து இந்த வருஷத்தை வந்து 2023 தேசிய சிறுதானிய ஆண்டா நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கிய காரணமே மில்லட்ஸோட பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. மக்கள் கிட்ட மில்லட்ஸோட விழிப்புணர்வு குறைஞ்சிட்டு வருது. இதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் யுஎன்ஏ வந்து இப்ப இதை வந்து நேஷனல் இயரா செலிப்ரேட் பண்றாங்க. அது ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்மளோட தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு எங்க தோட்டத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து சோளம், கம்பு, இதுதான் ஆரியம், இதுதான் வந்து அதிகமா போடுவாங்க. ஆனா வர வர வளர வளர எல்லாருக்குமே வந்து இந்த அரிசி, கோதுமை இது மேல வந்து ஈர்ப்பு அதிகமானதுனால யாருமே வந்து கம்பு சாதமோ இல்ல வந்து களியோ எடுத்துக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெகுலரா கம்பு சாப்பிடுவாங்க, எப்பவாவது ரைஸ் சாப்பிடுவாங்க. இப்ப அது அப்படியே டோட்டலா அப்படியே மாறி அப்படியே தலைகீழா மாறி என்னாச்சுன்னா ரெகுலரா நம்ம அரிசி யூஸ் பண்றோம். ஒரு டைம் வந்து கம்பு சாதம், அத வந்து ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு சிலர் சாப்பிடுறாங்க, ஒரு சிலர் வந்து கம்பு சாதம்னா என்னன்னே தெரியாத லெவலுக்கு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ரைஸோட ஆதிக்கம் வந்து அதிகமா வந்ததுக்கு அப்புறம் யாருமே வந்து சிறுதானியங்களை வாங்க விரும்பல. சிறுதானியம் வாங்கி விளைவிச்சிட்டு இருந்த நம்ம விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க தோட்டத்துல போடுற பொருளை வந்து எங்கேயும் சேல் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா கன்சம்ஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு. தேவையில்லாம அவங்க வந்து அதிகமா பொருளை வந்து ரெடி பண்ணி வச்சு அதை வந்து விற்காம அதை அவங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்ததுனால தான் வந்து எல்லாருமே தன்னோட சிறுதானியங்கள் வந்து எந்த இடத்துல அதிகமா வளரும்னா வறட்சியான நிலத்துல, தண்ணி கம்மியா இருக்கிற இடத்துலதான் வந்து விளையும். ஆனா அந்த கம்மியான நிலத்துல விளைவிக்கிற சிறுதானியங்களுக்கு பலன் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கடன் வாங்கி முக்காவாசி விவசாயிகள் வந்து கடன் வாங்கி அவங்களோட நிலத்துல வந்து போர் போட்டு அந்த போர் தண்ணியை வச்சு நெல்லு, கரும்பு, வாழை இந்த மாதிரி பணப்பயிர்கள் பக்கம் போயிட்டாங்க. நம்மளுடைய உணவு பயிர் சிறுதானிய பயிர்ல இருந்து பணப்பயிர் பக்கம் வந்து போயிட்டாங்க. இதுதான் வந்து நம்ம இப்ப சிறுதானியங்கள் கிடைக்கல அப்படின்னா நம்ம சிறுதானியங்கள் விளைவிச்ச நிலங்கள் எல்லாமே பணப்பயிர் விளையிற நிலமா போயிருச்சு. அதே சமயம் விவசாயிகள் எல்லாருமே கடன் வாங்கி அந்த இப்ப சிறுதானியங்களுக்கு பெருசா வந்து எந்த செலவுமே இல்லைங்க சார். நம்ம ஒரு டைம் வந்து நிலத்தை உழுது பயிர் போட்டோம் அப்படின்னா அதுவா மழையில தன்னால வந்துரும். ஆனா அதே ஒரு இடத்துல அந்த நெல்லு போட்டோம் அப்படின்னா அந்த நெல்லுக்கு நிலத்தை பண்படுத்துறதுக்கே நமக்கு பல மடங்கு செலவாகும். இந்த பேசிக்ல இருந்து நம்ம நெல்லோட அந்த பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுல இருக்கட்டும், நம்ம அறுவடையா இருக்கட்டும், அந்த நெல்லை பதப்படுத்துறதா இருக்கட்டும், நான் எக்ஸாம்பிளுக்கு நெல் சொல்றேன், அதே மாதிரிதான் கரும்பா இருக்கட்டும், இது எல்லாமே. இப்ப அதுக்கெல்லாம் வந்து நம்மளோட
தேவைகள் வந்து பண தேவைகள் வந்து அதிகமா இருக்குது. விவசாயிகள் அதிகமா கடன் வாங்க வேண்டியிருக்கு. என்னதான் வந்து அரசாங்கம் கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாலுமே அதையும் தாண்டி இன்னுமே வந்து விவசாயிகள் தற்கொலை அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். இதுக்கு முக்கிய காரணம் மக்கள் வந்து சிறுதானியத்தை ஏத்துக்காததுதான் இன்னைக்கு விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கறது வந்து நான் நம்புறேன். இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்க விரும்புறேன். அதனால நம்ம வந்து நம்ம சிறுதானியங்கள், நான் ஒருத்தவங்க வந்து சிறுதானியம் யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த இப்ப என்னதான் போர் போட்டிருந்தாலும் சிறுதானியத்துக்கு அந்த இடத்துல டிமாண்ட் இருக்கு அப்படிங்கும் போது அந்த போர் தண்ணியை வெளியே எடுக்காம சிறுதானியங்கள் பண்ணுவாங்க. அப்ப நிலத்தடி நீர் மட்டமும் வந்து நம்ம நிலத்தடியில இருக்கிற நீரை நம்ம வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லாம போயிடும். அதனால நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாகும், பூச்சிக்கொல்லி பயன்பாடு குறையும். அதனால வந்து என்விரான்மெண்டலுக்கும் சரி, நம்மளோட உடல் நலத்துக்கும் சரி, எல்லாமே வந்து மக்கள் வந்து சிறுதானியத்துக்கு மாறணும். மக்கள் மாறினா மட்டும்தான் விவசாயிகள் அதுக்கு வருவாங்க. இப்ப தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல நெல் போட்டவங்களுக்கு நெல்லுல இருந்து சிறுதானியத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடாது. அவங்க வந்து ஈஸியா, விவசாயிகள் வந்து ஈஸியா நமக்கு விளைவிச்சு கொடுக்க தயாரா இருக்காங்க. நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மட்டும் வந்து விவசாயிகள் ரெடியா இருக்காங்க, ரெடியா இருக்கோம். மக்கள் அனைவரும் வந்து சிறுதானியத்துக்கு மாறணும், சிறுதானியங்கள் சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கணும். பாப்பா சொன்ன மாதிரி கம்பு சாப்பிட்டோம் மேடம் நீங்க பேசுறது கேட்கலைங்க சார். ஆக்சுவலா அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அக்சசபிள் சார். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்ப வந்து ஒரு சில இடத்துல வந்து சிறுதானியங்கள் இருக்கு. அந்த சிறுதானிய பயன்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்க, சுகர் பேஷண்ட் ஆனவங்க, அவங்களோட ஒரு நோய்க்கு நம்ம எப்படி மருந்து எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி இன்னைக்கு ராகியோ கம்பையோ வந்து சோளத்தையோ யூஸ் பண்றாங்க. ராகி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு உடம்புல இருக்கிற ரத்தம் அதிகரிக்கும், குறையும். இதை தெரிஞ்சுக்கிட்டு சுகர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த ராகியை எடுத்துக்கிறாங்க. ஆனா இதுவே 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழை எளிய மக்களோட அன்றாட தேவை உணவே வந்து ராகியா இருந்துச்சு. இப்ப ஆனா இன்னைக்கு அந்த ஏழை மக்களுக்கு அந்த ராகி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிமாண்ட் இப்ப வந்து எல்லாமே வந்து நம்ம பெரிய பெரிய பணக்காரங்க, ராகி கிடைக்கிறது கம்மி. அப்ப எவ்வளவு பணம் கொடுத்து வேணாலும் அவங்க வாங்க தயாரா இருக்காங்க. நம்ம கிட்ட அந்த பணம் இல்ல. அப்ப ஏழைகளோட அன்றாட உணவா இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எட்டாக்கனியா இருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து காரணம் சிறுதானியங்கள் பயன்பாடு கம்மி, விளைச்சல் கம்மி. பயன்பாடு அதிகமான மட்டுமே விளைச்சலும் அதிகமாக்கும் அப்படிங்கறத சொல்லிக்க விரும்புறேங்க சார். அதான் மேடம், நம்ம மறந்ததையும் மறுத்ததையும் வந்து மீட்டுருவாக்கம் செய்து நம்ம திரும்ப கொண்டு வரணுக்காக தான் சுந்தர் சார் போன்றவர்கள் இது மாதிரியான முன்னெடுத்து நாம இப்படி பண்ணிட்டு வரோம். இவ்வளவு நேரம் நீங்க கொண்டு வந்து பேசினதுக்கும் பாப்பா நீங்க பேசுறது உங்ககிட்ட தான் பாப்பா நிறைய கத்துக்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பாப்பாட்டு இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த ராகி கம்பெல்லாம் வந்து இப்ப வந்து நம்ம பொருளா மாறிடுச்சு, அது பொருளா மாறிடுச்சு. சோ நம்ம அதை மறந்துட்டோம். மறந்ததுனாலதான் அது ஒரு மாதிரி எக்ஸ்பென்சிவ் பொருளா மாறிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி ராகிங்கிறது எங்க பாட்டி இருக்க வரைக்கும் டெய்லி அது செய்யற பொருளா இருந்துச்சு. இப்ப எங்க அம்மானால அதை டெய்லி செய்ய முடியாது, முதல்ல வாங்க முடியாது. அது ஒரு கேள்வி. கண்டிப்பா மேடம், கண்டிப்பாங்க. அது வந்து அவசியமா இருந்த நிலை மாறி தேவையா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து மாறிடுச்சு. அதை வந்து நம்ம மாத்திக்கணும். ரொம்ப காலத்துக்கு வந்து இந்த நிலை நீடிச்சுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் சரி மனித குலத்துக்கும் சரி வந்து சரியான ஒரு திருப்பம் வந்து வேணும் சார். கண்டிப்பா வேணும். கண்டிப்பா மேடம், அந்த மாற்றத்தை முன்னோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். இந்த ஈவெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கு அப்படிங்கறதே எனக்கு வந்து December 3 தான் சார் தெரியும். நான் அப்பதான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் December 3க்கு அப்புறம் தான் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டைமிங் வந்து 12:30 to 1 இந்த ஸ்லாட் மட்டும்தான் இருந்துச்சு எங்களுக்கு பாப்பாக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது. இருந்தாலும் பாப்பாவை வந்து பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 12:30 டைம் இருந்தாலும் சரி பரவாயில்ல, பாப்பா முழிக்க வச்சுதான் பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணி. கண்டிப்பா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், பாப்பாக்கும் சரி உங்களுக்கும் சரி. ரொம்ப நன்றிங்க மேடம், இவ்வளவு நேரம் நீங்க வந்து பகிர்ந்துக்கிறது. பாப்பாக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். துப்பி போடுங்க பாப்பாக்கு, நானே கன்வெர்ஸ் வைங்களேன்.
13 நாட்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மில்லட் எக்ஸ்போல 10வது நாள் கடந்து நாங்க போயிட்டு இருக்கிறோம். 55 நாடுகள்ல இருந்து மொத்தமா 500 மில்லட் ப்ரனர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்காங்க. அதுல உங்களை அந்த டோனே நல்லா இருக்குது. நம்ம கொங்கு ஸ்லாங் அப்படியே தெரியுது. வாழ்த்துக்கள் பாப்பா. நீ பெரிய லைன் இன்னும் நிறைய கத்துக் கொடுக்கணும். இன்னும் நிறைய கத்துக்கங்க அம்மாட்ட இருந்து. சரிங்களா? வெரி ஆல் தி பெஸ்ட் இன் யுவர் ஃபியூச்சர் பாப்பா. ஓகே சார், தேங்க் யூ. தேங்க் யூ மேடம், தேங்க் யூ. ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ மேடம். 13 நாட்கள் நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் 2023 ஸ்பான்சர்ட் பை நரசஸ் காபி, அனில் ஃபுட்ஸ், ஹோஸ்டிங் பார்ட்னர் கதிர் இன்ஸ்டிடியூஷன், மீடியா பார்ட்னர் சூரியன் எஃப்எம். ஸோ 13 நாட்கள் நடக்கக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 13ஆம் தேதி வரை 13 நாட்கள் 24x7 ரொட்டேட்டிவா நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுல வந்து 10th டேயை கிராஸ் பண்ணி இப்ப நம்ம கிட்ட ஒரு ஜூனியர் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்தபடியா வர ஒரு சிறப்பு விருந்தினருக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஹலோ மேடம், அடுத்து நம்ம கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்க, மிஸ் ஜீவிதா அவர்கள். ஸோ தம்பி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நம்ம மில்லட் எக்ஸ்போ இப்போ மேடம் சொன்ன மாதிரி இது நம்ம டெய்லியுமே சாப்பிட்டுக்கிற ஒரு பொருள், சாப்பிட்டு இருந்த ஒரு பொருள் தான். இப்போ நீங்க கம்பா இருக்கட்டும், ராகியா இருக்கட்டும், அவங்க மேம் சொன்ன ஒரே ஒரு முக்கியமான ஒரு இது என்னதுன்னா, இது நம்ம டெய்லி சாப்பிட்ற ஒரு பொருளா இருந்துச்சு. இப்போ அரிசி, கோதுமை எல்லாம் வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் சாப்பிட்ற பொருளா இருந்துச்சு. இந்த ராகி, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் டெய்லி சாப்பிட்ற ஒரு பொருளா இருக்கும். அதுல அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, தண்ணி பெருசா தேவைப்படாது. நம்ம இப்ப தண்ணி பிரச்சனை, விவசாயத்துக்கு பெரிய பிரச்சனை என்ன? அப்ப அந்த தண்ணியே பெருசா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்க லேண்ட் வாட்டர், போர் வாட்டர் நமக்கு தேவையில்லை. பெருசா நமக்கு வந்து அதுக்கான வேலைகள்ங்கிறது ரொம்ப கம்மி. இப்ப மேம் சொன்ன மாதிரி கம்புக்கோ, ஐ மீன் ரைஸுக்கு, வீட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வேலை செய்யணும். ஆனா நம்மளுடைய சிறுதானிய பொருட்களுக்கு வந்து அது அதுக்கான வேலைகளே கிடையாது. ரொம்ப ஈஸியா நம்ம விளைவிக்கக்கூடிய பொருட்களா இருந்துச்சு. அன்றாட நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருளா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளாகவும், ஏதோ எட்டாக்கணிங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, எப்போவாச்சும் நம்ம சாப்பிட்ற பொருள், அது வந்து ஒரு மெடிசனா மாறிடுச்சு. வந்தாங்க 10வது நாள்ல நம்ம இன்னைக்கு நமக்கு ஸ்லாட்ல வந்து ஜீவிதா அவர்கள் இருக்கிறாங்க. மேடம் வந்துட்டீங்களா? ஹலோ ஜீவிதா மேடம். குட் மார்னிங் சார். ஹலோ மேடம், எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? மேடம், ஸோ இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் 2023 10th டே நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் யூ ஃபார் தட் ஈவென்ட் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லுங்க மேடம், உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. ஐ எம் ஜீவிதா சார். நான் வந்துட்டு எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு இப்ப பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதுல வந்துட்டு எனக்கும் இப்ப 2 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு இந்த காம்படிஷன் பத்தியே எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், எனக்கு உடனே கிடைச்சிருச்சு சார். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. என்னோட அதாவது என்னோட பழந்தமிழர்களும் என்னோட தாத்தா பாட்டி எல்லாம் என்னென்ன வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்களோ அதை வந்து நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது இது வரைக்கும் நான் அனுபவிச்சத பின்னாடி இருக்கவங்க அந்த அளவுக்கு அனுபவிக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் வேதனையும் இருக்கு. அதை வந்து எப்படி நான் சொல்ல போறேன், அதை பத்தி தான் சார் நான் வந்து சொல்ல போறேன். இதை பத்தி இதுல எனக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு சார். Sure ma'am, go ahead ma'am, the session is yours. கதிரவனின் கடைக்கண் பார்வையில் மலர்ந்திருக்கும் உனக்கென ஒரு நாள் புன்னகையுடன் தொடங்கும் பூக்களால் நிறையட்டும். அனைவருக்கும் என் அதிகாலை இனிய காலை வணக்கம். நான் வந்துட்டு இப்ப என்ன பேச போறேன் அப்படிங்கிறது வந்து சிறுதானியங்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம். எப்படி செய்யுதுன்னா, சிறுதானியம் அப்படிங்கிறது பேரிலே சிறுமை அப்படின்னு தான் இருக்கு. அதனால அது எல்லாரும் அலட்சியப்படுத்துறாங்களா என்னமோ தெரியல. ஆனா அதனோட பலன்கள் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். அது வந்துட்டு இப்ப இருக்க யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. இது எப்படி சொல்றேன்னா, விளையும் நிலங்கள் எல்லாம்
விலைக்கு நிலங்கள் ஆயின. விளையும் நிலங்கள் எல்லாம் விலைக்கு நிலங்கள் ஆயின. எப்படி நம்ம சொல்ல வர்றதுன்னா, இப்ப நம்ம ஃபாரஸ்ட் காடுகளை அழிச்சு வீடுகளாவே மாத்திக்கிட்டு வரோம். அதனால இருக்கிறதுலே எது வந்துட்டு ஈஸியான விவசாயம் அப்படின்னாவே சிறுதானியங்கள் மட்டும்தான். ஆனா அதை கூட பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட இப்ப நிலம் இல்ல. நிறைய நீர் சூழ்ந்த இடத்துல வந்துட்டு வீடு கட்டியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம கிட்ட எந்த ஒரு இதுவும் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. இது வந்து கம்மியான, அதாவது குறைந்த நாட்கள்ல பயிர் செஞ்சு அதை வந்துட்டு பல வருடத்துக்கு சேர்த்து வச்சதுதான் வந்து சிறுதானியங்கள்னு சொல்றோம். ஆனா அந்த சிறுதானியத்துக்கான ஒரு முக்கியத்துவங்கள் வந்துட்டு இன்னும் யாரும் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி சொல்றது, நார்மலாவே நானே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப என்னோட ஏஜ்க்கு என்னோட ஜென்ரேஷனுக்கு நானே சிறுதானியத்துல ஒரு 2-3 வகைதான் சாப்பிட்டிருக்கேன். இன்னும் ஃபியூச்சர்ல அதெல்லாம் இருக்குமானே எனக்கு தெரியல. கம்பு, சோளம், ராகி, இது 3 தான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் இது 3 தான் வந்து சாப்பிட்டிருக்கேன், டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா ஃபியூச்சர்ல இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு காட்சி பொருளா மட்டும்தான் இருக்குமே ஒழிய பயன்பாட்டு பொருளா கண்டிப்பா இது இருக்காது. கம்பு சாப்பிடறதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது யாருக்குமே தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்மங்கூழ், மழை அதாவது வெயில் கோடை டைம்ல சைட்ல ரோட்டோரத்துல வித்துட்டு இருப்பாங்க. அதை வந்து அலட்சியமா கம்மியான பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுறோம் ஒழிய அதை பத்தின ஒரு பெனிஃபிட்ஸே இல்லாமதான் நம்ம வந்துட்டு அதை எடுத்துட்டு இருக்கோம். நம்மளை விட பல நாடுகள்ல அதுக்கு பல முக்கியத்துவங்கள் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது யாருக்குமே அது தெரியறதே கிடையாது. நம்மளோட சிறுதானியம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி பல அறிஞர்கள், பல ஆராய்ச்சியாளர்கள் அந்த காலத்திலயும் புராணங்களையும் இலக்கியங்களையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அது நமக்கு வந்துட்டு இப்ப படிக்கிறவங்களுக்கு புரியுது. அது வந்து இப்பவே எப்படி சொல்றது, எனக்கே வந்துட்டு இந்த காம்படிஷன் கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் வெரிஃபை பண்ணும்போதுதான் எனக்கே தெரிஞ்சது, ஓ இதை பத்தி எல்லாம் அவங்க அன்னைக்கே பேசியிருக்காங்களா. அதாவது திருக்குறள் ஆகட்டும், ஒரு கட்டுரை, பழமொழி, நிறைய இதுல கபிலர், கம்பர் போன்ற நிறைய பேர், அதுவும் பெருங்கௌசிகனார் வந்துட்டு அந்த 15 கீழ்கணக்கு மேல்கணக்கு எல்லா இதுலயுமே இந்த சிறுதானியங்கள் பத்தி பேசியிருக்காங்க. அதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கே இவ்வளவு இருக்கா, நாம இத்தனை நாள் இதை பார்க்காம விட்டுட்டோமா அப்படின்னு தோணுது. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிறுதானியங்கள் அப்படின்னா இந்த பண்டிகை டைம்ல அந்த முளைப்பாரின்னு சொல்லுவோம், அது போடுறதுக்கு மட்டும்தான் நான் கண்ணால பாத்திருக்கேன் அதெல்லாம். ஆனா நிஜமாவே வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் ரேராதான் சமைப்பாங்க வீட்டுல. சமைச்சா இன்னைக்கு நம்ம வீட்டுல கம்பு சோறு செஞ்சிருக்கோம், இன்னைக்கு நம்ம வீட்டுல சோள சோறு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல கேட்டா நம்ம இன்னைக்கு வீட்டுல அரிசி சாதம் செஞ்சிருக்கோம், நம்ம இன்னைக்கு வீட்டுல அரிசி சாதம் செஞ்சிருக்கோம், இட்லி செஞ்சிருக்கோம், தோசை செஞ்சிருக்கோம், அதெல்லாம் எப்படின்னா பண்டிகை காலங்கள்ல மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம இப்ப டெய்லியும் காலையில இட்லி, மதியம் ரைஸ், நைட் வந்துட்டு தோசைன்னு சாப்பிடுறோம். ஆனா அதுவே பழங்காலத்துல இட்லி, தோசை, சாதம் இது எல்லாமே பண்டிகை காலத்துல மட்டும் அவங்க ஏதோ ஒரு நாள் தான் எடுத்துக்கிட்டாங்க. தீபாவளி, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தீபாவளி அப்படின்னாவே அவங்க கிட்ட இட்லி தான் ஸ்பெஷலாம். அப்போ அது இட்லி எவ்வளவு ரேரா அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அது நாம டெய்லி அதை எடுத்துக்கிறோம். அது வந்துட்டு நிறைய செல்கள் நொதித்து அதை இட்லியா நம்ம செஞ்சு சாப்பிட்டு அதை வந்துட்டு நம்ம இப்ப ஸ்டைலா சொல்லிக்கிறோம், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இட்லி சாப்பிட்டோம், நாம இன்னைக்கு டின்னர் வந்துட்டு தோசை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா வந்துட்டு அது வந்துட்டு நம்மளோட ஆயுள் காலத்தை குறைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியறது இல்ல. குதிரைவாலி அரிசி அப்படிங்கறதெல்லாம் பேர்ல மட்டும்தான் சிலர்ல கேள்விப்படுறாங்க. ஆனா அது யாரும் பயன்பாட்டுக்காக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. குதிரைவாலி சாப்பிட்டா அதுல இருக்கிறது கொஞ்சம் பெனிஃபிட் கிடையாது. ஏகப்பட்ட புரோட்டீன்ஸ், நீர்ச்சத்து நிறைய இருக்கு. அது யாருமே கண்டுக்கிறதே இல்லை. அந்த காலத்துல பண்டைய தமிழர்கள் என்னென்ன பண்ணாங்கன்னா, அந்த சிறுதானியங்கள் கூட சமைக்கிறதுக்கு பல எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அது வந்து நம்ம வீட்டுல ஏதாவது இப்ப பாட்டி வீட்டுக்கு எல்லாம் போனா உரல், செக்கு, அப்புறம் நிறைய திங்ஸ், அம்மி, அப்புறம் அந்த திருகாணின்னு சொல்லுவாங்க, நிறைய பொருள்கள் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இப்ப எல்லாத்து வீட்லயும் ஒரு பயன்படாம ஓரமா மழையில நனைஞ்சு மழைநீர் தேங்கி அது ரொம்ப இதாதான் இருக்கு. அதுக்கு ஏன் அதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா சிறுதானியங்கள் பயன்பாட்டுக்காக தான் அதை வச்சிருந்தாங்க. அவங்க கம்பை எடுத்து அதுல போட்டு இடிச்சு அதை சலிச்சு சாதம் செஞ்சு சாப்பிட்டாங்க. அது அப்போ. ஏன்னா இப்ப வந்துட்டு செகண்டுக்கு செகண்ட் 2 மினிட்ஸ்ல ஃபுட் ப்ரிப்பேர் பண்றது, கால் பண்ணா வீட்டுக்கு ஃபுட் வந்துருது. அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு நம்ம லைஃப்ல சீக்கிரமா நம்ம ஆயுள் காலத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எப்படி சொல்றதுன்னா, நாம மாற்றத்தை கொண்டு வந்தாதான் எல்லாருமே மாறுவாங்க. அதுக்காக நாம ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நம்மள மாத்தணும். அதே மாதிரி நம்மளோட பண்டைய காலத்துல இருந்தே சிறுதானியத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க.
இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சிறுதானியங்கள் வந்துட்டு அந்த காலத்துல ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல பனி, புயல், வெள்ளம் எல்லாமே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்லயும் அவங்களுக்கு பசிக்கு சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுன்னு சொன்னுச்சுன்னா அது சிறுதானியங்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்துட்டு இப்ப எப்படி நம்ம வந்து அரிசியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அது மாதிரி அப்போ சிறுதானியம் அவங்க எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. அது சில நாளுக்கு கெடாமலும் இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, கோவில்ல கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த கலசத்துல இந்த மாதிரி சிறுதானியங்கள் கொட்டி வச்சுதான் பண்ணுவாங்க. அதுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு இடிதாங்கியாவும் பயன்படுதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப அது அத்தனை வருடங்கள் ஆகணும், அதுக்குள்ள ஒரு பூச்சி செல் கூட போகாதுன்னு சொல்றாங்க. ஆனா சிறுதானியங்கள் ஒரு 6 மாசம், ஒரு 10 மாசத்துலயே ஃபுல்லா புழு பிடிச்சிரும், செல்லு வச்சிரும், எல்லாமே பண்ணிடும். அதுக்கான முறையான இது நம்ம பண்ணாம இருந்தா அது வேஸ்டாவே போயிடும். ஆனா சிறுதானியங்கள் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு ஃபுட்டுமே டைஜஷன் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் இருக்கு. ஆனா அந்த காலத்துல நம்ம சிறுதானியங்களை சாப்பிட்டு எவ்வளவு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உடல்ல அவ்வளோ வந்துட்டு வலிமையா ஆக்கணும். அந்த காலத்துல எல்லாரும் 4 மணிக்கு எழுந்துருவாங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவும் கிடையாது. 4 மணிக்கு எழுந்துருவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. காலையில இருக்கிற கூழோ கஞ்சோ அதை குடிச்சிட்டு போவாங்க. ராகி கூழ், கம்பு கஞ்சி அந்த மாதிரி நிறைய வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி மதியமும் அதே புதுசா சமைச்சு சாப்பிடுவாங்க. நிறைய காய்கறிகள் அதோட சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்புறம் அதுல இப்ப நம்ம சாப்பிடுற மாதிரி அவங்க வந்துட்டு டைமுக்கு டைம், நிமிஷத்துக்கு நிமிஷம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அவங்க சாப்பிடுறது இல்ல. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா உழைச்சாங்க. அதே மாதிரி ஈவினிங் 5 to 6க்குள்ள சாப்பிட்டுட்டு எல்லாரும் நல்லா தூங்கி ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இப்ப நாம அப்படி கிடையாது. காலையில எந்திரிக்கிறதும் லேட்டா தான் எந்திரிக்கும், நைட்டு தூங்குறதும் லேட்டா தான் தூங்குறோம். அதுக்கு ஒரு எப்படின்னா அது ஒரு பெரிய டிராபேக்னா நான் ஃபுட்டுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஃபுட்ல வந்துட்டு நம்ம எடுத்துக்க ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு தூக்கம் தான் அதிகமாகும். இப்ப பரோட்டா எல்லாம் சாப்பிட்டா டைஜஷன் ஆக ஏகப்பட்ட நாட்கள் ஆகும். மேகி சாப்பிட்டா அதோட மெலிசு தன்மை நம்ம உடம்புல இருந்து குறைஞ்சு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு பண்ணி சொன்னாலுமே அதை நம்ம வந்துட்டு ஓகே இன்னைக்கு ஒண்ணு தானே சாப்பிடுறோம் அப்படின்னு அசால்ட்டா தான் எடுத்துக்கிறோம் ஒழிய இது ஒரு சீரியஸ்னஸ்ஸாவே நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. எப்பவுமே ஈஸியா டைஜஷன் ஆகிற ஃபுட்டை வந்துட்டு அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நாம இப்போ நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, அப்போ பசிக்கு சாப்பிட்ட காலம் போய் இப்ப ருசிச்சு சாப்பிடுற காலம் வந்துருச்சு. ஆக மொத்தம் எப்படி சொல்றதுன்னா சிறுதானியங்கள் மட்டும்தான் இப்படி ஈஸியாவும் இப்ப நம்ம சாப்பிடுற கேக், பிஸ்கெட் கூட அந்த காலத்துல நம்ம பெரியவங்க செஞ்சிருக்காங்க. ராகி பிஸ்கெட், கம்பு கம்புல வந்துட்டு உருண்டை, அதே மாதிரி சத்தான உணவுகள், சத்தான ஸ்நாக்ஸ், இப்ப நம்ம ஸ்நாக்ஸ் சொல்ற தின்பண்டங்கள் எல்லாமே அவங்க அப்ப இருந்தே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து இது பண்றாங்க. அதே மாதிரி மலை பிரதேசத்துல இருக்கவங்கலாம் திணை மாவுல புட்டு மாதிரி செஞ்சு தேன் கலந்து சாப்பிடுவாங்களாம். வரவங்களுக்கு எல்லாம் பெரியவங்களாகட்டும் யாரா இருந்தாலும் அதை வாழை இலையில வச்சு நடுவுல தேன் ஊற்றி சாப்பிடுறதுல அவ்வளவு ஒரு ஆரோக்கியம்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்துட்டு படிக்கும்போது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு இப்ப சொல்றது கூட பெரியவங்க யாரும் கிடையாது. அதனால படிக்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் நம்ம இதா இருக்கு. இப்ப படிக்கிறதுக்கே நேரம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா வேலை 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 எல்லாமே ஸ்மார்ட் போன், எல்லாத்துலயும் ஸ்மார்ட் போன். 1 நிமிஷம் படிக்கிறதுக்கும் டைம்ல கேட்டா நம்ம உடனே டைப் பண்ணி ஓகே இது கேட்டோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடும். ஆனா ஒரு நிமிஷம் நம்மளோட வாழ்க்கையை பின்னோக்கி யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம பழந்தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் அறுவடை பண்ணி நமக்காக சேர்த்து வச்சுட்டு போனாங்க. ஆனா நாம அதெல்லாம் விட்டுட்டு டைஜஷனே ஆகாத துரித உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற சாண்ட்விச் ஆகட்டும், பர்கர் நிறைய வந்திருக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். ஆனா அது நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அந்த டைம்ல அவாய்ட் பண்ணாம அந்த டேஸ்ட்காக சாப்பிடுவோம். ஜங்க் ஃபுட்ஸ் ஈஸியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுறோம். ஆக்சுவலி சொல்ல போனா ஏன் இதோட சிறுதானியங்களோட மகசூல் குறைஞ்சதுன்னா யாருமே அதை வாங்குறது இல்லை. விவசாயிகள் அதை விளைவிக்கிறதும் இல்லை. ஏன்னா நிலங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ வீடுகளா மாறிட்டு இருக்கு. நாளைக்கு நாம எப்படி சொல்றதுன்னா பசிச்சா ஒரு டேப்லெட், தண்ணி தாக எடுத்தா ஒரு டேப்லெட், அந்த மாதிரி காலம் வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ எங்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு இத பத்தின இது ஓகே இந்த பிக்சர், அதாவது சிறுதானியங்கள் பிக்சர் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா பின்னாடி வரவங்களுக்கு அவங்களோட சந்ததியினருக்கு அவங்க எல்லாமே தெரியாம போயிடும். சிறுதானியங்கள் ஒண்ணு இருக்கவே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு கோதுமை, அரிசி இதுல தேவையானது எடுத்துக்காம
இது கொஞ்சம் கொஞ்சம் சிறுதானியங்கள் அப்பப்ப ஆட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு இலவசமா கிடைக்குது அரிசி, கோதுமை இதெல்லாம் ரேஷன் கடையில குடுக்குறாங்க. அதுக்கு பதிலா கம்போ இல்ல ராகியோ இல்ல கேழ்வரகோ இது மாதிரி ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி நமக்கு கொடுத்தா அதுவும் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸா இருக்கும்னு எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஆனா அந்த மாதிரி குடுக்குறப்ப நம்ம கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுவோம். என்னதான் இருக்கு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது அந்த காலத்து ஃபுட்டு தானே அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்தாம நம்ம கண்டிப்பா அதை சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட முக்கியத்துவங்கள் பத்தி அவ்வளவு புராணங்கள்ல அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்காங்க வினைய பத்தி அவ்வளவு அருமையான வரிகள்ல கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இருக்கிற நம்ம சுவாசிக்கிற காத்து முதற்கொண்டு எல்லாமே அனைத்துமே வந்துட்டு ரொம்ப கெடுதலாதான் இருக்கு. அப்போ நாம என்ன பண்ணணும்னா நம்மளால முடிஞ்சது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நம்ம சிறுதானியத்தை எடுத்துக்கணும். சிறுதானியத்தோட பயன்பாடு நம்ம இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கணும். அதோட வழிமுறைகள் அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தினா எப்படி எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்புறமேட்டுக்கு சிறுதானியம் அப்படிங்கிறது சரி சிறுதானியம் தானே அப்படின்னு சிலருக்கு எல்லாம் இன்னும் சிறுதானியம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சிறுதானியத்துல 8 வகை தான் அதனால அது யாருக்குமே அந்த வகைகள் கூட தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லாமே வளர்ந்தனால நம்ம அதை மறந்துடுறோம். சிறுதானியம் அது வந்துட்டு நம்ம உடலுக்கு அவ்வளோ 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 நல்லது. கம்பை முளைக்கட்டி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு இதுவுமே கேன்சர் அப்படின்றது ஒண்ணும் வரவே வராதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ராகி, கேழ்வரகு, அதுவும் பனிவரகு அப்படின்ற ஒரு தானியம் வந்துட்டு இப்ப காலப்போக்குல அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க. அது ஏதோ ஒரு மலைப்பகுதியில மட்டும்தான் அது இன்னும் விளைவிக்கிறாங்க அப்படின்னு நான் படிச்சதுல வச்சு நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னும் சிலர் சாமை இது போன்ற இதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு அப்படின்னும் ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத விட நம்ம இனிமே எப்படி இருக்க போறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். ஏன்னா நம்மள கிட்ட இருந்து மாற்றம் வந்தாதான் அடுத்த தலைமுறை கண்டிப்பா மாறுவாங்க. அது மட்டும் இல்லாம சிறுதானியம் சிறுதானியங்கள் அதிகம் நம்ம எடுக்கிறதுனால நமக்கு ஈஸியா டைஜஷன் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்கும். அப்புறம் இத நம்ம ஏன் சிறுதானியம் இப்ப நிறைய இது போடுறாங்க எப்படின்னா அத காலையில சாப்பிடுற மாதிரி ஈஸியா நம்ம இப்போ கம்பை முளைக்கட்டி அதுல பால் எடுத்து அது சாப்பிடுறப்ப உடலுக்கு அவ்வளவு தெம்புன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கம்பு களி செஞ்சு நல்லெண்ணெய் ஊத்தி அதுல கொஞ்சம் வெல்லம் துண்டு வச்சு சாப்பிட்டா அதை விட ஒரு ஸ்வீட் வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல நம்ம பெரியவங்க நான் என்னோட தாத்தா பாட்டியுமே கூட சிலதான் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கே நான் என்னோட ஏஜ்க்கே ஒரு 2-3 வகைதான் நான் சாப்பிட்டிருக்கேன். எனக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் அது எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சோ நாமளும் சிறுதானியத்தை எடுத்துக்கணும். வரப்போறவங்களும் சிறுதானியத்தை எடுக்கிற அளவுக்கு நாம அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா சின்ன சின்னதா இப்ப மாடி தோட்டம் எல்லாம் வைக்கிறோம். அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு செடி இப்படிதான் இருக்கும், இது செடி கிடையாது, இது ஒரு பயிர், இது ஒரு புல் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் இது காட்டணும். இதுதான் இப்படிதான் இருக்கும், இதோட பெனிஃபிட்ஸ் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம சோளம் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப 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 ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா அதை பத்தி யாருக்குமே தெரியல. அது மாடு சாப்பிடுற ஒண்ணு அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சோளம் பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு அவ்வளவு உதவுது. ஆனா அது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி சோளத்துல அந்த பால் அவ்வளோ ஒரு இது சோளம் சாப்பிடும்போது நம்ம உடல் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். ஆனா சோளத்துல 28 வகை இருக்கு. ஆனா அது யாருக்குமே தெரியறது இல்லை. நமக்கு தெரிஞ்சது ஒரு வகை 2 வகை தான். ஆனா சோளத்துல 28 வகை இருக்காமா அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோளம் அப்படின்னாவே அது ஒரு புல் வகை சார்ந்தது. அது மாடு சாப்பிடும். அது உயிரினங்கள் கால்நடைகள் அது மட்டும்தான் எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சோளம் நம்மளோட பற்களுக்கு அவ்வளவு நல்லது, இதயத்துக்கு அவ்வளவு வலுவூட்டக்கூடிய ஒண்ணு. அதே மாதிரி சோளத்தோடு இப்ப நம்ம எப்படி அரிசி சோறு அப்படின்னு ஈஸியா சாப்பிடுறோமோ அதே மாதிரி அந்த காலத்துல சோறுன்னு ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா சோளத்துல அவ்வளோ பெரிய மகத்துவங்கள் நிறைய இருக்கு. அது யாருக்குமே புரியறது இல்லை. ஆனா இப்ப நம்ம கிட்ட அலட்சியமா அது ஈஸியா கிடைக்குது. அதாவது ஈஸியா கிடைக்கிற பொருளுக்கு என்னைக்குமே வேல்யூ இருக்காது. ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியப்படுத்துறோம். ஆனா இன்னும் வருங்காலத்துல இந்த சோளமும் அழிஞ்சிடும்.
ஏன்னா நிலங்கள் இருந்தா தானே பயிர் செய்ய முடியும், அதுவே இல்லாதப்போ எப்படி செய்ய முடியும்? அதனால இதுவும் காலப்போக்குல அழிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அழியாம காக்கணும் அப்படின்னா நம்ம நடைமுறையில எல்லாத்தையுமே கொண்டு வரணும். முதல்ல நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன வந்துட்டு இப்ப சிறுதானியங்கள்ல சின்ன சின்ன ஸ்வீட் ஸ்நாக்ஸ், அப்புறம் தோசை, அடை, அது மாதிரி கார வகைகள், இனிப்பு வகைகள் செஞ்சு செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு இந்த டேஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப அவங்க கேட்டதையும் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஃபோன் பண்ணா இது வந்துருமோ, தான் நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு விதைச்சுதான் வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சிலர்லாம் நினைக்கிறாங்க கடைக்கு போனா அரிசி வந்துரும். இந்த குழந்தைங்களும் அப்படிதான் இருக்காங்க. கடைக்கு போனா தானாவே அரிசி வந்துரும். ஆனா அது எப்படி, அது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு பருக்குக்கும், அந்த அரிசியில இருக்க ஒவ்வொரு பருக்குமே எவ்வளவு அந்த விவசாயியோட கஷ்டம்ன்றது நம்ம சொல்லி வளர்க்கணும். ஏன்னா விவசாயங்கிறது நம்மளோட முதுகெலும்பு மாதிரி. அப்படிதான் தமிழர்களோட முதுகெலும்பு விவசாயம் மட்டும்தான். விவசாயம் பண்ணிதான் நம்ம இது வரைக்குமே இப்படி சாப்பிட்டுட்டு நல்லா நீட்டா இருக்கும். ஸோ விவசாயத்தையும் அழியாம காக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வந்துட்டு சொல்லணும், இது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். சிறுதானியங்களை நாம தான் சொல்லணும். ஒவ்வொரு பயிர் வகைகளா நம்ம சமைச்சு கொடுத்து இது மாதிரி நம்ம இது அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து அதாவது இயற்கையான இருக்கிறதுக்கு மாற்றணும். அது மட்டும் இல்லாம சிறுதானியங்கள் அப்படிங்கும் போதே சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சின்னதா இருக்கிற சிறுதானியம் தான் நமக்கு வெள்ளம் போல, அதாவது பெரிய அளவுல நமக்கு வந்துட்டு வாழ்க்கையில வளர்த்த கொடுக்கும். அது வந்துட்டு பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அதனால என்னோட இது என்னன்னா, சிறுதானியங்களை கண்டிப்பா நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது லைஃப்ல. என்னென்ன இருக்குன்னாவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அது வந்துட்டு நம்மளால டெய்லி எடுத்துக்க முடியல அப்படின்னாலும் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ எல்லாரும் வந்துட்டு இதை வந்து எடுத்து பயன்படணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேடம். ரொம்ப தேங்க்யூ. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அதே மாதிரிங்க சார், எங்க அம்மா அப்பா வந்துட்டு சொல்லி கொடுத்ததுல எனக்கு தெரிஞ்ச சில வகைகள் நான் சொன்னேங்க சார். ஆனா இன்னமும் நம்ம பாட்டி தாத்தா கிட்ட எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கிறப்ப நமக்கு ஆச்சரியமா மட்டும்தான் இருக்குமே ஒழிய, ஐயோ இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. இப்ப எல்லாம் வந்துட்டு போன்ல அந்த காலத்துல ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கேட்டா ஒரு செடியவோ ஒரு விதையவோ ஒரு மரத்தையோ கேட்டா கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் நம்ம கேட்டா போன் டச் பண்ணி இது இப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அதனால எல்லாத்தையுமே நம்ம இயற்கையும் காப்பாற்றணும், அதே சமயம் நம்மளோட பாரம்பரியத்தையும் மாறாம பாத்துக்கணும். தமிழர்கள் அப்படின்னாவே விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பண்பு தான். ஆகையால் விருந்தோம்பல் அப்படிங்கிறதே அந்த காலத்துல சிறுதானியங்களை வச்சுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம சிறுதானியங்கள் வந்துட்டு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி மேடம். நீங்க சொல்ற மாதிரி அந்த நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருளா இருந்த சிறுதானியங்கள் வந்து இப்போ வந்து நம்ம எப்பயாச்சும் யூஸ் பண்ற பொருளாவும் இல்ல நம்ம வெறும் கேட்கிற பொருளாவும் மாறிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இதை திரும்பவும் மீட் எடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் 2023 நாங்க இது பண்ணி நாங்க ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம எதை மறந்தமோ எதை மறுத்தமோ அதை மீட்டுருவாக்கம் செய்து நம்ம திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம எல்லாரும் பழைய மாதிரி அந்த இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கிய ஒரு இதுல நீங்களும் ஸோ ஏன்னா வந்து நம்ம டெய்லி யூசேஜா கொண்டு வரும்போது ஃபுட்டுன்னு வந்துட்டு அதோட டேஸ்ட் தானே நமக்கு மெயினா இருக்கு. ஸோ டேஸ்ட் பேஸ்டா இந்த சிறுதானியங்களை நம்ம கொண்டு போனோம்னா இன்னும் நம்ம பயன்பாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி இருந்தா எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? சார் எங்க அம்மா வந்துட்டு ஒரு தடவைங்க சார் கம்புல வந்துட்டு போண்டா செஞ்சு கொடுத்தாங்க சார். அந்த கம்பு மாவுலைங்க சார் சொய்யான்னு சொல்லுவாங்க சார், அதுவும் சோள மாவுல அதுவும் செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறமேட்டுக்கு எங்க பாட்டி வந்துட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தது வந்து கம்பு களியும் அப்புறம் காய்கறி கூட்டு போட்டு அது கறின்னு சொல்லுவாங்க சார். அததான் கறின்னுவாங்க. ஆனா நம்ம இப்ப வந்துட்டு அதை தவிர மற்ற நான்வெஜ் தான் கறின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது கூட்டுக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க சார். வாழை இலையில அதாவது கம்பை வந்துட்டு கையால இடிச்சு தளிச்சு அதை வந்துட்டு சுடு தண்ணி, அதாவது ஒரு டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி விகிதம், அதாவது ஒரு மடங்குக்கு 2 மடங்கு தண்ணி வச்சு அதை ஃபுல்லா எப்படி சொல்றதுன்னா கட்டி விழாம கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறி அது ஒரு பக்குவத்துக்கு வர 4 அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் போட்டு அது ஃபுல்லா, அதாவது அது
கொஞ்சம் கட்டி இல்லாம அந்த பதத்துக்கு செஞ்சோம்னா நெய் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதை வந்துட்டு வாழை இலையில சூடா அந்த சூட்ல போட்டு அதுக்கு நடுவுல நல்லெண்ணெய் ஊத்தி பக்கத்துலயே வந்துட்டு நமக்கு பிடிச்சி, அதாவது எங்க எங்க பாட்டி வந்துட்டு காய்கறியில கூட்டு செய்வாங்க, கீரையில செய்வாங்க. செஞ்சு சாப்பிடுறப்ப அந்த நம்மளோட முதுகு எலும்போட வளர்ச்சிக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்றாங்க சார். இப்ப வந்துட்டு நல்லெண்ணெய் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா கடையில வாங்குறது தானே நல்லெண்ணெய் அப்படிங்கிறாங்க சார். ஆனா நல்லெண்ணெய்ங்கிறது எள்ளுல, சுத்தமான எள்ளுல தண்ணி ஊத்தி ஆட்டி அதுக்கு ஈக்குவலான ரேஷியோல போட்டு ஆட்டி அதுல செய்யறதுதான் நல்லெண்ணெய்ன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நல்லெண்ணா ஓகே நேம் போட்டிருக்கு, நம்ம வாங்கி நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். ஆனா அது கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவங்க நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து பயன்படுத்துற பொருள் வரைக்கும் நம்மளோட தமிழர்களும் நம்மளோட பின்னாடி வாழ்ந்தவங்களும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கடைபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்மளும் வந்து வாழ்க்கையில வளமா இருக்கலாம். அதாவது இப்ப எல்லாம் நிறைய பேர் அதான் செய்யறாங்க சார். ஏதாவது ஒரு வில்லேஜ் சைட்ல இருந்து வரவங்க செய்யறாங்க. ஆனா செஞ்சு கொண்டு வந்தா ஐயோ இது சொன்னா கேவலமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த காலத்துல பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மேகி அந்த மாதிரி சொல்ற இதுல ஐயோ இப்படி சொன்னா நம்ம கேவலமா நினைப்பாங்களோ அப்படின்ற தாட் அவங்களுக்கே வந்துருது. அதனாலயே அது செஞ்சாலுமே யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்படிஷனோ இல்ல ஏதாவது ஃபுட் எக்ஸிபிஷனோ இது மாதிரி வச்சு அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதனால எப்படி சொல்லணும்னா அதெல்லாம் ஒரு காட்சி பொருளா மட்டுமே இருக்கு. ஆனா எதுவுமே பயன்பாட்டுக்கு வர மாட்டேங்குதுங்க சார். அது ரொம்ப வருத்தமா இருக்கு. சோ அதான் மேடம், நம்ம எதை நம்ம காட்சி பொருளா இப்ப காமிச்சிட்டு இருக்கிறோமோ அது தினமும் பயன்பாட்டா மாத்துறதுக்கான முன்னெடுப்பு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். எப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம கேட்ட பொருளாகவும் இல்ல வெறும் காட்சிக்காக எக்ஸிபிஷன் பொருளாகவும் இருக்கிற பொருட்கள் எல்லாமே மீண்டும் நம்ம உண்ணக்கூடிய பொருட்களாக தின பயன்பாட்டுக்கான பொருட்களா நம்ம மாற்றுறதுக்கான முன்னெடுப்பு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்துல நீங்க எங்க கூட வந்து நிறைய ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேடம். சோ நீங்க டீச்சருங்கிறதுனால சொல்றேன், நீங்க வந்து ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஜெனரேஷன்ல நிறைய இப்ப ரெகுலரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பா ஜெனரேஷன்லயும் நம்ம ஜெனரேஷன்லயும் அது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்ப நம்மளோட முன்னெடுப்பு நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இப்ப ஃபேக்கல்டிஸ் எல்லாம் நீங்களா இருக்கும்போது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம ஈஸியா கன்வே பண்ண முடியும். ஸோ எது நல்ல நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிற கூட ஷேர் பண்ணது. கண்டிப்பா சார், நான் ஆசிரியருங்கிற முறையில கண்டிப்பா என்னோட பங்கு என்னோட குழந்தைங்களுக்கு எனக்கு பின்னாடி நான் ஒவ்வொரு குழந்தைகளும் கண்டிப்பா சொல்லிக் கொடுப்பேன் சார். ஏன்னா நம்மளோட பழமையை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. தமிழர்கள் அப்படின்னாலே நாகரீகம், விருந்தோம்பல், பண்பாடு இது 3 தான் சார். கண்டிப்பா அதை வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா இடத்துலயும் பரப்புவேன் சார். தேங்க்யூ மேடம். ஃபைனலா ஒரு கொஸ்டின் மேடம். ஸோ இப்போ நம்ம நடத்துற இந்த இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நினைக்கிறேங்க சார். எனக்கு கிடைச்சது இது ரொம்ப ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நினைக்கிறேங்க சார். ஆக்சுவலி இது பார்த்ததையுமே இதுக்கெல்லாம் காம்படிஷன் வைப்பாங்களா அப்படின்னு தான் சார் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தின நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது ஐயோ நம்ம இவ்வளோ பின்தங்கி இருக்கோமே, நம்ம எதுவுமே, அதாவது நம்ம எல்லாமே கிடைச்சும் எல்லா வளமும் நம்ம நாட்டுல இருந்துமே நம்மளால எதுவுமே அனுபவிக்க முடியாம இவ்வளவு பின்தங்கி இருக்கோமே அப்படின்னு தான் சார் சத்தியமா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா நிஜமாலுமே இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒண்ணுங்க சார். இதை பாக்குற எல்லாத்துக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாவும் இருக்கும். அவங்க கண்டிப்பா பின்னாடி மாறுறதுக்கு இந்த சிறுதானியங்கள் வளர்ச்சிக்கும் கண்டிப்பா உதவியா இருக்கும் சார். இது வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். மொத்தம் 13 இந்த ஈவெண்ட் 555 நாடுகள்ல இருந்து 555 உங்களை போன்ற மில்லட் பிளானர்ஸ் வந்து மில்லட்ஸை பத்தியும் அது சார்ந்த விஷயங்களை பத்தியும் ரெசிபிஸ் நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்துல நீங்க எங்க கூட சேர்ந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம். ஸோ வேற உங்ககிட்ட மேம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க மேம். ஸோ ஃபைனலா ஒரு கொஸ்டின் மேம். சொல்லுங்க சார். இப்ப வந்து கரண்ட் ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மில்லட்ஸ் பத்தி இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி தெரிவிக்கலாம் மேம்? அதை பத்தி எப்படி சொல்லணும்னாங்க சார், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு பார்க்க வைக்கணும் சார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டேஸ்ட் பண்ண வைக்கணும். அதை பத்தின அவங்களுக்கான அனுபவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஆனா அதோட முக்கியத்துவத்தை கண்டிப்பா சொல்லணுங்க சார். அதாவது எதுவுமே எல்லாத்தையுமே கண்ணால காட்டணும் சார். அவங்களுக்கு இது இப்படிதான் இருந்துச்சு, இது இப்படிதான் இருந்துச்சு, கண்டிப்பா காட்டணும் சார். அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு
ஸ்கூல் லஞ்ச் இப்ப மதிய உணவு திட்டம்லாம் கொண்டு வராங்களேங்க சார், அந்த மாதிரி இருக்கிறப்ப ஸ்கூல் டைம்ல இருந்தே அவங்களை எப்படி மாத்தலாம்னா, இந்த மாதிரி வாரத்துல ஏதோ ஒரு 2 நாள் ஏதோ ஒரு இந்த சிறுதானியங்கள் ஏதோ ஒரு வகை அவங்களுக்கு சமைச்சு போட்டு இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு பரப்பலாம் சார். சின்ன வயசுல இருந்தே பரப்பும் போது இப்படி பண்ணலாம். ஸ்கூல் அதாவது காலேஜ் எல்லாம் நம்ம பேரண்ட்ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸோ யாராச்சும் இந்த மாதிரி இதோட பலன்கள் சொல்லி அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே அது பயன் பெறுவாங்க சார். இதை பத்தி கண்டிப்பா அதை ஈஸியா கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்திடலாம். ஓகே, இது ஏன்னா ஒரு நாள் படிச்ச எனக்கு இவ்வளவு மாற்றங்கள் வர்றப்ப இத பத்தி சொல்றப்ப அவங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும் சார். கண்டிப்பா மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். அதே மாதிரி நிறைய பள்ளிகள்ல வந்து சிறு குழந்தைகளுக்கு வந்து சத்து மாவு கொடுப்பாங்க, சத்து உணவு கொடுப்பாங்க. தமிழக அரசு வந்து நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த சத்து மாவுக்களை வந்து நம்ம வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல வந்து நாளுக்கு ஒரு முறையாச்சு கண்டிப்பா வந்து நம்ம வந்து சாப்பிடணும் மேம். ஏன்னா நிறைய உடலுக்கு வந்து நல்லது தருது. இந்த பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பா அதை வந்து சாப்பிடணுமா இல்லையா? சத்து மாவு, சத்து உணவு அந்த மாதிரி கண்டிப்பா சாப்பிடணும் சார். ஏன்னா அதுல எல்லா சத்துக்களும் சேர்ந்து ஒரே டைம்ல கிடைக்குது அப்படின்னா சத்து மாவுல தாங்க சார். ஏன்னா சத்து மாவு செய்யறப்பயே பல வகையான தானியங்கள்ல போட்டுதாங்க சார் அவங்க சமைப்பாங்க. நம்ம தனித்தனியா சாப்பிடுற சத்து எல்லாமே ஒரே டைம்ல சின்ன பொருள்ல நிறைய கிடைக்குது அப்படின்னா சத்து மாவு தான் சார். அது வந்துட்டு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே காலையில டீ காஃபி இதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி சிறுதானியங்களை பாயில் பண்ணியோ இல்ல முளைக்கட்டியோ அட்லீஸ்ட் சத்து மாவோ கண்டிப்பா அது சாப்பிடலாம் சார். இது ஒரு நல்ல ஹெல்த்தான ஒரு டிஷ் தாங்க சார். கண்டிப்பா மேம். நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நம்ம மார்க்கெட்ல கிடைக்குது. ஆனா அதோட சத்தானது நம்மளுடைய சத்து மாவு தான் மேம். அதை நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து சாப்பிட்டாலே போதும், நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே மேம், ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். ஃபைனலா எதுவும் தெரிவிக்கணுமா மேம்? இன்னைக்கு ஃபைனலா என்ன சொல்ல, இதுக்கு நான் தேங்க்ஸ் மட்டும் தான் சார் சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேங்க சார் இதுல. அதனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ இன்டர்நேஷனல் மினரல் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் 2023ல வெற்றிகரமா 331 பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. அடுத்து 400வது ஆவல நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கிறோம். இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் 2023 ஸ்பான்சர்ட் பை நரசூஸ் காபி, அனில் ஃபுட்ஸ், மீடியா பார்ட்னர்ஸ் சூரியன் எஃப்எம், போஸ்ட் பார்ட்னர் கதிர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நம்ம கூட 400வது பார்ட்டிசிபெண்டா நம்ம கூட வந்திருக்கிறது சுகுமார் எஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் அண்ட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட், லட்சுமிபதி. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வாழ்த்துக்கள் தம்பி, நீங்க ஒரு மைல்ஸ்டோனை ரீச் பண்ணிருக்கீங்க. நம்ம இந்த ஈவென்ட்டுடைய 400th பார்ட்டிசிபென்ட் நீங்க. எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ சார். மை நேம் இஸ் சுகுமார். I am a final year student of food science and processing management in Subbulakshmi College, sir. Last year final year project, I am preparing the red banana peel powder incorporated raw case, sir. அதான் சார் என்னோட டாபிக். ஸோ உங்க காலேஜ் உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க இதை பண்ணிருக்கீங்க இல்லையா? எஸ் சார். ஓகே ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அந்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? பண்ணலாம் சார். கோ ஹெட். இப்ப ராகி வந்து இது மில்லட்ஸ்லி கால்சியம் ராகி சார். அது வந்து 3 வயசுல இருந்து 6 வயசு பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து கொடுக்கலாம் சார். ஏன்னா அவங்களோட போன் ஹெல்த்துக்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் போன் வளர்ச்சிக்கும் அதுக்கடுத்து பல்லோட குரோத்துக்கும் நல்லா கொடுக்கும் சார் ஸ்ட்ரென்த். அதனால அந்த ராகி ப்ரிப்பேர் பண்ணேன் சார். அடுத்து ரெட் பனானா பீல் பவுடர். ரெட் பனானா வந்து அதில் வந்து வைட்டமின் ஏ ரிச்சா இருக்கனால அந்த ரெட் பனானா
பனானா வெரைட்டிஸ் ரெட் பனானா வந்து வைட்டமின் ரிச் சார். அது வந்து இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோனு ஆன்லைன் இதெல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கண் பார்வை வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்கு வைட்டமின் சி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வைட்டமின் சி பேஸ்ட் பனானா பவுடர் ரெடி பண்ணி இன்கார்பரேட் பண்ணி யூஸ் பண்ணேன். பீயிங் எ ஃபுட் ஸ்டூடெண்ட் நீங்க இல்லையா? வேற டிபார்ட்மெண்ட்ல மில்லட்டை வந்து எந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எந்த விதத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? மில்லட்ஸ் வந்து வெரைட்டிஸ் வெரி அதை பத்தி ப்ராப்பர் அவேர்னஸ் கொடுத்து பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணலாம் சார். ஹெல்த் மிக்ஸ் இப்போ நம்ம அந்த இப்போ பார்ட்டிசிபென்ட் சொன்ன மாதிரி அந்த காலத்துல எல்லாம் வந்து அப்படிங்கிறது நீங்க ராகியா இருக்கட்டும், கம்பா இருக்கட்டும், கேழ்வரகு இதெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவுகளா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த காலத்துல வந்து இப்போ ரைஸ், வீட் இந்த மாதிரியான பொருட்கள் தான் வந்து எப்பயாச்சும் சாப்பிட்ற பொருளா இருந்துச்சு. ஆனா இப்ப டோட்டல் ஆப்போசிட்டா மாறி ஈவன் எப்பயாச்சும் சாப்பிடக்கூடிய பொருளாவே இப்ப இல்லாம இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எக்ஸ்பென்சிவான பொருளாவும் ரொம்ப ஒரு காஸ்ட்லியஸ்ட் பொருளாவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மில்லட்ஸ். ஸோ அதை வந்து மாத்தி திரும்ப நம்ம பழைய மாதிரி நம்ம என்ன உணவு பொருட்களை வந்து நம்ம உடலுக்கு ஏற்ற நம்ம சீதோ பொருட்களை தான் நம்ம திரும்பவும் கொண்டு வரணுங்கிற முன்னெடுப்புல தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இது வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப பீப்புள்ஸ் இப்ப மக்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நிறைய கன்சியூம் பண்றாங்களோ அந்த இதில் நம்ம மில்லட்ஸ் ஆட் பண்ணி மில்லட்ஸ் வெரைட்டியா நம்ம கொடுக்கலாம் சார். அதுல நம்ம பீப்புள்ஸை நிறைய எதிர்பார்க்கலாம் சார், ப்ராடக்ட்ஸ் சேல் ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்ப பிளாக் ரைஸ், ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் இந்த வெரைட்டில 1000+ வெரைட்டிஸ் இருக்கு சார். அது கூட இந்த மாதிரி மில்லட்ஸ் இன்கார்பரேட் பண்ணி வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட் கம்மி சார், மற்ற மேக்ரோன் மைக்ரோ ஃபைபர் இதெல்லாம் ரிச்சா இருக்கும் சார். அதனால டயபிட்டிஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இதில் வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ் பண்ணோம்னா நமக்கு நல்ல இது கிடைக்கும் சார். சார் மில்லட்ஸ் நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம உடலுக்கு கிடைக்கும்னு சொல்லணும்? மில்லட்ஸ் வந்து டயபிட்டிஸ், இது கால்சியம், டைஜஷன், பிளட் சர்க்குலேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். சார் அது இப்ப வந்து மில்லட்ஸை வந்துட்டு நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க சார். ஸோ அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லுங்க. சின்ன குழந்தைங்க வந்து எந்த மாதிரி கொடுத்தா அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸா மில்லட் இன்கார்பரேட் பண்ணி அதுல மில்லட்ஸ் ப்ராடக்ட் பண்ணி அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் சார். இப்ப ராகி பாத்தீங்கன்னா ராகி வந்து சாக்லேட் கலர்ல இருக்கும் சார், பாக்குறதுக்கு கொஞ்சம் சாக்லேட் கலர்ல இருக்கும். அப்ப அதை வந்து கொடுத்தோம்னா அவங்க இந்த குக்கீஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும், சாக்லேட் வச்சு சாப்பிடுவாங்க சார். சார் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஏன்னா சின்ன பசங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் சாப்பிடுவாங்க, ஆனா சாக்லேட் கலர்ல இருக்கிற ராகி வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அதை சாக்லேட் நினைச்சு அவங்க சாப்பிடறதுனால அவங்களுக்கு வர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமான இது. ஸோ அதே மாதிரி ராகில வந்துட்டு அதே மாதிரி பிஸ்கட் பண்றோம், அதையும் நம்ம வந்து கொடுக்கலாம் ஈஸியா. அது அந்த நார்மலா இருக்கிற மைதா பிஸ்கட் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ராகி பிஸ்கட் சாப்பிட்டா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் சார். இப்ப வந்து பசங்களுக்கு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்ப முதியோர்களுக்கு இப்போ ஒரு 60 வயசு ஆனவங்களுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம வந்து மில்லட்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எல்லாம் என்ன சார் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரும்? ஏன்னா வயசான காலங்கள் நிறைய வியாதிகள் வரும். ஸோ அதெல்லாம் குணப்படுறதுக்கு வந்து மில்லட்ஸ் உதவுமா சார்?
எஸ் சார், போன் வீக்னஸ் ஆகலாம் சார். போன் ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம கொடுக்கலாம் சார் மில்லட்ஸு. அது மட்டும் இல்லாமல் மில்லட்ஸு நிறையா எடுத்தாலும் இந்த அமௌண்ட்ல எடுக்கணும்னு அவங்களுக்கு இது இருக்கு சார். அந்த அளவுக்கு எடுத்தா நமக்கு எந்த டயபிட்டிஸ் அதெல்லாம் சரியா இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் சார். ரொம்ப அழகா சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய மாநிலங்களை வந்து மில்லட்ஸ் வந்து கண்டிப்பா பயன்படுத்துறாங்க. அதுல முக்கியமான மாவட்டம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு சார். இப்ப தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல வந்து அதிகமா விளையக்கூடிய மில்லட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ராகி. ஏன்னா ராகி வந்து ஒரு அதிகமா வந்து வெயில் அதிகமா இருக்கிற இடத்துலதான் வந்து ராகி வந்து கேப்பை வந்து அதிக அளவுல நம்மளுக்கு விளையுது. இப்ப ராகி தவிர்த்து வேற என்னென்ன சார் நம்மளுக்கு மில்லட்ஸ் எல்லாம் இருக்குது ராகி தவிர்த்து? ஃபாக்ஸ்டெயில் மில்லட், பர் மில்லட், டேனியல் மில்லட். ஓகே சார். இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம பார்த்தோம் சார், சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த எந்த விதத்துல வந்து நம்ம வந்து மில்லட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப முதியோர்களுக்கு வந்து வயதான காலங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து மூட்டு வலி அதிகமா வரும். அந்த மாதிரி நேரங்கள்ல வந்துட்டு ராகி கேப்பை முக்கியமா பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய போன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா வயதான காலங்கள்ல மூட்டு வலி அதிகமா வரும். ஸோ அந்த மாதிரி வலிகளை வந்து கம்மிப்படுத்துறதுக்கு வந்து நம்மளுக்கு மில்லட்ஸ் வந்து கண்டிப்பா உதவுதுன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம வந்து நம்ம இப்ப எங்க மாதிரி இருக்கிற டீனேஜர்ஸ்க்கு, இப்போ டீனேஜர்ஸ் இருக்கிற அடோலசன்ஸா இருக்கட்டும், 20-30 ஏஜஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன அட்வைஸை கொடுப்பீங்க? ஜங்க் ஃபுட்ஸ் தான் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடுறோம். ஸோ வந்து நம்ம எப்படி சார் நம்ம மாறுறது மில்லட்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ்ல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மில்லட்ஸ்க்கு எப்படி சார் மாறலாம்? நீங்க ஜங்க் ஃபுட்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா அதுல இருந்து சீக்கிரம் வெளியே வர முடியாது சார். கொஞ்சம் கொஞ்சமா மில்லட்ஸை டெய்லி போய் எடுத்துக்கிட்டு அப்படியே ப்ராப்பரா கொஞ்சம் கொஞ்சம் தினமும் பழக ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மில்லட்ஸ் வந்து பழக்கமாயிடும் சார். அதோட டேஸ்ட் நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா இப்ப வந்து நீங்க மில்லட்ஸே எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க நம்ம சொன்ன மாதிரி ராகியை சொல்லி பாத்தீங்கன்னா, ராகியே வச்சுக்கிட்டீங்கன்னா ராகி வடை செய்யறாங்க, ராகில வந்து பக்கோடா செய்யறாங்க, இந்த மாதிரி ராகி போண்டா செய்யறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யறாங்க. இப்ப ராகில வந்து களி செய்யலாம், ராகில வந்து கூழ் செய்யலாம், அதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஆனா ராகியை வந்துட்டு நம்ம ஆயில்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்றதுனால அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குதா இல்ல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சார்? கேக்குது சார். சார் சொல்லுங்க சார். ஆயில்ல ஃப்ரை பண்றது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது சார். அது கடையில சிக்கன் போட்டாங்கன்னா ஒரு டைம் பொரிச்சு வச்சுட்டு அதை மறுபடியும் பொரிச்சு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை ஃப்ரை பண்ணிட்டு மறுபடியும் அதை ஃப்ரை பண்ணாம அந்த ஒரு தடவை ஃப்ரை பண்ணலே சாப்பிட்டோம்னா இது கொஞ்சம் பெனிஃபிட் தான் சார். நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்ப வந்துட்டு குழந்தைகளுக்கு நம்ம பேசணும், முதியோர்களுக்கு பேசணும். மில்லட்ஸ் இப்போ வந்து ஒரு லாஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆயில்ஸை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நீங்க சொல்லுங்க அது வந்து கண்டிப்பா ஹெல்த்துக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்காது அப்படின்ட்டு. இப்ப வந்து நம்ம டே டு டே லைஃப்ல இப்ப வந்து 1960s 70s காலகட்டங்களை பாத்துக்கிட்டீங்கன்னா மில்லட்ஸை தான் அதிக அளவுல பயன்படுத்தினாங்க, அதைத்தான் சாப்பிட்டாங்க நம்ம கிராமப்புற மக்கள். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டம் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் சாப்பிடுறதே இல்ல. இந்த டிக்ளைனிங் மில்லட்ஸ் வந்து எதனால வந்துச்சு சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த ரீசனால இந்த மில்லட்ஸோட நம்ம உணவு வந்து டிக்ளைன் ஆகுது, நம்ம சாப்பிடுற ஹேபிட் மில்லட்ஸோட?
மில்லட்ஸ் வந்து நம்மளோட தாத்தா பாட்டி தான் சார் சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்க கூழா அந்த கஞ்சியா கொடுக்கும் போது நமக்கு அதோட டேஸ்ட் பிடிக்காமல இருந்திருக்கலாம். அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் சார். அந்த ரீசன்னால நம்ம அதை எடுத்துக்காம பழகி இருந்திருப்போம். அதனால நம்ம அதை சாப்பிடாம இருந்திருப்போம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அது போன இது 90s வந்து அது புவர் ஏஜ் பீப்புள்ஸ் வந்து கன்சியூம் பண்ற ப்ராடக்டா இருந்தது சார் மில்லட்ஸ் வந்து. அதனால அவ்வளோ யாரும் எடுத்துக்கல சார் இந்த இதுல. எஸ் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அந்த காலங்கள்ல வந்துட்டு இந்த மில்லத்து சாப்பிட்டு தான் அவங்க வந்துட்டு வயல்களுக்கு வேலைக்கு போவாங்க. சூரியத்துல 12 மணி உச்சி வெயில்ல கூட அவங்க வந்து சோர்வடையாம வேலை பார்ப்பாங்க சார், இந்த சத்தான உணவுகளை சாப்பிட்டுட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து வெளியில ஒரு 12 மணி வெயில் போனாலே நம்மளுக்கு வந்து ஸ்டாமினா இருக்க மாட்டேங்குது. ரொம்ப வந்து சோர்வாயிடுது உடம்பு. ஏன்னா நம்ம வந்து சத்தான உணவுகளை வந்து சாப்பிட மாட்டேங்கிறோம். ஸோ மில்லட்ஸ்லயே வந்துட்டு நீங்க நிறைய மில்லட்ஸ்லயே நீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு கொஸ்டின் சார் கேட்கலாமா சார் உங்கள்கிட்ட? கேட்கலாம் சார். எஸ் சார். இப்ப பள்ளி குழந்தைகளுக்கு வந்துட்டு அவங்க வந்து டே டு டே லைஃப்ல வந்துட்டு அவங்க வந்து இப்ப ஸ்கூல் போறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்நாக்ஸ் கேட்கறாங்க. சரி, பள்ளி குழந்தைகள் கல்லூரி படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் கேன்டீன்ல வந்து சாப்பிடுறது வந்து ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுறோம். ஏன்னா பப்ஸ் அந்த மாதிரி சமோசா அந்த மாதிரி சாப்பிடுறோம். ஸோ இப்ப கேன்டீன்ல வந்துட்டு இந்த மாதிரி மில்லட்ஸ் சம்பந்தமான ஸ்நாக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா சார்? அது அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை சாப்பிட வாய்ப்பு இருக்குதா சார் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல? இந்த மாதிரி இருக்கு சார். அவங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்க பப்ஸ் இந்த சாப்பிடுறாங்கன்னா அதுலயே நம்ம மில்லட்ஸ் மைதா இல்லாம மில்லட்ஸ் நம்ம ப்ராடக்ட் மில்லட்ஸ் நம்ம பப்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் மில்லட்ஸ் பேஸ்டா பண்ணி வித் சேல் பண்ணோம்னா அவங்க சாப்பிடுவாங்க சார். மில்லட் பீஸா இந்த மாதிரி குக்கீஸ் இந்த மாதிரி சார், பப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ப்ராடக்ட்ஸ். நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நேற்று பார்த்தேன் என்னன்னா 2020 காலகட்டங்கள்ல வந்துட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கடையில வந்து என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் சம்பந்தமா பல விஷயங்களை வந்து பல இன்கிரீடியன்ஸ் பண்ணி பல டிஷஸ் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கடையில நீங்க பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் பீஸான்னு கூட ஒரு டிஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. மில்லட் பீஸா நீங்க எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? எஸ் சார். சோ இப்ப நம்ம நார்மலா பீஸா சாப்பிடுறோம் சார். நார்மல் பீஸாக்கும் மில்லட் பீஸாக்கும் வந்துட்டு ஏன்னா நார்மல் பீஸால வந்து நிறைய நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சீஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுவாங்க. ஆனா மில்லட் பீஸால வந்து மில்லட் கிரெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணி இது பண்றாங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிடல அது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குமா சார்? கொடுக்கும் சார். ஏன்னா அது ஃபெர்மெண்ட் பண்ணாம நார்மலா அந்த மில்லட் சீட் ரெடி பண்ணி அந்த சீஸ் அந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்ணலாம் சார். கண்டிப்பா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்ப வந்துட்டு சார் தமிழ்நாடுல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மதுரையில வந்து ராகியோடைய உற்பத்தி வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி இந்த மில்லட்ஸோடைய உற்பத்தி வந்து நாடு முழுவதும் நம்ம அதிகரிக்கணும்னா நம்ம வந்து என்ன சார் ஸ்டெப் எடுக்கணும்? நம்ம இந்திய மக்கள் இல்ல கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம் சார் ப்ரொடக்ஷன் இன்னும் என்லார்ஜ் பண்றது? மில்லட்ஸோடைய ப்ரொடக்ஷனை என்லார்ஜ் பண்றதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கலாம் சார்? அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து மில்லட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சார்.
ஓகே சார், இவ்வளவு அழகா கேட்ட கேள்விக்கு அழகா பதில் சொன்னீங்க சார். இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். இறுதி எதுவும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா சார் இந்த மில்லட்டோடைய இந்த ப்ரோக்ராம்ல? எஸ் சார், இது மூலமா நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் சார் மில்லட்ஸ் பத்தி. அதனால 100% ரீச் ஆல்ரெடி ஒரு 70 to 60% மக்களுக்கு ரீச் ஆகும் சார் இது மூலமா. இந்த மாதிரி மில்லட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ப்ராடக்ட்ஸ், சாப்பிட்டா பத்தி கண்டிப்பா சார். நான் இந்த மில்லட்ஸோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நம்ம இந்திய மக்களுக்கும் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த மில்லட்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் போய் சேரணும் தான் இந்த முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். தேங்க்யூ சார் ஃபார் அட்டெண்டிங் செஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுகுமார் ஃபார் அட்டெண்டிங் செஷன். சுகுமார், உங்களுடைய ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய விஷயங்கள், ஏன்னா பீங் ஃபுட் ப்ராசஸிங் ஸ்டூடெண்ட் உங்களை மாதிரியான ஆட்கள் தான் வந்து நம்மளுடைய ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷனை வந்து ஈஸியா வந்து கொண்டு போய் சேர்த்த முடியும். நம்ம வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட், நமக்கு ஹெல்த்தியா, நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் மொத்தமாவே நம்ம அழிஞ்சு நம்ம எப்பயோ சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருளா மாறிடுச்சு. ஸோ அதை பழத்தை மீட்டெடுத்து நம்ம மறந்ததையும் மறுத்ததையும் மீட்டெடுத்து கொண்டு வந்து நம்ம ரெகுலரா திரும்ப முன்னெடுத்துங்கிற ஒரு நல்ல ஒரு மோட்டோவோட தான் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் இது நடந்துட்டு இருக்குது. மொத்தம் 13 நாட்கள் இந்த ஈவெண்ட்ல 10வது நாள்ல ஒரு 400 மில்லட் பண்ணரா நீங்க வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச். பை. பை. சோ தம்பி, உங்களுக்கு இவ்வளவு பேர்ட்ட நம்ம பேசுறோம், அரௌண்ட் நம்ம ஒரு 350 மில்லட் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? சோ இவங்க எல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது நம்ம மில்லட்ல இன்கிரீடியன்ஸா இருக்கட்டும், இல்ல ப்ராடக்ட் பேஸ்டா இருக்கட்டும், டேஸ்ட் வைஸாவும் இருக்கட்டும், நிறைய விஷயத்த அவங்க சொல்றாங்க. இப்போ மேம் மாதிரி இதெல்லாம் எக்ஸிபிஷன் பொருளாட்ட ஆயிடுச்சு, அது உண்மையா இருந்தாலும் கூட. பட் ஆனா எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாத்தீங்க. இப்ப நம்ம ரைஸும் வீட்டு மட்டுமே சாப்பிட்டு இருக்கனால, ஆனா மில்லட்ஸ்ல இத்தனை வெரைட்டிஸ், டேஸ்ட்ல அன்னைக்கு ஒரு மேம் சொன்னாங்க இல்லையா, மேகி மில்லட்ல மேகி நான் செய்யறேன், மேகி மீன்ஸ் நூடுல்ஸ் இது பண்றேன் அப்படிங்கிற போது. சோ இவ்வளவு நம்ம பொருட்கள் இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம திரும்ப அதை கொண்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம இந்த எக்ஸ்போ அப்படிங்கறத வந்து, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி நிறைய 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 இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா 2-3 நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ண, நீங்க என்னை பத்தி நீங்க கேட்டீங்க, எனக்கு மில்லட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது வந்து மில்லட்டை பத்தினா ஒரே ஒரு ராகி பத்தி தான் மட்டும்தான் தெரியும். ராகி நான் சாப்பிட்டிருக்கேன், ஆனா ராகியில என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இந்த 3 நாள் செஷன் அட்டென்ட் பண்றேன், எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ், எக்கச்சக்க அதை பத்தின ஒவ்வொரு மில்லட்ஸை பத்தின வெரைட்டிஸ், மில்லட்ஸ்ல இத்தனை டிஷ்ஷஸ் செய்யலாம், மில்லட்ஸ்ல இத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னே நம்மளுக்கு வந்து இந்த செஷன் அட்டென்ட் பண்ணனாலதான் சார் தெரியுது. ஸோ நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த செஷன் கிடைக்குது. யார் யார் இந்த மீட்டிங் பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இன்வென்ட் ஆகிட்டே இருக்கு. இப்ப வந்து ஆனா இந்த மில்லட்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் மட்டும் ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சுதான் நம்ம வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை ஏன் வந்துச்சுன்னா, சில மாற்றங்கள் சார், வாழ்க்கையில வந்து சில மாற்றங்கள் எல்லாத்துக்கும் வரும். அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் தான் இந்த ஃபுட் ஹேபிட்டட்ஸ்லயும் நம்மளுக்கு வந்து கடந்த ஒரு 20 ஆண்டுகளா வந்து நம்மளுக்கு வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாறி போன ஃபுட் ஹேபிட்டட்ஸ்ல வந்துட்டு நம்ம எல்லாம் மறந்த ஒரு விஷயம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மில்லட்ஸ். ஸோ அந்த மில்லட்ஸ் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மில்லட்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஏன்னா அதுல சாப்பிடறதுனால நம்ம உடலுக்கு வந்து அவ்வளவு வந்து ஒரு நன்மை ஏற்படுது. சோ அப்படி நன்மை ஏற்பட்ட அந்த மில்லட்ஸ் வந்து நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது? கண்டிப்பா சாப்பிட்டாகணும். நான் மட்டும் இல்ல,
நம்ம எல்லாருமே உலகத்துல இருக்கிற எல்லாருமே மில்லட்ஸை வந்து நாளுக்கு ஒரு முறையாச்சு கண்டிப்பா மில்லட்ஸை வந்து சாப்பிட்டே ஆகணும். இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகள், பல அமெரிக்காவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் வந்துட்டு எல்லா மக்களும் வந்து மில்லட்ஸ் வந்து கண்டிப்பா சாப்பிடணும். அதான் இந்த பிளாட்ஃபார்மோட முக்கியமான ஒரு தீமா நான் வந்து கருதுறேன் சார். நான் மட்டும் இல்லை சார், என்னை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ஈவெண்ட்டை பாக்குறாங்க. நிறைய ஈவெண்ட் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட் பார்த்து மில்லட்ஸ் இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கா, இது டிஷ்ஷஸ் இருக்கா. நேத்து வந்து ஒரு மேம் வந்து மில்லட்ஸ் வந்துட்டு சார் மில்லட்ஸ் டிஷ் பண்ணியிருந்தாங்க. மில்லட் அழகழகா டாயை ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மில்லட்ஸ் வந்து நீங்க டாயை ரீப்ரசென்ட் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா சார்? இல்ல கண்டிப்பா நம்ம இந்த இந்த நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் இவ்வளவு வெரைட்டிஸையும் இதுவும் பார்க்க முடியுது. நம்ம நீங்க டேஸ்ட் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். லாஸ்ட் மந்த் நம்ம காலேஜ்ல வந்து மில்லட் பேஸ்டான ஒரு ஃபுட் எக்ஸ்போ நம்ம பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை விதமான வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க தெரியுங்களா? இந்த இதுல வச்சு கேழ்வரகுல வந்து ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க, ஸ்வீட்ஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க வித்தவுட் ஆடிங் ஒயிட் சுகர். அது அல்வா பண்ணியிருந்தாங்க, ராகில அல்வா பண்ணியிருந்தாங்க. சாப்பிட சாப்பிட அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஈவன் நம்ம வந்து நம்ம ரெகுலரா ஒயிட் சுகர் ஆட் பண்ற ஃபுட்ல கூட அவ்வளவு டேஸ்ட் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு மில்லட்ஸ்லயே வந்து நம்ம ரெகுலரா சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸை விட டேஸ்டான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால செய்ய, அந்த மாதிரியான ஒரு நம்மளால செஞ்சு அதை நம்ம சர்வ் பண்ண முடியும். அப்படிங்கும் போது நம்மளால கண்டிப்பா வந்து மில்லட்டை வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியிலயும் சரி இல்ல நம்ம ரீட்டைல் இண்டஸ்ட்ரியும் சரி கண்டிப்பா வந்து ஒரு பெரிய விதமா நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியும். ஸோ அதுக்கான முன்னெடுப்பா தான் நம்ம இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் வந்து டேன் மில்லட் முன்னெடுத்து இருக்கிறாங்க. ஸோ அது ஸ்பான்சர்ட் பை அனில் ஃபுட்ஸ், ஹோஸ்டிங் ஃபாஸ்டர் இன்ஸ்டிடியூஷன், மீடியா பார்ட்னர் சூரியநெப்பம். ஸோ இந்த விதத்துல 13 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த ஒரு கான்க்ளேவ்ல 10 நாட்கள் 10வது நாட்கள் ஆடி எடுத்து வச்சு நம்ம. ஸோ இதுல நீங்க எத்தனை பண்ணிருப்பீங்க தம்பி? சார் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களா வந்து நான் இந்த ஈவெண்ட்டை வந்து நான் ஒரு மாடரேட்டரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். கிட்டத்தட்ட 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட நான் வந்து பேசியிருப்பேன் சார். நிறைய பேர் மில்லட்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, நிறைய பெனிஃபிட் சொல்லியிருந்தாங்க, நிறைய டிஷ்ஷஸ் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நிறைய இந்த மில்லட்ஸ் வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க சார். இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, நம்ம யாருக்குமே தெரியாது. இப்ப அவங்க இருக்கிற அந்த ஏரியால வந்து அந்த ஏரியா மக்களுக்கு வேணா தெரியலாம் தவிர, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா உலகத்துல இருக்கிற எல்லா மூலைகளுக்கும் அவங்களுடைய போய் சேரும் சார். ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜா வந்து கண்டிப்பா அடுத்து சொல்றேன் சார். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ், ஸ்மால் ஸ்கேலா இருக்கட்டும், லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் மேன்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை பத்தி வந்து அவங்க வந்து அவங்க என்னென்ன டிஷஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தின வந்து காமிச்சிருக்காங்க, லைவாவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஷஸ் இந்த நேரத்துல தம்பி நம்ம வந்து 200 hours வந்து கிராஸ் பண்ணி 400 மில்லட்னஸ் கூட நம்ம பேசியிருக்கோங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இருந்து மொத்தம் இந்த மில்லட் கூட நம்ம அதுல வெற்றிகரமா 200 hours வந்து நம்ம முடிச்சிட்டோம். 24/7 10 days முடிச்சுட்டு 400 மில்லட் கூட நம்ம பேசிட்டோங்கிற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கும் போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்கும். இவ்வளவு பெரிய ஈவெண்ட் வந்து நம்ம ஒரு பார்ட்டா இருக்கோம் அப்படிங்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நீங்க எப்படி நினைக்கிறீங்கல்ல? கண்டிப்பா சார், இது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். பல பேருக்கு, பல மக்களுக்கு, பல தொழிலதிபர்களுக்கு, சிறு தொழில் பண்றவங்களுக்கு வந்து அவங்க தொழிலை வந்து அவங்க இந்த மில்லட்ஸ் சார்ந்த பொருட்களை வந்து அவங்க அறிமுகப்படுத்தையில நிறைய விஷயங்கள் நிறைய மக்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இது ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட் சார். பெரிய ஈவெண்ட் ஒரு நாட்கள் ஒரு பெரிய ரெக்கார்டு பண்ண போகுது. இந்த ஈவெண்ட்டை நானும் ஒரு பார்ட்டா இருந்தது வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு சார். 400 பேர்கிட்ட வந்து நம்ம பேசியிருக்கோம். இந்த 400 பேர் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து மில்லட்ஸ் பத்தி என்ன அனுபவங்கள் சொல்லியிருக்காங்க, மில்லட்ஸ் பத்தி இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க, மில்லட்ஸ் பத்தின டிஷஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, மில்லட்ஸ்னா என்ன அதெல்லாம் அந்த ஒவ்வொரு இதுவும் கிளியரா நம்ம சொல்லியிருக்காங்க. சோ மில்லட்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட பல கோடி மக்களுக்கு கூட இந்த பார்த்தவங்களுக்கு வந்து மில்லட்ஸ்னா அவங்க வந்து
மில்லட்ஸ் பத்தி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சு டெய்லி லைஃப்ல வந்து அவங்க மில்லட் இனிமே அவங்க வாழ்நாள் வந்து ஒரு நாளுக்கு ஒரு வேளையாவது அவங்க வந்து மில்லட்ஸ் வந்து சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு வந்து இனி வரும் நாட்கள்ல வந்து இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா அவங்களுக்கு வந்து அமையுது சார். கண்டிப்பா தம்பி, நீங்க சொன்ன மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கிட்ஸ், ஃபேக்கல்டிஸ், ஆண்டர்பிரனர்ஸ்னு எல்லாத்தையும் ஒரே ஈவெண்ட்ல நம்ம ஒரு ஒரு குடை கீழ் கொண்டு வரோம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஒரு பேனர் கீழே நம்ம கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. ஸோ அந்த விதத்துல 400 பேர்களை கடந்து 200 ஹார்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லாட்ல நம்ம 401 அந்த ஸ்லாட்ல வந்து நமக்கு சாய்தேவி மேம் நம்ம கூட வந்திருக்கிறாங்க. ஹலோ மேம். ஹலோ சாய்தேவி மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா மேம்? வணக்கம், நல்லா இருக்கேன். ரொம்ப ஒரு செகண்ட் ஆடியோ வீடியோ. வெல்கம், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். காலைய வணக்கம். ஓகே, குட் மார்னிங். 401வது ஸ்பீக்கரா, மில்லட் ட்ரெண்டரா ரெப்ரசன்ட் பண்றது ஒரு மைல்ஸ்டோன் ரீச் பண்ணிட்டீங்க மேம். எஸ், ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. இப்படி ஒரு இக்கோசிஸ்டம் கொடுத்த நம்ம சுந்தர் சாருக்கும் டான் மில்லட்ஸ்க்கும் என்ன வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு. இதுல ஒரு பெரிய கம்யூனிட்டிய இந்த மாதிரி 10 டேஸா வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். கரெக்டா? இதுல இப்படி ஒரு இக்கோசிஸ்டம், இத்தனை ஒரு எக்ஸ்போஷர் எல்லாத்துக்கும் கொடுக்கறது மில்லட்ஸை பத்தி, இட்ஸ் பிரம்மாண்டமான ஒரு விஷயம். இதுல நிஜமாவே நான் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. எஸ், ஒரு ஷார்ட் இன்ட்ரோ ஃப்ரம் யுவர் சைட் மேம். ஓகே, ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா, நான் வந்து பேசிக்லி ஐ எம் அ கன்சல்டன்ட், ஐ எம் அ ரெக்ரூட்டர். Okay, that is, we work very closely with top companies, பெரிய பெரிய multinational companies, and இப்பொழுதுக்கு ரீசெண்டா MSME companiesக்கும் எடுத்திருக்கோம், where we help them to identify talent, okay, and help them source right candidates for them, and basically hiring பண்றதுக்கு நாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம். We work very closely with the top management to help them hire. பட் ரொம்ப வருஷமாவே எனக்கு ஒரு டீப் பேஷன் இது இருந்திருக்கு. ஓகே, இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எங்களோட இது பாத்தீங்கன்னா, எங்க ஃபேமிலியில மில்லட் இஸ் அ வெரி காமன் ஃபுட். நாட் எங்க பாட்டி காலம் இல்லாம எங்க அம்மா காலத்திலயும் சரி, தட் இஸ் நாங்கெல்லாம் வளர்ந்ததும் சரி, பிளஸ் நானும் என் குழந்தைக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே இது எங்க வீட்டுல வெரி காமன். ராகி கஞ்சி வெரி காமன், ராகி தோசை வெரி காமன், கம்பு சோள தோசை இதெல்லாம் வாரத்துக்கு ஒருக்கா இட்ஸ் அ வெரி காமன். இது எப்படி ஒயிட் தோசை எல்லாத்து வீட்டுல இருக்கும், இது ரொம்ப காமனா தான் நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுக்கு வந்த போது ராகி தோசைன்னு சொன்னோன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க, இது என்னது, வாட் இஸ் திஸ் ராகி தோசை? அப்ப எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது, ராகி தோசை, ராகி தெரியாதான்னு எனக்கு அப்பதான் ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர்த்து பழகுற போது ராகினாலே என்ன, கம்புனா என்ன, சோளம்னா என்ன, they knew nothing about this. சரி, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு நாட் அ காமன் ஃபுட்டு எல்லாத்து வீட்லயும். இப்ப நம்மளுக்கு அது அப்படியே பழகினால ஐ தாட் இட் இஸ் காமன், எல்லா வீட்லயும் இது யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் அந்த அசம்ஷன்ல இருந்தேன். பட் அப்பதான் ஓகே, இட் இஸ் நாட் காமன், எல்லாருமே இது யூஸ் பண்றது இல்லைன்ட்டு. ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு வந்த போது நாங்கள் இந்த ராகி தோசை, கம்பு தோசை ஒரு தடவை எங்களோட, நாங்க கோயம்புத்தூர், பேசிக்லி வி ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர், கத்திரிக்காய் சட்னி, எங்க கம்யூனிட்டியில கத்திரிக்காய் சட்னி. ஸோ இந்த கம்பு தோசையும் கத்திரிக்காய் சட்னி கொடுத்தோன்னே அவங்களுக்கெல்லாம் ஆஹா, இப்படிலாம் நான் டேஸ்ட் பண்ணதே இல்லைன்னு அவ்வளோ ஆச்சரியமா அது. சரி, அப்பதான் எனக்கு ஒரு டக்குனு ஸோ வை நாட் இவன் ஸ்டார்ட் திஸ். ஓகே, இது எல்லாத்துக்கும் ஓகே, யாருக்கும் ஈஸியா கிடைக்கல போல இருக்கு, இது யாரும் டேஸ்ட் பண்ண, ஸோ இது நம்ம எல்லாத்துக்கும் அவைலபிளா பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்ட்டு ஒரு பேஷன் இருந்தது. ஸோ அப்பவே we did try. எனக்கு என்னோட ஒர்க் இஸ் வெரி ஹெக்டிக், பட் ஸ்டில் அது ரொம்ப டீப் கால், உள்ளுக்குள்ள இன்டர்னல் கால் இருந்தனால we tried making wet தோசை மாவு. வீட்லயே நான் ஒரு அசிஸ்டன்ட் போட்டிருந்தேன், பிகாஸ் எனக்கு ஃபுல் டைம் இதெல்லாம் பண்றதுக்கு இது இல்லாதனால ஒரு அசிஸ்டன்ட் போட்டு ஐ கேவ் த காம்பினேஷன், கம்பு தோசை ராகி தோசை எல்லாம் காம்பினேஷனா பண்ணிட்டு வெட் மாவை அரைச்சிட்டு
வி தாட் சரி கடையில எல்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போய் ஒரு பக்கத்துல ஒரு கடைக்கு கொடுக்குற போது இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க மேம், எங்க சைட்ல எங்க கடையில ஒன்லி ஒயிட் தோசை தான் போகும், இந்த மாதிரி தோசையெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைனாக்கா போகவே போகாதுன்ட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா அவர் சொன்னாரு. சரி பரவாயில்ல, நாங்க என்ன பண்ணோம்னா சரி நீங்க விற்க வேண்டாம், ஒரு தடவை எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, நாங்க ஒரு கியாஸ்க் கட்டா பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போ நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு குட்டி ஒரு கேஸ் ஸ்டவ் எடுத்துட்டு போனோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணோம்னா இந்த தோசையை ஊற்றி கொடுத்து சும்மா ஒரு சாம்பிளிங் ஆட்டா கொடுத்தோம் டேஸ்ட் பண்றது. அது சாப்பிட்டவங்க எல்லாருமே, அந்த சட்னியோட சாப்பிட்டவங்க எல்லாருமே சூப்பர் அமேஸ்டு. வாவ், இதெல்லாம் நாங்க சாப்பிட்டதே இல்லையே, இது என்னது, ராகினா என்ன, கம்புனா என்ன, சோளம்னா என்னன்ட்டு அவ்வளோ கியூரியஸா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டவங்க உடனே வாங்கினாங்க, அந்த பாக்கெட் எங்க கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஸோ நாங்க என்னெல்லாம் கொண்டு போனோமோ அது எல்லாமே சோல்டு, பட் ஒன்லி வென் தே டேஸ்டட். இதே நாங்க வந்து என்ன பண்ணோம்னா டெய்லி இதை நாங்க பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, எங்களுக்கு டெய்லி போய் கியாஸ் பண்றதுக்கு டைம் இல்லை, பிளஸ் அப்ப பேண்ட்வித் இல்லை, யாரும் ஹெல்ப்புக்கோ அப்படி பெருசா இல்லை. அதனால சரி ஒரு தடவை இந்த இது பண்ணிட்டு அந்த பாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் கடையில, பாருங்க இன்னைக்கு எல்லா பாக்கெட்ஸும் வித்துருக்கு, ஸோ கண்டிப்பா பீப்புள் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. சரி அவரும் அந்த நம்பிக்கையில வாங்கினாரு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போகவே போகாதுன்னு சொன்னவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கினாரு. பட் ஸ்டில் யாரும் அதை வந்து கேட்டு வாங்கின மாதிரி இல்லை. அது வெட் மாவுனால எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. என்ன சேலஞ்சுனா 2 நாள்ல அது புளிச்சு போயிடும், அப்புறம் அது வாங்காட்டி அதை நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும். ஸோ திஸ் வாஸ் த சேலஞ்சு. அதனால அது ரொம்ப பர்சியூ பண்ணி கண்டினியூ பண்ண முடியல ஆக்சுவலி. ஸோ அப்பவே அதை அது அப்படியே ஒரு 4-5 years பேக் வி ஸ்டார்டட். பட் அந்த எந்தூசியாசமோட கண்டினியூ பண்ணல, பிகாஸ் டைம் இல்லை, வெட் மாவு 2-3 நாள் தான் இருக்கனால அதை எப்படி இது பண்ண முடியல. ஸோ தட்ஸ் ஹவு இட் ஸ்டார்டட், இந்த ஐடியா ஸ்டார்டட் தட் வே. இந்த கோவிட் டைம்ல வந்து ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்கிரீன் அண்ட் மை பிரசன்டேஷன். தெரியுதா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? எஸ் மேம், எஸ் மேம். குக்கிங் கல்ச்சர் இந்தியா பிரைவேட் லிமிடெட். எஸ் எஸ், தேங்க் யூ. ஆமா, ஸோ இது வந்து சரி இந்த ஐடியா இருந்தது, அப்புறம் இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முடிஞ்சது, அப்புறம் வி ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, அப்புறம் கோவிட் டைம்ஸ்ல என்ன ஆச்சுன்னா சரி கொஞ்சம் எங்க அப்பா வந்து சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போது இந்த மாதிரி ஒரு ஃபுட் பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சும்மா அனுப்பிச்சாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அப்போ அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது ஆக்சுவலி. சரி வை நாட் டூ திஸ். ஸோ அதுல வந்து வெட் இல்லாம இது ட்ரை பவுடரா வந்தனால சரி ஐ தாட் திஸ் கேன் பி அ சொல்யூஷன். நம்மளுக்கு அந்த 3 நாள் புளிக்க இருக்க அந்த ப்ராப்ளம் இல்லாம இது வெட்டா இருக்கிறதுனால, ட்ரையா இருக்கனால எப்ப வேணாலும் யூஸ் பண்ணலான்னு. ஸோ அப்போ வந்து சரி இது எப்படி இதை நம்ம திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அந்த ஹவு டு வி டேக் இட் டு த மார்க்கெட்டு, இது எப்படி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்றது, ஸ்டோரி கிரியேட் பண்றது அப்படின்ட்டு. அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஃபவுண்ட் வாஸ் why we named our company as Cooking Culture India Private Limited na we could see என் கண் முன்னால நான் ஸ்டார்டிங் இப்ப என்னோட ஏஜ்ல இருந்து இப்ப அடுத்த ஜெனரேஷன்லாம் பாக்குற போது நிறைய பீப்புள் இப்ப என்ன கல்ச்சர் ஆகுதுன்னா ஸ்விக்கி கல்ச்சர் தான் மாறிட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? எல்லாத்துக்கும் எல்லா 2 பேரண்ட்ஸ் ஒர்க்கிங், சண்டேனா ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஸோ ஈஸியா ஃபுட்டை பை பண்றாங்க. ஸோ பட் திஸ் கேன் பிகம் அ ட்ரெண்ட் இன் ஃபியூச்சர் ஆல்சோட்டு ஒரு இண்டிகேஷன் ஒரு ஃபீல் பண்ணோம். ஸோ அதனாலதான் வி செட் சரி ஓகே வி வாண்டட் டு ரீடைன் த குக்கிங் கல்ச்சரை நம்ம ரீடைன் பண்ணணும். அட் எனி டைம் யூ கேன் நாட் ஃபார் ஹெல்த் ரீசன்ஸ், ஃபார் எவ்ரி ரீசன் யூ கேன் நாட் டிபெண்ட் ஆன் அன் அவுட் சைட் ஃபுட். ஸோ வி வாண்டட் டு ரீடைன் த கல்ச்சர் ஆஃப் குக்கிங். ஸோ அதனாலதான் குக்கிங் கல்ச்சர் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு வச்சோம். Just a brief introduction about the management team. So Shiva, okay, he's a IT person, so he's also deeply passionate and committed to something we need to do in this field. So he's a CEO. Saravanant, he's the manufacturer, he's a head of productions. So I'm into business development basically. And I have another team in Bombay, Kripanandan Pere, who is heading the marketing in the story create panano. What is a narrator? How will we take this message to the people? So all those things, will be his. So the madi engalkulla responsibilities idu pannirkom.
ஸோ இண்டி குக் நேம் ஓகே இண்டி இந்தியா அந்த ஐடியாவில் வச்சோம். குக்னா எவ்ரிபடி ஹேஸ் டு குக். த ஐடியா இஸ் everybody has to cook. Dependency on buying food from outside should be reduced. So அதனால தான் குக்குன்னு வச்சோம். We call it cooking version 5. ஏன் அதை cooking version 5 வச்சோம்னா, see when we started நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆட்டுக்கல்ல ஆட்டிட்டு இருந்தோம், கரெக்டா? அதுல இருந்து மாடர்னைஸ் ஆகி it became big grinders. Big grinders ஒன்னும் சிம்பிளிஃபை ஆகி என்னாச்சு, it became டேபிள் டாப். இப்ப அந்த டேபிள் டாப்ல ஆட்டுறது கூட எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கு. So people are drifting towards a culture of buying outside food, outside மாவு எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் திருப்பி நம்ம குக்கிங் கல்ச்சரை கொண்டு வந்து we call it generation 5 cooking is எல்லாரும் வீட்டுல குக் பண்ணணும், but we make your cooking easy. You don't have to spend too long in the kitchen. கரெக்டா இல்லையா? ரொம்ப கிச்சன்ல குக் பண்ணணும், பட் ரொம்ப கொஞ்சம் ஈஸியா சுலபமா பண்ணணும். அதுதான். So that is what we call it as culture 5, cooking culture 5, so that everybody can cook easily. So even if you're a child, a bachelor, a newly married couple ஆ இருந்தாலும் சரி, old people ஆ இருந்தாலும் சரி, working women, எல்லாத்துக்குமே it can be a easy means to cook. So அதுதான், that's how we named it as now anybody can cook. Daily cook பண்ணணும் வீட்ல. So that is the vision. Okay. Now I think already enough has been spoken 10 days about what is millet, அதோட benefits என்ன. And now in the 10 days are very closely I've been following, you know, உங்களோட எல்லாத்தோட பேசுறது, நிறைய முக்காவாசி பேசுறவங்களோட எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போது சினாதோ ராகி பெனிஃபிட் தெரியும், இருந்தாலும் இவ்வளவு மில்லட்ல விஷயங்கள் இருக்கான்ட்டு ஒன்லி ஆஃப்டர் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் ஈவெண்ட் எனக்கு நிஜமாவே தெரிஞ்சது. ராஜா காலத்துல இருந்து யூஸ் பண்ணது எல்லா நியூட்ரிஷனும் இருக்கு, எல்லா டிசீசஸ்க்கும் இது ஒரு ஸ்டாப் சொல்யூஷனா பல பேரு பல விஷயங்கள் சொன்னது. தட் வாஸ் வெரி வெரி என்ன மைண்ட் பாக்லிங்னு சொல்லலாம். இவ்வளவு எதிர்பார்க்கல மில்லட்ல இவ்வளவு இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டச் அப்பான் அகெயின் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் எக்ஸெட்ரா. ஆல்ரெடி எல்லா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இதுல ஸ்பீக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் எங்களோட ப்ராடக்ட் ரேஞ்சஸ். ஸோ அஃப்கோர்ஸ் அலாங் வித் மில்லட் வி ஹாவ் அதர் நார்மல் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ லைக் அடை தோசை, யூனோ நார்மல் பிரியாணி அண்ட் அதர் திங்ஸ். பட் மில்லட்டை பொறுத்த மட்டும் எங்களோட பேக்கேஜ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். மில்லட் பொறுத்த மட்டும் தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தட் வி ஆர் ஆஃபரிங். ஒன்னு கம்பு தோசை, ராகி தோசை, குதிரைவாலி பொங்கல். இந்த பொங்கல் எல்லாமே எங்களோடது அவ்வளோ ஹிட். ஸோ இந்த ப்ராடக்ட் கொண்டு வரக்கு முன்னாலே நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் கிரியேட் பண்ணோம். சும்மா இந்த ப்ராடக்ட் காமி மில்லட்டு வாங்குங்க அப்படின்னு அதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். சும்மா பேக்கேஜை டிஸ்பிளே பண்ணி மில்லட்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் ஓகே ஓகே நாங்களே பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம், எங்க வீட்டுல யாருக்கும் டேஸ்ட் பிடிக்கல, சம் இந்த மாதிரி மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருந்தோம். பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தோம்னா அந்த பொங்கலை பண்ணி கொடுத்தோம், சும்மா ஒரு கப்ல நாங்க டேஸ்ட் பண்ணுங்க, இது எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு we created a very ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூனிக் ஐடியா. யூனோ ஒரு போர்டு அட்டா வச்சோம், அதுல ஒரு 5 லவ் ஸ்டார்ஸ் யூனோ அட்டா வச்சோம். சரி, இந்த பொங்கலை சாப்பிட்டு நீங்க வெறும் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கிவ் அஸ் யுவர் ரேட்டிங், ஹானஸ்ட் ரேட்டிங். இந்த 5 லவ்ஸ்ல நீங்க இந்த ஃபுட்டை இதை எவ்வளவு லவ் பண்றீங்க இந்த பொங்கல்ன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மில்லட் பொங்கலா இதெல்லாம் நாங்க சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப எல்லாரும் ஒரு ஹெசிடேஷனோட தான் டேஸ்ட் பண்ணாங்க. பட் பிலீவ் மீ, அதை சாப்பிட்டவங்க எல்லாருமே யூனோ தட் டே அன்னைக்கு என்னெல்லாம் நாங்க மில்லட் பொங்கல் பேக்கெட்ஸ் எடுத்துட்டு போகணுமோ எவ்ரிதிங் காட் ஓவர். அண்ட் பிலீவ் பண்ண மாட்டேங்க, நாங்க வரகு பொங்கல் தான் சாம்பிளிங்காக வச்சிருந்தோம் பேக்கெட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் அந்த வரகு பொங்கல் தான் கொடுத்தது. அப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாரும் ஸ்பெசிபிக்கா எனக்கு வரகு வச்சிருக்கோம், திணை வச்சிருக்கோம், குதிரைவாலி. ஆனா அந்த பொங்கல் வரகு பொங்கல், இது என்ன பொங்கல் கேட்டாங்க, வரகு பொங்கல் சொன்னோனையும் எல்லாரும் எங்களுக்கு வரகு பொங்கல் பாக்கெட் தான் வேணும்னு வரகு பொங்கல் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு சோல்ட் அவுட் எல்லாமே வரகு பொங்கல் தான், திணை பொங்கல் எல்லாமே ரிமைனிங் ஆச்சு. ஸோ அடுத்து நாங்க என்ன பண்ணோம்னா சும்மா ஆன் லைட்டர் நோட் அந்த வரகு பொங்கலை திணை பொங்கல் நின்னோம், ஸோ தட் அந்த திணை பேக்கெட்ஸும் செல் ஆகணும்னு. ஸோ வாட் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் இஸ், அதான் பீப்புள் நீங்க சொன்ன மாதிரி அந்த டேஸ்ட் பட்ஸ்க்கு இந்த யாருக்கும் யூஸ் டு இல்லை, அது டேஸ்ட் பண்ணாததுக்குனால இது எப்படி இருக்குமோன்ட்டு அந்த மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. But once we make them taste it, once they get used to taste it, I'm very sure many people அதோட benefits and awareness தெரிஞ்சிட்டு plus அதை டேஸ்ட் பண்ணி அதை பிடிச்சதுன்னா I'm sure
நிறைய பேர் வில் டர்ன் இன்டு மில்லட் ப்ராடக்ட்ஸ். அது நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஏன்னா when we did this live experiment அது ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ எங்களோட வெரைட்டிஸ், பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வெரைட்டிஸ்ல என்ன இருக்குன்னா, கம்பு தோசை, ராகி தோசை, குதிரைவாலி பொங்கல், வரகு பொங்கல், திணை மில்லட் பொங்கல். இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா, எல்லாருமே நிறைய பேர் வாங்கினவங்க இது வயசானவங்களுக்கு பிடிக்குமா, சரி எனக்கு தான் ஏதோ டயபெட்டிஸ், சரி நானாச்சும் ஏதோ சாப்பிட்றேன் அட்ஜஸ்ட் பண்ணி வேற வழி இல்லாம இதை சாப்பிடணும், பட் குழந்தைங்க எல்லாம் இது சாப்பிட மாட்டாங்கன்னு அந்த பெர்செப்ஷனை தான் வாங்கிட்டு போனாங்க. பட் ஜஸ்ட் வீட்டுல பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுத்தோடனே குழந்தைங்க கூட எஸ் யம்மியா இருக்கே அப்படின்னோடனே அவங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, சரி நம்ம ஃபேமிலியே ஒரு நாள் சாப்பிடலான்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு யூனோ வித் சோ மச் ஆஃப் எக்ஸ்பீரிமெண்டேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அந்த ப்ராடக்ட்ல அந்த ஒரு குவாலிட்டி அந்த டேஸ்ட் எங்கனால கொண்டு வர முடிஞ்சிருக்கு. எஸ் மேம், இந்த இடத்துல ஒன் கொஸ்டின் மேம். ஸோ இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு வரும்போதுங்க மேம், நம்ம மற்ற ரெகுலர் ஃபுட்ஸ்ல இருந்து நம்ம மில்லட்ல வந்து அந்த டேஸ்ட் தான் இங்க வந்து மெயின் ரோல். அபார்ட் ஃப்ரம் நம்ம பெனிஃபிட்ஸ் ப்ரோட்டீன் இருந்தாலும் ஃபுட் தான் முக்கியமா இருக்குதுங்க. the prime thing is taste இல்லைங்களா? கண்டிப்பா. அதான் கொஞ்சம் நம்ம மெயின் சேலஞ்சஸ் how do we make it appealing to the இது. பட் மீன்ஸ் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் அந்த ராகி தோசை எல்லாம் சின்ன வயசுல இருந்து மேபி சாப்பிட்டனால அது ஒரு இதா இல்ல. பிளஸ் அது நாங்க பண்ணி கொடுத்த போதும் எல்லாத்துக்கும் பிடிச்சது. ஸோ மேபி அந்த டேஸ்ட் தான், அது கரெக்டா பண்ணாட்டி நிறைய பேர் என்ன பண்றாங்க, எந்தூசியாசமோட ஆஹா மில்லட் பண்ணலான்னு போறாங்க, ஏதோ யூடியூப் சேனலும் பாக்குறாங்க. பட் அது கரெக்டான ஃபர்ஸ்ட் 2 times பண்ற போது அந்த பதம் வராத போது என்ன ஆகும், ஐயோ மில்லட்னாலே இப்படிதான் போல இருக்கு, இதை யாரும் மெனக்கடுவோம். ஸோ அந்த ஒரு அந்த எந்தூசியாசமா லீவ் பண்ணிடுறாங்க. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணி தான் வி வாண்ட் டு கிவ் திஸ் சொல்யூஷன். ஸோ அதனால வெறும் நீங்க வரகு சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு பிரயோஜனம் இல்லை. வி கிவ் தெம் ஆஸ் அ ப்ராடக்ட். ஸோ டில் தட் அவேர்னஸ் அண்ட் மக்களுக்கு அந்த புரிதல் அதோட இது தெரிகிற மட்டும் கொஞ்சம் ஈஸியா அவங்களுக்கு எப்படி அதை பண்ணலான்ட்டு அந்த ஒரு நோக்கத்துல தான் வி கேம் அவுட் வித் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா நான் இப்ப ராகி தோசை எங்க வீட்டுல டேஸ்ட் பண்ணிட்டு நான் என்னதான் அந்த குவாலிட்டி இதை போடுங்க அதை போடுங்கன்னு பண்ணி அவங்களுக்கு அது பர்ஃபெக்டா வரலன்னா, ஐயோ ராகி தோசை நமக்கெல்லாம் வராது, எங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல, என் குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னு தே வில் கிவ் அப். கரெக்டா இல்லையா? இதே நம்ம அதை ப்ராடக்டா கொடுக்குற போது அந்த டேஸ்ட் கண்டிப்பா வரும் இவங்களுக்கு. ஏன்னா நமக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, ஆல்ரெடி த ப்ராடக்ட் ஹேஸ் இட்ஸ் டேஸ்ட். அவங்க ஜஸ்ட் அதை அடுப்புல எடுத்து விற்கிறனால ஸோ இந்த டேஸ்ட். ஸோ தட்ஸ் ஹவு வி காட் வெரி வெரி எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ், ஸ்பெஷலி ஃபார் ஆல் அவர் பொங்கல் ஐட்டம்ஸ்க்கு ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ லஞ்சுக்கு எகைன் சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் வாட் டு டூ ஃபார் லஞ்சுன்னு இருக்க போதுதான் வி கிரியேட்டட் திணை மில்லட் பிரியாணி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு நேரம் நீங்க மில்லட்ல ரைஸ் பதிலா எடுத்துக்கோங்க. ஸோ இனிஷியலா எல்லாத்தையும் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ ஹவு வி ஆர் சேயிங் இஸ் அட்லீஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் வெரி ஹெல்த் கான்ஷியஸ், பீப்புள் ஹூ ஹவ் டயபெட்டிக்ஸ், வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி பீப்புள் ஆச்சு நீங்க ஒரு நேரம் மில்லட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. பட் இப்படி சொல்ற போது நிறைய பேர் நானே பார்த்தது அதுதான் எங்களுக்கு பண்ண தெரியாது வரலன்னு இருக்கனால சரி இந்த சொல்யூஷன்ஸ் வே வெரி திஸ் தே ஆல் டேஸ்டட் அண்ட் ஓகே ஓ இதுதானா அப்படின்ட்டு எல்லாரும் இது பண்ணாங்க. ஸோ லஞ்ச்ல எங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் கொடுக்குறோம்னா திணை மில்லட் பிரியாணி, சாம்பார் ரைஸ், பொதுவாக மில்லட் சாம்பார் ரைஸ் ரொம்ப யூனிக்கா ரொம்ப டேஸ்ட் அழகா, இதுக்கும் ரொம்ப அழகான எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. வெறும் காய்கறி போடுங்க, 3 தண்ணி எத்தனை மெஷர் ஆஃப் வாட்டர் மட்டும் கொடுத்துட்டு 3-4 விசில் குக்கர்ல வந்துட்டேன்னா நல்ல இது வெரி ஹெல்த்தி, எனிபடி கேன் ஈட். கண்டிப்பா அந்த டேஸ்ட் ஓரளவுக்கு இது இந்த இப்ப நம்ம பண்ணி இந்த காம்பினேஷன்ல கொடுக்கறது நிறைய பேர் விரும்பினாங்க. மேபி அவங்களே ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்திருக்காது. ஸோ அதுதான் தட்ஸ் ஐடியா ஆஃப் த என்டையர் திங். அப்புறம் அதை தவிர நாங்க சீரக சம்பா பிரியாணி ரைஸ் அதுவும் இது பண்றோம். ஸோ மெயினா இப்போ தீஸ் ஆர் த 4 ப்ராடக்ட்ஸ் தட் வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் அவேர்னஸ். ஃபர்ஸ்ட் எதனால மில்லட் சாப்பிடணும் அண்ட் ஹவு வி ஹெல்ப் யூ டு குக் ஈஸிலி பை மேக்கிங் அந்த யூனிக் டேஸ்டையும் கொண்டு வரோம், உங்களோட குக்கிங்கும் ஈஸியா கொண்டு வரும். ஸோ தீஸ் ஆர் அவர் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுதுக்கு. பட் அஃப்கோர்ஸ் வி வாண்ட் டு பிரிங் சோ மெனி அதர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. கிட்ஸுக்கு ரொம்ப அப்பீலிங்கா நீ தோசை பொங்கல்னா கிட்ஸ் டுடே ஆர் நாட் வெரி எக்ஸைட்டடு. ஸோ அதனால மேபி வி வாண்ட் டு பிரிங் நூடுல்ஸ், வி வாண்ட் டு பிரிங் அதர் ஸ்நாக் ஐட்டம்ஸ். வி ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங், கண்டினியூஸ் R&D இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் அவர் சைட். ஏன்னா குழந்தைங்களை மட்டும் இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம்னா, குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணிட்டோம்னா
ஃபேமிலியே கன்வெர்ட் ஆயிரும். என்னதான் ஃபேமிலி அம்மா அப்பா இது ஓகேனா கூட அப்புறம் குழந்தைங்களுக்கு அது பிடிக்கலன்னா பேக் சீட் எடுக்கிறாங்க. அது பார்த்தாச்சு. ஏன்னா நமக்கு ஒண்ணு பண்ணி குழந்தைங்களுக்கு ஒண்ணு பண்ணி யாருக்கும் இன்னைக்கு டைம் அண்ட் பேஷன்ஸ் இல்லை. அதுதான் ஃபேக்ட். ஸோ அதனாலதான் சில்ட்ரனுக்கு எது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா மில்லட்ல என்னெல்லாம் வேற கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நிறைய R&D பண்ணிட்டு இருக்கோம். And maybe through this platform, I also may want to connect with the right people. Already யாரு நல்லா மில்லட் நூடுல்ஸ் பண்ணியிருக்காங்களோ, மில்லட்ல நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, மேபி நான் அதை திருப்பியும் இன்வென்ட் பண்ணாம we can also collaborate வேற எங்க பிளாட்ஃபார்ம்ல அந்த ப்ராடக்ட்ஸும் எங்க கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன்ஸ் அண்ட் காகையும் நாங்க பேசிக்லி ஆஸ் அ கம்பெனி we are looking at those things as well. ஸோ எங்க ப்ராடக்ட்ஸ் எங்க கிடைக்கும்னா ஆர்டர் we have a dedicated website indicook.com வெப்சைட் இருக்கு. we have our own app also. So இந்த ஆப் மூலியமா ஆர்டர் பண்ணிக்கலாம். or you can WhatsApp and call at this number and we are planning home delivery anywhere in India. So இதுக்காக we are creating all kind of logistics and இது எப்படி எல்லாத்துக்கும் கொண்டு போறதுன்ட்டு lot of work is going on happening in terms of marketing. நம்ம லாஜிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், சப்ளை செயின் எப்படி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே நிறைய பிரெயின் ஸ்ட்ராமிங் அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் வாட் எவர் மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் தட் வி குட் இதுக்காக. ஸோ இந்த ஓகே பிகாஸ் இந்த இக்கோசிஸ்டம்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால ஐ லுக் அட் திஸ் நாட் ஓன்லி ஃபார் நம்ம ப்ராடக்ட் ப்ரமோஷன் இல்லாம நிறைய கொலாபரேஷன்ஸ் where we can exchange lot of ideas from people who are already into this business. ஸோ அதுதான் அதோட ஐடியா. ஸோ அதனால இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா ஐ வுட் ரிக்வெஸ்ட் பீப்புள் who would want to take our product for domestic international market distribution also. So we are open to giving white labeling all the products. See, brand is Indicook, but still I don't know நிறைய ரீச் கொண்டு போறதுக்காக we are ready for even giving our products as white label. We are also looking for white label products, as I said. குழந்தைங்களுக்கு ஐட்டம்ஸ், ஸ்நாக் ஐட்டம்ஸ்ல எல்லாம் நாங்களும் ஒயிட் லேபிள் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறோம். எஸ், ஸோ தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ். திஸ் இஸ் அபவுட் அவர் என்டையர் ஜேர்னி சோ ஃபார். ஓகே, வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போதான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஸ்க்ராச் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் ஓப்பன் டு ஐடியாஸ், எக்ஸ்பெரிமெண்டிங் நியூ வேஸ் of talking to people, and the madi. And it is so far it's been a very nice journey. Nalla or happy-ஆ இருக்கு. ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம ஒரு கான்ட்ரிபியூட் பண்றோம் சொசைட்டிக்கு. It's not just about selling your products. It is about giving something really good back to the society. So அதோட ulterior motive-ஆ இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம ஒரு மில்லட் சொல்லியிருந்தாரு, செல்லிங் மில்லட் இஸ் நாட் அ பிசினஸ், இட்ஸ் அது ஏதோ நம்ம சர்வீஸ் மாதிரி, சர்வீஸ் அப்படி சொல்லியிருந்தாரு. ஏன்னா மற்ற ப்ராடக்ட் செல் பண்றதுக்கும் நம்ம இட்ஸ் ஸோ சர்வீஸ் மைண்டட் தான், இட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி நீங்க ஸோ இந்த விஷயத்துல நீங்க சொன்னதுல கம்பு தோசை அண்ட் கத்திரிக்காய் சட்னி. I'm waiting to taste it, ma'am. Sure. Oh yes, definitely. நம்ம maybe January meet பண்ணோம்னா I'll surely இந்த கம்பு தோசை, அதுவும் என்னதான் மாவு கலந்து கலக்கி ட்ரை ஃபார்ம்ல கலக்கிறது அதோட டேஸ்ட் வேற, அது அரைச்சு பண்றது வேற. ஸோ we have been doing this. நான் சொன்னேன் அம்மா அப்பா தான் அழைச்சது, அது ரொம்ப பார்ட் ஆஃப் த டெய்லி இதுதான். ஸோ அதனால அந்த காம்பினேஷன் ரொம்பவே யூனிக்கான காம்பினேஷன். மேபி இட்ஸ் வெரி யூனிக் டு அவர் கம்யூனிட்டி ஆல்சோ. ஐ டோன்ட் நோ, பிகாஸ் நிறைய பேர் கத்திரிக்காய் சட்னி எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தான் கேட்குறாங்க. த வே வி மேக் இட்ஸ் வெரி எங்களோட டிபிக்கல், மேபி எங்க கம்யூனிட்டியில அது ரொம்ப இதா இருக்கு. இன்னொரு கொஸ்டின் மேம், இப்போ வந்து இது நம்ம இந்த மில்லட்டுங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருந்திருந்தது. அண்ட் நம்ம டெய்லி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்க தாத்தா இது இல்லாம உங்க அம்மா நீங்க எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்டா தான் இருந்துச்சு. இது எந்த இடத்துல ஆல்சோ வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு
இதுக்கு வந்து மற்ற இன்கிரீடியன்ஸ் லைக் ரைஸ் வீட்டுக்கு ஏற்ற மாதிரியான கல்டிவேஷன் ப்ராசஸ் கிடையாது. ரொம்ப ஈஸியான கல்டிவேஷன் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. பட் ஆனா எப்படி இந்த இது வந்து நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சு போச்சு அப்படிங்கிற உங்க வியூ என்னங்க மேம்? ஐ டோன்ட் நோ, சடனா மேபி அந்த ரைஸுக்கு வந்து இப்ப எப்படி நீங்க வெரி சிம்பிள். இப்ப ஒயிட் சுகர் எவ்வளவு வருஷமா எல்லாம் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? மேபி ப்ராபப்ளி 100 years. இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் அது எல்லாமே கன்வர்ஷன்ஸ், அப்படியே ரொம்ப கன்வீனியன்ட்டா ஒயிட் சுகர். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கு 20 years பிஃபோர் கரும்பு சக்கரை எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஈவன் எங்க வீட்டுல கூட தோ வி வர் வெரி கன்சர்வேட்டிவ் எல்லாமே இருந்தா கூட ஒயிட் சுகர் வாஸ் a norm. ஓ சுகர்னா இதுதான். ஸோ அது வந்து அந்த ஒரு 100 years நீங்க பாத்தீங்கன்னா டியூரிங் பிரிட்டிஷ் டைம் தே ஒன்லி இன்ட்ரடியூஸ்டு. கரெக்டா? பட் அதுக்கப்புறம் இப்ப திருப்பியும் அந்த அவேர்னஸ் இப்ப நிறைய பேரே பாக்குறோம். கரும்பு சக்கரை ஒயிட் சுகர் எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் இருக்கு. அண்ட் நிறைய இப்ப எங்க வீட்டுல எல்லாம் since last 7-8 years we don't buy white sugar at all. Completely stopped. ஒயிட் சுகர்னே வாங்குறது இல்ல. யாரா வீட்டுல வந்தா சில பேரு கரும்பு சக்கரையா கேட்டா நாங்க அப்படின்னா இல்லையே நாங்க அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையானா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒயிட் சுகர் இருக்காது வீட்டுல. அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஏதாவது கொஞ்சம் வீட்டுல ஸ்டாக் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கா இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் ஐ ஃபீல் இந்த இதுவும் ஆஃப்டர் ரைஸ் அண்ட் வீட் கேம் மேபி அதோட டேஸ்ட் அதோட இது டுக் ஓவர் லாட் ஆஃப் அஸ். எல்லாம் அது கன்வெர்ட் ஆனனால we got converted. Plus marketing strategy. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஓட்ஸ் எவ்வளவு வருஷமா பாப்புலரா இருக்கு இந்தியால? சமீபமா லாஸ்ட் 10-15 years. கேட்டா யார பார்த்தாலும் ஓட்ஸ், நான் ஹெல்த் டயபெட்டிஸ், ஓட்ஸ் கஞ்சி தான் சாப்பிடுறேன், ஓட்ஸ் தோசை சாப்பிடுறேன், ஓட்ஸ் இட்லி சாப்பிடுறேன். பட் ஹவு திஸ் சடன்லி கேம் டு பாப்புலாரிட்டி நீங்க நினைச்சு பாருங்க. ஓட்ஸ் வந்து இந்தியன் ஃபுட்டே இல்லை. ஸோ அவங்க அமெரிக்கன்ஸ் they sold it. கரெக்டா? அதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. they created a popularity around it, they created a narrative around it and they made a fool of us. corn நினைச்சு பாருங்க, அதுல என்ன ஹெல்த்? பட் அதுதான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆட்ட. ஒரு பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாங்கெல்லாம் குழந்தைங்களா இருக்க போது இட் வாஸ் வெரி ஃபேஷனபிள். பால்ல கார்ன்ஃபிளெக்ஸ் சாப்பிடுறது ரொம்ப காலையில ரொம்ப அதுதான் ஃபுல்ஃபில்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டா. அந்த கல்ச்சர் அப்ப வந்துட்டு இருந்தது. கரெக்டா? கார்ன்ஃபிளெக்ஸ் சாப்பிட்டுட்டு போனா ஃபுல்ஃபில்டு பிரேக்ஃபாஸ்ட். வாட் தோசைல என்ன கிடைக்க போகுது, இட்லியில என்ன கிடைக்க போகுது, இதெல்லாம் ஒன்றும் ஹெல்த் இல்லை. இதுதான். ஸோ இட் இஸ் ஆல் அந்த மாதிரி ஒரு ஐ ஃபீல் இந்த மார்க்கெட்டிங் அண்ட் இந்த இதனால ஒரு பீப்புளோட பர்செப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்ச் ஐ திங்க் ஓவர் a period of time we completely forgot about it and we all got so used to this taste. இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கிறனால மேபி திருப்பியும் அது வரக்கு கஷ்டமா இருக்கு. பட் டெஃபினெட்லி சச் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், இந்தியா டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லீட் த வேர்ல்ட் ஆஸ் அ மில்லட் இயர். G20ல ஒரு இது மில்லட்ல கான்சியஸா நம்ம இது பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். எப்படி ஓட்ஸ் இந்தியால செல் பண்ணாங்களோ ஸோ வி ஆர் ட்ரைங் டு நம்ம மில்லட்டை பாரு அப்படி கொடுக்கணும்ட்டு பாக்குறோம். கரெக்டா? அதுக்கு இந்த நரேட்டிவ்ஸ், இந்த மாதிரி ஒரு இக்கோசிஸ்டம் லைக் வாட் டான் மில்லட்ஸ் இஸ் டூயிங், இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், such record breaking events can make a huge impact and we see that. கரெக்டா? in the last 3-4 years away the trend, at least people know what is millet. நாங்க ராகி கம்பு சோளம் எல்லாம் கேட்டிருக்கோம். பட் இந்த அந்த மில்லட் திணை குதிரவாளி எல்லாம் கேட்டதே இல்லை. அது நாங்க யூஸ் பண்ணதே இல்லை. இந்த 3 மில்லட் வாஸ் வெரி காமன் as from child நான் சொன்ன மாதிரி. பட் இந்த மில்லட்ஸ் எல்லாம் சமீபமா தான் இது ஒரு மில்லட் போல இருக்கு, இப்படி ஒரு மில்லட் இருக்கு போல இருக்குன்ட்டு. ஸோ ஐ திங்க் எஸ் நம்மளோட இந்த எஃபர்ட்ஸ் சச் லைக் வாட் வி ஆர் டூயிங் கேன் ரியலி bring us back to our ancient இது. அண்ட் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண போது எனக்கு தெரிஞ்சது நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் இல்ல, ஈவன் சாயில் ஹெல்த்துக்கு, இக்கோ சிஸ்டம்க்கு, ஃபார்மர்ஸ்க்கு இத்தனை ஹோலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் மில்லட் ஒரு பிளெஸிங்கா இருக்குன்ட்டு ஐ ஒன்லி கேம் டு நோ இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் தான் எனக்குமே தெரிஞ்சது. ஸோ தட் வாஸ் அ வெரி பிக் ஐ ஓப்பனர் ஆக்சுவலி. ஐ திங்க் ட்ரெண்ட் மாறும் எல்லாமே. இந்த 10 years நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் 50 years பேக் வந்து எல்லாம் மாடர்னா அந்த சோப்பு இந்த சோப்பு எல்லாம் எல்லாம் we were all using Colgate. லாஸ்ட் 10 years நீங்க நிறைய ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணலாம். எல்லாம் ஹெர்பல். ஸோ கோல்கேட்டே நீங்க பாத்தீங்கன்னா வித் ஹெர்பல், வேற சக்தின்ட்டு வித் ஹெர்பல். கோல்கேட்டே உங்களோட இதுல உப்பு இருக்கா,
உங்களோட இதுல நீம் இருக்கான்ட்டு. So it is changing. So people are becoming more aware. So it is all about Yes, ma'am. awareness. Final question, ma'am. கேளுங்க. எஸ் மேம். இப்போ ஒரு அவேர்னஸ் தான் மேம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட்ஸ் போறாங்க, 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸ் போறாங்க, நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸும் போறாங்க. ஸோ ஆஸ் அவேர்னஸா அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் வந்து மில்லட்ஸ் சார்ந்த ஒரு நிறைய டிஷ்ஷஸ் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா அது ஒரு அவேர்னஸா இருக்குமா மேம் மக்களுக்கு? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் நீங்க இந்த கொஸ்டின் கேட்டனால நாங்க அதையும் ட்ரை பண்றோம். நிறைய பேர்த்துக்கு அகைன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் குக்கு வேணும் அதை பண்றதுக்கு. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு ஒரு குக்கை ஹையர் பண்ணி பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. எல்லா ஹோட்டல்ஸ்லயும் பேண்ட்வித், டிபெண்டன்சி ஆன் குக் எல்லாமே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கும் நாங்க ஒரு சொல்யூஷனா ஈவன் வி ஆர் அப்ரோச்சிங் ஸ்மால் கேட்டரர்ஸ், ஸ்மால் ஹோட்டல்ஸ், மிட் சைஸ்ட் ஹோட்டல்ஸ் எல்லாமே நம்ம ப்ராடக்ட் வாங்குற மாதிரி அவங்களுக்கு நாங்க ஹோல்சேலா கொடுக்குற மாதிரி, so that they also introduce this to our to the people. At least இது எங்களோட இதுல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் they can have one இது ப்ராடக்டே இல்லாம ஒரு இதா கொண்டு வரலாம். ஸோ இதுக்கு நாங்க கண்டிப்பா we are working towards the same. ஸ்பெஷலி ஐடி பார்க்குக்கு இந்த அவேர்னஸ் கொண்டு வரணும்ட்டு எங்களோட ரொம்ப அது ஒரு ஸ்ட்ராங் டிசைரா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு நிறைய நியூட்ரிஷியஸ் டெஃபிஷியன்சி இருக்கு, லாங் டைம் ஒர்க்கிங் ஹவர்ஸ், லேட் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, சிட்டிங் இந்த லேப்டாப் இல்லை அது நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் எந்த ஐடி பார்க்ல நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், என் ஹஸ்பண்டே ஐடில தான் இருக்காரு. இந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன்ஸே எதுவுமே இல்லையே. நீங்க போய் கடையை போய் கேட்டா கூட மில்லட்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. ஸோ அது கொஞ்சம் மில்லட்லாம் சூடா சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் ஒன்றும் நல்லா இருக்கும். அது ஆறி சாப்பிட்டா சுத்தம் அது. ஸோ அப்படி இருக்க போது நாங்க வந்து we are all approaching them. பட் நீங்க ஏன் ஒரு மில்லட்டோ ஒரு ஐட்டமா கொடுக்க கூடாது? சரி, நீங்க அதுக்கு கஷ்டப்பட வேண்டாம், எங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா 15 மினிட்ஸ்ல ஈஸியா குக்கை யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம், யார் வேணாலும் இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு we are also creating this awareness. நீங்க கேட்ட கேள்விக்கு we are creating an awareness in hotels, கேட்டரர்ஸ்க்கு, இந்த மாதிரி ஐடி பார்க்ல உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இது எல்லாமே மில்லட்டை பத்தி சொல்றோம். எங்க ப்ராடக்டையும் நீங்க ஒரு டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே we are all taking lot of efforts towards the same. தேங்க்யூ மேம். இவ்வளவு அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த மில்லட்ஸ் சார்ந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப நன்றி மேம். நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆடியன்ஸுக்கும் நிறைய கிடைச்சிச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்டாண்ட் மில்லட்ஸ் ஓடைய இந்த இனிஷியேட்டிவை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? சொல்ற வார்த்தையே இல்லை. ஐ மீன் இட்ஸ் a very massive. இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வந்து இப்படி ஒரு கம்யூனிட்டியை கொண்டு வரணும், இத்தனை பேர்த்த இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு தாட் வந்ததே ஒரு பெரிய விஷயம். இந்த தாட்டை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணது அதை விட பெரிய பிரம்மாண்டமான விஷயம். அண்ட் இதுல முடிய போறது இல்லையே, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டிங் பாயிண்ட், ரைட்? இது மூலியமா இன்னும் நிறைய பிரம்மாண்டமான அவேர்னஸ், நிறைய ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ் லைக் அஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. எஸ், ஒரு இக்கோசிஸ்டம் இருக்கு டு லுக் ஃபார்வர்ட் டு, we can take their support, we can work collaboratively. அந்த ஒரு பர்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் அந்த ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் கண்டிப்பா இந்த ஈவெண்ட் மூலியமா எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஐ மீன் அமேசிங் ஒர்க், நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் இந்த இனிஷியேட்டிவ். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை கேள்விப்படுறேன். அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போன போதுதான் இப்படி ஒரு மில்லட்ல ஈவெண்ட் இருக்கு, நீங்க ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்ட்டு கேட்டாங்க. நான் கடைசியில ஒரு 1 வீக் முன்னாலதான், நான் ஆக்சுவலி 10 days முன்னாலதான் இது பண்ணது. அப்பதான் ஓகே, இவ்வளவு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது, வாவ், நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டேன், ஐ வுட் டெஃபினெட்லி மிஸ்ட் அ லாட்ன்ட்டு ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்புறம் அதுல பார்ட்டிசிபேட் பண்றப்போ கண்டிப்பா நான் இதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐ வுட் மிஸ்ட் அ லாட்ன்ட்டு அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒரு ஆணி அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்தது. ஸோ ஜஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஒர்க் டன். And especially to Nagarjun, Naveen, உங்களுக்குலாம் அவ்வளவு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. as a HR I can see that. கரெக்டா அந்த நைட்லயும் அந்த ஒரு எனர்ஜியோட ஒரு கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தா தான் நம்ம ஒரு நல்ல ஒர்க் கொடுக்க முடியும். So I see that you are inspired. கரெக்டா, அதனாலதான் நீங்க இந்த ஒரு
எனர்ஜி அண்ட் எஃபர்ட்ஸ் Yes, கொடுத்துட்டு இருக்கீங்க as students. And Thank you kudos so for much, the ma'am. thank you so much. team Being who has part of the supported event, you. ma'am. All this for your future, ma'am. Thank you so so much. much. Thank you so much. நன்றி மேம். நன்றி. ஸோ இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் 2023ல வந்து நம்ம வெற்றிகரமா 10th டே நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுல 4 பார்ட்டிசிபென்ட்ஸ் நல்லபடியா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ல நெக்ஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ண போறது எம்சி கிஷோர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் இன் சுப்புலட்சுமி லக்ஷ்மிபதி காலேஜ் ஆஃப் எம்சி கிஷோர். ஸோ 55 நாடுகள் இருந்து 555 மில்லட் பினர்ஸ் எத்தனை விஷயங்களை இருக்கிறாங்க பாருங்க. மில்லட்னா என்ன அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல ஆரம்பிச்சு மில்லட்ல எவ்வளவு இருக்குங்கிறத வரைக்கும் சொல்லிட்டு அதுல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க. அதுக்காக பெட்டரா நம்ம முன்னெடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்புக்கு கண்டிப்பா நம்ம ஆட்சா சொல்லி ஆகணும். ஸோ நம்ம கூட நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் வந்துட்டாரு எம்சி கிஷோர். ஹாய் தம்பி, எப்படி இருக்கீங்க? ஹாய் சார். ஃபைன் சார். உங்களை பத்தி ஒரு ஷார்ட் சார் கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. ஓகே சார். சார் ஐ எம் கிஷோர் ஃப்ரம் ஃபுட்ஸ் அண்ட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் சுப்புலட்சுமி லட்சுமிபதி காலேஜ் சார். ஹலோ சார். ஆடிபிள் தம்பி, நீங்க பேசுங்க. சார் நான் வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன்னா ராகி மில்லட் சாக்லேட் சொல்லிட்டு ராகி சாக்லேட்டுக்குள்ள ராகி மில்லட்டை வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன் சார். அது எதுக்குன்னா வந்து ராகி வந்து மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ்லாம் மோஸ்ட்லி இப்போ இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால சாக்லேட்ல வந்து இன்கார்பரேட் பண்ணி அது ஒரு டிஷ்ஷா கொடுத்தா அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அதை மோட்டிவா வச்சு சாக்லேட்ல வந்து ராகி இன்கார்பரேட் பண்ணி அவங்களுக்காக ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன் சார். ராகி நான் நீங்க ஏன் ப்ரிப்பேர் எடுத்தேன்னா பண்ணீங்களா அதில் இந்த வந்து டிஷ்ஷுக்கு? ஆமாம் சார். ராகி எதுக்கு நான் எடுத்தேன்னா அதில் வந்து சின்ன குழந்தைங்க சில்ட்ரன்ஸ்க்காக அதில் வந்து கால்சியம் ரிச்சான ப்ராடக்ட் சார் அதில் ராகியில். ஸோ அதனால அவங்களுக்கான போன் ஸ்ட்ரென்த்து பாடி ஸ்ட்ரென்த் வந்து அந்த மில்லட்ஸ்ல இருந்து கிடைக்கிறதுனால ஸோ அதனால அது ஈஸியா இருக்கும் சார். ஸோ இந்த அந்த ராகி சாக்லேட்ல நீங்க பண்ணியிருக்கேன் சார். ஓகே சார் கேக்குது, நீங்க சொல்லுங்க, பேசுங்க. பிபிடி ஃபுல் ஸ்கிரீன் சார் ஓபன் பண்ணுங்க. இப்போ போறீங்களா அவங்க போடுறாங்களா சார்? நான் போடலையே. ப்ரிப்பரேஷனா சார்? பிபிடி வந்து ஃபுல் ஸ்கிரீன். தம்பி கேக்குதுங்களா? சார் கேக்குது சார். எஸ் சார். நீங்க உங்களுடைய பிபிடி வந்து ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிருங்க. எஸ் சார். ஒன் செகண்ட்.
சார் ஓகேவா சார்? இன்னும் சார் வரலைங்களே. ஓகேவா? ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிருங்க. சரி வரல சார். நான் அப்படியே ஓரலாவே சொல்லலாம்ல சார்? சரி, நீங்க நீங்க சொல்லுங்க. இப்படியே இதுலயே ஓகே சொல்லுங்க. சார். சார் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுல என்னென்ன ஆட் பண்ணிட்டேன்னா டார்க் சாக்லேட் சார். டார்க் ஓகே சாக்லேட், ராகி ஃப்ளார், இல்லாட்டி நம்ம ராகி ஃபிளேக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நட்ஸ் நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். உள்ள ஹனி வந்து ஷுகர் கண்டென்ட்காக ஆட் பண்ணியிருக்கேன் சார். டார்க் சாக்லேட் அது வந்து பிட்டர் டேஸ்ட் இருக்குனால நம்ம ஹனி ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் காம்பினேஷன் வந்து மேட்ச் ஆகிக்கும் சார். ஓகே நெக்ஸ்டா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் சார். ஓகே டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துட்டோன்னே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம் சார். நட்ஸ், இந்த ஃப்ளார், ராகி ஃபிளேக்ஸ், ராகி ஃப்ளார் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதோட ரா ஃபிளேவர்னஸ் நம்மளுக்கு தெரியாது சார் சாப்பிடும்போது. நெக்ஸ்ட் அது ஃபுல்லா மெல்ட் பண்ணி அதை ஃபுல்லா ஆட் பண்ணி மோல்டிங் வச்சு நம்ம ஃப்ரீசர்ல வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அது வந்து கரெக்டா அந்த கன்சிஸ்டன்சி ஸ்டேஜ் வந்து அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டா இருக்கும் சார். நெக்ஸ்ட் அவங்கள ப்ராப்பரா கட் பண்ணி அதை பேக்கேஜ் பண்ணி ஃபுட்டா நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா ஓகே. சோ டார்க் சாக்லேட் இல்லைங்களா? எஸ் சார். டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சம் கசக்கும் இல்லைங்களா? எஸ் சார். சோ அத வந்து நம்ம ராகியோட மிக்ஸ் பண்ணி ஹனி ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து என்ன மாதிரி வந்துச்சுங்க? டேஸ்ட் பெட்டர் தான் சார். அது வந்து நம்ம ஹனிக்கும் ஹனி ஆட் பண்ணும்போது இந்த ராகி வந்து ஸ்வீட்னஸ் வந்து அது கரெக்டா மேட்ச் பண்ணிரும் சார். ஓகே டைல்யூட்டா கரெக்டா இருக்கும் சார். ஸோ அதனால வந்து அது கிட்ஸ் சாப்பிடும்போதோ இல்லை ஒரு ஏஜ்டு பீப்புள் சாப்பிடும்போதோ அவங்களுக்கு எதுவுமே நார்மல் சாக்லேட்ஸ் இல்லை நார்மல் ராகி இது சாப்பிட்ற மாதிரி கரெக்டா இருக்கும் சார். ஓகே. சோ வேற என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க ஃபுட் ப்ராடக்ட் மில்லட் பேஸ் பண்ணி? மில்லட் பேஸ் பண்ணி நான் நிறையா பண்ணியிருக்கேன் சார். பட் இதில் வந்து கிட்ஸுக்காக கரெக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்காக இந்த ப்ரோக்ராமுக்காக நான் இது ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே சார். ஓகே ஓகே பண்ணி. சோ அப்புறம் நிறைய குக்கீஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணி பண்ணியிருக்கோம் சார். ஓகே. ராகி குக்கீஸ் அந்த மாதிரி ராகி கம்பு அதை இன்கார்பரேட் பண்ணி குக்கீஸ் மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ பீயிங் அ ஃபுட் ப்ராசஸிங் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க மார்க்கெட்ல வந்து நார்மல் மைதா, வீட் இந்த மாதிரியான குக்கீஸ் இல்லை இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கும் மில்லட் பேஸ் பண்ணி மில்லட் மூலியமா செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கும் இருக்கிற அந்த எப்படி நம்ம இதை ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு என்ன பாக்குறீங்க சார்? நம்ம ஃபர்ஸ்ட் அதை வந்து பீப்புள்ஸ் கிட்ட வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் சார். மில்லட்ஸை பத்தி நம்ம அதை பத்தி எடுத்து சொன்னாதான் அவங்க வந்து அதை கன்சியூம் பண்ணவே ஆரம்பிப்பாங்க சார். ஸோ அதனால வந்து நாங்கள் ஆல்ரெடி பண்ணி நாங்கள் சேல்ஸ்க்கும் வச்சிருக்கோம் சார். அதனால காலேஜ் லெவலில் நாங்கள் பண்ணும்போது ஏதாவது எக்ஸ்போக்கு ஏதாவது ட்ரை பண்ணோம்னா நாங்கள் வெளியே போயிட்டு இந்த மாதிரி ராகி குக்கீஸ் அந்த மாதிரி எக்ஸ்போஸ் வந்து சேல்ஸுக்காக வைப்போம் சார். அந்த மாதிரி நம்ம ஒன்றா சேல்ஸ் வைக்கும் போது அவங்க அவேர்னஸ் ஆகி இப்படி இருக்குன்னே அவங்களுக்கு தெரிய வரும் சார். அப்போதான் அவங்க வாங்கி கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு அது டேஸ்ட் வைத்தோ ஹெல்த்து நியூட்ரிஷன் வைஸ் எனக்கு புரியும் போது அதை வாங்கி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் சார். மெயின் திங் வந்து அதை அவேர்னஸ் பண்ணணும் சார். கரெக்டாக எல்லாத்துக்கும் போய் சேரணும்.
சோ ராகி இல்லாம வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க? வேற ஏதாச்சும் நீங்க சொல்ல முடியுமா? ஷேர் பண்ணுங்க. ராகி கம்பு வச்சு பண்ணியிருக்கோம் சார். அதுலயே நிறைய சீட்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணி ஏதாச்சும் இல்லாட்டி துளசி, அதிமதுரம் அந்த மாதிரி நேச்சுரல் ஹெர்ப்ஸ் வச்சு நிறைய குக்கீஸ் வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோம் சார். அதை வந்து ஹெர்ப்ஸ்னா இப்போதைக்கு துளசினா அதை எடுத்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி குக்கீஸ்ல வந்து அதுக்கு நேச்சுரலா ராகி மாவோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ளார்ல இன்கார்பரேட் பண்ணி அதை வந்து குக்கீஸா சேல்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஹெல்த் வைஸ் பெனிஃபிட்ஸ் சார். சார் ஆடிபிள் சார், வாய்ஸ் கேக்குது சார்? எஸ் சார். ஹலோ சார். ஓகே சார். சார் இப்போ நீங்க ஒரு அழகான ஒரு ராகி மில்லட் சாக்லேட்டை பத்தி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க சார். எஸ் சார். இதுல வந்து இப்ப நார்மலா டார்க் சாக்லேட் வந்து சார் சொன்ன மாதிரி கசக்கும். நீங்க சொன்னீங்க இந்த இதுல வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறதுனால அந்த மாதிரி தன்மை தெரியாது, நல்லா ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய எஸ் சார். இருக்கும். இது வந்து எல்லா ஏஜ் இருக்கிற மக்களும் சாப்பிடலாமா சார்? குறிப்பா வந்து இப்ப டயபெட்டிஸ் பேஷண்ட் இந்த மாதிரி இது எடுத்துக்கிட்டது நல்லதா சார்? டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து அவங்க எவ்ரி ஒன் அது எல்லாமே சாப்பிடலாம் சார். எவ்ரி ஒன் பீப்புள்ஸ், எவ்ரி சைல்ட்ஹுட்ல இருந்து நார்மல் பீப்புள்ஸ், மிடில் ஏஜ் பீப்புள்ஸ், ஏஜ்டு பீப்புள்ஸ் கன்சியூம் பண்ணலாம் சார். ஏன்னா நம்ம நேச்சுரல் ஹனி தான் ஆட் பண்றோம். ஷுகர் கண்டென்ட்லாம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணா அது ஹார்ம்ஃபுல் சார். ஸோ அதனால நம்ம நேச்சுரல் ஹனி ஆட் பண்ணும்போது எவ்ரி ஒன் கேன் கன்சியூம் சார். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க சார், இந்த மாதிரி நான் குக்கீஸ் கூட ராகி குக்கீஸ் கூட நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு இப்போ எஸ் சார். வந்து காலேஜஸ்லாம் கேன்டீன்ல ஹெல்தியான ஸ்நாக்ஸை வந்து சேல் பண்ணா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நல்ல ரீச் கிடைக்குமா சார்? நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? கிடைக்கும் சார். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ்ல பண்ணலாம் சார். நல்ல ஐடியா சார். நம்ம அந்த மாதிரி கேன்டீன்ல வந்து அவங்க பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வந்து தான் மோஸ்ட்லி சேல் பண்ணாங்க. கார்பனேட்டட் பெவரேஜஸ், பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அதை வந்து அவங்க சர்வ் பண்ணும்போது நம்ம இதை கொஞ்சம் மாடர்னா வச்சோம்னா அவங்க இதனால கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி இதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு இப்படி இருக்கு, சரி ராகி அந்த மாதிரி நியூட்ரிஷன் பேஸ்டா சாப்பிடுவாங்க போது அவங்களுக்கு ஓகேவா இருக்கும் சார். டே டு டே லைஃப்ல டெய்லியும் வாங்கி கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு பெட்டரா இருக்கும் சார். நார்மல் ஃபுட்டுக்கும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வாங்கி ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் சார். ஓகே சார், ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். சார் நீங்க ஒரு ராகி மில்லட் சாக்லேட் நீங்க வந்து நீங்க தயார் பண்ணீங்களா சார்? எஸ் சார். அதோட காஸ்ட் எவ்வளவு சார் ஆச்சு? ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் எவ்வளவு சார் ஆச்சு மொத்தம்? அதுவும் லோ காஸ்ட் தான் சார். நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது மட்டும்தான் சார். ப்ரிப்பரேஷன் அந்த டைமிங் அது எல்லாமே நார்மல் தான் சார். ஜஸ்ட் அந்த சாக்லேட் நம்ம அந்த நட்ஸோட இது ஹனி அது நேச்சுரலா நம்ம வாங்குறது தான் சார். அதை வச்சு ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இல்லை ஏதோ டீ டைம் ஸ்நாக்ஸ் டைம் சில்ட்ரன்ஸ் மோஸ்ட்லி சாக்லேட் தான் விரும்பி கேட்பாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஏன்னா இப்ப வந்து மார்க்கெட்ல விற்கிற டார்க் சாக்லேட்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தான் இருக்குது. ஏன்னா டார்க் சாக்லேட்ஸோட விலை வந்து மேக்ஸிமம் ஒரு ₹50-200 இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணையில நம்மளுடைய ஹெல்தியான மில்லட் டார்க் சாக்லேட் வந்துட்டு காஸ்ட்லியும் கம்மியா இருக்கு, அதே சமயம் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகப்படுத்துது. கரெக்டா சார்? எஸ் சார். எஸ் சார். நீங்க வேற என்ன சார் குக்கீஸ் சாக்லேட்ஸ் தவிர்த்து வேற என்ன சார் டிஷஸ் இந்த மாதிரி நீங்க ஒரு ஐடியாஸ் இருக்கு உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு? இருக்கு சார். வேற எதுவும் இனிமையா ஏதாவது இன்னோவேட்டிவா ஏதாவது மாடர்னா ஏதாவது ஐடியா தர நம்மளுக்கும் ஐடியா திங்க் ஆக நம்மளும் இன்னோவேட்டிவா ஏதாவது பண்ணி சேல்ஸ்க்கு வைக்கலாம், அவேர்னஸ் பண்ணலாம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்ப அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்க சார், இப்ப நீங்க வந்து இப்படி ஒரு ஸ்டூடெண்டா வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. மில்லட்ஸ் தான் எல்லாருமே
எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்துட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நிறைய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி குக்கீஸ் நீங்க தயார் பண்ணிக்கிங்க, டார்க் சாக்லேட் நீங்க தயார் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் வந்து கண்டிப்பா வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது சார். ஏன்னா நீங்க ஒரு அழகா ஒரு எஸ் சார். ஸ்டெப் தேங்க்யூ சார். எடுத்திருக்கீங்க. இந்த மில்லட்ஸ் வந்து அழகா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயே ஒரு மக்கள் மத்தியில கொண்டு போகணும் அப்படின்ட்டு. இன்னொரு கேள்வி கேட்கலாமா சார்? எஸ் சார் கேன். இப்ப வந்துட்டு நீங்க இந்த மில்லட்ஸ் வந்துட்டு எப்ப இருந்து சார் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க சாப்பிடுறதுக்கு? எந்த வயசுல இருந்து சார்? சின்ன வயசுல இருந்தா இல்ல இப்போ வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பேக் இல்ல கரண்ட்ல? சின்ன வயசுல இருந்தே சார். சின்ன வயசுல இருந்தே நான் கன்சியூம் பண்ணுவேன் சார் மில்லட்ஸ்லாம். அப்ப வீட்ல வந்து எல்லாருமே மேக்ஸிமம் மில்லட் சாப்பிடுவாங்களா சார்? எஸ் சார். அவன் ஓகே மோஸ்ட்லி சார். அப்ப ஜங்க் வந்து ஃபுட்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு பாடி ஹெல்த் தான் சார் ஸ்பாயில் ஆகும். ஆமா சார், கண்டிப்பா. ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நம்ம அதிக அளவுல பயன்படுத்துறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடையாது. பெனிஃபிட்ஸே இல்ல. அது வந்து டேஸ்ட்காக நம்ம சாப்பிடுறோம். நிறைய டைம் சொல்லி கோட் ஆமா. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு சார். எஸ் சார். ஹெல்தி ஃபுட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி, டேஸ்டி ஃபுட்ஸ் ஆர் நாட் ஹெல்தி. அந்த டேஸ்டி ஃபுட்ஸ் ஆர் நாட் ஹெல்திங்கிற கோட் வந்து கண்டிப்பா ஜங்க் ஃபுட் சார். அதே மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ் சார். ஆர் நாட் டேஸ்டிங்கிற ஹெல்தி ஃபுட்ஸ் ஆர் நாட் டேஸ்டிங்கிற கோட் வந்து கண்டிப்பா வந்துட்டு நம்ம மில்லட்ஸ் தான் சார் குடிக்கும். ஏன்னா டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டோம்னா வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா நம்ம உடம்புல இருக்காது. அதே ஹெல்தி இந்த எஸ் சார். ஷூர் சார். நம்மளுக்கு இந்த ஃபுட் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது நினைச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஃபுட் ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ். ஓகே சார். இப்போ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ராகி வச்சு உங்க சாக்லேட்ஸ் எல்லாம் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணையில நீங்க வந்து ஹலோ சார், கேக்குதா சார்? கேக்குது சார். ஆடியோ இப்ப பிரேக் ஆகுது சார் நீங்க பேசுறது. இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றீங்க. இப்ப வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்கல்ல சார் இந்த மாதிரி முடிச்சுட்டு அந்த எஸ் ஃபுட்டை சார். வந்து ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி இருக்கீங்களா? ஃபுல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நம்ம இப்ப ஏதாவது ஐடியா சொல்லுவோம் சார். அவங்களும் ஏதாவது ஐடியா சொல்லுவாங்க. ஸோ 2 பேரும் 2 கம்பைன் பண்ணி நம்ம இன்னோவேட்டிவா ஏதாவது திங்க் பண்ணி அதுல இருந்து ஏதாவது ப்ராடக்ட் பண்ணுவோம் சார். இனிமேலும் பண்ணலாம். இப்போ பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். உங்களுடைய இந்த ஒரு முயற்சி வந்து மேலும் மேலும் வெற்றி அடைய வந்து நாங்க வந்து வாழ்த்துறோம் சார். ஏன்னா இந்த வயசுலயே நீங்க அழகான ஒரு தேங்க்யூ சார். இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. ஹெல்த்தியான மக்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா ஸ்மால் சில்ட்ரன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பிஸ்கட் சாக்லேட்ஸ் வந்து உடம்புக்கு நல்லதான்னு கேட்டா நிறைய வந்து கலப்படங்கள் பண்றாங்க சார் மார்க்கெட்ல. அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து கண்டிப்பா இல்ல சார். சாப்பிடுறோம்னா சார் சார் கேக்குது கேக்குது சார். இப்ப அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கு வந்து நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது சார். சோ இந்த மாதிரி மில்லட் சம்பந்தமான ஒரு ஃபுட்ஸ் எந்த விதமான ஃபுட்ஸ் நீங்க எடுத்துட்டாலும் சரி, ஒரு நீங்க பண்ண மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு ராகி மில்லட் சாக்லேட் இருக்கீங்க. நீங்க மில்லட் சாக்லேட்ஸ்ல ராகி மில்லட் சாக்லேட் நான் ஹேண்டில் பண்ண வரைக்கும் இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் ராகி மில்லட் சாக்லேட் டார்க் சாக்லேட் வந்து நீங்க பண்ணதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் சார். இன்னோவேட்டிவா இருக்கு, கிரியேட்டிவா இருக்கு, டிஃப்ரெண்டாவும் இருக்கு, அதே சமயத்துல ஹெல்த் பெனிஃபிட்டாவும் இருக்கு சார். அதே மாதிரி சார் இப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணோம்னா மக்கள் வந்து வாங்குவாங்க சார். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து புதுசா இருக்கே டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுவாங்கல்ல சார்? எஸ் சார். புதுசா இருக்குன்னே மோஸ்ட்லி சொசைட்டி வந்து வாங்குவாங்க சார். இப்படி வந்து இன்கார்பரேட் பண்ணி நம்ம ஓல்டு ஸ்டைல்ல ராகி மில்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது அவங்க நியூவா இருக்குன்னு வந்து ஒரு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க கன்சியூம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும் சார். ஒருத்தங்க வாங்கி கன்சியூம் பண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள்ஸ் வந்து டெவலப் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் தெரியும் சார். ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அப்புறம் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், கேட்கலாமா சார்? எஸ் சார். ஷூர் சார். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு சாக்லேட்ஸ், ஒரு பிஸ்கட்ஸ், ஒரு குக்கீஸ் அந்த மாதிரி நீங்க வந்து நிறைய சொல்லியிருந்தீங்க சார்.
இப்போ ஒரு எஸ் இப்ப சார். வேலைக்கு போற ஒரு 25 ஏஜ் இருக்கிற அந்த மாதிரி ஒரு மேக்சிமம் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயீஸ்க்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஒர்க் அது அதிகமா இருக்குல்ல சார். ஸோ ஆமா அந்த சார். மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஸ்டாமினா அதிகமா தேவைப்படுது, எனர்ஜி அதிகமா தேவைப்படுது, உடல்ல வந்துட்டு மினரல்ஸ், வைட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா தேவைப்படுதுல்ல சார். ஆமா சார். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து மில்லட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணா அவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் சார்? அந்த மாதிரி ஒர்க்கு போறவங்க, முக்கியமா பெண்கள், ஆண்கள் 2 பேருக்கும். அவங்க வந்து ஃபுட் வெரைட்டி ஹேபிட்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட் ஆஃப் மில்லட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் சார். இன்ஸ்டன்ட் ஆஃப் வந்து கன்சியூம் பண்ணும்போதே நிறைய மில்லட்ஸ் வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைம்ல சாக்லேட்ஸ், இல்லாட்டி ராகி தோசை அந்த மாதிரி இன்னோவேட்டிவா ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது அவங்க வந்து ஒர்க் ப்ரெஷரா இருந்தாலுமே எவ்வளவா இருந்தாலுமே அந்த பாடி கரெக்டா இருக்கும் சார். ஹெல்த் வைஸ் அவங்க கரெக்டா இருப்பாங்க சார். ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கரெக்ட் பாடி ஹெல்த் கரெக்டா மெயின்டைன் ஆகும் சார். எஸ் சார், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சார். பாடி ஹெல்த் தான் ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் ஹெல்தியா ஆமா சார். இருந்தானா எவ்வளவு வேலைகள் பார்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஹெல்த் இஸ் வெல்த்னு சும்மா சொல்லலைங்க சார். எஸ் சார். ஹெல்தியா இருக்கலாம். அதே மாதிரி நாம ஹெல்தியான இந்த ஃபுட்ஸை மாதிரி நம்ம ஃபுட் ஐட்டம் சாப்பிடும்போது எல்லா வந்து வயதான சார் மக்களும் சாப்பிடணும். அதான் இந்த சொல்லுங்க சார். டயட்டிஸ், ஒபேசிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் கண்ட்ரோல் பண்ணலாம் சார். ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு பாடி ஹெல்த் ஸ்பாயிலேஜ் ஆகும், ஒபிசிட்டி ஆகும், டயபிட்டிஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி மில்லட்ஸ் சம்மந்தப்பட்டதா சாப்பிடும்போது அவங்களுக்கு அதெல்லாம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனா பாடி மெயின்டைன் ஆகும் சார். இப்படி ஆஃபீஸ் போறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சார் அதிகமா. கண்டிப்பா சார். இன்னொரு கேள்வி சார், டயட்ல இருக்கிற மக்கள் வந்துட்டு மில்லட் சாப்பிடலாமா சார்? அது அவங்க உடம்புல எந்த பாதிப்பும் ஏற்படாதுல்ல சார்? இல்ல சார், சாப்பிடலாம், கன்சியூம் பண்ணலாம் அவங்க. ஏன்னா நம்ம ஓல்டேஜ் பீப்புள்ஸ் எல்லாமே எப்பயுமே மோஸ்ட்லி மில்லட்ஸ் தான் சாப்பிட்டு வந்திருக்காங்க. நாம தான் இப்போ வந்து எப்பயுமே இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம கன்ஃபார்மா எடுத்துக்கலாம் சார். மில்லட்ஸ், ராகி எதை வேணாலும் நம்ம ஓல்டேஜ் பீப்புள்ஸ், நம்ம ஆன்சியன் பீப்புள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்படி நம்ம அவேர்னஸ் பண்ணும்போது அவங்க இப்படி கன்சியூம் பண்ணாதான் அவங்க கரெக்டா இருக்கும் சார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சார், ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட்னு 2 விதமா பிரிச்சோம்னா, ப்ரீ கோவிட்க்கு முன்னாடி மில்லட்ஸோடைய பயன்பாடுகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும், இது முக்கியமா நம்ம இந்தியால வந்துட்டு கம்மியா இருந்தது. ஆனா கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த எஸ் மில்லட்ஸோடைய சார். அதிகரிப்பு தேவைகள் வந்து ஆனது. இதை பத்தி நீங்க என்ன சார்? எஸ் சார், ஷோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் இப்போதைக்கு அதுல இருந்து வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஒரு சிலர் மாத்திட்டாங்க சார். எப்படியோ பாடி இம்யூனிட்டி பவர் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் ஒரு சிலர் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மில்லட்ஸ் பேஸ்டா ஃபுட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது இல்லாமல் நிறைய பக்கம் அவேர்னஸ் இதை மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கனால பீப்புள்ஸ்க்கு ஒரு இது தெரியுது சார். ஆமா சார். சரி, அப்புறம் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த மில்லட்ஸ் வந்து இவ்வளவு அழகா ஒரு மக்கள் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் வந்து பாக்குறாங்க. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண கொடுத்த இந்த டேன் மில்லட்ஸ் வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? டேன் நீங்க இப்படி இந்த மாதிரி நிறைய வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க சார். ஒவ்வொருத்தரும் இன்னோவேட்டிவா ஒரு புது புது விஷயங்களா ஷேர் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் வரும். நம்மளுக்கும் அவங்களும் ஐடியா ஷேர் பண்ணாங்க, நம்மளும் ஐடியா ஷேர் பண்ணுவோம். இந்த மேலும் மேலும் இன்னோவேட்டிவா ஏதாவது கிரியேட் பண்ணி பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் பண்ணலாம். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். டேன் மில்லட்னு சொல்லிட்டு நீங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கரெக்டா எக்ஸ்போர்ட் பண்ணி கரெக்டா பண்றீங்க சார். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு சார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. நிறையாவும் தெரிஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம் சார். ஸ்டடீஸ்க்கும் நான் இப்போலாம் ஸ்டடீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ ஸ்டடீஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார்.
ஓகே சார். நீங்க எந்த ஊர் சார்? சார் நான் நாமக்கல் சார். நாமக்கல் சார். ஓகே சார். எவ்வளவு அழகா ஒரு 1/2 hour நீங்க அழகா ஸ்பீச் கொடுத்தீங்க. அழகா நீங்க செஞ்ச அந்த டார்க் சாக்லேட்டை நீங்க காமிச்சீங்க. பாக்குறதே சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. நிறைய குக்கீஸும் நீங்க பண்றேன்னு எஸ் சொன்னீங்க. சார். ஸோ உங்களோட சேவைகள் வந்து மேலும் மேலும் தொடரணும். அது வெற்றியும் பெறணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஷூர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Ja. Ja. ஆடியோ ஆஃப் பண்ணிட்டியா? ம். ம். கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க. சோ எத்தனை விதமான மில்லட் ப்ரோ, அதுல எந்தெந்த விதமான இன்கிரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அதுல நம்ம ஃபுட் தயாரிக்கலாம் அப்படிங்கறது வந்து நமக்கு எவ்வளவு, அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல வந்து நான் அவங்க சொல்றது வந்து நமக்கு உண்மையிலுமே ஆச்சரியம் இருக்கு. மில்லட்ஸ்ல இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமாங்கும் போது நம்ம டெய்லி ஒரு நாள் சாப்பிடலாமே. எல்லாரும் சொன்னாங்க வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் சாப்பிடுறோம் அப்படிங்கறத தாண்டி நம்ம டெய்லியுமே 3 வேளை சாப்பிட்ற அளவுக்கான வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை வந்து மில்லட்ல நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த விஷயத்தை தான் நம்ம டேன் மில்லட் வந்து முன்னெடுத்துக்கிறாங்க. இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் 2023 வந்து. ஸோ நம்ம எதை மறந்தோமோ, எதை பல இதுக்கு போனோமோ அதை திரும்பவும் மீட்டெடுத்து கொண்டு வந்து நம்ம பழைய மாதிரி நம்ம உடலுக்கு எது தேவை, நம்ம சீதோஷம் நிலைக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற உணவுகளை நம்ம இன்டேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்பை வந்து சுந்தர் சாரா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம புது முன்னெடுப்பை எடுத்து எல்லாத்தையும் ஒரு இதுக்கு கீழே கொண்டு வந்து நம்ம சேம் ஐடியாலஜி இருக்கிறவங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி இதுல நம்ம பார்ட்டா இருக்கிறோம் அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் மிஸ்டர் யுதேஷ் ஐயனார். எஸ் சார். ஜாயின் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ப்ளீஸ் ஆன் யுவர் வீடியோ, கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. ஹலோ தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே, குயிக் இன்ட்ரோ கொடுத்துருங்க.
ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார். பண்ணிக்கங்க சார் இந்த பிபிடி எடுத்துக்கிட்டு இருக்கு சார். ஓகே ஓகே. ஸோ எவ்வளவு பெரிய மைல்ஸ்டோன் நம்ம ரீச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 555ல நம்ம இப்போ 400+ மில்லட் பினர்ஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதுவும் 10th டேல 24/7. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? நம்ம ஸ்டாப்பே பண்ணல எங்கேயுமே. நம்ம 13 டேஸ்ல 10th டே வரைக்குமே டோட்டலா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்துடுறாங்க, தென் அவங்க திரும்ப போயிடுறாங்க, இன்னொரு பார்ட்டிசிபென்ட் வர்றாங்க, எந்த ஒரு ஸ்டாப்மே இல்லாம போயிட்டு இருக்கோம். வந்து ஸோ அந்த விதத்துல 10th டே நம்ம இப்போ கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கோம். 400+ மில்லட் பிரினர்ஸை நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சக்சஸ் உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய அச்சீவ். இதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதும் இதுல நம்ம பார்ட்டா இருக்கிறதுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. தம்பி உங்களுக்கு இப்ப ஷேர் ஆச்சு. Sir, my product is ragi leaf cake, pancake, sir. ஓகே. உங்க பிபிடி ப்ரொஜெக்ட் ஆக தம்பி உங்க கேமரா தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. சார் இந்த டாக்குமெண்ட்ல நான் இட்ஸ் ஷோயிங் தம்பி. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நீங்களே பண்ணுங்க. இந்த வரேன் சார். சார் தெரியுதா சார்? இப்ப தெரியுது தம்பி. Sir, my name is Siddhi Senar, sir. I am from Sivagas, sir. Okay. Madurai Suplachimla Vedic College of Science. அங்க படிக்கிறேன் சார். என்ன படிக்கிறீங்க? BSc Food Science and Process Management, sir. ஓகே. எங்க மேம் சொல்லி தெரியும் சார். இது 10 minute எங்க மேம் சொல்லி தெரியும் சார். அதான் நான் ராகி பேன்கேக் செஞ்சு அது செஞ்சேன் சார். எப்படி செஞ்சீங்க அத? அது ராகி பேன்கேக், ராகி ஃபிளார் வந்து 1 கப் எடுத்துட்டேன் சார். கோதுமை 1 கப் எடுத்துட்டேன் சார். பனானா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் சார். சுகரை வந்து பவுடர் எடுத்துக்கிட்டேன் சார். சுகருக்கு வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டீங்களா? ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டீங்களா? ஒயிட் சுகர் தான் சார். ஓகே. அதை எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிட்டேன் சார். ஓகே. பவுடர் ஆக்கி மொத்தமா அப்படியே போட்டு மில்க் அப்படியே கன்சிஸ்டன்சி அந்த தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர வரையும் மில்கை ஊற்றி கிண்டிகிட்டே இருந்தேன் சார். அடுத்து ஊற்றணும் சார் ராகி பேன்கேக்கு. ஓகே. ராகி பேன்கேக் வந்து கால்சியம் இருக்கு சார்.
அது வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாம் சார். ஹனி ஊற்றி. அடுத்து ராகி பேன்கேக்ல ரொம்ப வெரைட்டி இருக்கு சார். பனானா போட்டு செய்யலாம். ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி போட்டு செய்யலாம் சார் பனானாக்கு பதிலா. அது போனுக்கு நல்லது சார். போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அது ராகி பேன்கேக்கு இதா இருக்கும் சார். ராகி வந்து ஃபிங்கர் மில்லட் சார். சார் பீயிங் எ ஃபுட் ப்ராசஸிங் ஸ்டூடெண்ட், மற்ற ப்ராடக்ட்ஸுக்கும் மில்லட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ கோதுமை அரிசி அதுல செய்யக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் மில்லட்ஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்டையும் நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், எப்படி மார்க்கெட்ல கொண்டு போலான்னு பாக்குறீங்க? ராகி இந்த மாதிரி செய்யறதுனா நியூட்ரியன்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு சார். ரைஸ்ல கலரிஸ் அது மட்டும் தான் சார் இருக்கும். அதனால இது வந்து மில்லட்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க சார். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கீங்க. ஐ மீன் மில்லட், இப்ப ராகி பேன்கேக் சொல்லிருக்கீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி வேற என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? ராகி பேன்கேக்கு, அடுத்து ராகி லீஃப் கேக் செஞ்சிருக்கேன் சார். ராகி இந்த லீஃப் கேக் சார், அது இது இங்க காலேஜ்ல இருக்கு சார். காலேஜ்ல செஞ்சிருக்கீங்களா? அது எப்படி, அதோட இது என்ன இன்கிரிடியன்ஸ், என்ன ரெசிபி என்னங்க? ராகி அதே மாதிரி தான் சார். ராகி எல்லாம் போட்டு, ஆனா அது வந்து இலையில ஊத்தி அப்படியே இதுல வைக்கிறது சார். ஒரு பவுல்ல உள்ள வச்சு அப்படியே கேஸ் ஆன் பண்ணி அது பண்றது சார். சார் ரொம்ப அழகா இருந்தது சார் உங்களுடைய அந்த டிஷ்ஷு. இதை வந்து நீங்களா கத்துக்கிட்டீங்களா இல்ல யாரு சார் உங்களுக்கு கத்து கொடுத்தா? எப்படி சார் கத்துக்கிட்டீங்க டிஷ் பண்றது? இது மேம் தான் சார் சொல்லி கொடுத்தாங்க. மேம் இது செய்யறா சொல்லி அடுத்து நான் பார்த்து செஞ்சது சார். ஓ, நீங்க வந்து பார்த்து வந்து இந்த ஒரு கேக் வந்து அழகா செஞ்சிருக்கீங்க சார். பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். இந்த மாதிரி வேற ஏதாச்சும் டிஷ்ஷஸ் தெரியுமா சார்? மில்லட்ஸ் டிஷ்ஷஸ் வேற இதுலயே வேற ஏதாச்சும் அந்த பனானாக்கு பதிலா வேற ஏதாச்சும் போட்டு வேணா பண்ணலாம் சார். இந்த கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி போட்டு வேணா பண்ணலாம் சார். ஓ, இந்த வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்க பண்ணலாம் சொல்றீங்களா சார்? அந்த மாதிரி வேணா பண்ணலாம் சார். ஓகே சார், ஓகே சார். இங்க சிவகாசில இருந்து வந்திருக்கீங்களா சார்? ஆமா சார். இப்ப சிவகாசியில வந்து எந்த விதமான மில்லட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க சார், இது பண்றாங்க, உற்பத்தி பண்றாங்க? சிவகாசியா சார்? ஆமா சார். இப்ப மதுரை, அந்த மதுரை அந்த மதுரை ராஜபாளையம் விருதுநகர் அந்த சுற்றுவட்டாரங்கள்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ராகியோடைய உற்பத்தி வந்து அதிகமா இருக்குல்ல சார்? அங்க வந்து சம்பை இந்த மாதிரி ராகி, அங்க இருந்து ராகி இந்த மாதிரி இருக்கும் சார். ஆமா சார். அப்ப அந்த மாதிரி மில்லட்ஸ் வந்துட்டு நம்ம தென் மாவட்ட பகுதிகளில் வந்துட்டு அதிக அளவுல வந்து உற்பத்தி செய்யறாங்க. இப்ப வந்துட்டு பருத்தி பால் குடிச்சிருக்கீங்களா சார்? சிவகாசியில பிறந்திருக்கீங்க, கண்டிப்பா குடிச்சிருப்பீங்க. சிவகாசியில, மதுரை, சிவகாசி, ராஜபாளையம், அந்த விருதுநகர் அந்த பகுதிகளில் பால் வந்து நிறைய மக்கள் குடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா சார். ஆமா சார். இப்ப பருத்தி பால் மாதிரி வேற என்னென்ன சார் நல்ல நல்ல இந்த மாதிரி சத்தான உணவுகள் நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல நீங்க வந்து சாப்பிட்டிருக்கீங்க? சத்தான உணவுகள், நாட்டு பற்று உள்ள உணவுகள் வந்து கம்மங்கூழ் அந்த இது சார். கம்மங்கூழ் வந்து
ஒரு கம்பு வந்து ஒரு டைப் ஆஃப் மில்லட். அந்த கம்புக்குள்ள வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல சார்? ஆமா சார். வேற என்னென்ன சார் நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டு? வேற வேற இந்த மாதிரி இல்ல சார். இந்த மாதிரி கம்மங்கூழ் இருந்ததுதான் சார். ஓகே சார், ஓகே சார். இப்ப வந்து நீங்க என்ன படிக்கிறீங்க சார் சொல்லியிருந்தீங்க சார்? ஃபர்ஸ்ட் இயர் சார். பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட். ஓகே சார், ஓகே சார். படிச்சு நீங்க வந்து ஒரு அழகான ஒரு இந்த மாதிரி மில்லட்ஸ்க்கான ஒரு நீங்க தயார் பண்ணி அதை நீங்க இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. பார்க்கவும் அழகா இருந்தது சார். தேங்க்யூ சார். இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இவ்வளவு அழகா ஒரு மில்லட்ஸ்க்கான இவ்வளவு பெரிய ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடத்துறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்களும் பங்கு பெற்றிருக்கீங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் அந்த தருணத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? இது வந்து அடுத்து எல்லாம் அந்த மில்லட்ஸ் எல்லாரும் பண்ணணும். அதுக்காண்டி தான் சார் இவ்வளவு பெருசா நடத்துறீங்க. மில்லட்ஸ் இந்த இயர் வந்து மில்லட்ஸ் இயர் சார். ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஒரு இந்த ராகி கேக் வந்து பேன் கேக் வந்து நீங்க அழகா செஞ்சிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ தேஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ தம்பி 10வது நாள் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கிறோம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ், கிட்ஸ்ன்னு இவ்வளோ பேர் பத்தியான கான்க்ளேவ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாங்க, நிறைய ரெசிபி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நான் இதுல என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மில்லட்டை வந்து நம்ம மறந்துட்டோம், இல்ல வந்து அது வந்து நம்ம ஃபுட் ஹேபிட் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே அது ஈஸியா மீட்டெடுத்துடலாம். அதாவது இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு எத்தனை டேஸ்டியான ஃபுட்ஸ். இப்ப லாஸ்ட் ராகி தோசை வித்து அவங்க ஒரு கத்திரிக்காய் சட்னின்னு சொன்னாங்க. அது கேட்கும் போதே நான் சாப்பிடணும் போல தோணுது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுல கேழ்வரகு பொங்கல்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து இத்தனை ரெசிபிஸ் உருவாக்க முடியும். இப்போ ஒரு மில்லட்ல தோசை தான் செய்ய முடியும், இல்ல ஜஸ்ட் களி தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது இல்லாம பொங்கல் நான் இதுவரை சாப்பிட்டதே கிடையாது கேழ்வரகுல. ஸோ இவ்வளவு ரெசிபிஸ் இருக்குது. அதை நம்ம டேஸ்டாவும் கொடுக்க முடியுது அப்படிங்கும்போது நம்ம ஈஸியா அதுக்கு வந்து திரும்ப நம்ம பழைய மாதிரியான நம்ம டெய்லி பேஜஸ்ல ஃபுட்ட எவ்வளவு ஈஸியா இருக்குங்கிற. கண்டிப்பா சார். இப்ப வந்து நம்ம பழைய காலங்கள்ல மக்கள் என்ன வந்து சாப்பிட்டாங்களோ அதை நம்ம வந்து சாப்பிட்டு ஆகணும் சார். ஏன்னா அப்ப இருந்த ஸ்ட்ரென்த் வந்து இப்ப நம்ம யாருக்கு இருக்கான்னு கேட்டா ஸ்ட்ரென்த்னு கேட்டீங்கன்னு கிடையவே கிடையாது. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஆடுறோம்னா அந்த 1/2 மணி நேரம் மட்டும் தான் நம்மளால முடியும். நமக்கு அவ்வளவு ஸ்டாமினா இருக்கு. மிச்சபடி நமக்கு ஸ்டாமினாங்கிறது பாடியில வந்து அவ்வளவா கிடையாது. 1 ஹவர் கட்டிச்சு வேலை பார்த்தோம்னா நமக்கு வந்து மூச்சு வாங்குது, நிறைய இது ஆகுது. நம்மளால ஒரு கிலோமீட்டர் நடக்க முடிய மாட்டேங்குது சார். இப்ப நான் எல்லாமே வெஹிக்கல்ஸ் அது மாதிரி யூஸ் பண்றதுனால நம்ம நிறைய பேருக்கு வந்து நடக்க முடிய மாட்டேங்குது. நடந்தா மூச்சு வாங்குது, ஆகுது. ஆனா அந்த காலங்கள் எல்லாருமே இந்த மில்லட்ஸை சாப்பிட்டுதான் நிறைய வேலைகள் பார்த்தாங்க. திரும்ப சொல்றது என்னன்னா, அந்த காலங்கள்ல இந்த மில்லட்ஸை சாப்பிட்டுதான் அவங்க சத்தா இருந்தாங்க. டெத் ரேட் வந்து 1960s நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்தது. 90, 95, 100 தாண்டி நிறைய பேர் வாழ்ந்தாங்க. இப்ப வந்து நம்ம இருக்கிற இந்த காலகட்டங்களை வந்து அந்த அவ்வளவு அந்த ஏஜ் வாழ்றாங்க கிடையாது சார். மேக்சிமம் 60, 67, 65 to 70ல நிறைய பேர் இறந்துறாங்க. ஏன் 35ல இருந்து 50க்குள்ளேயே நிறைய பேர் இறக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்தான உணவுகள் நம்ம வந்து சாப்பிடுறது கிடையாது. இதான் முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைட்ல வந்துட்டு மில்லட்ஸோடைய பயன்பாடுங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய. ஏன்னா அந்த மக்கள் தான் மில்லட்ஸை வந்துட்டு உற்பத்தி செய்யறாங்க. மில்லட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த வில்லேஜ் சைடு வந்துட்டு மில்லட்ஸ் வந்து இப்பவும் கன்சியூம் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிட்டி நகரங்கள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வில்லேஜ் லெவலுக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சார். ஆனா ஆஃப்டர் கோவிட் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு. அந்த ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து மில்லட்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.
குறிப்பா மில்லட்ஸ் வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு வந்து மில்லட்ஸ் சாப்பிடறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வருது. பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து மில்லட்ஸ் கன்சியூம் பண்ணா அது வந்து 2 பேருக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஒண்ணு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, பிறக்க போற குழந்தைகளுக்கும் அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. நேற்று செஷன்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சார், பிறந்த ஒரு 6 மாத குழந்தைக்கு வந்து அந்த ராகி பால் எடுத்து அதை வந்து கொடுக்கலாம் 6 மாத குழந்தைக்கு. அது வந்து அவ்வளவு ஊட்டச்சத்து கொடுக்குது அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இது வந்து பயன்பாட்டுல இருக்கு மில்லட்ஸ் வந்து. இன்னும் வந்து இந்த மில்லட்ஸோடைய தேவையும் சேவையும் வந்து அழியவில்லை. இந்த மில்லட்ஸ் வந்து நம்ம சேவையை வந்து அதிகப்படுத்தணும், அதிகப்படுத்த போறோம். அதுக்கு அழகான பிளாட்ஃபார்ம் தான் இது. வந்துட்டு நகர பகுதிகளில் வந்து முக்கியமா இப்ப இருக்கிற காலங்களில் வந்துட்டு அதிகப்படுத்தணும் நம்ம வந்து. ஏன்னா நகரப்புறங்கள்ல தான் வந்து மக்கள் அதிகமா வாழ்றாங்க. அதே மாதிரி நகரப்புறங்கள்ல வந்து மக்கள் அதிகமா வேலைகளுக்கு போறாங்க, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். மேக்சிமம் எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. மேம் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. மாவு கூட யாரும் அரைக்க மாட்டேங்கிறாங்க. சாதாரண இட்லி மாவு கூட யாரும் அரைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கடையில இருந்தா வாங்குறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்ப ஹோட்டலுக்கு அவங்க போனாங்கன்னா நிறைய நான் சொன்ன கேட்ட மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓனர்ஸ் வந்து மில்லட்ஸ் இன்கிரீடியன்ஸ் மில்லட் சார்ந்த மெனு வந்து கண்டிப்பா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சார். இது வந்து ஒரு பெரிய பெரிய அவேர்னஸா இருக்கும். நிறைய பேர் ஹோட்டல் போனாலும் டிஃப்ரெண்டா இருக்கே ட்ரை பண்ணலாமே அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு அது வந்து ஒரு உடம்புக்கு நல்லா சத்து கொடுக்கும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கையா நான் இங்க வைக்கிறேன். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிறைய தமிழ்நாடுவா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா ஹோட்டல் ஃபுட் சென்டர்ஸ் வந்து மில்லட்ஸ் சார்ந்த ஏதாச்சும் ஒரு டிஷ் இல்ல பல டிஷ்கள் வந்து அவங்க மெனுஸ்ல வந்து ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய அவேர்னஸா இருக்கும். அது வந்து அவங்களுடைய கஸ்டமருக்கு வந்து ஒரு பிசினஸ் ப்ராஃபிட்டா கூட இல்லாம ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாவும் அவங்களுக்கு வந்து அது வந்து நிறைய விதத்துல வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நிறைய சோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி லாஸ்டா வந்த செல்லிங் பிசினஸ் இட்ஸ் சர்வீஸ் எக்ஸாக்ட்லி உண்மை. நம்ம ஆரோக்கியத்துக்கும் தேவைப்படுற ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த நம்ம செய்யும் போது அது கண்டிப்பா அது ஒரு பிசினஸாவே இருக்காது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஒரு சர்வீஸ் மைண்டடா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது அது 100% உண்மை. கடைசியா சொன்ன ஒரு மேடம் கூட சொல்லியிருந்தாங்க, மில்லட்ஸை வந்து கல்டிவேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க மத்த கல்டிவேஷனை தாண்டி இப்போ ரைஸ் வீட் அதெல்லாம் பண்றதுக்கான எஃபர்ட்டை வந்து நம்ம மில்லட்ஸ்க்கு வந்து பண்ண தேவையில்லை. வாட்டர் ரிசோர்ஸும் தேவையில்லை, ஒர்க் ப்ராசஸும் மேன் பவரும் ஈஸியா வந்து நமக்கு என்ன தேவையோ அது மில்லட்ஸ் வந்து கொடுக்குது. நம்ம கல்டிவேட் பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. பாடியிலேயே நமக்கு ஹெல்த்தியான ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் கொடுக்கறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப ஈஸியா நம்ம கூட ஒரு ஹியூமனோட கனெக்ட் ஆகிற ஒரு ஃபுட்டா இருக்கு. அது கல்டிவேட் ப்ராசஸும் ஈஸி. அது நம்ம ஃபுட்டாவும் நம்ம இன்டேக் பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது ஆல்மோஸ்ட் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி ஒரு ப்ராடக்டா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரீசெண்டான டேஸ்ல வந்து நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையாகவும் திரும்ப நம்ம மீட்டெடுக்கான இனிஷியேஷன் நம்ம கொண்டு வந்திருக்கங்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாகவும் இது தேவை, இந்த நேரத்துக்கு இது தேவையாகவும் இருக்குது. குறிப்பா சார் நம்ம வந்து மறக்கல சார், அதை வந்து பயன்படுத்தல அவ்வளவுதான். ஆனா நம்ம கூடிய விரைவில் நம்ம வந்து நோய் இல்லாத இந்தியாவை நம்ம வந்து மில்லட்ஸ் சாப்பிட்டு மில்லட்ஸ் நம்ம வந்து கன்சியூம் பண்ணிட்டு நம்ம வந்து உருவாக்கணும்னு நம்பிக்கை வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நம்மளுக்கு நிறைய மக்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. நோயால மக்கள் அதிகமா இருக்காங்க சார். உள்ளவங்க வந்துட்டு மில்லட்ஸ் கன்சியூம் பண்றது வந்து மிகச்சிறந்தது. நிறைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து அதிகரிக்குது, இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிக்குது எல்லாருடைய பாடிஸ்லயும். இம்யூனிட்டி பவர் மட்டும் இல்லாம புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது இந்த மில்லட்ஸ். குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் பேசக்கூடாது, நம்ம இந்தியாவிலேயே அதிகமான மில்லட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல தான் வந்து மேக்சிமம் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்லட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகா, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து மில்லட்ஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து முதலிடத்துல வரும் வரப்போற ஆண்டுகள்ல. இந்த ப்ரொடக்ஷன் நம்ம என்லார்ஜ் பண்ணாதான்
நம்மளுடைய மில்லட்ஸ் அந்த இன்கிரீடியன்ஸோட காஸ்ட் கம்மியாகும். ஏன்னா மில்லட்ஸ் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்ல விற்கிறாங்கன்னா காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்மி, தேவை அதிகம்னா நம்மளுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும். நம்ம என்லார்ஜ் பண்றதுனாலதான் நம்மளுக்கு வந்து காஸ்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவில இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் வந்து மில்லட்ஸ் உடைய ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து அதிகரிக்கணும். அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியன்ஸ் வந்து மேக்சிமம் வந்து மில்லட்ஸ் வந்து கன்சியூம் பண்றாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியன்ஸும் நிறைய பேர் மில்லட்ஸ் வந்து கன்சியூம் பண்றாங்க. கிராமப்புற பகுதிகளில் வந்து அதிகமா கன்சியூம் பண்றாங்க. சொன்ன மாதிரி நகரப்புறங்கள்லயும் வரும் நாட்கள் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சு கொடுத்து நகரப்புற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு குறிப்பா இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்லாம் வந்து மில்லட்ஸ் கன்சியூம் பண்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்ப வந்து நீங்க உதாரணத்துக்கு சார் நீங்க வந்து தியேட்டர் போறீங்க, தியேட்டர்ல வந்து இன்டர்வல்ல நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க, இல்ல நீங்க காலேஜ்ல போறீங்க, காலேஜ்ல வந்து நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க, இல்ல நீங்க எங்க போனாலும் இப்போ ஒரு ஹெல்த்தியான நீங்க ஸ்நாக்ஸை உட்கொண்டா நீங்க வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வரும் சார். இப்ப நம்ம சாப்பிடுறோம் சமோசா, ஆயில் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் தான் நம்ம சாப்பிடுறோம். இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னால நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கேன்டீன் இந்த மாதிரி ஆர்டர் எடுத்துக்கிறவங்களா இருக்கட்டும், கேட்டர்ஸ் ஆர்டர் எடுத்துக்கிறவங்களா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு மில்லட்ஸ் சார்ந்த ஒரு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மில்லட் சார்ந்த ஒரு ஸ்நாக்ஸை வந்துட்டு நீங்க வந்து மக்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. அது வந்து ஒரு பிசினஸ் ப்ராஃபிட்டாவும் இருக்கும். அதே சமயத்துல வந்து நிறைய மக்களுக்கு நீங்க வந்து ஒரு சேவை பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தையும் நீங்க ஒரு இதுவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வந்து ப்ரொடக்ஷன் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணணும். அதுக்கு வந்து முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மில்லட் சார்ந்த ஒரு மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் ரீச் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு மிக முக்கிய காரணமா வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம ஒரு more than 100 ஸ்பீக்கர்ஸ் பேசியிருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய வியூஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க மில்லட்ஸை பத்தி, நிறைய டிஷ்ஷஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய விதமா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க மில்லட்ஸை பத்தி. ஒவ்வொரு ஸ்லாட்ஸ் வரப்போ ஒவ்வொரு விதமான நம்மளுக்கு ஒரு டிஷ்ஷஸ் கிடைக்குது. இப்ப இன்னைக்கே 4 ஸ்லாட் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கம்பு தோசை, கத்திரிக்காய் சட்னி, பேன் கேக், ராகி பேன் கேக்கு, ராகி டார்க் சாக்லேட்டு, ஸோ இந்த மாதிரி பல வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் மில்லட்ஸ்ல வந்து நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இது வந்து நம்ம டிவியில பார்த்திருக்கோமா, நியூஸ் சேனல்ல கேட்டிருக்கோமா, இல்ல வேற எங்கேயாச்சும் நம்ம நேர்ல கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த பிளான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. இதை பாக்குற கோடி மக்கள் எல்லா உலகத்துல இருந்து பல பேர் இதை பாக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேருக்கு வீட்டுல நிறைய ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கோ குழந்தைகளுக்கோ வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து அவங்க வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்திருக்கு. முக்கியமா ஹோம் மேக்கர்ஸ் வந்து இப்ப வீட்டுல நம்ம வீட்லயே அம்மா இருக்காங்கன்னா அம்மா வந்து ஒரு அழகான ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்லட் சார்ந்த ஒரு ஃபுட்டை வந்து அவங்களுக்கு தெரியாத ஃபுட்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்து அதை எப்படி பண்ணணும்னு கத்துக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹெல்த்தியாவும் இருக்கு, காஸ்ட் விதத்திலும் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நம்ம போன 2 ஸ்லாட்ஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். பேன் கேக்கா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த டார்க் சாக்லேட்டா இருக்கட்டும், நான் கேட்டிருந்தேன் இதுக்கான காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்லாம் வச்சு செய்யறாங்க. இப்ப எந்த செயற்கையோ சிந்தட்டிக்கோ எந்த ஒரு இன்கிரீடியன்ஸும் அதை சேர்க்கல. நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் லைக் ஹனி, ராகி, அதை வச்சுதான் குறிப்பா நாட்டு சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரையோடைய பயன்பாடு வந்து இப்போ நகரப்புறங்களா இருக்கட்டும், கிராமப்புறங்களா இருக்கட்டும், 2 இதுலயும் வந்துட்டு நாட்டு சர்க்கரையோடைய இது வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வெள்ளை சர்க்கரை ஒயிட் சுகரோடைய இதுதான் அதிகமாச்சு. ஆனால் டிராஸ்டிக் சேஞ்ச் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து நாட்டு சர்க்கரையை வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா எங்க போனாலும் சரி நாட்டு சர்க்கரை வந்து அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. நிறைய டீ ஷாப்ஸ்லயும் இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் சுகர்ல இருந்துட்டு நாட்டு சர்க்கரையை தான் அதிகம் பயன்படுத்துறாங்க. ஏன்னா காரணம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு நாட்டு சர்க்கரையில, ஒயிட் சுகர்ஸ். ஸோ தான் இந்த ஈவென்ட்டோடைய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது, அவ்வளவு புது வெரைட்டிஸ் இருக்கு, அவ்வளவு புது வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ் வந்து இதுல வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பண்றவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க பிசினஸ் ப்ரொமோட் பண்ணலாம், நிறைய மக்களுக்கு வந்து மில்லட்ஸ் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க வந்து தெரிய வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா நான் கருதுறேன் சார். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இந்த பிளாட்ஃபார்மை பத்தி?
கண்டிப்பா ஜெமி, தெளிவா சொன்னீங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரே மைண்ட் செட் வந்து இருக்குன்னு சொல்லலாம், ஆர்கனைஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் மேம் சொன்ன மாதிரி இந்த இப்படி இருக்கிற அந்த ஒரு கம்யூனிட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணாம இத்தனை நாள் இருந்தாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம மில்லட் சாப்பிட்றதையும் மில்லட்ல இது இத்தனை விஷயம் நல்லது இருக்குங்கிறதையும் நம்ம வந்து மறந்துட்டோம். ஹேபிட் நம்ம கிட்ட இருந்த ஹேபிட் வந்து பாஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அப்போ வந்து இதே மாதிரி இதை நம்ம திரும்ப வந்து மீட்டு உருவாக்கம் கொண்டு வரணும், இல்லை இதே மைண்ட் ப்ராசஸ்ல இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸை ஸ்டேட் பண்ணி செல் பண்ணிட்டு, இல்லை இதை வந்து என்ன சொல்றது, புது புது வெரைட்டிஸ். இப்போ நம்ம லாஸ்டா சொன்ன ஒரு ஃபுட் ப்ராசஸிங் ஸ்டூடெண்ட் கூட சொல்லியிருந்தா அப்படி இந்த பேன் கேக் செஞ்சிருந்தாங்க, ராகில பேன் கேக் செஞ்சிருந்தாங்க, இன்னொருத்தர் வந்து ராகில வந்து சாக்லேட் செஞ்சிருந்தாங்க. சோ இந்த மாதிரி புது புது இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதுசா தெரியுது. ராகி மட்டும்தான் தெரியும், கம்பு மட்டும்தான் தெரியும். அதுல இதெல்லாம் இந்த மாதிரி மல்டிபிள் வெரைட்டிஸ்ல பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து நம்ம இதுலதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, மைண்ட் செட் இருக்கு, ஒரே இருக்க தாட் ப்ராசஸ் இருக்கிற பீப்புள்ஸை வந்து இந்த ஒரு இதுல வந்து கம்யூனிகேட் பண்ணி பில்ட் பண்ணி ஒரு கம்யூனிட்டியா பில்ட் பண்ணதுக்கு நம்மளுடைய இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் 2023 வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த ஸ்பான்சர்ஸ் நரசூஸ் காபி, அனில் ஃபுட்ஸ், ஹோஸ்டிங் பார்ட்னர் கதிர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மீடியா பார்ட்னர் சூரியன் எஃப்எம், எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல பெரிய தேங்க்ஸ் அண்ட் அப்ளாஸ் நம்ம கண்டிப்பா கொடுத்தே இருக்கணும். அதே மாதிரி 55 நாடுகள் 55 மில்லட் பிரணர்ஸ் வந்து நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வெற்றிகரமா 400 நம்ம வந்து அரௌண்ட் 200 ஹார்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி 10th டேல நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்துல 24/7 நான் ஸ்டாப்பா எந்த ஒரு பிரேக்குமே இல்லாம நம்ம போயிட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுல வந்து நம்ம ஒரு பார்ட்டா இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ அந்த அந்த விதத்துல நம்ம நெக்ஸ்ட் வந்து தமிழரசன் வந்து நம்ம கூட இணையறாரு. வணக்கம் சார், ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 24/7 கண்டினியூஸா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 13 டேஸ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மல்டிபிளா நம்ம வந்து ரொட்டேஷனல் ஷிப்ஸா வர்ற எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு அவங்க என்னென்ன சொல்றாங்கிறத இன்டேக் பண்ணிட்டு, ஸோ எத்தனை விஷயத்த கத்துக்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஸோ இந்த விஷயத்த முன்னெடுத்த இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் உருவாக்கிய நம்ம சுந்தர் சாரா இருக்கணும், மற்ற இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தமிழரசன் சார், ஹலோ சார். சார் சார் உங்க ஆடியோவை அன்மியூட் பண்ணிக்கங்க சார். சார் யுவர் ஆடியோ இஸ் மியூட், அன்மியூட் பண்ணுங்க. சார் நீங்க பேசுறது கேட்கல. சார் நீங்க பேசுறது கேட்கலைங்க சார். நீங்க பேசுறது கேட்கலைங்க சார். நோ சார், நாட் ஹியரிங், நாட் ஹியரிங். செக்யூர் டேட்டால நீங்க ஆக்சஸ் அலோவ் கொடுத்தீங்கன்னா தான் வருது சார். ஆடியோவில் ஆக்சஸ் அலோவ் கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும்.
ஹலோ. நவ் ஹியரிங் சார். ஹலோ சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார். நம்ம இன்னைக்கு வணக்கம் எக்ஸ்போல சார். நம்ம வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் 2023க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். 55 நாடுகள்ல இருந்து மொத்தம் 555 மில்லட் பிரினர்ஸ் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல 400 பேர்களை கடந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அதுல நீங்க ஒரு மைல் ஸ்டோனா இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். 404வது ஆளாக நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நன்றி சார். சார் இப்போ உங்களை பத்தி ஒரு ஷார்ட் ஹலோ சார். சொல்லுங்க சார். உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் சார். சரி சார். அவன் தமிழரசன் ஆர்வி ரேகா பாலிடெக்னிக் காலேஜில் கெமிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில். சரிங்களா. கடந்த ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த இது மேலே ரொம்ப ஆர்வம். சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஆர்வம். என்னடா நம்ம இந்த கோதுமை, அதுக்கடுத்து அரிசி, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே ஒழிய இந்த சிறு தானியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த மாதிரியான மில்லட்ஸ்க்கு வந்துக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன மனசுக்குள்ள இருக்குது. அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு பார்ப்ப இது எனக்கு ஒரு நல்ல சான்ஸு இப்படி உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு. அதை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்லிடலாமா சார்? ஷியோர் சார். ஷியோர் சார். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா அந்த நம்ம கிடைக்கக்கூடிய கோதுமை, அரிசி இதுல எல்லாம் கிடைக்கிறத விட இதுல நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே ஏகப்பட்டதா இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தாம போயிடுச்சு. நம்மளுடைய 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னன்னு தெரியல, இந்த மாடரேட் உலகத்துல அதை பயன்படுத்த முடியல. சரிங்களா. ஹலோ சார். சார் ஆடிபிள் சார். ஹியரிங். ஓகே சார். சரிங்களா சார். இதை பத்தி சில விஷயங்கள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்மளுடைய IMMRCல இருந்து அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஹைலி புரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, தயமின் இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம சொல்லி முடிக்காத அளவுக்கு பெரிய பெரிய நம்ம உடல்ல டைஜஸ்ட் ஆகக்கூடிய இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் சார். ஷியோர் சார். ஷியோர். ஆமா சார். இல்ல நிறைய என்னன்னு பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்லாம் நிறைய இருக்கு. அமினோ ஆசிட், காலிக்கு, ஹைட்ராக்சி ஃபீனாக்ஸ், வேனலினு, ஃபியூராலிக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளை, அதாவது உடலில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை இயக்குறதுக்கு இந்த மாதிரியான பொருள்லாம் நமக்கு தேவை. நெசசரி நியூட்ரியன்ஸ்லாம் தேவை. இது நமக்கு இந்த குறிப்பா நம்ம சிறு தானியங்கள்ல நமக்கு நிறைய இருக்கு. அது ஏன் தெரியல, நம்ம காலப்போக்கில் அதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மறந்துருக்கோம். இந்த கம்பு, சோளம், சாமை, விறகு, திணை, கேழ்விறகு, குதிரைவாளி, இதுலயும் குறிப்பா இந்த என்ன சொல்றதுன்னா நம்மளுடைய ரொம்ப பனி விறகுன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெடிசினான ஒரு விஷயமா இருக்குது. இவையெல்லாம் நம்ம ஏன் மறந்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துறதுல இருக்கு நிறைய விஷயங்கள். அதாவது சமைக்க சாப்பிட்றதுல இருந்து அது மட்டும் இல்லாம அதை எப்படி நம்மளுடைய அதாவது இந்த சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்துல நம்ம பக்குவப்படுத்தி சாப்பிட்டோம்னா அப்படியே அதனுடைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே நம்ம உடல்ல அப்படியே அக்செப்ட் ஆகுது. சரிங்களா. அது என்னன்னு தெரியல, காலப்போக்கில் இதெல்லாம் மறந்து போச்சு. சரிங்களா சார். இதுல நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய எல்லாம் சொல்றாங்க. இந்த பீட்டோ கரோட்டின் அப்படிங்கிற பொருள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எலும்பு வளர்ச்சி தேவையான கால்சியம்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க கேழ்வரகுல. இன்னும் பாத்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் நீக்கிறதுக்கான பொருள் எல்லாம் இதுல நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 50% 55% இருக்குது அப்படிங்கிற கணக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அது பெண்களுக்கு முதல் கொண்டு நமக்கு எல்லாத்துக்கும் தேவை. சரிங்களா. இதெல்லாம் அன்றாட நிகழ்வுதான் சார். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகேங்களா. இப்ப இதை எப்படி நம்ம அங்க போய் மக்கள்கிட்ட போய் அல்லது எல்லாத்தையும் இடத்துல போய் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது முதன்மையான ஒரு கான்செப்ட் ஆயிருக்குது. சரிங்களா சார். அப்படி பார்க்கும்போது இதை என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நம்ம அதை கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் இப்ப காலேஜ்ல, ஸ்கூல்ல இருக்கிறதுனால
அந்த கேண்டீன்ல வந்து இதைத்தான் இருக்கணும். அதாவது ரைஸு இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மைதா மாவு, இந்த மாதிரி பர்கர் அந்த மாதிரி பொருளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத விட, அதோட கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்ல இருந்தோ அல்லது கவர்மெண்ட்ல இருந்தோ நம்ம சொல்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதை வாங்க வைக்கணும். இந்த பொருட்களை எல்லாம் அதிகமா வாங்க கன்சியூம் பண்ண வைக்கணும். ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பார்ட்டி நடக்குது அல்லது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அவன் என்ன செய்யணும், இந்த சிறுதானியங்களால் செய்யப்பட்ட பொருட்களை வந்து அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். அந்த போய் என்ன செய்ய இந்த இருக்கிற பிஸ்கட்டையோ அதுக்கடுத்து இன்னும் ஒன்று சொல்றாங்களா அது பேர் இந்த சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறத விட, அதுக்காக அதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு சொல்ல வரல, கொடுக்கறத விட இந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா சார்? அப்படி இருந்துச்சு வச்சுங்களேன், நம்ம இந்த சிறுதானியங்களை வந்து எல்லாருடைய மத்தியிலும் நம்ம வந்து எடுத்துட்டு போகலாம். ஏன்னா அதில் நம்ம ஏற்கனவே இப்போ தெரிஞ்சிருக்கோம்ல, நிறைய மினரல்ஸு, ஃபைபர்ஸு, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இருக்கிறதுனால சொல்றேன். இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நிறைய பொருட்கள், இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்ல ஆல்ரெடி இப்போ ஸ்கூல்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இதுல இந்த காலையில உணவு எல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா? அப்படி உணவு கொடுக்குற டயத்துல கூட என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கவர்மெண்ட்ல சொல்லி பசங்களுக்கு இது நவதானியங்களை வந்து தினமும் கொடுக்கறது மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். இன்னும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த ஈவெண்ட்ஸ் நடக்கிற இடத்துல, பொதுவான இடங்கள்ல, பொருட்காட்சி நடக்கிற இடங்கள் எல்லாம் இதை ஊக்குவிக்கிறது மாதிரி விளம்பரங்கள் கொடுக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம், முன்னெடுத்துட்டு போனோம்னா, இதோட இன்னொன்று முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளை வந்து இதை பயன்படுத்த சொல்றதுக்கான இதை நம்ம அதாவது உற்பத்தி பண்ண சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய அந்த ப்ரோக்ராம் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி அந்த விவசாயிகளை வந்து இந்த மாதிரியான பயிர்களை அதிகமாக பயிரிட வைக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். அது நம்ம எல்லாம் உடனே நம்ம வந்து சொன்னோன்னு அவங்களாம் கேட்க மாட்டாங்க. என்ன அதுக்கு நிறைய ப்ரோக்ராம்லாம் கொடுக்கணும், கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வழியா நம்ம போகணும். என்ன அப்படி செஞ்சோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஈஸியா விளையிறது, ஒரு மானாவாரி மண்ணில் விளையக்கூடியது. சரிங்களா? அப்படிங்கும்போது ஒரு ஒரு 100ல இருந்து 120 நாள், அதிகம் போனா 150 நாளுக்குள்ள என்ன செஞ்சலாம், எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணி நம்ம எனர்ஜி எல்லாம் சேர்க்க வேண்டிய இடங்களுக்கு சேர்த்துடலாம். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மாதிரி என்னுடைய சஜஷன் சொல்றேன் சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்புல தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இந்த கம்புங்க இது பெரிக்கு, அதாவது இரும்பு சத்தெல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தெரியும். கம்பு, குதிரைவாளி அதுல எல்லாம். சரி, இவைகள்லாம் நம்ம கல்டிவேட் பண்ணியாச்சு, கொண்டு வந்தாச்சு அப்படின்னா, இத பக்குவமா வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு நமக்கு அந்த ஒரு நாலேஜும் தேவைப்படுது. சரிங்களா? எடுத்தோம் கவுத்தனம்லாம் இருக்க முடியாது. பாத்தீங்கன்னா இந்த கம்பை வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நல்லா கொதிக்க வச்சு அதுல இருக்கக்கூடிய அந்த பொக்கு, அதாவது குமின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு அதோட கொஞ்சம் பால், தயிர் எல்லாம் சேர்த்து ஒரு கலவை மாதிரி செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய தாது பொருட்கள் அனைத்தும் நல்லா மக்களுக்கு அதாவது டைஜஷன் ஆகிற அளவுக்கு போய் சேரும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அந்த சாப்பாடு பொங்குற விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும். இப்படிங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். சரிங்களா? இது மட்டும் இல்லாம இதை வேற எந்த வகையில இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நிறைய இந்த ஸ்ட்ரீட் பிளே, அதாவது தெரு நாடகங்கள், வீதி நாடகங்கள் வழியா கூட இந்த இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொல்லலாம். கரெக்டா சொல்றீங்க சார். அதாவது நம்ம ப்ராடக்ட்டை வந்து எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். அதாவது கடைசியா சொன்னா ஒரு ஒரு மில்லட் பண்ண சொன்னாரு, மில்லட்டை வந்து பிசினஸ் பண்றது கிடையாது. மில்லட்டை நம்ம சேல் பண்ணோம்னா அது பேர் பிசினஸ் கிடையாது, அதுக்கு பேர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு பொருளை நல்லதா இருக்குது, அத மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பிராண்ட் பண்ணணும் இல்லைங்களா? நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரீட் பிளேஸ், நாடகங்கள் அந்த மாதிரி சொல்லி இதோட பேஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிய வச்சா தானே அவங்க சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அதுதான் நீங்க சொல்றீங்க. ஆமா சார், ஆமா சார். சோ நீங்க எந்த மாதிரியான மில்லட் ப்ராடக்ட்ஸ் இது வரைக்கும் சாப்பிட்டு இருக்கீங்க சார், இல்ல ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார்? இல்ல, நான் ராகி அப்படிங்கறத என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். சரிங்களா? கேழ்வரை எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஏன்னா சிறு வயசுலயே இருந்து எங்க ஐயம்மா எல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க.
அந்த நல்லா எடுத்து வந்து பக்குவமா இடிச்சு அப்படி கூழாக்கி கொடுத்துருக்குறாங்க, களியாக்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு உரல் இருக்கும் வீட்டுல, அந்த உரல்ல போட்டு அப்படி சுத்துவாங்க. சுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாவு நிறைய வரும். அந்த மாவை எடுத்துட்டு போய் நல்லா நொதிக்க வச்சு கூழாக்கி கொடுத்துருக்குறாங்க. சார் இதோட சின்ன பிள்ளை என் பிள்ளைகள் கூட நான் என்னுடைய மக பிறந்தப்போ கூட அந்த ஃபீடிங் முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டேஜ் இந்த நகர ஊர்ற பகுதி நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வளரக்கூடிய நேரம், அந்த காலகட்டத்துல கூட என் பிள்ளைக்கு இந்த கூழ்னால செய்யப்பட்ட அந்த கூழை வந்து கரைச்சு களி மாதிரி கொடுத்து அதை நல்லா நல்லா பிள்ளைகளை நல்லா புஷ்டியாலாம் வளரும், நல்லா ஓடி ஆடி எலும்புகள்லாம் நல்லா வந்து வளர்றதுக்கு நான் அதை பயன்படுத்திக்கிறேன் சார். அன்றாட என்னுடைய இதுல வந்து வாரத்துக்கு ஒரு தடவை, இப்பதான் மாடர்ன் உலகம் ஆயிடுச்சுல, இருந்தாலும் அந்த கூழ் அப்படிங்கிறத என்னுடைய இதுல வச்சிருக்கிறேன், நான் என்னுடைய லெங்கர்ல வச்சிருக்கிறேன் நான் சாப்பாட்டு அறையில. அது மட்டும் இல்லாம சொல்லுங்க சார் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சில நவதானியங்கள் ஏதாவது மார்க்கெட் போனோம்னா அப்படியே தேடி பிடிச்சு வாங்க வேண்டியா இருக்குது. பாத்தீங்கன்னா ராகி அந்த குதிரைவாளி எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு 2 நாள் 5 நாள் கழிச்சு தான் அது கிடைக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க அதை வாங்கி நான் பயன்படுத்துவேன் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது. ஆனா இந்த மாவு வந்து எனக்கு அவைலபிளா இருக்கிறதுனால எனக்கு அதை ஈஸியா நான் என்ன செய்ய கன்சியூம் பண்ணி வீடுகளுக்கு பயன்படுத்திக்கிறேன், அந்த கூழ் போன்ற மாதிரி. உங்களுக்கு கேழ்வரகு ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருந்தீங்க சார். கேழ்வரகுல உங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சிருக்கீங்க சார்? அந்த ரெசிபியை ஷேர் பண்ண முடியுமா? அடை செஞ்சிருக்கிறேன், கூழ் செஞ்சிருக்கிறேன், சரிங்களா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொலக்கட்டை செஞ்சிருக்கிறேன். கொலக்கட்டை அந்த வெள்ளத்தை இடிச்சு அதோட போட்டு கொலக்கட்டையை பிடிச்சி சாப்பிட்டு இருக்கிறேன். புட்டு செஞ்சு வச்சிருக்கேன், புட்டு நல்லா சூப்பரா இருக்கும், சரிங்களா. எல்லாம் சாப்பிட்டு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு தெம்பா இருக்கும். அதோட கொஞ்சம் அப்படியே இருந்துன்னு வச்சுங்களேன், இந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியும் நமக்கு, நம்ம உடல் ரீதியா அந்த எப்படி அது நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொல்றீங்க சார். இன்னொரு கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்தவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது மில்லட், அதாவது இந்த சிறுதானியங்களுக்கு வந்து பண்ண ரைஸ் வீட் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை கல்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டம், தண்ணிகள் நிறைய செலவாகும். ஆனா இந்த சிறுதானியங்களுக்கான கல்டிவேட் பண்ற ப்ராசஸும் ரொம்ப ஈஸி, தண்ணியும் அதிகமா செலவாகாது, ஈஸியா நம்ம கல்டிவேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருந்த ரொம்ப நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட். ஸோ இவ்வளவு நம்ம ஹியூமன்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி நம்ம மறந்தோம் சார்? சார் அது வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் உலகம் ஆயிடுச்சுல. அதாவது ஐ மீன் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ அடுத்த இது, அதாவது மாடரேட்னு சொல்லும்போது கார்பரேட் உலகம் சொல்றோம் பார்த்தீங்களா. அப்படிங்கும்போது நம்ம இந்த எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அரிசிக்கும். ஏன்னா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரே ஒரு வகை 2 வகை தான் தெரியும், அதிகமாக போனால் ஒரு 5 வகை தெரியும். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய வகைகள் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோதுமை இருக்கு பார்த்தீங்களா, கோதுமையினுடைய வளர்ச்சி, அது கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிறதுனால அதை ரொம்ப அதிகமா கல்குலேட் பண்ணி என்ன இந்த கம்பெனி எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா மாவு அதை எடுத்துட்டு போய் என்ன செய்யறாங்க, நிறைய சப்பாத்தி இந்த மாதிரியான விளம்பரங்கள்லாம் பயன்படுத்தி என்ன செய்யறாங்க நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய நமக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும்ல, இதெல்லாம் மைதால இருந்து எல்லா வகையான ரவை மைதா இந்த மாதிரி பல வகையான பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும், சரிங்களா. அதனால அது ஈஸியா நமக்குள்ள வந்துருது. அது மட்டும் இல்லாம நம்முடைய உலகம் வந்து இப்ப வேகமா போகுது. ஐ மீன் அப்படி போனோம்னா எடுத்து சாப்பிட்டோமா போனோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அது இப்ப நம்ம ஈஸியா நமக்குள்ள வந்துருது. கண்டிப்பா, நிச்சயமா. நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற உலகத்துல வந்து நம்ம மறந்ததையும் மறுத்ததையும் மீட்டெடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஈவெண்ட்டை வந்து டேன் மில்லட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. 55 நாடுகள்ல இருந்து மொத்தம் 25 உங்களை போன்ற மில்லட் பின்னர்ஸ் வந்து நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல 400+ வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். சுமார் 200 மணி நேரங்களை வந்து நம்ம கடந்துட்டோம். தொடர்ச்சியா 13 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட் வந்து 10 நாட்களை கலந்து போயிட்டு இருக்குது. அதுல வந்து 400 தாண்டி நீங்க 404வது ஆளா இருந்து பேசிட்டு இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிறீங்க சார். இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இந்த ப்ராடக்ட குழந்தைகள் விரும்பக்கூடிய, இப்ப நீங்க காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க,
இல்லைங்களா? ஆமா சார், சொல்லுங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இதை கொண்டு போறதுக்கு எந்த விதமான இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம முன்னெடுக்கலாம்? ஏன்னா இப்ப எங்கிட்ட சொன்னவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பாட்டியோட காலத்துல இது இருந்துச்சு, எங்க அப்பா என்னோட காலத்துல இது அப்படியே கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்ப வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும்னா, நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இதை வந்து திரும்ப இனிஷியேட் பண்ணி இதோட இம்பார்ட்டன்ஸ் மல்டிபிள் பண்ணணும், பணைய மாதிரி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை நம்ம ஆரம்பிக்கலாம் சார்? இதுக்கு முன்னெடுப்புகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல இருந்து தான் சார் ஆரம்பிக்க முடியும். ஸ்கூலு, வீடுகளில். ஏன்னா இந்த குறிப்பாக இன்னும் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளில், அதாவது பர்த்டேவாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அல்லது திருவிழாக்களாக இருக்கலாம், சரிங்களா? எல்லா அரசை வந்து ஒரு திருவிழா நடத்தும்போது, ஊருக்குள்ள திருவிழா நடத்தும்போது இதை வந்து முன்னிறுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஐ மீன் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இதை வந்து விளம்பரப்படுத்தலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம இதனால பயன்பெற்றிருப்பாங்களே நம்மளுடைய பெரியவங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேச வைக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி அதனுடைய நன்மைகளை சொல்லும்போது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து அதை வந்து என்ன செய்யும், ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது சஸ்டைனபிள் தானே, ஏத்துக்கிறக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்படிங்கும்போது என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிடுவாங்க, சரிங்களா? இதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய அளவுல நம்ம கொண்டு போகணும் சார். ஐ மீன் எப்படி கொண்டு போகணும்னா, இந்த மாதிரி நேரடியா மக்களை சந்திக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்போ நீங்க வந்து குழந்தை சொன்னீங்க சார், இந்த மாதிரி அழகா மக்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு திருவிழா மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நிறைய இந்த மாதிரி மில்லட்ஸ் பத்தி சார்ந்த இந்த மாதிரி உணவுகளை வந்து இது பண்ணா நிறைய ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க சார். இப்போ வந்துட்டு நீங்க இந்த நான் ஒரு 1960s 1970s காலங்களில் பார்த்துக்கிட்டீங்கன்னா மில்லட்ஸ் வந்து அதிக அளவுல வந்து எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்டு இருந்தாங்கல்ல சார். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப மில்லட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்ப வந்து ஒரு நிலைமை வந்து ஆச்சுல சார். அது ஏன் நீங்க நினைக்கிறீங்க சார்? சார் அது ஏன் அப்படின்னு சொன்னா, எப்படி சொல்லணும்னா கேட்டீங்கன்னா, மற்ற தேவைகள் வந்து அதிகமா இருக்குல்ல சார். தேவைகள் அதிகமா இருக்குது. மக்கள்கிட்ட அதிகமா வந்து ஒரு பொருளை வந்து ஓயாம விளம்பரப்படுத்தி கன்சியூம் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சில மக்கள் வந்து அந்த மாடரேட் உலகத்துல ஈஸியா ஏத்துக்கிறாங்க, சரிங்களா? இது வந்து நம்ம கல்டிவேட் பண்ணி இதை நம்ம இப்ப நான் கூட உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு குதிரைவாளி கேட்க போனேன். குதிரைவாளி அது சார் வர்றதுக்கு நான் சொல்லி ஆர்டர் போட்டு தான் சார் வரணும் அப்படிங்கிற கடையில சொல்றானுங்க. இப்ப இந்த இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல அப்படி சொல்றாங்க. அப்ப நிறைய பேருக்கு அது வந்து அவைலபிளா இல்லைல்ல அங்குலாம். நம்ம அவைலபிளா இல்ல, அல்லது அவைலபிளா இல்லாம போறதுக்கும் என்ன காரணம் தெரியல. ஆனா மக்கள் மத்தியில போனோம்னு என்ன செய்யுதுன்னா, வெரைட்டியா என்ன செஞ்சிருக்கான அரிசி அந்த இதை வச்சிருக்கானுங்க. அதுக்கடுத்து கோதுமை வந்து அப்படியே பாக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவங்க கண்ணுக்கு தெரியும் போது அதை ஈஸியா எடுத்துக்கிறாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்ப வந்துட்டு இதான் சார் இந்த ரீசன்னாலதான் வந்துட்டு நம்ம வந்து மில்லட்ஸோடைய தேவைகளை, மில்லட்ஸோடைய பயன்பாடை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து குறைச்சிட்டே வரோம். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு மில்லட்ஸ் சார்ந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கிரியேட் பண்ணாதான் வந்து நிறைய மக்களுக்கு வந்து தெரிய வருது இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து இருக்கு, இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் முக்கியமா எல்லா மக்களுக்கும் வந்து மில்லட்ஸ் பத்தின ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரிய வருது. ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஸரா இப்ப எங்க ஏஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சார் நீங்க மில்லட் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன தெரிவிக்கிறீங்க சார் எங்க ஏஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? சார் உங்க ஏஜ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த்தியா இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னா சிறுதானியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கடா. வீட்டுல இருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொண்டு வரும்போது இதுல செஞ்சு கொண்டு வாங்கடா அப்படிங்கிற நான் சொல்லுவேன். உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறா இருந்தா, ஐ மீன் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நீ கொடுக்க போறீல்ல, அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா ஏதாவது இந்த மாதிரி சிறுதானியங்களை செஞ்ச தீன் பண்டங்களை வாங்கி கொடுறா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம வீடுகள்ல குறிப்பா என்னுடைய காலேஜ்ல இருக்கக்கூடிய கேண்டீன்ல நான் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நானே தனிப்பட்ட முறையிலே போய் சொல்லியிருக்கிறேன்.
இதெல்லாம் தூக்கி ஒரு கொஞ்சம் வச்சுட்டு முதல்ல இதெல்லாம் கொண்டு வாயா, நவதானியங்கள் செய்யப்பட்ட பொருட்கள், உணவு வகையெல்லாம் கொண்டு வாயா அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் நான். சரிங்களா சார்? இது இது என்னுடைய காலேஜ் மத்தியில நான் செய்யக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். இதுக்கு மேல போனா என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, வீடுகள்ல அதை நான் பயன்படுத்தலாம். என் வீடுகள்ல இன்னையில இருந்து கூட பார்த்துக்கோங்களேன், நிறைய பொருட்கள் அது சம்பந்தமான அனைத்து வெரைட்டி 7 வெரைட்டி எனக்கு தெரியுது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான உணவுப் பொருட்களை தயாரித்து நான் சாப்பிடுறதுக்கான சூழ்நிலையை நான் என் வீட்டுல உருவாக்கலாம். இப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் இதை வாங்கணும், இதை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதை நம்மள மாதிரி ஸ்டாஃப்ஸ் மூலம் சொல்லும்போது அவனை ஏத்துக்கணும். சரிங்களா சார்? அப்படின்னா தான் இது ஒர்க் அவுட் ஆகும். நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சார். இந்த மாதிரி முக்கியமா நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்க கேன்டீன்ல போயிட்டு அந்த ஒண்ணு திரும்ப சொல்றீங்க பாத்தீங்க சார், இந்த மாதிரி நவதானியங்களை வச்சு ஒரு அழகான ஸ்நாக்ஸ் கொடுங்க. ஏன்னா காலேஜ்ல ஒரு இடம் எப்படி இருந்தா 2000 3000 மக்கள் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இடத்துல அவங்கதான் நாட்டோட எதிர்காலமே அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய உடல் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல சார். சோ அவங்க இந்த மாதிரி சத்தான பொருட்களை சாப்பிடையில அவங்களுக்கு நல்ல ஒரு உடல்நலம் அமைஞ்சா அது நாட்டுக்கும் நல்லது, அவங்க ஃபேமிலிக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது இல்ல சார். ஆமா சார். சோ இப்ப நீங்க சொன்னீங்க சார் நவதானியம் அப்படிங்களே சார். நவதானியம் இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம எல்லாம் கொடுத்தோம்னா அதை சாப்பிட மாட்டாங்க. சோ எப்படிலாம் செஞ்சு கொடுத்தா சின்ன குழந்தைகள்ல இருந்து எங்க ஏஜ் இருக்கிறவங்க சாப்பிட முடியும் சார்? இது நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த டிஃபன் ஐட்டங்கள் வரும்போது இப்ப மதியம் லஞ்சுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், லஞ்சு போகும்போது அன்னைக்கு ஸ்பெஷல் இதுதான் அப்படிங்கிறத முன்னிறுத்தி ஒரு டேஸ்டியா அவங்க கொடுக்கும்போது, அதாவது இப்ப சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு ஒரு 100 சாப்பாடு செய்ய வேண்டிய இடத்துல ஒரு 25 சாப்பாடை வச்சுட்டு மீதி எல்லாம் இந்த மாதிரியான அதாவது நவதானியங்களால் செய்யப்பட்ட உணவு வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 சாப்பாடு இருக்க வேண்டிய இடத்துல 25 சாப்பாடு அரிசினால செய்யப்பட்டது போக மீதி வர்றவங்களுக்கு எல்லாமே அதனுடைய இதை நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருந்து, அதுவும் கண்டிப்பா இல்ல அவனும் என்ன செய்யறான், சாப்பிடுங்கிற எண்ணத்தோட வர வேண்டியதும் ஆகி போயிருது. சரிங்களா? சோ இது 1 நாள் 2 நாள் அப்படி உனக்கு இன்கன்வீனியன்டா இருந்தாலும் அதுக்கடுத்து போகும்போது என்ன செஞ்சிருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி நல்லா தாண்டா இருக்கு அப்படிங்கிற நினைப்புக்கு அவன் சாப்பிட வந்துருவான் சார். இது இப்படி என்ன செய்யலாம், நம்ம பசங்களுக்கு சொல்லலாம். இப்படி என்னுடைய சஜஷன் இது. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணீங்க ஒரு ப்ரொஃபஸரா. நிறைய நல்ல ஸ்டெப்ஸ் நீங்க உங்க காலேஜ் சொன்னீங்க. இந்த மாதிரி அழகான ஒரு நவதானிய ஃபுட்ஸை நீங்க இது பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பசங்களை சொல்லியிருக்கீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கடா, ஆனா நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கடா, ஜங்க் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இறுதியா ஒரு கேள்வி சார், இந்த பிளாட்ஃபார்மை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இந்த டான் மில்லத்தோடைய இந்த ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு மில்லட்ஸ் சார்ந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை உலகம் முழுவதும் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்மை, இந்த ஒரு இனிஷியேட்டிவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சூப்பரா இருக்கு சார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தலைமுறைக்கு கண்டிப்பா தேவை. சரிங்களா? அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில இருக்கு இந்த குறிப்பா அந்த சொல்ல போனா அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய சிறுதான தானியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அது இனி ஒரு 10 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு கூட வந்துருவானுங்க. சோ அந்த மாதிரி சூழ்நிலையை உருகாம ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது இங்க இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கும் சின்ன பசங்கள் முதல் கொண்டு இதை நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி எல்லாம் இருக்குடா அப்படிங்கிற சொல்லும்போது அவன் என்ன செஞ்சுக்கிடுவான் அப்படின்னா புரிஞ்சுக்கிடுவான். இது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த நவதானியங்கள் அவன் என்ன செஞ்சுக்கிடுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயன்படுத்தினோம்னா வீடுகள்ல குறிப்பா இப்ப இவ கேட்கிற எல்லா மக்களும் சரி நம்ம வீட்டுல தினமும் ஒரு இது வைக்கணும், ஒரு நவதானியங்களால் செய்யப்பட்ட உணவு வைக்கணும் அப்படிங்கிற முன்னெடுப்பு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இது நல்ல ஒரு அதுக்கு முக்கியமா இந்த மில்லட் எக்ஸ்போ கான்க்ளேவ் அது ரொம்ப முக்கியமான ஒரு தளமா இருக்குன்னு நான் உணர்றேன் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரொம்ப அழகான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. உங்களுடைய நிறைய மெஷர்ஸ் மில்லட்ஸ் அது மட்டும் இல்லாம அழகான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸை கொடுக்கறதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்க உங்க காலேஜ்ல எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க சார். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். ஆஸ் அ ப்ரொஃபஸரா நீங்க ஒரு நல்ல செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார். இந்த ஹாஃப் அன் அவர் செஷன் போனதே தெரியல சார். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா கலகலன்னு பேசுனீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிவிச்சீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். இதனால நானும் என்னுடைய பசங்களுக்கு இது வழியா கூட இன்னும் என்ன செய்வேன்னா சொல்லுவேன், டே இந்த மாதிரி சாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு பேசுனடா. அதனால உன் வீட்லயும் என்ன செய்யற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நவதானியங்கள் இந்த சொல்றோம் பாத்தீங்களா, இந்த என்னது இந்த மாதிரி கம்பு, திணை, சாமை, வரகு, கேழ்வரகு, குதிரைவள்ளி, பனிவரி, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்கடா அப்படிங்கிறத இன்னும் நான் போல்டா வலியுறுத்துவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்களா, கொடுக்கும்போது இதை நான் பயன்படுத்திட்டு இன்னும் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் நிறைய சொல்றதுக்கு இது உதவியா இருக்குன்னு நான் நம்புறேன் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். உங்களுடைய நல்ல செயல்கள் தொடரணும். உங்களுடைய எல்லா மாணவர்களும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். Thank you so much, sir, for being a part in this. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. ஸோ இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கான்க்ளேவ் 2023ல வந்து வெற்றிகரமா 10வது நாள்ல நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். 1ஆம் தேதி வந்து 13ஆம் தேதி வரை நடக்கும் இந்த ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து 10th டேல நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அரௌண்ட் 200+ ஹவர்ஸ் நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இந்த நாளுடைய செஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஹோஸ்ட வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம். மிஸ் தாரணி அவர்கள் நம்ம கூட ஹோஸ்ட் பண்ண போறாங்க. So we welcome Professor Dharani ma'am to host the event.
So, Selva Kirtana. Selva Kirtana. A very warm greetings to all, and I'm Selvi Keertana. Have completed my diploma in Lakshimal Polytechnic College, and where our pleased coordinator Mr. Sanmuga Sundram sir has studied. And now I'm pursuing my Bachelor of Engineering in Computer Science in Tyagaraja College. And I like to proudly extend my gratitude to the TAN Millets and other organization partners such as Python Games for providing such a very big platform to participate in the International Millets Conclave and Expo and Conclave of 2023. So I like to share my views on the production and marketing about the millets. So I would like to do with a little presentation. Can we move on to the presentation? Go ahead. The session is yours. So yeah, here goes on my presentation. So same, I would like to extend my gratitude to the TAN Millets and other Python Game for providing a very great platform for the International Millet Expo and Conclave of 2023. And today I'm here to present the topic called as Production of Millets and Marketing of Millets. So these are the topics today I'm going to cover, that is millet production and why millets become infamous, and governments advertise the millets and marketing with the help of a software engineer. So, according to the United Nations Assembly of India, declared that 2023 will be the year celebrating the International Year of Millets. We all know why the government has taken a part for declaring as a 2020 International Year of Millets. They need to create awareness among the people. So awareness among the people, and they need to convey how healthy the millets are and how healthy way the millets can be given to the people, and every people in India to be utilized by the millets and millet products. They may also encouraging the people, those who are doing the millet products and their selling. So many small scale owners, they don't have any idea of selling their millet products. So basically, they will be a small scale owner, but they don't have much experience or they don't know how to make the product to people, how to take the product to the people. So there will be great impact for the small scale owners, other who are producing the millet product. So this because them. So I'm going to show some of the way where the marketing of the products is in unavailable way. And the government has also took some steps for other government institutions and other government oriented hostelers, etc. So there need to be that hostel also should be eaten with millet, or they should given a food which based on the millet product. So I could say my college is the best example
My college is the best example. So my college comes under government aided college. So what happens? Every day we will be having any one millet based product. Not all 3 times we will be eating millets. At least will be given with the millet product. So for example, I could say in every Monday dinner we will be having sola dosai, and Tuesday, Wednesday with follow having any type of semia. It can be a ragi semia and ragi puttu. So I have first while I was experiencing with that food, I was because the same food which I've already eaten in my home also. So I don't have any very big difference when I went to hostel. So many of them friends, they don't have any knowledge of this millets and of the food. They started to waste the food. So what happened? Then they start to make the food in taste way. At least the people will be get cravings and they can able to eat. So they make they make ragi puttu. After that they added sugar. That is sugar is they used to say naatu chakare. So they gave that and also gave oil. So they started to make flavor. So if the people avoid to eat millets by encouraging the flavor, by encouraging the taste, but they created a cravings, and now my friends, those who started to eat, they have been started to eat as the millets. So from this, I can able to know the government has also taken that step in other fertilizer institutions to provide millets. And according to the year of 2021 to 22, this chart shows that according to all world, so all countries in the according to all countries in the world, India is producing nearly 38% of millets. Millet means millet crops. So compared to other countries, you can able to see the chart in which India stands the number one than other countries. So this can be because of more number of farmers are there in India. So this can be a good motto also. So many we are being saying that many farmers are not showing any interest to do the millets in their farming. So it's absolutely wrong. Nowadays, the government has been providing many subsidies and schemes for the farmers, for those who are involved in the millet also. So nowadays, the farmers also showing some interest because the farmers know about the good variety of the millet. So surely they will be enriching their land with the millet only. So they are be telling that as there's no production, no people were showing interest. It's absolutely wrong. In olden days, many of the people showed interest in millets, and nowadays also they are very popularly eating the millet because after the corona, the very great pandemic, the food habit has been completely changed. The youth and youngsters also changed to traditional one. So this is really an amazing part. So this pie chart, this graph shows about where in India, what are the major millet crops has been growing. So if you see that is jowar, ragi, small millets, bajra. So all know jowar is nothing but the cholam, and bajra is nothing but it's called as a kambu. So we all know ragi is nothing but so according to this, you can able to see all other crops also has been growing, but these crops are growing in very much way. So when we look forward to the kambu, so kambu has been holding a percentage of 60. So that means a majority we are growing that is called as kambu. So we, what are the things can be done in kambu and what are the products they have been using by using the kambu and other thing can be seen in upcoming slides. So why millets become unfamous? So what happened? The farmers were sowing only the rice and wheat. So we all know the rice and wheat are the two major crops holding the very highest position. So we all know in every home, every day there will be a person who is consuming rice once